Hello Pasaghala, I welcome you all to our Apthras JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இங்க பாத்தீங்கனாலே தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ் 11th ஓட கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரிஸ் தான் பசங்களா ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் வித் திஸ் உங்கள் மைண்டில் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், அது என்னங்கிறத நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஆனால் இந்த சீரீஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணால் போதுமா, என்னால் JEE நீட் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், திஸ் சீரீஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் ஃபார் யோர் JEE அண்ட் நீட் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஒன் மோர் திங், யார் இந்த வீடியோஸை பார்க்கலாம்? ஆனால் நான் வந்து கரண்ட்டாக கிளாஸ் 11th இருக்கேன்னா, கிளாஸ் 11 படிச்சுட்டு இருக்கேன், நான் இந்த வீடியோ பார்க்கலாமானா எஸ், ஆப்வியஸ்லி உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஆனால் நான் இப்போ கிளாஸ் 12th இருக்கேன், நான் பேக்லாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்களும் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு கிளாஸ் 10th முடித்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் புரிகிற அளவுக்கு ரொம்பவே பேசிக்கில், டு பி ஃப்ராங்க், ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பை எண்ட் ஆஃப் தி சீரீஸ் யூ வில் பி ஸோ கான்ஃபிடென்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தட் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் ஈவன் JEE அட்வான்ஸ் கொஸ்டின் பசங்களா. சரியா? ஐ வில் மேக் ஷூர் யூ கைஸ் டூ தட். ஓகே, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மென்டாலிட்டி என்னன்னா, ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தானே கெமிஸ்ட்ரியிலே டஃபஸ்ட் பார்ட்டு அப்படின்னு 10ல் 8 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பட் that is not true. Organic chemistry in fact is one of the easiest part. சரியா? I will make sure you guys love the organic chemistry the way I do. And one more thing, நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் ரீசன்ட் டைம்ஸில் ரெகுலராக எந்த வீடியோவும் வரல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் தான் பசங்களா பெரிய இஷ்யூ. as you guys might have known, ஒரு தெரியல அப்படின்னா, நான் கரண்ட்லி டூயிங் மை 3rd year in NIT திருச்சி. ஐம் நாட் அ காலேஜ் பாஸ் அவுட். நான் NIT திருச்சிலேருந்து இன்னும் போகவே இல்லை. நான் கரண்ட்டாக இப்போ தான் 3rd year பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அதனால் என்னோட அகாடமிக்ஸ் வந்து ரொம்பவே டைட்டாக போகுது. பிகாஸ் 3rd yearல தான் கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ள வரும். ஸோ மார்னிங் நான் 8:30 கிளாஸ்க்கு போனேன்னா 12:10 வரைக்கும் எனக்கு கிளாஸ்லேயே ஓடிடும், 4 hours. அண்ட் தென் அது போக திரும்பி நான் இங்கே 2:30 to 5:10 லேபுக்கு வேறு போகணும். அண்ட் தென் லேப் முடிச்சுட்டு வந்தாச்சு நான் ஃப்ரீயாக வேணான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃப்ரம் ஈவினிங் 6 to 10 வந்து நான் ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக மிஷின் 12 அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து ரன் பண்ணிருக்கேன். ஃபார் தெம் டு கிராக் தி அப்கமிங் 26 attempt, JEE 26 attempt கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நான் தனியாக லைவ் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இது எல்லாம் முடிச்சது போக நான் ஃப்ரீ ஆகிறதே நைட்டு 10க்கு தான். 10க்கு மேலே எங்கள் கிளாஸில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸு அந்த ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 11:30 போல் தான் நான் ஒரு 1 hour அது ஃப்ரீ கிடைக்கும். ஸோ அந்த டைமில் உட்காந்து தான் நான் உங்களுக்காக இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்ட்ரகிள். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் வீடியோ போடுறதுல என்ன இஷ்யூவாக இருந்துச்சுன்னா, என்னோட மைக்கோ அண்ட் தென் கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. திடீர்னு பேசும்போது மைக் கட் ஆகிடும். ஸோ சில டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த ரெக்கார்டிங்கில் வாய்ஸே இருக்காது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிரும், என்னடா இவ்வளோ நேரம் பண்ணி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால தான் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மைக்கையும் கேமராவையும் ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளோட பழைய வீடியோஸில் எப்படி இருந்துச்சு, இப்போ புது வீடியோஸில் எப்படி இருக்குது, இந்த புது வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக என்னால் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். வில் பி ஆல்சோ ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ், ஒன் ஷார்ட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட்ஸ், இது எல்லாமே நான் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை தொட்டு நம்மளோட டெலகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் சொல்லித்தரேன்ல, இது எல்லாத்தோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் உங்களுக்கு நான் டெலகிராமில் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், அலாங் வித் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இப்போ இது முடியுதுன்னா இதில் என்னென்ன கொஸ்டின் ஃபாலோ பண்ணலாம், கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்குமே அங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஸோ யூ கைஸ் கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் அண்ட் சால்வ் இஃப் யூ வாண்ட், ஆர் நீங்கள் ஃபோனில் வச்சு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே பசங்களா, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம், லெட் அஸ் ப்ரொசீட் வித் தி செஷன் தென். ஓகே, சரிண்ணா. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? as I said, this is an entire series. இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா பத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த என்டையர் சீரீஸே நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புரியும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ மொத்தமாக இந்த சீரீஸில் 4 வீடியோஸ் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது, நாமென்க்ளேச்சர். இட் இஸ் அ வெரி பேசிக் லெக்சர். சரியா? அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன, எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்துச்சு, இம்பார்ட்டன்ட் ஒரு சில மிஸ்லேனியஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க முடியும்னு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக இன்னைக்கு நேமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், காம்பவுண்ட்ஸை எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் இந்த நேமிங்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லெக்சரில் தான் நம்ம கோர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது எஃபெக்ட், ப்ளஸ் எஃபெக்ட், மைனஸ் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து நாளைக்கு இருக்க லெக்சர், ஐ மீன் நாளைக்கு இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் லெக்சரில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிவிடுவேன். சரியா? ஓகே பசங்களா, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இன்ட்ரோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் தென் ப்ரொசீட் வித் தி செஷன். ஓகே ஃபைன், ஜஸ்ட் அ மினிட். ஓகே பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டை பற்றி தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் இந்த கார்பன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ஏன் இந்த கார்பனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால் கெமிஸ்ட்ரியில் ஒரு செப்பரேட் பிரான்ச்சே வச்சுருக்கோம் அந்த கார்பனை பற்றி படிக்கிறதுக்குன்னு. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு யோசிச்சிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து அதோட வேலன்சியில் இருக்குது. ஆனால் வேலன்சினா என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் வரி, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் யூ கிளியர்லி. ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. சரி, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு எழுதிடுவோமா? ஓகே, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு எழுதிடுவோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கே ஷெல் எல் ஷெல் அப்படியே எழுதுவோம். சரியா? ஆனால் ஓகேண்ணா, இது எங்களுக்கு தெரியும். கே ஷெல்லில் மேக்ஸ் டு மேக்ஸ் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆக முடியும். அதுக்கடுத்து எல் ஷெல்லில் மேக்ஸ் டு மேக்ஸ் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆக முடியும். பட் நம்மக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 இருக்குது. அதில் 2 எலக்ட்ரான் கே ஷெல்லில் போயிடுச்சுன்னா அப்போ எல் ஷெல்லில் பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? வெறும் 4 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நவ் டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து நோபல் கேஸ் கன்ஃபிகரேஷனை அடையணும். சரியா? ஏன்னா நோபல் கேஸ் தான் அவங்களோட ஐடல் மாதிரி. நம்மலாம் சொல்லுவோம்ல, நான் வந்து இந்த ஆக்டர் மாதிரி ஆகணும், நான் வந்து இந்த கிரிக்கெட்டர் மாதிரி ஆகணும். அது மாதிரி ஆட்டம்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னா, நான் வந்து நோபல் கேஸ் மாதிரி ஆகணும். ஏன் நோபல் கேஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, அவங்கள்ட்ட கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்ருமோ ஷெல் இருக்கான் பசங்களா. கடைசி ஷெல்லில் எல்லா நோபல் கேஸும் ஃபுல்லாக இருக்குமா, அந்த கடைசி செல் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. அது மாதிரி எல்லா ஆட்டம்ஸும் ஆகணும்னு ஆசைப்படும். ஸோ அதை தான், டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி ஆட்டம் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்ருமோஸ்ட் ஷெல். சரியா? அதோட அவுட்ருமோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கணும். ஓகேண்ணா. சரி, இப்போ கார்பனோட அவுட்ருமோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஓகே, ஒன்லி 4 electrons in its outermost shell. சரிண்ணா. ஸோ அப்போ கார்பனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது பசங்களா. ஒன்று, 4 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வாங்கி எல் ஷெல்லை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். எல் ஷெல் எப்போ கம்ப்ளீட்லி ஃபில் ஆகும்? ஆனால் எல் ஷெல்லை மேக்ஸிமமாக 8 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். கே ஷெல்லில் மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ கார்பனுக்கு ஒரு வழி என்னென்னா, எய்தர் டு கெயின் 4 எலக்ட்ரான்ஸ், எய்தர் இது என்ன பண்ணலாம், வெளியே இருந்து ப்ளஸ் 4 எலக்ட்ரான்ஸ் வாங்கி அது என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஃபில் இட்ஸ் எல் ஷெல், ஆர் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்ன, இந்த 4 எலக்ட்ரானையும் லூஸ் பண்ணிட்டா அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்ன ஆகிடும்? ஆனால் கே ஷெல் ஆகிடும். கே ஷெல் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கா? ஆல்ரெடி கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குண்ணா. ஓகே, அப்போ கார்பனுக்கு 2 வழி இருக்குது. எய்தர் இன்னும் 4 எலக்ட்ரான் வாங்கி எல் ஷெல்லை ஃபில் பண்ணுறது, ஆர் இருக்க 4 எலக்ட்ரானையும் வெளியே அனுப்பிச்சு விட்டா கே ஷெல் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்குது. அப்படி கூட அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணலாம். ஓகே, ஆர் டு லாஸ் 4 எலக்ட்ரான்ஸ் டு ஃபில் கே ஷெல், கம்ப்ளீட்லி ஃபில்ட் கே சப்ஷெல். ஓகேண்ணா, கே ஷெல்லுன்னு வச்சுக்கோங்க, சப்ஷெல்லுங்கிற வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்லி ஃபில் கே ஷெல். சரி, ஓகேண்ணா. சரி, நீங்களே சொல்லுங்கள், இதில் கார்பன் எந்த வழியை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வழியுமே சூஸ் பண்ணாது. ஓகே, இன்ஃபேக்ட் இது ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை 4 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப ஆகிடும் கார்பனை சுற்றி, அதுவே அன்ஸ்டேபிள் ஆகிடும். சரியா? நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப ரிப்பல் பண்ணி அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, ஏன்னா உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டான்ஸ் கம்மியாக இருக்குது, இருக்கிறது அப்படியே ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே, ஸோ இதுவும் நடக்காது. அண்ட் தென் 4 எலக்ட்ரானை லோஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கார்பன் கிட்டே எனர்ஜி கிடையாது. நம்ம ரொம்ப எனர்ஜி நம்மளாக தான் எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், விச் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ அதனால் கார்பன் இந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, இட் ஓவர் கம்ஸ் திஸ் ப்ராப்ளம் பை ஷேரிங் தீஸ் 4 எலக்ட்ரான்ஸ், பை ஷேரிங் தீஸ் 4 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஓகேண்ணா. சரிண்ணா, எப்படி நான் ஷேர் பண்ணோம்? ஒன்றும் இல்லைடா, இப்போ இந்த கார்பன் மாதிரியே பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இது பேசிக்கும், என்கிட்ட நீ ஒரு எலக்ட்ரான் மட்டும் கொடு, நான் அதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு தரேன், அதே மாதிரி ஏன் எலக்ட்ரானையும் நீ வச்சுக்கோ, அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவலாக பாண்டு போட்டுப்போம். எப்படின்னா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? என்னடா அது ஒரு நேரம் ஏதோ பேசிகிட்டே இருந்தீங்க, திடீர்னு ஏதோ பிக்சர்லாம் வருது, கவலைப்படாதீங்கன்னா, சிம்பிள் தாங்க. பாருங்களேன், இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3
4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான் இருக்கு. நவ் இந்த 4 எலக்ட்ரானும் என்ன பண்ணிடுது, இந்த கார்பன் வந்து ஷேர் பண்ணிடுது பக்கத்தில் இருக்க கார்பன்ஸோட. பாருங்களேன், இந்த சைடு ஒரு கார்பன் இருக்கா, அதோட ஷேர் பண்ணிக்குது இந்த ஒரு எலக்ட்ரானை. அந்த கார்பனும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. ஸோ இது என்ன மீனிங், ஃபிசிக்கலி என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த கார்பனுக்கும் சொந்தம், இந்த கார்பனுக்கும் சொந்தம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாண்டு பத்திரம் போட்டுக்குவாங்கல்ல, அது மாதிரிடா பசங்களா. இந்த கார்பன் வந்து என்ன சொல்லிடுச்சு, இந்த 2 எலக்ட்ரான்ல நம்ம 2 பேருமே வச்சுக்கலாம். யாராவது வந்து இந்த 2 எலக்ட்ரான் யாரோடதுன்னு கேட்டா, உன்னோடதுன்னு சொல்லி என்னோடதுன்னு சொல்றேன், அப்படி வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும் மேலே இருக்க எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணிக்குவாங்க, இந்த எலக்ட்ரானையும் இங்கே இருக்க எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதை சுற்றி இப்படி 4 எலக்ட்ரானுமே ஷேர் ஆயிரும். சரிண்ணா, இப்படி ஆகுறதுனால கார்பன் ஸ்டெபிலிட்டி ஆகிடுதான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பசங்களா நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கார்பன்ட்ட வந்து கேளுங்க, கார்பன் உன்ட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு. அது வந்து 8 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லும். எப்படின்னா 4 தானே இருக்குது, எப்படி 8 வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே ஷேரிங். நல்லா பாருங்களேன், இந்த கார்பன் கிட்ட ஆல்ரெடி இந்த எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்போ இந்த எலக்ட்ரானும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 2 எலக்ட்ரான், முன்னாடியே இந்த எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்போ இந்த எலக்ட்ரானும் வந்துருச்சு. 4 எலக்ட்ரான், முன்னாடியே இந்த எலக்ட்ரான் வந்துச்சு, இப்போ இந்த எலக்ட்ரானும் பாண்டு போட்டு வந்துருச்சு. 6 எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி முன்னாடியே இந்த எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்போது பாண்டு போட்டு இந்த எலக்ட்ரானும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டோட்டலாக அந்த கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அண்ணா? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்படி தான் பசங்களா கார்பன் வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த கார்பன் இதோட ஷேர் பண்ணியிருக்கு, அது யாரோட ஷேர் பண்ணோம், பக்கத்தில் இருக்க கார்பனோட ஷேர் பண்ணோம், அது பக்கத்தில் இருக்க கார்பனோட ஷேர் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய செயினாக, ஒரு பிரான்ச் மாதிரி போயிட்டே இருக்குமா பசங்களா. அதுக்குன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும்லாம் போகாது, ஒரு அளவுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே பிளாக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோடைய பாண்டு போடுது இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கேட்டினேஷன். ஓகே, the property of a carbon to form bonds with other carbon atoms are called as catenation. And ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா, நம்ம எர்த்தில் இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் பசங்களா உருவாச்சு. ஓகேவா? பிகாஸ் வி ஆல் ஆர் கார்பன் பேஸ்ட் லைஃப்ஸ். ஒருவேளை கார்பனால் மட்டும் மற்ற கார்பனோட இப்படி பாண்டு போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இன்னைக்கு இங்கே உயிரோட இருக்கவே முடியாது. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு கார்பன்ஸ் திஸ் பர்டிகுலர் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு அவர் லெக்சர். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் வெறுமனா இந்த கார்பன் மற்ற கார்பனோட மட்டும்தான் பாண்டு போடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பசங்களா. கார்பன் வந்து மற்ற ஒரு சில எலமெண்ட்ஸோடையுமே கூட பாண்ட் வந்து போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் அதர் ஆட்டம் சச்சஸ், இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜனோட பாண்ட் போட்டுக்கும், சரியா, ஆர் சல்ஃபரோட பாண்ட் போடும், ஆக்சிஜனோட பாண்ட் போடும். எல்லா ஆட்டம்ஸோடையுமே எதெல்லாம் டொனேட் பண்ணுற டெண்டன்சி இருக்கோ, ஷேர் பண்ண வராங்களோ அவங்களோடலாம் சேர்ந்து பாண்ட் போடுறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நவ் நீங்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து கீ டேக்கவே என்ன தெரியுமா எடுத்துக்கணும், ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 4 பாண்டு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கார்பனை சுற்றி பாண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டேபிளாகவே இருக்காதுடா பசங்களா. சரியா? அது ஸ்டேபிளாகவே இருக்காது, இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள். கார்பனை சுற்றி கண்டிப்பாக 4 பாண்ட் இருக்கணும். ஓகேவா? 4 பாண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கார்பன் ஸ்டேபிளாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், கார்பன் இன்னொரு கார்பனோட மட்டும்தான் பாண்ட் போடுமான்னு கேட்டால் கிடையாது. கார்பன் ஹைட்ரஜனோட கூட சேர்ந்து பாண்ட் போடும், சல்ஃபரோட போடும், நைட்ரஜனோட போடும், ஆக்சிஜனோட போடும், எல்லா எலமெண்ட்ஸோடையுமே போடும். இந்த மாதிரி பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோடையும் போடும். ஓகே, அப்போ எந்த எலமெண்ட் நான் பாண்டு ஃபார்ம் பண்ணோம் அதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப நீங்கள் போய்ட்டு டீட்டெயிலெல்லாம் பார்க்க வேணாம். சரி, நான் இப்படி இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்ட் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஸ்பெஷல். ஓகேவா? இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த காம்பவுண்ட்ஸ் containing carbon and hydrogen. ஓகேவா? ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு பாருங்க இந்த காம்பவுண்ட்ல. காம்பவுண்ட்ஸ் containing only carbon and hydrogen are called as hydrocarbons பசங்களா. சரியா? இந்த மாதிரி கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் ஒரு சில காம்பவுண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னவா? ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். சரியா? ஓகேண்ணா. ஓகே, நவ்
இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். என்னன்னா சொல்றீங்க? எஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we call them alkane, alkene, alkyne. இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் தான் பசங்களா. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், கார்பனும் கார்பனும் ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டிருக்கு. திஸ் இஸ் அ சிங்கிள் பாண்ட். ஓகேவா? அல்கேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஓகே ஓகே. நவ் அல்கீன் அப்படின்னா கார்பன் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு பசங்களா. பாருங்க, தெரியுதா இல்லையா? ஆமாம், நான் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குண்ணா, 2 பாண்ட் இருக்கு. ஓகே ஓகே, திஸ் இஸ் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் இருந்தால் அது அல்கீன். அண்ட் தென் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது அல்கைன். ஓகேவா? திஸ் இஸ் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட். சரியா? ஓகேண்ணா. நோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆனால் ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். செக் பண்ணுங்களேன் இருக்கான்னு. ஆனால் இந்த கார்பனை சுற்றி இங்கிட்டு கார்பன் கார்பன் ஒரு பாண்ட் போட்டிருக்கு, இங்கே கார்பன் ஹைட்ரஜன் 2 பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் 3 பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் 4 பாண்ட். ஸோ டோட்டலாக இந்த கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 4 பாண்ட் இருக்குது. இட் இஸ் ஸ்டேபிள். சிமிலர்லி இங்கேயும் பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி 1 2 3 4 4 பாண்ட் இருக்குது, ஸ்டேபிள். நெக்ஸ்ட் இங்கே வாங்கல, ஆனால் இந்த கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 2 2 பாண்ட் கார்பன் கார்பனுக்கு நடுவுலே இருக்குது, மிச்சம் 2 பாண்ட் ஹைட்ரஜன் போட்டிருக்கு. இங்கேயும் 4 பாண்ட் இருக்குது கார்பனை சுற்றி, ஸ்டேபிள் தானே? ஆமாண்ணா. இங்கேயும் பாருங்கள், கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குது. எஸ், இட் இஸ் ஸ்டேபிள். தென் லுக் ஹியர், ஆனால் கார்பன் கார்பனுக்கு நடுவில் 3 பாண்ட் இருக்குது. தென் பேலன்ஸ் இருக்க ஒரு பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கு. எனிவே இந்த கார்பன் கிட்ட 4 பாண்ட் இருக்கா? ஆமாண்ணா. இங்கிட்டு 3 இங்கிட்டு 1 4 பாண்ட். சிமிலர்லி இங்கே பாருங்கள், இங்கிட்டு 3 இங்கிட்டு 1 4 பாண்ட். தட்ஸ் இட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ எம் அகைன் ரிப்பீட்டிங், கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் பாண்ட் போட்டுருந்துச்சு, ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். அண்ட் ஹைட்ரோ கார்பன் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். 3 டைப்ஸ். கார்பன் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கார்பன் கார்பனுக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை அல்கைன்னு சொல்லுவோம் பசங்களா. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்ஸோட ஒரு பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம்? கிளாஸ் 10th படிச்சிருப்போம் பசங்களா. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த வெரி பேசிக். இதையும் தாண்டி பேசிக்காக எதுவும் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ கிவ் அ கங்க்ராட்ஸ் டு யுவர் செல்ஃப். சரிண்ணா. இப்போது நான் உங்களை அஃபிஷியலாக இன்ட்ரோ பண்ணுறேன் பசங்களா. எதுக்கு? இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு உங்களை நான் ஒரு அஃபிஷியல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். சரி. ஸோ வாட் இஸ் வாட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்? What is organic compounds? The compounds which are obtained from living organisms such as plants and animals are called as organic compounds. சரியா? எந்தெந்த காம்பவுண்ட் எல்லாம் பிளான்ட்ல இருந்து அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்ன? ஆர்கானிக் காம்பவுண்டா பசங்களா. சரியா? அண்ட் ஸ்டடி ஆஃப் தீஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் known as organic chemistry. And study of திஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி மட்டுமே எக்ஸ்டென்சிவாக படிக்கிறோம்ல, அந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு பேர் தான் என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பசங்களா. ஓகே. சரி, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரி உங்கள்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த லேட் 1700s இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் லைக் 1790 அந்த மாதிரி டைமில் பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கிரியேட்டே பண்ண முடியாதான், அது வந்துட்டு லேப்லேயோ ஒரு மனுஷனால மேன்மேடாக பண்ண முடியாதான், அது நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பெர்சிலியஸ் நினச்சிட்டு இருந்தார். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் cannot be created in laboratory as they are created due to vital force. வைட்டல் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, வைட்டல் ஃபோர்ஸ்னா இயற்கை சக்தி, நேச்சுரல் ஃபோர்ஸ். நேச்சுரல் ஃபோர்ஸ் இயற்கையாக உருவாகுமா, நம்மளால் மேன்மேடாக எதுவுமே பண்ண முடியாது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இந்த நேச்சுரல் ஃபோர்ஸை மெஷரே பண்ண முடியாதான், அது வந்து நமக்கு அப்பாற்பட்டது, இயற்கை மட்டும்தான் அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால்? பெர்சிலியஸ் சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் தான் பிக்சருக்குள்ளே யார் வந்தா அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் ஹோலர் வந்தார் பசங்களா. ஸோ கரெக்டாக 1828 ஹோலர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மோனியம் சைனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் எடுத்து
அமோனியம் சைனேட் NH4CN. இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இதை வந்துட்டு பிளான்ஸ்ல இருந்தோ அனிமல்ஸ்ல இருந்தோ எடுக்க மாட்டாங்க, ராக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. அமோனியம் சைனேட் வந்து இந்த ராக்ஸ்லலாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அமோனியம் சைனேட்டை எடுத்து ஹீட் பண்ணி அவரு யூரியா அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் இந்த யூரியா இருக்குல்ல, இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் பசங்களா, ஓகேவா? இது ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். பிகாஸ் நம்மளோட ஃபெர்டிலைசர்ஸாக இதை யூஸ் பண்ணுவோம். யூரியா பேஸ் ஃபெர்டிலைசர்ஸ், அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இந்த யூரியா பேஸ் ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னென்னு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூரியாங்கிற காம்பவுண்டை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ ஹோலர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிட்டார் பசங்களா. ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக்னா அனிமல்ஸ்ல இருந்தோ பிளான்ஸ்ல இருந்தோ எடுக்காத, எர்த்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டை வச்சு அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டாரு, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிட்டாரு பசங்களா. ஓகேவா? அவ்வளோதான். அவர் அப்படி பண்ணதுக்கப்புறம் பெர்சிலியஸ் நினச்சிட்டு இருந்தார்ல ஆர்கானிக் காம்பவுண்டை மனுஷங்களால கிரியேட்டே பண்ண முடியாதுன்னு, அந்த மித்து வந்து உடையுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சயின்டிஸ்டாக வராங்க. கோல்பே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து எதை ஃபார்ம் பண்ணுறாருன்னா அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறாரு. இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அண்ட் இந்த பெர்த்தலாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து மீத்தேனுங்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த அசிட்டிக் ஆசிட் பற்றி உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று சொல்லட்டா. ஆக்சுவலி என் கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பீல் இருக்கும். அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஸ்கின் வந்து எனக்கு டீராக இருக்கும். இது எதனால் ஆச்சு அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிட்னால தான் ஆச்சு. ஓகே. சி வி ஹேவ் அ லெபோரட்டரி நோன் அஸ் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லேப் இருக்குது. 11th படிச்சிருப்பீங்களா தெர்மோடைனமிக்ஸ். அதை வந்து நாங்கள் லெபோரட்டரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு டைட்ரேஷனுக்கு லிட்டரலி ஒரு கெமிக்கல் கொடுத்தாங்க கையில். அது என்ன கெமிக்கல்னா அசிட்டிக் ஆசிட். இதோட ஸ்மெல்லு இருக்கே எவா, உங்களால் அந்த இடத்துல மூச்சே விட முடியாது பசங்களா. அவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்கும். இந்த அசிட்டிக் ஆசிட் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அசிட்டிக் ஆசிட் ஸ்மெல்லு அது என்ன ஆயிடுச்சு, நான் அதை எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு 2-3 ட்ராப் வந்து என்னோட ஃபிங்கரில் விழுந்துச்சு. ஓகேவா? ஸோ நானும் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கல, அதை அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். பட் ஒரு 8-9 ஹவர்ஸ் போயிடுச்சு. நைட்டு தூங்கி அப்புறம் காலைல எந்திரிக்கிறேன். அப்போ பார்த்தா என்னோட அந்த ஸ்கின் வந்து அப்படியே பல்ஜ் ஆகிடுச்சு பசங்களா. ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். லைக் சூடான ஆயில் ஏதாவது கொட்டுச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து அப்படியே ஒயிட் கலரில் இப்படி மேலே பல்ஜ் ஆகும்ல, அது மாதிரி இந்த ஸ்கின் வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பெயின்லாம் இல்லை, ஒன்றும் சீரியஸ் டேமேஜ்லாம் இல்லை. பட் இந்த ஸ்கின் மட்டும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே பல்ஜ் ஆனதை நான் பீல் பண்ணி விட்டோன்னே அது அப்படியே உறிஞ்சு புதுசாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே அந்த அசிட்டிக் ஆசிட்லாம் ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் தென் இதை விட இன்னும் டேஞ்சரஸான ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதெல்லாம் கையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போயாவது எனக்கு ஸ்கின் தான் போயிருக்கு, அப்போ என் கையே போயிருக்கும், என் விரலே போயிருக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட்லாம் அதெல்லாம் வந்து எங்கள் கையில் தரவே மாட்டாங்க. என்ஐடிஸ்லாம் இல்லை, எல்லா லெபார்ட்டரிஸ்லையுமே லேப் அசிஸ்டன்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க பசங்களா. மற்றபடி இந்த மாதிரியான இந்த அசிட்டிக் ஆசிட்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஒன்றும் கிடையாது. அப்படியே பட்டாலும் இந்த மாதிரி பாருங்களேன், உங்களுக்கு இந்த கை தான் லைட்டாக அந்த ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட கேமரா கிளாரிட்டி பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் உங்களால். லைட்டாக ஸ்கின் மட்டும் பீல் ஆகும். ஓகேவா? ஓகே. ஐ திங்க் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் என்ஐடிக்குள்ளே வந்தாலும் இந்த அசிட்டிக் ஆசிட் பற்றி கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரியா? ஓகேண்ணா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். காம்பவுண்ட் விச் கண்டைன்ஸ் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் ஆர் கால்ட் அஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் CH4 or CH3 ஆர் இதை அப்படியே சுருக்கி C2H6ன்னு எழுதலாம். ஆனால் இது என்னென்ன எழுதியிருக்கீங்க, இங்கே நீங்கள் எப்படி CH3ன்னு போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு CH3ன்னு எழுதியிருக்கீங்களே, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் டைம் கொடுங்கடா, பின்னாடி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். சரியா? ஓகே. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் காம்பவுண்ட்ஸை இப்படிலாம் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அண்ட் தென் ஜென்ரலாக இந்த ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா R-H அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா பசங்களா. ஓகேவா? விச் மீன்ஸ் இப்போ இந்த CH4 இருக்குல்ல, இது எப்படி நான் இந்த ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? ஆனால் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இப்படி நீட்டி எழுதிருங்க. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்குது, அதில் 3 ஹைட்ரஜன் நான் இப்படியே எழுதிக்கிறேன் CH3ன்னு. ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகேண்ணா. அப்போ திஸ் இஸ் R அண்ட் திஸ் இஸ் H. ஓகே, RH ஜென்ரல் ஃபார்மில் எழுதுறேன். ஓகேவா? ஓகேண்ணா. சிமிலர் நீங்கள் பாருங்கள், இது ஒரு RH, இது ஒரு R, இது ஒரு H. ஏன் அப்படின்னா இந்த R இருக்குல்ல, இந்த Rங்கிற குரூப்புக்கு பேர் அல்கைல் குரூப். சரியா? அல்கைல் குரூப், அதாவது ஒரு ஹைட்ரோகார்பன் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது அந்த CH3க்கு பேர் என்ன? அல்கைலாம் பசங்களா. C2H5க்கு பேர் என்ன? அல்கைலாம். இதோட ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் எல்லாம் நான் பின்னாடி போக போக சொல்கிறேன். இது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டட் ஆஸ் R-H. ஸோ CH4ன்னு இருந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இழுத்து எழுதிருங்க CH3H.
சி இந்த இடத்துல பாருங்களேன் C2H6 இருக்கா, அதுல இருந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துருங்க. C2H5H. இந்த C2H5க்கு பேர் தான் என்ன, அல்கைல் குரூப். சரி, நெக்ஸ்ட் ஹைட்ரோகார்பன் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன்ல ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு, அதை வச்சு தான் டெரிவேட்டிவ்ஸ் படிக்க முடியும். டெரிவேட்டிவ்ஸ்னா ஒன்றும் இல்லை பசங்களா, காம்பவுண்ட்ஸ் which contains carbon, hydrogen and some other atoms or group which are derived from hydrocarbons. Okay, see hydrocarbonோட general structure வந்துட்டு R-H. R வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், CH3 ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், CH3 ஒரு H, மீத்தேன் CH4ன்னு வரும். நான் அதோட நேம்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே, இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, சரி, திஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். நான் இதுலேருந்து இந்த ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சம் அதர் குரூப் ஜிங்கிற குரூப்பை ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு R-Gன்னு வரும். இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேவா? எதுலேருந்து பண்ணியிருக்கோம், ஹைட்ரோகார்பன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். அதனால இது ஹைட்ரோகார்பன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா இந்த ஜிங்கிற குரூப்புக்கு பதிலாக OH குரூப் இருக்கலாம், ஜிங்கிற குரூப்புக்கு பதிலாக குளோரின் இருக்கலாம், ஜிங்கிற குரூப்புக்கு பதிலாக NO2 இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன். இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஹைட்ரோகார்பன்னா என்ன, கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்க காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும், அது போக சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? ஓகேண்ணா. அண்ட் அல்கைல்னா என்ன, அண்ணா ஹைட்ரோகார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்கைல் கிடைக்கும். ஓகே, சரி. நவ் let me introduce you guys to the representation of organic compounds. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கார்பன் இருக்குது, இன்னொரு கார்பன் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 கார்பன் இருக்குது, 4 கார்பன் இருக்குது. அண்ட் தென் கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்குது, லைக் திஸ். கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா, கார்பனுக்கு நடுவில் நிறைய சிங்கிள் பாண்ட் இருக்குது. அண்ட் நவ் ஒரு இந்த கார்பன் 4 பாண்ட் போட்டால் தான் ஸ்டேபிள் இல்லையா? ஆமாண்ணா, ஒரு கார்பன் 4 பாண்ட் போட்டால் தான் ஸ்டேபிள். ஒரு பாண்ட் இந்த கார்பனோட போட்டுருச்சு, மிச்சம் 3 பாண்ட் யாரோட போட்டிருக்கான், ஹைட்ரஜன்ஸோட போட்டிருக்கான். இங்கே பாருங்களேன், 1 2 3 3 பாண்டு, அப்புறம் இங்கே ஒரு பாண்ட், 4 பாண்ட். ஸோ இதே மாதிரி எல்லா கார்பனும் 4 பாண்ட் போட்டிருக்கா. இப்படி எல்லா பாண்டையும் ஒரு டேஷ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஒரு லைன் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன் ஆர் டேஷ் லைன் ஃபார்முலா பசங்களா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இதுக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இங்கே எல்லாமே கார்பன் சிங்கிள் பாண்ட், இங்கே எல்லாமே கார்பன் சிங்கிள் பாண்ட், இது கார்பன் டபுள் பாண்ட். அவ்வளோதான். அல்டிமேட்லி நம்ம கோல் என்ன, ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். ஓகேவா? பட் அது கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்தாலும் சரி, டபுள் பாண்ட் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதை தான் டேஷ் லைன் ஃபார்முலா ஒரு டேஷ் லைன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ஸ்டு ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா, கண்டென்ஸ்டு ஃபார்முலானா ஒன்றும் இல்லை பசங்களா, என்னால் இவ்வளோ பெரிய டேஷ் வந்து போட முடியாது. ஓகேவா? இப்படி இவ்வளோ பெருசாக ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு எழுதுனா என்னால் எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுருக்கி கண்டென்ஸ் பண்ணி எழுதுறேன். பாருங்களேன், இந்த கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் 1 2 3 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ CH3 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது கூட என்ன இருக்குது, ஆனால் இன்னொரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் C அண்ட் இந்த கார்பன் மேலே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ CH2. நவ் இது இன்னொரு கார்பனோட கனெக்டாக இருக்குது, சிங்கிள் பாண்ட் வழியா, சிங்கிள் பாண்ட் C. இந்த கார்பன் மேலே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, CH2. ஓகேவா? ஓகேண்ணா. ஃபைனலாக இப்போ இந்த கார்பன் எதோட கனெக்டாக இருக்குது, இதோட கனெக்டாக இருக்குது. இந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 1 2 3. ஸோ இதோட 3 ஹைட்ரஜன் இருக்குது, CH3. ஸோ இதுக்கு பேர் தான் கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகேவா? இது இப்படி எழுதலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் லைக் திஸ், ஆர் CH3 CH2 CH2 CH3. இப்படி எந்த பாண்டும் போடலைன்னா சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு நம்மளா அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுக்கு பேர் தான் கண்டென்ஸ்டு ஃபார்முலா பசங்களா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்கலாம். இப்போ இந்த கார்பன் மேலே எத்தனை ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, ஆனால் 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் CH. இந்த கார்பன் மேலே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, CH. அந்த இன்னொரு கார்பனோட டபுள் பாண்ட் வழியாக அட்டாச் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாண்ட் C. இந்த கார்பன்லேயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ CH அண்ட் தென் சிங்கிள் பாண்ட் CH3, சிங்கிள் பாண்ட் CH3.
ஓகேவா? ஓகே. ஆர் இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் இட் ஆஸ் CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 அப்படின்னு எழுதினாலுமே ஓகே தான். ஓகேவா? சரி, இதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் கூட இருக்கலாம். ஸோ டேஷ் லைன் ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா அதை கண்டென்ஸ் ஃபார்முலாவை உங்களால் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் வெரி ஈஸி பசங்களா. நவ் பாண்ட் லைன் நொட்டேஷன்னா என்ன? ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் கூட, ஆனால் இங்கே 3 ஹைட்ரஜன் எழுதியிருக்கேன், இங்கே 2 ஹைட்ரஜன் எழுதியிருக்கேன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன். இப்படி எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, எனக்கு இன்னும் ஏதாவது சிம்பிளிஃபைடாக ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த நொட்டேஷன். அண்ட் தென் உங்களுக்காக மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே, இந்த கெமிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவ்வளோ எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரீஃபில்லாம் காலி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, சும்மா நான் லைனை போட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, இதை இன்னும் ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படின்னா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, ஆனால் 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ 4 டாட் வச்சுக்கோங்க. 1 2 3 4. ஓகே, ஆனால் இப்படி தான் ஜிக்ஸாக்காக வைக்கணுமா? எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஜிக்ஸாக்காக வச்சா பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். ஓகே, நவ் இப்படி கார்பன் 4 கார்பன் வச்சிட்டிங்களா? நவ் இந்த கார்பன் எல்லாம் எப்படி கனெக்டாக இருக்குது? ஆனால் இந்த கார்பனும் சிங்கிள் பாண்ட் வழியாக கனெக்டாக இருக்குது, லைக் திஸ். நவ் இந்த கார்பனும் சிங்கிள் பாண்ட் வழியாக கனெக்டாக இருக்குது, லைக் திஸ். அண்ட் தென் இந்த கார்பனும் சிங்கிள் பாண்ட் வழியாக கனெக்டாக இருக்குது. அவ்வளோதான் பசங்களா, இதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேஷனா? என்னன்னா சொல்கிறீங்க? அப்படியா? அவ்வளோதான். ஓகே, இதை இப்படி வரைஞ்சாலும் வரையலாம். ஆர் நீங்கள் சொல்கிறது புரியுதாண்ணா? நான் இப்படி தான் வரையணுமா? நான் வந்து டாட்டை இப்படி வைக்கிறேண்ணா, நீங்கள் வந்து டாட்டை மேலே வச்சுருக்கீங்கன்னா நான் கீழே வைக்கிறேன், இன்னொரு டாட்டை இப்படி வைக்கிறேன், அந்த இன்னொரு டாட்டை இப்படி வச்சு இப்படி வைக்கிறேன். இப்படியும் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 கார்பனுக்கு 4 டாட் வைக்கணும்டா, வச்சிட்டிங்களா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க டாட்டை, சரியா? ஓகே. பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் செயின், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது, அதனால் நீங்களும் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துட்டே தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி அ க்ளோஸ்டு சர்க்கிள் மாதிரிலாம் நீங்கள் வரைஞ்சிடக்கூடாது. ஓகேவா? ஓகே. இந்த கார்பன் எப்படி லிங்க் ஆயிருக்கு? ஆனால் ஒரு சிங்கிள் பாண்டில், இந்த கார்பனும் சிங்கிள் பாண்டில், இந்த கார்பனும் சிங்கிள் பாண்டில், எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அது ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, ஸோ திரும்பி வரையணும் பாருங்கள், லைக் திஸ். ஓகே, கார்பன் இருக்குது. ஓகேவா? 4 கார்பன் இருக்குது. ஓகேண்ணா, ஆனால் இவ்வளோ தானா? எஸ். ஸோ இந்த இடத்துல இந்த டாட்ஸ் இருக்குல்ல, this dots represents carbon and this lines represent the bond which they are connected to. சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்காங்களா? ஒரு 2 கோடு இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட், 3 கோடு இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட். அவ்வளோதான் பசங்களா. ஓகேவா? ஓகே. ஆனால் அப்போ ஹைட்ரஜன் போடலையே. இங்கே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு மெயின் டவுட் வரும். ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும்னு. இங்கே பாருங்கள், இந்த கார்பன் கிட்ட ஒரே பாண்டு தான் இருக்குது, மிச்சம் 3 பாண்டுக்கு எங்கே போடுறது? நீங்களாம் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பாண்டு மட்டும் காட்டியிருந்தாங்கன்னா மிச்சம் 3 பாண்டு ஹைட்ரஜன்னு சொல்லி நீங்களா இமேஜின் பண்ணிக்கணும் பசங்களா. இங்கே பாருங்களேன், இந்த கார்பனை சுற்றி 2 பாண்ட் இருக்குது, அப்போ 2 பாண்டு ஹைட்ரஜன் நீங்களா அசியூம் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கார்பனை சுற்றி 2 பாண்ட் இருக்குது, அப்போ 2 பாண்ட் ஹைட்ரஜன் நீங்களா அசியூம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கார்பன் சுற்றி ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது, ஸோ 3 பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ டு மேக் திங்ஸ் ஈஸியர் வி ஆர் ஃபாலோவிங் திஸ் நோட்டேஷன். ஓகேண்ணா? ஓகே. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் ஐ கேன் பிரேக் திஸ் ஒன் டவுன் ஃபார் யூ. ஸோ இந்த கார்பனோட ஃபுல் ஃபார்முலா என்ன? அண்ணா சி, ஒரு பாண்ட் மட்டும் தான் கார்பனோட போட்டிருக்கு, மிச்சம் 3 பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ CH3 குரூப். அண்ணா திஸ் இஸ் அண்ணா ஒரு கார்பன் 2 பாண்ட் தான் போட்டிருக்கு, மிச்சம் 2 பாண்ட் என்ன பண்ணியிருக்கு? ஹைட்ரஜனோட போட்டிருக்கு, CH2. அதே மாதிரி இது பாருங்களேன், இந்த கார்பன் 2 பாண்ட் இப்படி போட்டிருக்கு, மிச்சம் 2 பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கோம், CH2. அதே மாதிரி இந்த கார்பனை பாருங்கள், ஒரே ஒரு பாண்ட் தான் போட்டிருக்கு, ஸோ திஸ் இஸ் CH3. ஓகேவா? ஓகேண்ணா, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் இதே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இதே மாதிரி பாண்ட் லைன் நோட்டேஷனில். ஓகேண்ணா, ஸோ மொத்தம் எத்தனை கார்பன்? 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ இதே மாதிரியே வைக்கிறேன், 1 2 3 4. நவ் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த 2 கார்பனும் இந்த கார்பனும் எப்படி கனெக்டாக இருக்குது? சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்குண்ணா. ஸோ லைக் திஸ், லைக் திஸ் சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்குது. நான் இந்த கார்பனும் டபுள் பாண்டில் கனெக்டாக இருக்குது, லைக் திஸ். டபுள் பாண்டில் கனெக்டாக இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இந்த கார்பனும் சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சிச்சு. நான் இதையும் நான் பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என்னது? ஆனால் இது வந்துட்டு ஜஸ்ட் இஸ் சி, ஒரு பாண்ட் மட்டும் போட்டிருக்கு, அப்போ மிச்சம் 3 பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கோம், CH3 குரூப். ஓகேவா? அந்த இது வந்துட்டு ஆனால் இந்த கார்பன் 3 பாண்டு போட்டுருச்சு,
இங்கே பாருங்களேன் 1 2 3 3 பாண்ட் கட்டிட்டாங்க. அப்போ இன்னும் ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் ஹைட்ரஜனோட போடணும், which is CH. சிமிலர்லி இதுவும் CH and then இது வந்துட்டு அகைன் CH3. ஓகேவா? ஓகே பசங்களா. அண்ட் நவ் ஒரு சில கெமிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்களுக்கு இதுவுமே டஃப்பாக இருக்குது, எங்களுக்கு இன்னமுமே ஏதாவது சிம்பிளிஃபைடாக ஒரு வெர்ஷன் சொல்லுங்கன்னா சிம்பிளாக இப்படி எழுதலாம். ஓகேவா? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 கார்பன் இருக்கா? C4. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? அண்ணா இந்த இடத்துல பாருங்களேன் 3 3 6 10 இருக்குண்ணா. ஸோ C4H10. ஓகே, இப்படி எழுதணும்னா அதுக்கு பேர் மாலிகுலார் ஃபார்முலா பசங்களா. இப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் மாலிகுலார் ஃபார்முலா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, யா சாரி பசங்களா, நடுவில் பாஸ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எப்படி இது எழுதுனேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, now இதுதான் representation of organic compounds. Let us then proceed to the next topic. Or else இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் ஒன்று 2 எக்ஸாம்பிள் தரேன், போடுறீங்களா? ஓகே, solve it with me. Take up your rough notes. இந்த நமக்கு இம்பார்ட்டண்ட்டே இதுதான் பசங்களா, அந்த பாண்ட் லைன் நோட்டேஷன் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 3 காம்பவுண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 C double bond CH3 CH3. ஓகேவா? இது வந்து என்ன ஃபார்முலா? கண்டென்ஸ்டு ஃபார்முலா. சரியா? ஓகேண்ணா. நான் இதை பாண்ட் லைன் நோட்டேஷனில் எழுதுங்களா பார்ப்போம். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் C triple bond CH2 CH3 CH2 CH3. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா, யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஆஸ் தி பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். சரியா? ஓகே, நான் பாண்ட் லைன் நோட்டேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. ஓகேவா? எழுதிக்கோங்க. எப்படி வேணாலும் டாட் வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இப்படி தான் டாட் வைக்க பிடிக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே டாட் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க மாதிரியே கூட டாட் வச்சுக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த 2 கார்பனும் டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தென் எஸ், இது ரெண்டும் டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த கார்பனோட சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, லைக் திஸ். ஓகே, ஓகேண்ணா, இப்படி தான் வரையணுமா? அந்த இது பார்க்க கொஞ்சம் அப்சர்டாக இருக்குது அண்ணா. ஆமாண்ணா, சரி இதை நான் நீட்டாக வரைஞ்சி காட்டட்டா? ஸோ இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி டாட் டாட்டாக வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இதை வந்து ஆக்சுவலி கொஸ்டினில் எப்படி தெரியுமா வரும்? இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். ஆக்சுவலி கொஸ்டினில் இப்படி தான் பசங்களா வரும். ஓகே, ஓகேவா? சரிண்ணா, நான் நெக்ஸ்ட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ இங்கே இருக்க மாதிரி டேரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஆனால் இங்கே வந்து நடுவில் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு CH2 CH3 இப்படி போயிருக்கு. அதை அதே பாருங்கள், இந்த மாதிரி CH2 CH3. ஆனால் என்னன்னா இது ஏதோ சும்மா கிறுக்குன மாதிரி இருக்குது, என் தம்பி கூட இந்த மாதிரி தானே ஏதாவது பென்சில் கொடுத்தா கிறுக்குவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுடா. திஸ் இஸ் அன் ஆக்சுவல் கார்பன் காம்பவுண்ட். ஓகே, நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல 2 கார்பன் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ட் தென் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இது என்னது அண்ணா? இது ஒரு நிமிஷம். இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கா? 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குது. நான் நடுவில் இருக்க கார்பன் ட்ரிபிள் பாண்டில் கனெக்டாக இருக்குது. ஸோ ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கேன். அங்கே இங்கே பாருங்கள் CH2 CH3. அதான் அப்படி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி எழுதியிருக்கேன் பசங்களா. ஓகேவா? ஸோ எல்லாருமே இதே மாதிரி நோட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இது மாதிரி எழுதுனா அதை கண்டென்ஸ்டு ஃபார்முலாவில் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கண்டென்ஸ் ஃபார்முலாலேருந்து பாண்ட் லைன் நோட்டேஷனும் தெரிஞ்சிருக்கணும், பாண்ட் லைன் நோட்டேஷன்லேருந்து கண்டென்ஸ் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். லெட்ஸ் சே இப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, லைக் திஸ். And let's say like this. ஆனால் என்னன்னா ஏதோ ப்ளஸ் சைன்லாம் போடுறீங்களே. எஸ், லைக் திஸ். அண்ட் தென் போதும், இது 2 மட்டும் இப்போதைக்கு போதும்.
பிகாஸ் ரொம்பவும் டீட்டெயிலாக போக 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 உங்களுக்கே புரிஞ்சிரும்டா. சரி, இப்போ இதை கண்டென்ஸ்டு ஃபார்முலா எழுதுவோமா? ஓகேண்ணா. முதல்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஆனால் இங்கே 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 7 கார்பன் எழுதிக்கோங்க. சி 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 ஆறாச்சு 1 7. ஓகே. நவ் இந்த 7 கார்பனும் எப்படி லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆனால் பார்த்தாலே தெரியுது எல்லா கார்பனுமே சிங்கிள் பாண்டில் தானே லிங்க் ஆயிருக்கு. ஸோ லைக் 1 கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். சிஸ்டம் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஓகேவா? ஓகேண்ணா. நவ் பேலன்ஸ் இருக்குதெல்லாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சது தானே, பாண்ட்லைன் நோட்டேஷனில் ஹைட்ரஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ பாருங்களேன், இப்போ இந்த கார்பன் வந்து ஒரு பாண்ட் தான் போட்டிருக்கு, அப்போ மிச்சம் 3 பாண்ட் ஹைட்ரஜனோட இருக்கும். ஸோ லைக் திஸ் CH3 CH3 and then this will be CH2. ஓகேவா? நான் அதை ஃபுல்லாக எழுதுகிறேன் பாருங்களேன். ஸோ இதை ஆக்சுவலி பார்த்தோன்னே இப்படி நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த இடத்துல CH3 இருக்குது, கலர் மாறிடுச்சு. CH3 இருக்குது, சிங்கிள் பாண்ட் CH2, and then இது என்னதுன்னா ஆனால் 2 பாண்ட் போட்டிருக்கு, அப்போ மிச்சம் 2 ஹைட்ரஜன் CH2. சிங்கிள் பாண்ட் CH2, single bond CH2, again single bond CH2, again single bond CH2, and then final தான் CH3 பசங்களா. ஃபைனலாக தான் CH3. ஓகேவா? கிளியரா? இதை நீங்கள் திரும்பி பாண்ட் லைன் நோட்டேஷன் பண்ணாலும் இப்படி தான் வரும். ஓகேவா? இன்டர் கன்வர்ஷன் பண்ண தெரியணும். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் இங்கே 1 and then இங்கே 1 3 4 5 கார்பன் இருக்குண்ணா. ஓகே, இதை வந்துட்டு கண்டென்ஸ்டு ஃபார்முலா எழுதுவோமா? ஓகே. ஸோ மொத்தம் 5 கார்பன், அது எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. சி 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 சி. ஓகே, இந்த கார்பன் வந்து 4 பாண்ட் போட்டுருச்சு பசங்களா ஆல்ரெடி, லைக் திஸ். ஸோ பிரச்சனை இல்லை நடுவில் இருக்க கார்பனுக்கு. மித்த இருக்க கார்பனுக்குலாம் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் ஒரே ஒரு பாண்ட் தான் போட்டிருக்கு, அப்போ H3, அப்போ இதுவும் H3, அதே மாதிரி இதுவும் H3, அதே மாதிரி இதுவும் H3. ஓகேவா? ஐ ஹோப் கிளியர். ஸோ இப்படி தான் பாண்ட் லைன் ஃபார்முலா இருந்து எந்த ஃபார்முக்கு மாற்றணும்? நம்மளோட கண்டென்ஸ்டு ஃபார்முலாக்கு மாற்றணும். அதே மாதிரி கண்டென்ஸ்டு ஃபார்முலாலேருந்து பாண்ட் லைன் ஃபார்முக்கு மாற்றுறது எப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இதை ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா. ஓகே, சரி, ஓகேண்ணா. Now let us then proceed to the next topic. Actually இது ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பட் எனிவே since I am assuming நீங்கள் எல்லாம் கிளாஸ் 11th 12thலேருந்து வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் மைன்யூட் டீட்டெயில்ஸ் முதல் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிண்ணா? ஸோ இப்போ ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சுதா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது ரெப்ரசன்டேஷனில். அது இந்த மாலிகுலர் ஃபார்முலா பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம்டா. சரியா? ஓகே. Now let's move into sigma and pi bond calculation. Sigma and pi bond calculation. Okay. First thing, இந்த sigma and pi bond calculationல என்னன்னா உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஆனால் sigma bondனா என்ன, pi bondனா என்ன? ஓகேவா? அந்த டவுட்டை இப்போதைக்கு கேட்காதீங்க, இப்போதைக்கு என்கிட்ட கேட்காதீங்க. அதை நான் உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்கிற சாப்டரில் சொல்லித்தரேன். சிக்மா பாண்ட்னா என்ன, பை பாண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, வாட் ஆர் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் கெமிக்கல் பாண்டிங்கிற சாப்டரில் சொல்லித்தரேன். 11th தான் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். சரி, என்ன அப்படின்னா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சிக்மா பாண்ட். ஓகேவா? கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சிக்மா பாண்ட். லைக் சிங்கிளாக இருந்தால் சிக்மா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்னா அது சிக்மா பாண்ட். அதே மாதிரி கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்டு பை பாண்டுடா. ஓகேவா? ஓகே. இப்போ கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், ஒரு பாண்டு சிக்மா பாண்ட், மிச்சம் இருக்க 2 பாண்டு பை பாண்டு தான். மிச்சம் இருக்க 2 பாண்டு பை பாண்டு தான். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை பாண்டு இருந்தாலும் சரி அதில் ஒரே ஒரு பாண்டு தான் சிக்மா பாண்டாக இருக்க முடியும். எக்ஸ்ட்ரா பாண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பை பாண்டு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், சி சிங்கிள் பாண்ட் சீன் இருக்குது, அப்போ அது சிக்மா பாண்ட். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், இன்னொரு பாண்ட் பை பாண்ட். இங்கே பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், மிச்சம் 2 பாண்டுமே பை பாண்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. ஓகே, சரிண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த காம்பவுண்டில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, டபுள் பாண்டுனா ஒரு சிக்மா ஒரு பையனா. அந்த இங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட்னாலே அது சிக்மா பாண்டுனா.
சிங்கிள் பாண்டுனாலே அது சிக்மா பாண்ட். நெக்ஸ்ட்டு இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ட்ரிபிள் பாண்டுனா ஒரு சிக்மா 2 பை. அதே மாதிரி ட்ரிபிள் பாண்டுனா ஆனால் கார்பன் கார்பனுக்கு நடுவில் மட்டும் தானே நீங்கள் இங்கே சொன்னீங்க. இங்கே கார்பனுக்கு நைட்ரஜனுக்கு நடுவில் இருக்குது. டேய் அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது சிக்மா பாண்ட், டபுள் பாண்டாக இருந்தால் ஒரு சிக்மா ஒரு பை. அது எந்த ஆட்டமுக்கு நடுவில் வேணாலும் பாண்ட் இருக்கலாம். ஓகேவா? அந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரிண்ணா, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட், மிச்சம் 2 பாண்ட் பை பாண்ட். ஓகேவா? ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஒரு சிக்மா 2 பை. அதே மாதிரி ஒரு சிக்மா 2 பை. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ டோட்டலாக எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. and then எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? 2 4 6 8 and then 1 9 சிக்மா பாண்ட் 9 பை பாண்ட்ஸ் இருக்குது பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதில்ல? ஓகே. நெக்ஸ்ட்டு பென்சீனுக்கு வருவோம். சரியா? இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பசங்களா பென்சீன். ஓகே. ஸோ பென்சீனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கும். 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கும். 6 கார்பனும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாருங்களா, ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். சைக்கிள் மாதிரி, சர்க்கிள் மாதிரி இருக்கா? அண்ட் தென் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் பசங்களா பென்சீனில். இங்கே ஒரு டபுள் பாண்ட்னா அதுக்கு பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்காது, அதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்காது, அதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்காது, அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் பென்சீன் ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி. அந்த பென்சீன் ரிங்கை பற்றி எங்கே பேசணுமோ அங்கே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். ரெசனன்ஸ்னு சொல்லிட்டு ஜிஓசியில் படிப்போம், அப்போ பேசுகிற பென்சீனை பற்றி. சரிண்ணா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது என்ன நொட்டேஷனில் இருக்குது? ஆனால் பாண்ட் லைன் நொட்டேஷன். ஓகேவா? டாட் வச்சு லைன் போட்டிருக்காங்க, இது பாண்ட் லைன் நொட்டேஷன். அப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி இங்கேயே சிக்மா போய் கால்குலேட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாண்ட் லைன் நொட்டேஷனை ப்ராப்பராக வரைங்க. ஓகேவா? ஆனால் ப்ராப்பராக வரைகிறதுனா புரியலையே. டேய் நீங்களே சொல்லுங்கண்ணா, எல்லா பாண்டும் இங்கே விஷுவலைஸாக இருக்கா? ஆனால் இல்லைண்ணா, இங்கே வந்து கார்பனுக்கும் நடுவில் இருக்க பாண்டு மட்டும்தான் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நல்லா பாருங்களேன், இப்போ இந்த கார்பன் வந்துட்டு 1 2 3 3 பாண்ட் போட்டிருக்கு. அப்போ இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட இப்படி போட்டிருக்கோம், லைக் திஸ். இதே மாதிரி இந்த கார்பன் 1 2 3 3 பாண்ட் தான் போட்டிருக்கு, இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட இப்படி போட்டிருக்கோம். இந்த கார்பனும் பாருங்கள் 1 2 3 3 பாண்ட் தான் போட்டிருக்கு, அப்போ இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கோம். இதுவும் இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கோம், இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட, இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜனோட. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகேண்ணா. ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டேன். இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், வேறலாம் இல்லை. இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், பட் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அப்புறம் சிக்மா பாண்ட் பை பாண்ட்லாம் கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பசங்களா, பை பாண்ட் எங்கே இருக்க முடியும்? எதர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டில் தான் இருக்க முடியும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? 1 2 3 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3 டபுள் பாண்டில் எத்தனை பை இருக்கும்? ஒரு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா ஒரு பை. ஓகே. ஒரு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா ஒரு பை. அப்போ ஒரு டபுள் பாண்டில் எத்தனை பை இருக்குது? ஒரே ஒரு பை பாண்ட் இருக்குது. 3 டபுள் பாண்டில் எத்தனை பை பாண்ட் இருக்கும்? 3 பை பாண்ட் தானே இருக்கும். சும்மா ஒன்றா எழுதிருந்தேன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால சொல்கிறேன். 3 டபுள் பாண்ட் இருக்குது. அண்ட் தென் வீணோ ஒரு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா ஒரு பை இருக்கும். ஸோ 3 டபுள் பாண்டில் எத்தனை பை இருக்கும்? 3 பை இருக்கும்ண்ணா. சரி, நெக்ஸ்ட் சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகே. சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணால் எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 இங்கே 6 சிங்கிள் பாண்ட் இருக்குது. அது போக 1 2 3 ஓகே 1 2 3 ஸோ 6 + 3 9 சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ 9 சிக்மா ப்ளஸ் ஒவ்வொரு டபுள் பாண்ட்லேயும் ஒவ்வொரு சிக்மா பாண்ட் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 9 + 3 12 12 சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்குது பசங்களா. ஓகே. இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்? ஆனால் இதை வந்துட்டு யூ கால்குலேட்டட் யூசிங் நம்பர் ஆஃப் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ். சரியா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒன்றா வரைஞ்சி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுருங்க. எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கோ அத்தனை சிக்மா பாண்ட் பசங்களா. எத்தனை டபுள் பாண்ட் இருக்கோ ஒரு சிக்மா ஒரு பை பாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சிக்மா 2 பை பாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சிலது பார்ப்போமா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இது வந்து இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே. இப்படி தான் வெறுமனே 2 பென்சி இந்த மாதிரி 2 ரிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம தான் அந்த இடத்துல ஹைட்ரஜன் போடணும். இப்படி ஓகேவா? இப்படி ஹைட்ரஜன் போட்டுட்டு ஃபைனலாக கால்குலேட் பண்ணுங்கள். ஆனால் 1 2 3 4 5 டபுள் பாண்ட் இருக்குது. 5 டபுள் பாண்டில் எத்தனை பை பாண்ட் இருக்கும்? 5 பை பாண்ட் தானே இருக்கும். ஓகேவா? ஓகே. மிச்சம் இருக்கிறது எல்லாமே சிக்மா பாண்ட் தான். ஸோ 1 2 3 ஸோ 1 2 3 4 5 6 7 8 அண்ட் தென் 1 2 3 4 5 6
ப்ளஸ் 6. ஸோ ஒரு 8 ப்ளஸ் 6 14, அதுக்கப்புறம் 15 16 17 18 19 19 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு வேளை புரியலன்னா டேரெக்டாக எழுதிருங்கடா. இது பையா, ஸோ ஒரு சிக்மா ஒரு பை, இது பையா ஒரு சிக்மா ஒரு பை, இது பையா ஒரு சிக்மா ஒரு பை. அந்த சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட் தான். இப்படி எல்லாத்தையும் எழுதி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதுதான் வரும். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஸோ மொத்தம் எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? 1 2 3 4 5 5 டபுள் பாண்ட் இருக்குது. ஒரு டபுள் பாண்டில் ஒரு பை பாண்ட் தான் இருக்கும். அப்போ 5 டபுள் பாண்டில் 5 பை பாண்ட் இருக்கும். 5 பை பாண்ட் இருக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே சிக்மா பாண்ட் தான். ஸோ எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குது? ஆனால் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இது ஒன்று. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், 8 கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. 8 கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அண்ட் தென் அது போக எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? 5 டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா? 5 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சிக்மா பாண்ட் தான். ஸோ 8 + 8 16 சிக்மா ப்ளஸ் இந்த 5 பை பாண்ட்லேருந்து 5 டபுள் பாண்ட்லேருந்து 5 சிக்மா பாண்ட் வரும் ப்ளஸ் 5 சிக்மா. ஸோ டோட்டலாக 21 சிக்மா பாண்ட் அண்ட் தென் 5 டபுள் பாண்ட் பசங்களா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து சிக்மா அண்ட் தென் பை பாண்ட் கால்குலேஷன் வந்து பண்ணணும்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ மறக்காமல் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது சிக்மா பாண்டு, டபுள் பாண்டாக இருந்தால் ஒரு சிக்மா ஒரு பை, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் ஒரு சிக்மா 2 பைடா. ஓகே, ஸோ இதோட சிக்மா அண்ட் பை பாண்ட் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. நவ் லெட் அஸ் மூவ் இன்டு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட். ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்ல போயிடுவோமா? சரி, ஓகேண்ணா. ஸோ ஹைப்ரிடைசேஷன்னா என்ன? அண்ட் அகைன் திஸ் இஸ் நாட் அவர் டாபிக் நவ். நம்ம இதை படிக்க தேவையில்லை. இதை எங்கே படிச்சுக்கலாம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்கிற சாப்டரில் போயிட்டு கூட நம்ம இதை படிச்சுக்கலாம் பொறுமையாக. இப்போதைக்கு ஹைப்ரிடைசேஷன்னா என்னன்னு தேவையில்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிடைசேஷனில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹைப்ரிடைசேஷனோட ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ மேபி நீங்கள் படிச்சிருக்கலாம், எஸ் ஆர்பிட்டல்னு ஒன்று இருக்குது, பி ஆர்பிட்டல்னு ஒன்று இருக்குது, டி ஆர்பிட்டல்னு ஒன்று இருக்கும், எஃப் ஆர்பிட்டல்னு ஒன்று இருக்கும், ஆர்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகும்போது, ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் சேர்ந்து ஓவர்லேப் ஆகும்போது, ஒரு எஸ்ஸும் 2 பி ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுமா? ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஓகேவா? ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஹைப்ரிடைசேஷன் தான் பசங்களா. கிளாஸ் 11லேயும் கிளாஸ் 12லேயும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஹைப்ரிடைசேஷன் தான். என்னென்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ் ஆர்பிட்டலும் 3 பி ஆர்பிட்டலும் லிங்க் ஆச்சு, இப்படி வந்து ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா நமக்கு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். இல்லை ஒரு எஸ் 2 பி ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லேப் ஆச்சுன்னா நமக்கு sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எஸ் ஒரு பி ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா நமக்கு sp ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து கிடைக்கும் பசங்களா. ஓகேவா? கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஹைப்ரிடைசேஷன் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். sp3 sp2 sp, sp3 sp2 sp. sp3னா ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகுது. sp2னா ஒரு s ஆர்பிட்டலும் 2 p ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகுது. sp அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகுது பசங்களா. சரியா? கிளியரா? ஓகே, அதுதான் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். இது 3 மட்டும் தெரிஞ்சால் போதும். சரி, இப்போது உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி தெரியுமா வரும்? கொஸ்டினில் ஃபைண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் லெட்ஸ் சே CH3 CH3 இருக்கு. இதில் இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு எஸ் இருக்குது 3 பி இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லலைன்னா நாங்கள் எப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு தான் பசங்களா நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் which is known as ஸ்டியரிக் நம்பர். ஓகேவா? the concept of ஸ்டியரிக் நம்பர். ஓகே, சரி, ஸ்டியரிக் நம்பர்னா என்ன? the ஸ்டியரிக் நம்பர் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட். சரியா? ஒரு ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டியரிக் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். சரிண்ணா, ஸ்டியரிக் நம்பர்னா என்ன? ஸ்டியரிக் நம்பர் சிம்பிளி ஒரு ஸ்டியரிக் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டமோட ஸ்டியரிக் நம்பர் என்னன்னா அந்த ஆட்டமை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, அந்த ஆட்டமை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ ஸ்டீரிக் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் பசங்களா. ஓகே, ஒருவேளை இந்த ஸ்டீரிக் நம்பர் இப்படி ஆட் பண்ணி உங்களுக்கு 4ன்னு வந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட். ஓகேவா, ஒருவேளை ஸ்டீரிக் நம்பர் ஆட் பண்ணி ஜஸ்ட் அ மினிட், கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு பசங்களா, அலர்ஜி வேறு எனக்கு இருக்குது, ஹாஸ்டலில் தானே இருக்கேன், ஸோ ரொம்ப டஸ்ட் இருக்குமா, அதனால டஸ்ட் அலர்ஜி. சரி, ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்டீரிக் நம்பர் 4ன்னு வந்துச்சுன்னா அது sp3, ஸ்டீரிக் நம்பர் 3ன்னு வந்துச்சுன்னா sp2, இதுவே ஸ்டீரிக் நம்பர் 2ன்னு வந்துச்சுன்னா அது sp பசங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 4னா sp3, 3னா sp2, 2னா sp1, வெறும் sp எழுதலாம். ஓகேவா, ஸோ ஸ்டீரிக் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. சரி, கால்குலேட் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute, I'll just get refreshed. யா, ஓகே பசங்களா. ஸோ இப்போ இதில் இருக்க எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் நம்ம ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் என்னென்னு கண்டுபிடிப்போமா? ஓகே, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஸ்டீரிக் நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? ஆனால் 4 சிங்கிள் பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட்னாலே இது சிக்மா பாண்ட் தானா? ஸோ 4 சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் 0 லோன் பேர். இந்த கார்பனுக்கு மேலே எந்த ஒரு லோன் பேரும் இல்லை, தனியாக எலக்ட்ரான்ஸ் எதுவும் இல்லை லோன்லியா, அதுதான் லோன் பேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி லோன் பேர் எதுவும் இல்லை, 0 லோன் பேர். ஸோ ஸ்டீரிக் நம்பர் என்ன வருது? 4 வருது. ஸ்டீரிக் நம்பர் 4 வந்துச்சு அப்படின்னா அது sp3 hybridized. ஓகேவா, ஸோ ஐ கேன் சே தட் திஸ் கார்பன் இஸ் sp3 hybridized. நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜனோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிடுவோமா? ஓகேண்ணா, ஸோ ஸ்டீரிக் நம்பர் என்ன வருது அண்ணா? ஃபஸ்ட்டு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அண்ணா? 2 சிங்கிள் பாண்ட், ஸோ 2 சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட் ப்ளஸ் 2 லோன் பேர், 2 லோன் பேர். ஸோ 2 சிக்மா ப்ளஸ் 2 லோன் பேர் ஃபைனலாக என்ன வருது? 4 வருது. அப்போ இந்த ஆக்சிஜனும் என்னது? ஆக்சிஜனும் sp3 ஹைபிரிடைஸ்ட். ஓகேவா, ஓகேண்ணா, sp3 ஹைபிரிடைஸ். நெக்ஸ்ட் இங்கே வாங்கலாம், இந்த நைட்ரஜனை பாருங்க, மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு அண்ணா? இதோட ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 1 2 3, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு ப்ளஸ் ஒரு லோன் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டீரிக் நம்பரோட வேல்யூ என்ன வருது? 4ன்னு வருது. ஸோ அப்போ இந்த நைட்ரஜனும் sp3 ஹைபிரிடைஸ்ட். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்கலாம், இந்த குளோரினோட ஸ்டீரிக் நம்பர் என்ன அண்ணா? ஸ்டீரிக் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் சிக்மா ப்ளஸ் பை, ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. ஓகேவா, ப்ளஸ் எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3, 3 சாரி பை பாண்ட்ஸ் இல்லை, 3 லோன் பேர் இருக்குது. ஸோ 1 சிக்மா ப்ளஸ் 3 லோன் பேர். ஸ்டீரிக் நம்பரோட வேல்யூ என்ன வருது? 4 வருதுண்ணா. அப்போ இந்த குளோரினோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் என்ன? sp3 ஹைபிரிட். ஓகேவா, கிளியரா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் ஒர்க் இன்டென்சிவாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிச்சி ஸ்டீரிக் நம்பரில் இருந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஸ்டீரிக் நம்பர் 4ஆக இருந்தால் அது sp3, ஒருவேளை ஸ்டீரிக் நம்பர் 3ஆக இருந்தால் அது sp2, 2ஆக இருந்தால் அது sp. ஸோ இது கொஞ்சம் ஒர்க் இன்டென்சிவாக இருக்கிறதுனால வி ஹாவ் அ ஷார்ட்கட் பசங்களா, வி ஹாவ் அ ஷார்ட்கட். ஓகே, பட் இந்த ஷார்ட்கட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி ஆக்சிஜன் ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஹைட்ரஜன் இதுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. இதுக்கெல்லாம் இதான் ஃபார்முலா, ஸ்டீரிக் நம்பர் வழியாக தான் போகணும். பட் ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் டு ஃபைண்ட் ஹைபிரிடைசேஷன் ஒன்லி ஃபார் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஷார்ட்கட் என்னன்னா, டு ஃபைண்ட் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அ கார்பன் செக் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். வெறும் சிக்மா பாண்ட்ஸை வச்சு நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா லோன் பேர் கிடையாது, சரியா? கார்பனில் லோன் பேர் இருக்காது. அதனால் ஸ்டீரிக் நம்பர் வச்சு தான் பண்ணுறோம். ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, அது ஒரு ஸ்பெஷல் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் ஷார்ட்கட்னு சொல்கிறேன். ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஒருவேளை ஒரு கார்பனை சுற்றி 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் த கார்பன் ஹேஸ் 4 சிக்மா பாண்ட்ஸ் தென் தட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்ட். ஒருவேளை கார்பனை சுற்றி 3 சிக்மா பாண்ட் தான் இருக்குது, அது எப்படி தான் இருக்க முடியும்? ஸோ ஒரு டபுள் பாண்ட், 2 சிங்கிள் பாண்ட். பாருங்களேன், சிங்கிள் பாண்டாக சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட் வந்து ஒரு சிக்மா பாண்ட். ஸோ மொத்தம் 3 சிக்மா பாண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட்டஸ் sp2, அண்ட் 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட்டஸ் sp பசங்களா. ஓகேவா, கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளி அந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பாருங்கள், போதுமா? ஓகே, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த பாருங்களேன், இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? ஆனால் ஒரு கார்பன் சிங்கிள் பாண்ட்,
3 கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட், 4 சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ 4 சிக்மா, 4 சிக்மா. இந்த கார்பனை சுற்றி இங்கிட்டு 2 சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். ஓகேவா, இங்கே பாருங்கள் 2 ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் இருக்குது, 2 சைடும் 2 சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ 4 சிக்மா பாண்ட். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு சிக்மா அண்ட் தென் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டோட ஒரு சிக்மா, அப்புறம் இங்கிட்ட ஒரு சிக்மா. ஸோ டோட்டலாக 3 சிக்மா தான் இந்த கார்பன்ட்ட இருக்குது, சிக்மா பாண்ட்ஸ். சிமிலர்லி இங்கேயும் 3 சிக்மா பாண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே பாருங்களேன், இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த கார்பன் இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட், அண்ட் தென் ஹைட்ரஜனோட இப்படி பாண்ட் போட்டிருக்கோம் ஹச்னு. ஸோ 4 சிங்கிள் பாண்ட், ஹென்ஸ் 4 சிக்மா பாண்ட்ஸ். ஓகேவா, ஓகே. அண்ட் இங்கே பாருங்க, ஆனால் 3 பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்னா ஒரே ஒரு பாண்ட் தான் சிக்மா பாண்டாக இருக்கும், மற்ற ரெண்டும் பை பாண்ட்ஸாக இருக்கும்ண்ணா. ஓகே, அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த கார்பன் இங்கிட்டு 3 பாண்ட் போட்டுருக்கு, இங்கிட்டு ஒரு பாண்ட், இது ஒரு சிங்கிள் பாண்ட். ஸோ 1 + 1 2 சிக்மா பாண்ட் இருக்கலாம் இந்த கார்பனுக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் 2 சிக்மா இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பனை பாருங்கள், இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட், ட்ரிபிள் பாண்டில் ஒரே ஒரு சிக்மா தான் இருக்கும். ஸோ இந்த கார்பன் கிட்ட 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அண்ட் தென் இந்த கார்பனை பாருங்கள், மொத்தமாக 4மே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ 4 சிக்மா பாண்ட், 4 சிக்மா பாண்ட். சரி, ஸோ 4 சிக்மானா அதோட ஹைபிரிடைசேஷன் ஸ்டேட் என்ன? 4 சிக்மானா sp3 sp3, 3 சிக்மானா sp2. ஓகே, 3னா 2, 4னா 3, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சிக்மானா sp2. ஓகே, 4 சிக்மானா sp3. ஓகே, 2 சிக்மானா sp sp. ஓகே, sp3. ஓகேவா, சரி. இப்போ அடுத்த காம்பவுண்டுக்கு நான் ஃபுல்லாக இப்படி சிக்மாலாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன், டேரெக்டாக போடுறேன் பாருங்கள். இந்த கார்பன்ட்ட எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? ஆனால் முதல்ல ஒரு டபுள் பாண்ட், ஸோ ஒரே ஒரு சிக்மா. மிச்சம் 2 பாண்ட் எங்கே போட்டிருக்கோம்? ஹைட்ரஜனோட போட்டிருக்கோம் இப்படி. ஸோ இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. ஸோ டோட்டலாக 3 சிக்மா, விச் மீன்ஸ் திஸ் இஸ் sp2. சிமிலர்லி இங்கேயும் பாருங்கள், ஆனால் இங்கிட்டு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ ஒரு சிக்மா. இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஒரு சிக்மா. ஸோ டோட்டலாக இந்த கார்பன் 1 2 3 3 பாண்ட் போட்டுருச்சு, இன்னும் ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் போடல. ஸோ சிங்கிள் பாண்ட், அது ஒரு சிக்மா பாண்ட். ஸோ டோட்டலாக இங்கே 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் sp2. Similarly, this is also sp2, this is also sp2. அண்ட் இங்கே வாங்க, ஸோ இந்த கார்பன்ட்ட பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் இங்கிட்டு போட்டிருக்கு, அதில் ஒரே ஒரு பாண்ட் தான் சிக்மா பாண்ட். ஓகேவா, ஓகேண்ணா. அந்த இங்கிட்ட ஒரு பாண்ட் போட்டிருக்கு, இதில் ஒரே ஒரு பாண்ட் தான் இந்த பாண்டு சிக்மா பாண்ட் தான். ஸோ போட்டிருக்க 4 பாண்டில் 2 பாண்ட் தான் சிக்மா பாண்டு. அப்போ திஸ் இஸ் sp ஹைப்ரிடைஸ். நெக்ஸ்ட் இந்த கார்பனுக்கு வாங்க, 3 பாண்ட் இங்கிட்டு போட்டிருக்கு, மிச்சம் ஒரு பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கோண்ணா. ஸோ 3 பாண்டில் ஒரு பாண்ட் தான் சிக்மா பாண்டு. இங்கிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் பாண்டா, ஸோ ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 2 சிக்மாங்கிறதுனால இந்த கார்பனும் sp ஹைப்ரிடைஸ்டு பசங்களா. கிளியரா? ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுல இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு டவுட்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டு சொல்லிட்டேன். ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட்டு let us move into the next concept, which is degree of carbon. ஓகேவா, டிகிரி ஆஃப் கார்பன்னா ரொம்ப சிம்பிள்ரா. ஓகே, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குது. இதில் இந்த கார்பனோட டிகிரி என்ன அப்படின்னா, அந்த கார்பன் டைரெக்டாக எத்தனை கார்பனோட பாண்ட் போட்டிருக்கு, டைரெக்டாக எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அதுதான் அதோட டிகிரி. ஸோ இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதோட டிகிரி வந்து 1. ஸோ 1 டிகிரின்னு இப்படி எழுதுவேன். ஓகேவா, 1 டிகிரின்னு என்னால் இப்படி எழுத முடியும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்டாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு கார்பன் டேரெக்டாக ஒரே ஒரு கார்பனோட தான் கனெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1 டிகிரி கார்பன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்டாக இருக்குது, ஆனால் இந்த கார்பன் டேரெக்டாக 2 கார்பனோட கனெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் 2 டிகிரி. அண்ட் தென் அகைன் இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது டேரெக்டாக இது 1ஓட தான் கனெக்டாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இது 1ஓட மட்டும் தான் கனெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் 1 டிகிரி, திஸ் இஸ் 1 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கார்பனை பாருங்கள், டேரெக்டாக எத்தனை கார்பனோட 1 2 3 3 கார்பனோட கனெக்டாக இருக்கிறதுனால 3 டிகிரி. அந்த நீங்கள் பாருங்கள், இந்த கார்பன் டேரெக்டாக 1 2 3 4 4 கார்பனோட கனெக்டாக இருக்கிறதுனால 4 டிகிரி. ஓகேவா, ஸோ அதெல்லாம் இந்த இதில் சொல்லியிருப்போம். டிகிரி ஆஃப் கார்பன்ஸ் அப்படின்னா ஹவு மெனி அதர் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் டைரெக்ட்லி அட்டாச்டு வித் திஸ் கார்பன். ஸோ தேர் ஆர் 4 டிகிரிஸ். ஒன் இஸ் பிரைமரி, செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி. ஓகேவா, 1 டிகிரி கார்பனை பிரைமரி கார்பன் சொல்லுவோம், அண்ட் 2 டிகிரி கார்பனை செகண்டரி கார்பன் சொல்லுவோம், 3 டிகிரி கார்பனை டெர்ஷரி கார்பன் சொல்லுவோம், 4 டிகிரி கார்பனை குவாட்டர்னரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. இந்த நேம்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிகிரி ஆஃப் கார்பன். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகேண்ணா. ஸோ இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி நான் பார்த்துருந்தது தான். ஓகே, திஸ் இஸ் சாரி, இந்த இடத்துல CH வரும். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த கார்பன் டேரெக்டாக ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1 டிகிரி, இதுவும் 1 டிகிரி. ஓகேவா, ஓகேண்ணா. அந்த இதுவும் பாருங்கள் 1 டிகிரி.
இது வந்து டேரெக்டாக 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 2 டிகிரி அண்ட் திஸ் இஸ் அகைன் 1 டிகிரி. ஆனால் இந்த கார்பன் டேரெக்டாக 3ஓட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 3 டிகிரி. அண்ட் தென் இந்த கார்பன் டேரெக்டாக 1ஓட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 டிகிரி. இந்த கார்பன் டேரெக்டாக 1ஓட அட்டாச் ஆயிருக்கு 1 டிகிரி. இந்த கார்பன் டேரெக்டாக 1ஓட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1 டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த கார்பன் டேரெக்டாக 1 2 3 4 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 4 டிகிரி. அண்ட் இந்த கார்பன் டேரெக்டாக 1ஓட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1 டிகிரி 1 டிகிரி 1 டிகிரி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 1 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் கார்பன். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன்னா ரொம்ப சிம்பிள் பசங்களா. ஹைட்ரஜனுக்குன்னு தனியாக டிகிரி இல்லை. எப்படி வரும்னா, ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்குல்ல கார்பன், அந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனுக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் ஹைட்ரஜனோட டிகிரியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கா? ஆமாண்ணா. இந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஒரே ஒரு கார்பனோட. அப்போ திஸ் இஸ் பிரைமரி ஹைட்ரஜன். ஓகேவா? பிரைமரின்லாம் சொல்ல மாட்டோம், 1 டிகிரி ஹைட்ரஜன் சொல்லுவோம். சிமிலர்லி இங்கே பாருங்க, இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஆனால் டேரெக்டாக ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 1 டிகிரி ஹைட்ரஜன். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இது 1 டிகிரி ஹைட்ரஜன், இது 2 டிகிரி ஹைட்ரஜன், இது 1 டிகிரி ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்க கார்பன் டேரெக்டாக 1 2 3 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ 3 டிகிரி ஹைட்ரஜன். ஓகேவா? ஓகேண்ணா. அண்ட் திஸ் இஸ் 1 டிகிரி, திஸ் இஸ் 1 டிகிரி, திஸ் இஸ் அகைன் 1 டிகிரி. சரி, நெக்ஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள், 1 டிகிரி கார்பன் 1 டிகிரி ஹைட்ரஜன் இருக்கலாம், 2 டிகிரி ஹைட்ரஜன் இருக்கலாம், 3 டிகிரி ஹைட்ரஜன் கூட இருக்கலாம், 4 டிகிரி ஹைட்ரஜன் இருக்க முடியுமா? நோ அண்ணா. இந்த இடத்துல பாருங்களேன், ஹைட்ரஜனோட டிகிரினா என்ன? ஹைட்ரஜன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். அந்த கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அதுதான் ஹைட்ரஜனோட டிகிரி. ஸோ ஒரு கார்பன் ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் அதால் ஒன்லி 3 பாண்டு தான் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்ரஜனோட டிகிரி என்ன இருக்க முடியும்? 3 தான் இருக்க முடியும். ஸோ 4 டிகிரி ஹைட்ரஜன் இஸ் இம்பாசிபிள். 4 டிகிரி ஹைட்ரஜன் இஸ் இம்பாசிபிள். சரியா? ஓகேண்ணா. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்கஹால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OH குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்புக்கு பேர் வந்து ஹைட்ராக்சி குரூப். ஹைட்ராக்சி குரூப். இந்த ஹைட்ராக்சி குரூப் எப்பெல்லாம் ஒரு கார்பன் செயினோட அட்டாச் ஆகுதோ அதை நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ஹைட்ராக்சி குரூப் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் ஆல்கஹால், திஸ் இஸ் அன் ஆல்கஹால், திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆல்கஹால். சரி, டிகிரி ஆஃப் ஆல்கஹால்னா என்ன? சேம் திங். ஹைட்ரஜனுக்கு எப்படி டிகிரி சொன்னோம், அதே மாதிரி தான் ஆல்கஹாலுக்கும். ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்க கார்பன் எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? ஆனால் ஆல்கஹால் அட்டாச் இருக்க கார்பன் டேரெக்டாக ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். 1 டிகிரி ஆல்கஹால் ஆர் பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஆல்கஹால் டேரெக்டாக இந்த கார்பனோட கனெக்டாக இருக்குது. இந்த கார்பன் எத்தனை கார்பனோட டைரெக்டாக கனெக்டாக இருக்குது? 1 2. ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி ஆல்கஹால். அண்ட் இஃப் யூ லுக் ஓவர் ஹியர், திஸ் இஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா? சூப்பர் பசங்களா. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 12th வந்தீங்கன்னா யூஸ் ஆகுண்டா உங்களுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட், யூ மைட் திங்க் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு. பட் 12th ஆப்வியஸ்லி யூஸ் ஆகும். உங்களோட ரியல் லைஃபோட நான் கனெக்ட் பண்ணி சொல்லி தருவேன். ஓகேவா? நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா காம்பவுண்ட்ஸ், அதெல்லாம் இந்த மாதிரி பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 2 டிகிரி ஆல்கஹால்னா செகண்டரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, let us now move to one more concept which is degree of amine. ஓகேவா? அமைனோட டிகிரி என்ன? அமைன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். NH2 குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் அமைன் பசங்களா. ஓகேவா? ஓகே, சி உங்களுக்கு தெரியும், NH3னா அமோனியா. அமோனியாவிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அமைன். ஓகே, ஓகேண்ணா. சரி, இந்த இடத்துல ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாவது குரூப், ஆர் குரூப் கூட இருக்கலாம். ஆர்னா என்னன்னு தெரியுமில்ல, அல்கைல் குரூப், அல்கைல் குரூப் கூட இருக்கலாம். ஓகேண்ணா. சரி, ஸோ இப்போ இதோட டிகிரி என்ன, அமைனோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைட்ரஜன் ஆல்கஹால் மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? டிகிரி ஆஃப் அமைன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் டைரெக்ட்லி அட்டாச்சு டு நைட்ரஜன். ஓகேவா? டைரக்ட்லி இந்த நைட்ரஜனோட எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அதுதான் அதோட டிகிரி. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த நைட்ரஜனோட டைரக்ட்லி ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1 டிகிரி. அந்த நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த நைட்ரஜனோட டேரெக்டாக 1 2 3 3 கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 3 டிகிரி அமைன்.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த நைட்ரஜன் இங்கிட்டு ஒரு கார்பன் செயினோட இங்கிட்டு ஒரு கார்பன் செயினோட. ஸோ திஸ் இஸ் அ 2 டிகிரி கார்பன். ஓகேவா, புரியுதா? இதை ஏன் கார்பன் செயின் சொல்கிறேன் இங்கே பாருங்கள். இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த நைட்ரஜன் டேரெக்டாக இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, அதனால் அது 2 டிகிரி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த நைட்ரஜன் 1 2 3 4 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 4 டிகிரி அமைன். ஓகேவா, ஆர் பிரைமரி அமைன், செகண்டரி அமைன், டெர்ஷியரி அமைன், குவாட்டர்னரி அமைன்னு கூட உங்களால் சொல்ல முடியும். ஓகே ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் புரிஞ்சதில்ல? ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அஃபிஷியலாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆக போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 1 ஹவர் பார்த்துருப்போமா? 1 ஹவர் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த பேசிக்ஸ் இல்லாமல் அடுத்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை இந்த பேசிக்ஸில் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட திரும்பி அந்த பாட்டை மட்டும் ரீவாட்ச் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து இதில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, ஐ திங்க் நான் டைம் ஸ்டாம்புமே கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் த்ரூ த பார்ட்ஸ். சரிண்ணா, ஸோ லெட் அஸ் மூவ் இன் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரி, இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும், அதாவது ஆர்கானிக் மேட்டர்லேருந்து எடுக்கிறது, அனிமல்ஸ்லேருந்தோ பிளான்ட்லேருந்தோ எடுக்கிறது. இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், எப்படி பிரித்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம்டா. ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஓப்பன் செயின் காம்பவுண்ட், அனதர் ஒன் இஸ் க்ளோஸ் செயின் காம்பவுண்ட். ஓகேவா, ஓப்பன் செயின் காம்பவுண்ட்னா என்ன, க்ளோஸ் லைன் காம்பவுண்ட்னா என்னங்கிறதெல்லாம் பொறுமையாக படிப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஆர்கானிக் காம்பவுண்டை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஓப்பன் செயின், இப்படி செயினாக இருக்குது, க்ளோஸ்டு செயின் இப்படி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேவா, ஓகே. நான் இந்த ஓப்பன் செயினுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குடா. இந்த ஓப்பன் செயினுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஆலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஏசைக்ளிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இந்த ஓப்பன் செயினை ஆலிஃபேட்டிக்னு சொல்லலாம், ஏசைக்ளிக்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா, அதே மாதிரி இந்த க்ளோஸ்டு செயினை சைக்ளிக்னு கூட சொல்லலாம். சரி, நான் இந்த ஓப்பன் செயினை ரெண்டாக பிரிக்கிறோம். ஓப்பன் செயினை ரெண்டாக பிரிக்கிறோம், சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லை பசங்களா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். சரியா, ஒன்லி சிங்கிள் பாண்ட், ஒன்லி கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சேச்சுரேட்டட். டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட் கார்பன்ஸ். ஓகேவா, ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் வெறும் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். இதுவே கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்டோ ஒரு கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா அது அன்சேச்சுரேட்டட் பசங்களா. சரியா, ஸோ அதோட முடிஞ்சிச்சு, இந்த ஓப்பன் செயின் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் செயின் கிளாசிஃபிகேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த க்ளோஸ் செயின் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறோம், ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஓகேவா, பேலன்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிக்குவோம், வெறும் கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். பென்சீனை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் இது ஒரு ரவுண்டு போட்டு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா, இது ஏன் அப்படிங்கிறதுலாம் நான் பொறுமையாக போக போக சொல்கிறேன். இப்படி வரைஞ்சிருந்தேன்னா இது பேர் பென்சீன். ஸோ நல்லா பாருங்களேன், பென்சீனில் என்ன இருக்கும், ஆனால் ஒன்லி கார்பனும் ஹைட்ரஜன் தானே இருக்கும், நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும்னா. டபுள் பாண்ட் பிரச்சனை இல்லை எனக்கு தேவை கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்க மாதிரி ரிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஹோமோ சைக்ளிக். ஓகே, ஹோமோ சைக்ளிக். இல்லை இந்த ரிங்லேயே வேற யாராவது இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரிங்கில் ஆக்சிஜன் இருக்குது, அதே மாதிரி இந்த ரிங்கில் நைட்ரஜன் இருக்குது. ஸோ ரிங்குக்குள்ளேயே வெறும் கார்பன் ஹைட்ரஜன் இல்லாமல் வேற யாராவது இருந்தாங்கன்னா அதை ஹெட்ரோசைக்ளிக் ரிங்னு சொல்லுவோம் பசங்களா. சரியா, அண்ட் இந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கை பற்றி நம்ம பெருசாக படிக்க மாட்டோம், இதுக்கு அடுத்து கிளாசிஃபிகேஷன் போகும், இதோட நிற்காது. ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கையுமே திரும்பி ரெண்டாக பிரிப்போம், அதை திரும்பி ரெண்டாக பிரிப்போம். இப்போதைக்கு அதெல்லாம் நமக்கு தேவை. சரியா, நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஹோமோசைக்ளிக் ரிங்கில் தான். ஓகே, ஸோ ஹோமோசைக்ளிக் ரிங்கை ரெண்டாக பிரிக்கிறேன், ஆலிசைக்ளிக் ஆரோமேட்டிக் அப்படின்னு. ஓகேவா, ஆலிசைக்ளிக் ஆரோமேட்டிக். ஆலிசைக்ளிக்னா என்ன, ஆரோமேட்டிக்னா என்னன்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆரோமேட்டிக்கை திரும்பி ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகேவா, இப்படி பாருங்களேன், இந்த ஆரோமேட்டிக்கை திரும்பி ரெண்டாக பிரிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் மூவ் மை செல்ஃப் ஓவர் ஹியர். ஓகே, இந்த ஆரோமேட்டிக்கை நான் எப்படி பிரிக்கிறேன், ரெண்டாக பிரிக்கிறேன், பென்சினாய்டு நான் பென்சினாய்டு அப்படின்னு. ஓகேவா, சரி, அது என்ன பென்சினாய்டு. பென்சினாய்டு அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் பென்சீன். சரியா, பென்சீன் இருக்கும் அந்த காம்பவுண்டில். ஓகேவா, பென்சீன் இருந்துச்சுன்னா அதை பென்சினாய்டு சொல்லுவோம், பென்சீன் இல்லைன்னா அதை நான் பென்சினாய்டு அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஓகேவா, கிளியரா? I hope this is fine. Super. Let us then proceed. எனக்கு புரியுது ஆலிசைக்ளிக்னா என்னன்னா, ஆரோமேட்டிக்னா என்னன்னா நீங்கள் கேட்குறீங்க. ஐ வில் லெட் யூ கைஸ் நோ. ஓகேவா, அதுதான் அடுத்த சைடில் இருக்குது. ஓகே, ஸோ ஆலிசைக்ளிக் அப்படின்னா அட்லீஸ்ட்
one atom in the ring should be sp3 பசங்களா. சரியா? ஆலிசைக்ளிக்னா இந்த ரிங் காம்பவுண்ட் தான். இந்த ரிங்கில் அட்லீஸ்ட் ஒன் ஆட்டம் வந்து எப்படி இருக்கணுமா? sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணுமா பசங்களா? ஓகே, நல்லா பாருங்களேன். ஆனால் இந்த இடத்துல ரெண்டு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது, ரெண்டு கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கும், ரெண்டு கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ ஒரு சிக்மா, ரெண்டு சிக்மா, மூணு சிக்மா, 4 சிக்மா பாண்ட் இருக்குண்ணா. 4 சிக்மா பாண்ட் இருந்தால் அதோட ஹைப்ரிடைசேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கேன்? sp3ன்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. சிமிலர்லி இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன? sp3. இந்த ரிங்கில் எல்லா ஆட்டமுமே sp3 இருக்குது. நம்மளோட தேவை என்ன? ஒரே ஒரு ஆட்டம் sp3 இருந்தால் கூட அது வந்து ஆலிசைக்கிளுக்கு சொல்லிடுவோம். இங்கே எல்லாமே sp3 இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இங்கே கால்குலேட் பண்ணுங்களேன். ஆனால் இது பாருங்கள், இது வந்து sp3. ஓகேவா? ரெண்டு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், மிச்சம் ரெண்டு பாண்ட் ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ 4 சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட்னாலே சிக்மா பாண்ட் தான். ஸோ 4 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால sp3ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஒரு சிக்மா, அந்த நல்லா பாருங்களேன். ஆனால் அந்த இங்கே பாருங்கள், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், ரெண்டு சிக்மா, ரெண்டு சிக்மா. அண்ட் இந்த மொத்தமாக எத்தனை பாண்ட் போட்டிருக்கு இந்த கார்பன்? 1 2 3 3 பாண்ட் போட்டிருக்கிறதுனால இன்னொரு பாண்ட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட், அது ஒரு சிக்மா. ஸோ 3 சிக்மா இருக்கிறதுனால யூ ஜஸ்ட் ஹேவ் டு கால்குலேட் சிக்மா அண்ட் பைடா. ஓகே, பை கூட விட்டுருங்க, சிக்மா பாண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? ஆனால் இங்கே ஒன்று ஹைட்ரஜனோட ஒன்று, 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷன் இஸ் sp2. இதோடது sp2. ஆனால் sp2 வந்துருச்சு, அப்போ இது ஆரோமேட்டிக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு sp3 கார்பன் இருந்துச்சுன்னா கூட அந்த ரிங்கில், தென் தட் இஸ் ஆலிசைக்ளிக். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு sp3 இருக்குது. என்னதான் இது sp2வாக இருந்தாலுமே ஒரே ஒரு sp3 இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுனாலே அது என்னது? ஆலிசைக்ளிக் தான் பசங்களா. ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லா காம்பவுண்ட்லையுமே அட்லீஸ்ட் one sp3 carbon is present. At least one sp3 carbon is present. So நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரிங் எல்லாத்தையும் நம்ம ஆலிசைக்ளிக் ரிங் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஓகேவா? ஆல் தீஸ் ரிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆலிசைக்ளிக் ரிங். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஆரோமேட்டிக் ரிங்னா என்னென்னு பார்த்துருவோமா? ஓகேண்ணா. ஆரோமேட்டிக் ரிங்னா அப்படியே உல்ட்டா, இங்கே ஒரே ஒரு sp3 இருந்தால் கூட அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆலிசைக்ளிக் சொல்லுவோம். ஆரோமேட்டிக்னா ஒரு sp3 கூட இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆல் ஆட்டம்ஸ் ஷுட் பி எய்தர் sp2 ஆர் sp. சரியா? நோ sp3, நோ sp3 ஆட்டம். ஓகே, சரி, ஓகேண்ணா. ஸோ நல்லா பாருங்களேன், அவர் ஃபேவரட் பென்சீன் இருக்குது. ஸோ என்ன சொன்னேன்? பென்சீனை எப்படி வேணாலும் வரையலாம். சரியா? இப்படியும் வரையலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ ட்ரா யுவர் பென்சீன் லைக் திஸ். இந்த நடுவில் இருக்க லைன் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுடலாம். ஒரு சர்க்கிள் போட்டாலுமே அது பென்சீன் தான். சரியா? ஓகேண்ணா. ஓகே, சரி. Now let us calculate the hybridization of all the carbons, of all the atoms. ஸோ நல்லா பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல இந்த கார்பனை பாருங்களேன். ஆனால் இங்கிட்டு ரெண்டு பாண்ட், ஸோ ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஒரு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா, இங்கிட்ட ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஸோ ஒரு சிக்மா. ஸோ இந்த கார்பன் எத்தனை பாண்ட் போட்டிருக்கு? 1 2 3 பாண்ட்ஸ் போட்டுருச்சு. பேலன்ஸ் ஒரு பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கும். ஸோ அங்கே ஒரு சிக்மா. ஸோ 3 சிக்மா இருக்கிறதுனால இது sp2 பசங்களா. சிமிலர்லி இந்த கார்பனையும் பாருங்கள், ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனை பாருங்கள், ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த கார்பனை பாருங்கள், ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி தான் எல்லா கார்பனும் இருக்கும். ஸோ எல்லா கார்பன், ஆல் தி கார்பன்ஸ் ஆன் பென்சீன் ரிங் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஓகேவா? sp2 ஹைப்ரிடைஸ்ட், எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஓகே, ஓகேண்ணா. எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ் அப்படிங்கிறதுனால இது ஆரோமேட்டிக் ரிங்கு. சிமிலர்லி இங்கே பாருங்களேன், இங்கிட்டும் எல்லாமே sp2 ஹைப்ரிடைஸ் தான். இந்த கார்பனை வேணால் பாருங்கள். ஆனால் இங்கிட்ட ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டில் ஒரு சிக்மா, சிங்கிள் பாண்டில் ஒரு சிக்மா, மேலே இருக்க ஒரு சிங்கிள் பாண்டில் ஒரு சிக்மா. ஸோ 3 சிக்மா இருக்கிறதுனால sp2. ஓகே, அடுத்து இங்கே வாங்க. அடுத்து இங்கே வாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு டபுள் பாண்ட் ஒரு சிக்மா, ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு சிக்மா, மேலே ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு சிக்மா. 3 சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால, ஐ மீன் 3 சிக்மா பாண்ட் இருக்குது, விச் மீன்ஸ் திஸ் இஸ் sp2. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ
நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு இந்த ரிங்கில் இருக்க எல்லா ஆட்டம்ஸுமே sp2-ஆக இருக்குது. ஓகேவா, sp2-ஆக இருக்குது. அப்போ தே ஆர் ஆல் aromatic compounds. Aromatic compounds. ஓகேவா, ஓகே. அண்ட் தென் தேர் இஸ் சம் ரூல் ஃபார் aromaticity. ஒரு காம்பவுண்ட் aromatic-ஆ இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில ரூல்ஸ்லாம் கூட இருக்குது. பட் அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்துக்கலாம். ஏன்னா கெமிக்கல் பாண்டிங் நான் ஏன் இத்தனை டைம் சொல்கிறேன் தெரியுமா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர் பசங்களா. ஓகேவா, அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர் கிடையவே கிடையாது. பட் புரியாமல் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சாப்டர் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் கெமிக்கல் பாண்டிங் ஒன்றொன்னா எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம்டா. சரியா, ஓகே. சரிண்ணா, இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த லெக்சரோட பேர் வச்சுருந்தேன்ல, இந்த லெக்சரோட பேர் என்ன வச்சுருந்தேன்? அந்த லெக்சரோட பேர் வந்துட்டு நாமன்க்ளேச்சர்னு வச்சுருந்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் 1.5 hours நவ் லெட் அஸ் அஃபிஷியலி ஸ்டார்ட் தி நாமன்க்ளேச்சர். லெட் அஸ் அஃபிஷியலி ஸ்டார்ட் தி நாமன்க்ளேச்சர். ஓகேவா, சரி, ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி. ஸோ நாமன்க்ளேச்சர் அப்படின்னா என்ன? நாமன்க்ளேச்சர்னா நேம் பசங்களா. சரியா, சி தெர் ஆர் மோர் தென் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த உலகத்தில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் புதுசாக ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கார்பனையும் ஹைட்ரஜனையும் மாற்றி ஏதாவது கம்பைன் பண்ணி ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நவ் லெட்ஸ் சே நான் வந்து ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறேன் பசங்களா. நான் வந்து ஜஸ்ட் அ மினிட், ஐ திங்க் இப்போ நான் வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஒரு கார்பன் இருக்குது, அது கூட லெட்ஸே இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஜஸ்ட் அ மினிட், கொஞ்சம் ஹேங் ஆகுது சிஸ்டம், என்னன்னு தெரியல. ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will adjust this. ஓகே, ஐ திங்க் ஜஸ்ட் அ மினிட் பசங்களா. ஐ வில் ஃபிக்ஸ் திஸ். யா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பசங்களா. சரி, இப்போ நான் வந்து ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கார்பனும் இன்னொரு கார்பன் இருக்குது. இந்த சைடு இப்படி இருக்குது. இந்த காம்பவுண்டை நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். நடுவில் டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஏபிசி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதே காம்பவுண்டை நீங்கள் வேர்ல்டில் இன்னொரு எண்டில் கண்டுபிடிச்சி அதுக்கு XYZன்னு பேர் வைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த காம்பவுண்டுக்கு எது தான் பேர்? காம்பவுண்ட் ஒன்று தான். நான் சிந்தசைஸ் பண்ணதும் நீங்கள் சிந்தசைஸ் பண்ணதும் ஒரே காம்பவுண்டு தான், எக்ஸாக்ட்லி சேம், எந்த சேஞ்சுமே இல்லை. பட் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நேம் வச்சா இஷ்யூ அரைஸ் ஆகும்ல. இப்போ நாளைக்கு நான் கூகுளில் போயிட்டு இந்த காம்பவுண்டை கண்டுபிடிக்கணும்னா ஏபிசின்னு சர்ச் பண்ணுவேனா XYZன்னு சர்ச் பண்ணுவேனா? இஷ்யூ இருக்குல்ல. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க? ஓகே, என்னடா சொன்னீங்க? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவங்க வந்து ஒரு யூனியன் மாதிரி. சரியா, இப்போ எப்படி JEE மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் NTA கண்டக்ட் பண்ணுதா, அது மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலாக இந்த கெமிஸ்ட்ரிக்கு ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும். அவங்க தான் யார்? இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, ஷார்ட் ஃபார்மில் IUPAC அப்படின்னு சொல்லுவோம். இந்த IUPAC அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தே கேவ் சம் ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக IUPAC ப்ரொவைடட் சம் ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா, ஓகேண்ணா. சரி, என்னென்ன ரூல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, சி இந்த IUPAC என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நீங்கள் நேம் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட 5 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கணுமா. 5 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கணுமா. அது என்னென்ன டேர்ம்ஸ்னு ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கணுமா, நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கணுமா, அதுக்கப்புறம் ரூட் வேர்டு இருக்கணுமா, அதுக்கப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்கணுமா, தென் ஃபைனலாக செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கணுமா பசங்களா. ஆனால் ஒன்றுமே புரியலண்ணா, நீங்கள் IUPACனு சொன்னதுலேருந்து எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, சிம்பிள், திரும்பி சொல்கிறேன். IUPAC நேமிங் பண்ணுறதுக்கு 5 டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்ன டேர்ம்ஸ்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், செகண்டரி சஃபிக்ஸ், ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ். கிளியரா, புரியுதா? ஓகேண்ணா, சூப்பர். ஸோ இந்த 5 இது தேவை. இந்த 5 இதோட மீனிங்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஐ நோ, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த 5 டேர்ம் தேவை. ஓகே, இப்போ ஒன்றா பார்ப்போமா? சரி, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா சப்ஸ்டிடியூவன்ட் ஓட பொசிஷன் அண்ட் இட்ஸ் நேமா பசங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட்னா என்ன சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த மெயின் கார்பன் செயின் பற்றி சொல்லுமா. ஓகேவா, கார்பன் செயின் எவ்வளோ பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குங்கிறத இந்த ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லுமா.
நெக்ஸ்ட் ரூட் வேர்ட், எத்தனை கார்பன் இருக்கு மெயின் செயின்ல அப்படிங்கறது அந்த ரூட் வேர்ட் சொல்லுமா. அதுக்கப்புறம் இந்த பிரைமரி சஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல செயின், கார்பன் செயின், எம்சிசி. ஆனால் எம்சிசினா என்னன்னா எங்களுக்கு இன்னும் புரியலனா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரோம். ஓகே, இந்த பிரைமரி சஃபிக்ஸ் நம்மள்ட்ட என்ன சொல்லணும்னா, நம்ம வச்சிருக்க செயின் சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு சொல்லணும். அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி சொல்லணும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஃபஸ்ட்டு செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? ஓகே, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா as I said it will be giving us information about the substituent. ஓகே, சப்ஸ்டிடியூட்னா என்னன்னா, ஸோ இங்கே எழுதியிருக்கேன்ல இந்த 6 தான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் 11th and 12th பார்க்கக்கூடிய சப்ஸ்டிடியூவன்ஸ் பசங்களா, சரியா? ஓகே, ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு அல்கைல் குரூப் 6 இருக்குல்ல, இந்த 6ங்கிற குரூப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா, வி கால் இட் அல்கைல் குரூப். ஓகேவா, ஓகேண்ணா, வி கால் இட் அல்கைல் குரூப். ஓகே, சரிண்ணா. ஸோ ஆருக்கு பதிலாக என்ன வேணாலும் வரலாம், CH3 வரலாம், ஆர் C2H5 வரலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கா. ஸோ இந்த ஜென்ரல் நேம் வந்து அல்கைல். ஓகேவா, பட் இந்த மாதிரி CH3ன்னு வந்துச்சுன்னா அது பேர் மித்தைலாம், மித்தைல். ஓகே, மெத் எம்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் 2 கார்பன் வந்துச்சு அப்படின்னா அது பேர் இத்தைல். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கார்பன்னா மெத்து, 2 கார்பன்னா இத்து. சரியா, இதை வந்து நான் பின்னாடி இங்கே ஒரு சார்ட் எழுதியிருப்பேன். ஒரு கார்பன் என்ன சொல்லணும், 2 கார்பன் என்ன சொல்லணும், இப்போதைக்கு ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு கார்பன் இருக்கு, அதுவும் அல்கைல் குரூப்பாக இருக்கு, CH3 இருக்குன்னா அது பேர் மித்தைல். 2 கார்பன் இருக்கு அப்படின்னா அது பேர் இத்தைல். ஓகேவா, அல்கைல் குரூப்போட நேம் வந்துட்டு மித்தைல், இத்தைல், ப்ரோபைல் இப்படி எழுதிட்டே போகலாம். சரி, இந்த மாதிரி OR, அல்கைல் குரூப்புக்கு முன்னாடி ஒரு ஆக்சிஜன் வந்துருச்சு, OR வந்துச்சுன்னா அது பேர் வந்து அல்காக்சி பசங்களா. வெறுமனா 6 குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் அல்கைல். 6க்கு முன்னாடி ஓவும் இருக்குது அப்படின்னா அது பேர் அல்காக்சி. ஃபார் எக்ஸாம்பிள் OCH3, வெறுமன CH3 இருந்தால் அது பேர் மித்தைல். ஓகே, வெறுமன CH3 இருந்தால் அது பேர் மித்தைல். O இருக்கிறதுனால மித் ஆக்சி. ஓகே, வெறுமன C2H5 இருந்தால் அது பேர் இத்தைல், பட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இத் ஆக்சி. ஓகேவா, இதெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட். எனக்கு புரியுது, எடுத்தோடனே 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும், அது என்னடா இது சப்ஸ்டிடியூவன்ட் புரியலையே அப்படின்னு. போக 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 புரிஞ்சுக்குவீங்கடா, சரியா? இட்ஸ் அ ப்ராசஸ். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நம்மளால் மாஸ்டர் பண்ணிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, அதுக்குன்னு டிமோட்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஃபார் ஷுர் ஐ கேன் டெல் யூ, யூ கேன் நெவர் லேர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, வி ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ண முடியும், பொறுமையாக போகும். சரி, நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டிடியூவன்ட் பார்த்துட்டோம். ஒன்று வந்து அல்கைல் குரூப், இன்னொன்று வந்து அல்காக்சி குரூப். இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் குரூப் பசங்களா, சரியா? ஸோ இந்த மாதிரி ஹாலோ இருக்குல்ல, இதுதான் வந்து சப்ஸ்டிடியூவன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக ஃப்ளோரின் வரலாம், ஃப்ளோரின் வந்துச்சுன்னா ஃப்ளோரோன்னு சொல்லுவோம், குளோரின் வந்துச்சுன்னா குளோரோன்னு சொல்லுவோம், சரியா? நெக்ஸ்ட் NO2 குரூப் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா அது பேர் நைட்ரோ. NO, வெறும் NO2 வராமல் வெறும் NO குரூப் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அது பேர் நைட்ரோசோ. ஒருவேளை N3 3 நைட்ரஜன் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா அந்த குரூப்போட பேர், அந்த சப்ஸ்டிடியூவண்ட்டோட பேர் என்னன்னு சொல்லுவோம், அசைடோ அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா, சரியா? ஓகே, ஸோ ஐ ஹோப் சப்ஸ்டிடியூவன்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன், லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். யா, ஓகே, ஸோ இப்போ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம்ல, நெக்ஸ்ட்டு பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். as I've insisted you guys earlier, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா நம்மளோட மெயின் செயின். ஓகேவா, உங்களுக்கு இன்னும் மெயின் செயினா என்னன்னு தெரியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். பட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சூஸ் பண்ணுற அந்த மெயின் செயினை ஓப்பன் செயினாக இருக்கா இல்லை சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் நம்மள்கிட்ட சொல்லும். ஸோ ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணுற கார்பன் செயின் ஓப்பன் செயினாக இருந்துச்சுன்னா யூ நீட் நாட் ரைட் எனிதிங், எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம், ஜஸ்ட் விட்டுட்டா போதும். பட் இதுவே நீங்கள் சூஸ் பண்ணுற மெயின் செயின் சைக்ளிக்காக இருந்தால் யூ ஹாவ் டு ரைட் த நேம் சைக்ளோ பசங்களா. ஓகேவா, சரி, ஓகேண்ணா. ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சு, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சு. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, இட் இஸ் நத்திங் பட் சப்ஸ்டிடியூவன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அல்கைன்னு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, அல்காக்சின்னு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, ஹாலோன்னு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, நைட்ரோசோ, அசைடோ. சரியா, மொத்தமாக 6 சப்ஸ்டிடியூவன்ஸ் ஃபாலோடு பை பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் முடிச்சுட்டு பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். பிரைமரி ப்ரிஃபிக்ஸில் என்ன, ஓப்பன் செயினாக இருந்தால் எதுவும் எழுத வேணாம், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் சைக்ளோன் எழுதணும். நெக்ஸ்ட் பிரைமரி ப்ரிஃபிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா ரூட் வேர்டு பசங்களா. சரியா, ரூட் வேர்டு நம்மள்ட்ட எதை சொல்லுன்னா எத்தனை கார்பன் இருக்குது மொத்தமாக நம்மளோட மெயின் செயினில் அப்படின்னு சொல்லும். ஓகே, ஒருவேளை உங்களோட மெயின் செயினில் ஒரே ஒரு கார்பன் இருந்தால் யூ ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்டு மெத். you have to use the root word meth. ஒருவேளை
ரெண்டு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்ட் எத். ஓகே சரிண்ணா. ஒருவேளை 3 கார்பன் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்ட் ப்ரோப். 4 இருந்தால் பியூட், பட் கிடையாது பியூட். சரி 5 கார்பன் இருந்தால் யூ ஹாவ் டு யூஸ் த கீவேர்ட் ஆர் ரூட் வேர்ட் பென்ட். 6 இருந்தால் யூ ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்ட் ஹெக்ஸு. 7 இருந்தால் ஹெப்ட். 8 இருந்தால் ஆக்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். 9 இருந்தால் நான் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். 10 இருந்தால் டெக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். 11 இருந்தால் யுன்டெக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். 12 இருந்தால் டைடெக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். சரியா? டைடெக். ஓகே ஸோ யுன்டெக் அண்ட் தென் டைடெக். கிளியரா? ஸோ இந்த சீரீஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கார்பன் இருந்தால் மெத்துன்னு எழுதணும், 2 கார்பன் இருந்தால் எத்துன்னு எழுதணும், 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்புன்னு எழுதணும், 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், டெக். ஓகேவா? கிளியரா? ஓகே. சாரி பசங்களா. ஓகே சாரி அபவுட் தட். லெட் அஸ் தென் ப்ரொசீட் வித் தி செஷன். சரி இந்த ரூட் வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கார்பன் இருந்தால் என்ன எழுதணும், 5 கார்பன் இருந்தால் என்ன எழுதணும், 10 கார்பன் இருந்தால் என்ன எழுதுறோங்கிற இந்த கீ வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் என்னென்ன முடிச்சிட்டோம்? ஆனால் ஐயூபேக் நேமிங்க்கு நீங்கள் இந்த 5 தேவை. நீங்கள் அதில் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் முடிச்சிட்டோம், பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் முடிச்சிட்டோம், ரூட் வேர்ட் முடிச்சிட்டோம். இப்போ பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னா நம்மளோட கார்பன் செயின் இருக்குல்ல, மெயின் கார்பன் செயின், அது வந்துட்டு சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா. ஓகே ஒருவேளை சேச்சுரேட்டடாக இருந்துச்சு, சேச்சுரேட்டட் இந்த சென்ஸ் சொல்லியிருக்கேன்ல, வெறுமனா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆர் சிக்மா பாண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா we will use the word ஏன். we will use the word ஏன். ஓகேவா? ஓகேண்ணா. ஒருவேளை டபுள் பாண்ட் இருந்துச்சு நம்ம மெயின் கார்பன் செயினில் அப்படின்னா we will use the name ஈன். we will use the name ஈன். ஒருவேளை ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா we will use the name ஐன். ஓகேவா? ஸோ சேச்சுரேட்டட் ஒன்லி சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா we will use the name ஏன். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஐன் பசங்களா. ஓகேவா? how this is clear? சூப்பர். and then secondary suffixனா secondary suffix talks about the functional group and then functional group பற்றி we will learn soon. we will learn later. சரியா? இதுலேயே 2-3 ஸ்லைட் கழிச்சு படிப்போம் ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி. ஸோ இது வரைக்கும் ப்ரைமரி சஃபிக்ஸ் வரைக்கும் புரிஞ்சால் போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆனால் இந்த எம்சிசின்னு சொல்கிறீங்கல்ல, எம்சிசினா என்ன? இட்ஸ் சிம்பிள்டா. எம்சிசினா மெயின் கார்பன் செயின் ஆர் பிரைமரி கார்பன் செயின் கூட சொல்லலாம், பட் நான் அதை மெயின் கார்பன் செயின் தான் சொல்லுவேன். சரி நீங்கள் சொன்னீங்க என்னன்னா செலக்ட் பண்ணணும்னு, என் இஷ்டத்துக்கு ஒரு செயினை செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் மெயின் கார்பன் செயினை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த மெயின் கார்பன் செயினில் நம்பர் ஆஃப் கார்பன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஓகேவா? ப்ரையாரிட்டி என்னன்னா, த ப்ரையாரிட்டி இஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஷுட் பி ப்ரெசன்ட் இன் த மெயின் கார்பன் செயின். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஒரு செயினை சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த செயினில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கான்னு பார்க்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு. இதெல்லாம் எதுக்கு நேமிங் பண்ணும்போது? அல்கேனை நேமிங் பண்ணும்போது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் அல்கேன். ஒரு அல்கேன்னா தெரியும்ல, சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்க ஒரு காம்பவுண்டை நேமிங் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் செலெக்ஷன் ரூல், மெயின் கார்பன் செயின் செலெக்ஷன் ரூல். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, தென் கிவ் மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி டு த நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ். ஆனால் எனக்கு புரியல. சரி, இப்படி ஒரு கார்பன் செயின் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குடா, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. நான் இந்த காம்பவுண்டில் மெயின் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம். அண்ணா மெயின் கார்பன் செயின், நான் இது வந்து நான் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணுறேண்ணா. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 கார்பன் தானே இருக்குது. பட் அதுவே நீங்கள் இதை மெயின் கார்பன் செயினாக செலக்ட் பண்ணீங்கன்னா, இதை மெயின் கார்பன் செயினாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்.
அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு போகணும். இப்போ இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா, இப்படி சூஸ் பண்ணலாம். ஆர் 1 2 3 4 5 6 7 8 இல்லை இப்படி சூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இந்த ரெண்டு செயின்லேயுமே இருக்குடா, இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ரெண்டு செயின்லேயுமே இருக்குது. பட் இப்போ அடுத்து சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு போங்க. நீங்கள் இந்த செயினை சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயினை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட்னா ஒன்றும் இல்லை, மெயின் செயின் இல்லாமல் அட்டாச் ஆகிருக்கிறது எல்லாமே சப்ஸ்டிடியூவன்ட் தான் பசங்களா, சரியா? ஓகே, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்களேன், இந்த மெயின் செயினில் ஒரே ஒரு குரூப் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, அப்போ ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். இதுவே நீங்கள் இந்த செயினை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயினை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்கள், 1 2 3 3 சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்குது. ஓகே, என்னதான் நம்பர் ஆஃப் கார்பன் சேமாக இருக்குது, அப்போ இதை விட்டுருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் சேமாக இருந்தால் அடுத்த க்ரைட்டீரியாவுக்கு போங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் இருக்குது. பட் இதுவே இந்த எல் ஷேப்பில் ஒரு மெயின் கார்பன் செயினை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டில் 3 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா, கிளியரா? ஓகேண்ணா. ஸோ அல்கேனா நேமிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை த எம்சிசி விச் இஸ் மெயின் கார்பன் செயின். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா IUPAC நேமிங்கில் அப்படின்னா நம்பரிங் ஆஃப் த எம்சிசி. இப்போ மெயின் கார்பன் செயின் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கு நம்பர் கொடுக்கணும் நம்ம. ஓகேவா, ஓகே. ஸோ நம்பர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we follow something known as the lowest sum rule. lowest sum rule என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். the sum of numbers on substituent should be minimum. பசங்களா, ஓகேவா, அதுதான் லோவஸ்ட் சம் ரூல் அப்படிங்கிறது. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க லோவஸ்ட் சம் ரூல்னா? இல்லை எங்களுக்கு புரியல, சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், IUPAC நேமிங்னு வந்துட்டாலே ஆனால் ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல எது மெயின் கார்பன் செயின்? ஆனால் இதுதானா மெயின் கார்பன் செயின். ஓகேவா, ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் கார்பன் செயின். ஓகேண்ணா, திஸ் இஸ் மெயின் கார்பன் செயின். நவ் மெயின் கார்பன் செயின் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்பரிங் கொடுக்கணும். நான் எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? ரெண்டு டைப்பாக நம்பரிங் கொடுக்கலாம், சரியா? லைக் திஸ் ஐ கேன் கிவ் நம்பரிங் ஃப்ரம் திஸ் சைட் 1 2 3 4 இப்படி நம்பரிங் கொடுக்கலாம். ஆர் இந்த சைடு வந்து கொடுக்கலாம் 1 2 3 4. நீங்களே பாருங்களேன், இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, இதான் மெயின் செயின் போக அட்டாச் ஆகிருக்கிறது சப்ஸ்டிடியூவன்ட்னு சொன்னேன். இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு மேலே இருக்க மாதிரி நம்பர் கொடுத்தா என்ன நம்பர் வருது? 2 வருதுண்ணா. கீழே இருக்க மாதிரி நம்பர் கொடுத்தா 3 வருது. ஸோ எது லோ? 2 தான் லோ. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஓகேவா, கிளியரா? ஸோ நம்ம எந்த மாதிரி நம்பரிங் கொடுக்கணும்? மேலே இருக்க மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. ஓகே, ஸோ ஒரு ரூல் படிச்சிருவோமே, இந்த லோவஸ்ட் சம் ரூல் அடுத்து இன்னொரு ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க. த மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த சப்ஸ்டிடியூவன்ட். அதுக்கு அடுத்து என்ன கன்சிடர் பண்ணலாம்? ஒருவேளை சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு மினிமம் நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கவுண்டர் தி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா, இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இங்கே வருவோம். இதில் எது மெயின் கார்பன் செயின்? ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்கடா. ஆனால் நீங்கள் ஏன் இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி போகிறேன்? 1 2 3 4 5. ஓகேவா, ஓகே, இது ஒரு மெயின் கார்பன் செயின் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் தென் இப்படி மெயின் கார்பன் செயின் எடுத்திங்கன்னா எத்தனை சப்ஸ்டிட்யூயன்ட் வருது? 1 2 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வருது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்படி மெயின் கார்பன் செயின் எடுக்கிறேன். ஓகேவா, ஓகே, திரும்பி எனக்கும் எத்தனை சப்ஸ்டிட்யூயன்ட் வருது? 1 2 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வருது, சரியா? ஓகேண்ணா, சரி. ஸோ இப்போ இதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஓகேவா, அதான ப்ரையாரிட்டி ஆர்டரு? ஆமாண்ணா. சரி, இப்போ நம்பரிங் கொடுப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு பிங்க்கில் இந்த சைடு இருந்து கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்படி கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஓகே, ஸோ எப்படி கொடுத்தாலுமே ஒன்று தான். எப்படி கொடுத்தாலுமே ஒன்று கிடையாது. நல்லா பாருங்களேன். இப்போ கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரூப்புக்கு என்ன நம்பர் வருது? 3 வருது. இந்த குரூப்புக்கு என்ன வருது? 4 வருது. ஸோ சம் என்ன சொல்லியிருக்கேன்? சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த சப்ஸ்டிட்யூவன்ட் ஷுட் பி மினிமம். இந்த இடத்துல ஆட் பண்ணி பாருங்களேன்.
4 + 3 = 7 வருது. பட் இதே மேலே கொடுத்துருக்க நம்பரிங் பாருங்களேன். இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு என்ன நம்பர் வருது? 2 வருது. இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு என்ன நம்பர் வருது? 3 வருது. ஓகே, ஸோ 2 + 3 = 5. 2 + 3 = 5. ஓகே, ஸோ எது மினிமம்? ஆனால் மேலே இருக்கிறது தான் மினிமம். ஸோ இந்த நம்பரிங் தான் கரெக்டு, இந்த நம்பரிங் தப்பு. ஸோ இப்படி தான் நம்பரிங் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 நம்பரிங் பண்ணணும். சரி, இங்கே வாங்கலை, இங்கே நம்பரிங் பண்ணுவோம். இப்போ இதுதான் மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? இதெல்லாம் கார்பனே கிடையாது. ஸோ கார்பன் இருக்க செயினை ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகேவா? லைக் திஸ் இஸ் த மெயின் கார்பன் செயின். நான் கார்பன் செயினை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்பரிங் கொடுக்கணும் பசங்களா. ஓகேவா? ஸோ நான் 2 டைப் ஆஃப் நம்பரிங் கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன் 1 2 3 4, ஆர் இப்படி நம்பரிங் கொடுக்குறேன் 1 2 3 4. சரி, இப்போ நீங்களே பாருங்களேன். மேலே இருக்க மாதிரி கொடுத்தாலும் என்ன வருது? ஆனால் இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு 2, இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு 3. அந்த நீங்கள் பாருங்களேன், இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு 2, இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு 3 ஆட் பண்ணால் என்ன வருது? 2 + 3 = 5. இங்கேயும் பாருங்களேன், 2 + 3 = 5. அப்போ 2 நம்பரிங்குமே கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முடிஞ்சிருச்சு. மினிமம் நம்பர் கொடுத்தாச்சு. 2 சைடில் பார்த்தாலுமே சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு சேம் நம்பரிங் தான் வருது. அப்போ இதை விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு போங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுதான், இது முடிஞ்சிருச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ரையாரிட்டிக்கு போங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இது பேர் என்ன? ஆனால் ப்ரோமோ இல்லையா? இது பேர் என்ன? குளோரோ. ப்ரோமோ குளோரோ. ப்ரோமோ ஃபஸ்ட்டு வருமா, குளோரோ ஃபஸ்ட்டு வருமா? ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதானா கரெக்டு. இது வந்து செகண்டுண்ணா. ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு, இது வந்துட்டு செகண்டு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு கம்மியான நம்பர் கொடுக்கணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் கம்மியான நம்பர் கொடுக்கணும். விச் மீன்ஸ் இந்த நம்பரிங் தான் கரெக்ட். இங்கே பாருங்கள், ப்ரோமினுக்கு 2 வருது. கீழே இருக்க நம்பரிங் மாதிரி கொடுத்தோம்னா ப்ரோமினுக்கு 3 வருது. ஸோ அப்போ எது கரெக்டு? இதுதான் கரெக்டு. ஓகேவா? திஸ் இஸ் கரெக்ட். பிகாஸ் why? Because low number to bromine. Low number to bromine. Okay. Okay now. I hope this is clear. Maybe உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னே கிளியர் ஆயிரும் பசங்களா. ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு அல்கேனை எப்படி நேமிங் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செலெக்ஷன் ஆஃப் எம்சிசி, மெயின் கார்பன் செயினை செலக்ட் பண்ணணும். அல்கேனை பொறுத்த வரைக்கும் மெயின் கார்பன் செயின் எப்படி செலக்ட் பண்ணுமா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணால் போதுமா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப்பு, அப்படி செலக்ட் பண்ண இந்த மெயின் கார்பன் செயினுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும் பசங்களா. ஓகேவா? ஓகேண்ணா. அப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இஃப் 2 or more same substituents are present, 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட சேம் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா then we have to use the word di, tri, tetra, etc. before the secondary prefix. அதாவது அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேரை எழுதுறதுக்கு முன்னாடி டை, ட்ரை, டெட்ரா அப்படின்னு எழுதணுமா. ஓகேவா? ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3, டெட்ரா அப்படின்னா 4 பசங்களா. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 அல்ல 2க்கும் மேற்பட்ட சப்ஸ்டிடியூவன்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணுமா? டை, ட்ரை, டெட்ரான்னு யூஸ் பண்ணணுமா. அண்ட் தீஸ் டை, ட்ரை, டெட்ரா ஆர் நாட் கன்சிடர்ட் ஆல்ஃபபெட்டிக்கலி. நேம் எழுதும் போது இதோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த டை, ட்ரை, டெட்ராக்கு மட்டும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, சரி, இப்போ கண்டுபிடிப்போமா? இந்த இடத்துல பாருங்களேன், மெயின் கார்பன் செயின் எது? ஆனால் இதுதானா மெயின் கார்பன் செயின். இதுதான் மெயின் கார்பன் செயின். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதுலேருந்து மெயின் கார்பன் செயின். ஆனால் இதுதானே மெயின் கார்பன் செயின். ஓகே, சரிண்ணா. நான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்களேன், நம்பரிங் கொடுப்போமா? ஸோ 1 2 3 4. நீங்கள் இப்படி நம்பரிங் கொடுத்தாலும் சேம் தான். இப்படி நம்பரிங் கொடுத்தாலும் இதுக்கு 2 இதுக்கு 3 வரப்போகுது. அந்த ரெண்டுமே சேம் சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஸோ திஸ் நம்பரிங் இஸ் ஃபைன். அடுத்து இங்கே பாருங்களேன், 1 2 3 4. இப்படி நம்பரிங் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. திரும்பி இப்படி உல்ட்டாவாக கொடுத்தாலும் 1 2 3 4. இந்த 2 சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கும் சேம் நம்பர் தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகேண்ணா. நவ் வாட் இஸ் திஸ் சப்ஸ்டிடியூவன்ட்? அண்ணா இந்த இடத்துல வெறும் சி மட்டும் இருக்குண்ணா, ஒரு பாண்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. அப்போ மிச்ச பாண்டெல்லாம் ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், H3. மிச்ச பாண்டெல்லாம் ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், H3. இதோட பேர் என்ன? ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க CH3 அப்படின்னா அதோட பேர் வந்து மித்தைல் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சொன்னா இல்லையா? CH4 அப்படின்னு இருந்தால் மீத்தேன். அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு என்ன வரும்? CH3 வரும். CH3 வந்துச்சுன்னா அதோட பேர் மித்தைல்.
ஓகே, C2H5 ஆர் CH3CH2 டேஷ் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் இத்தைல் பசங்களா. ஓகேவா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிண்ணா. CH3னா அது பேர் மித்தைல், C2H5 அப்படின்னா அது பேர் இத்தைல். சரியா? சரிண்ணா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு பொசிஷன்லையும் 2லையும் சரி 3லையும் சரி மித்தைல் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா 2,3 ரெண்டு இருக்கிறதுனால டை மித்தைல். 2,3 செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷனில் டைமித்தைல் இருக்குது அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் எப்படி எழுதுவேன். செகண்ட் பொசிஷனில் இங்கே ஒரு மித்தைல் இருக்குது, இங்கே ஒரு மித்தைல் இருக்குது. தேர்டு பொசிஷனில் இங்கே ஒரு மித்தைல் இருக்குது, கீழே ஒரு மித்தைல் இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனில் ரெண்டு மித்தைல் இருக்குது, தேர்ட் கார்பன்லேயே ரெண்டு மித்தைல் இருக்குது. ஸோ 2,2 3,3 ஓகே 4 அப்படிங்கிறதுனால டெட்ராங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவேன். டெட்ரா மித்தைல், டெட்ரா மித்தைல். ஓகேவா, சரி ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே பக்கால. சரி, இப்போ இதோட நேமிங்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துருவோம். நான் சொன்னா இல்லையா, அதிகமாக பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் தான் வரும், பாண்ட் லைன் நோட்டேஷன் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் மேண்டேட்ரி தட் யூ கைஸ் நோ ஹவு டு சால்வ் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஓகே. ஸோ பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் என்ன அண்ணா, இது மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா இது CH3னா, புரியும்னு நினைக்கிறேன். இது CH3, இது CH2, இது ஒரு CH2. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கார்பன் 1 2 3 பாண்ட் போட்டிருக்கு, அப்போ CH, இங்கே ஒரு CH3, அப்புறம் இங்கே ஒரு CH3. ஓகேவா, ஒவ்வொரு வாட்டி நான் எழுத மாட்டேன், ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எழுதி காட்டுறேன். சரி, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கார்பன் செயின் கண்டுபிடிங்க. ஆனால் ஐ எம் சூஸிங் திஸ் ஆஸ் த ப்ரைமரி கார்பன் செயின் ஆர் மெயின் கார்பன் செயின். ஸோ நம்பரிங் கொடுப்போமா? ஓகே, 1 2 3 4 5 ஆர் 1 2 3 4 5. ஓகேவா, நான் இதை தான் வந்து மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ அப்படி பார்த்தோம்னா பாருங்களேன், எந்த நம்பரிங்கில் நம்ம சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு கம்மியான நம்பர் வருது. நம்ம சப்ஸ்டிடியூவெண்ட் ஃபஸ்ட்டு என்னன்னா, இதுதானே நம்ம சப்ஸ்டிடியூவெண்ட். சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு மேலே நம்பரிங் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்தா தான் லோவஸ்ட் நம்பர் 2 வருது. ஓகேவா, ஸோ அப்போ அது மாதிரி தான் நம்பரிங் கொடுப்போம். சரி, நம்பரிங் கொடுத்துட்டோம். ஓகே, நேமிங்க்கு என்னென்ன அவசியம், ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணணும், அது போக சப்ஸ்டிடியூவெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, ஓகேண்ணா. மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, சப்ஸ்டிடியூவெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, நம்பரிங்கும் கொடுத்தாச்சு, தென் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நேமிங்க்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு அவர் கான்செப்ட். ஒரு நேம் பண்ணோன்னா நமக்கு இனிஷியல் என்ன தேவை, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தேவை, அதுக்கப்புறம் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். சரி, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சப்ஸ்டிடியூவெண்ட்டோட பொசிஷன் அண்ட் தென் நேம். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சப்ஸ்டிடியூவெண்ட்டோட பொசிஷன் அண்ட் இட்ஸ் நேம். நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் சப்ஸ்டிடியூவெண்ட்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, ஆனால் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 2-மித்தைல் என்ன, அதோட பேர் என்ன, மித்தைல் குரூப்பு, பிகாஸ் இது CH3னா மித்தைல். 2-மித்தைல், அவ்வளோதான், சப்ஸ்டிடியூவெண்ட் எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ என்ன முடிஞ்சிருச்சு, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ்னா நேச்சர் ஆஃப் த மெயின் கார்பன் செயின். ஓப்பன் செயினாக இருந்தால் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுத தேவையில்லை. சைக்ளிக் காம்பவுண்டாக இருந்தால் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோன் எழுதணும். இப்போ நம்மள்ட்ட இருக்குது ஓப்பன் செயினா சைக்ளிக் காம்பவுண்டா, ஆனால் நம்மள்ட்ட இருக்குது ஓப்பன் செயினு, ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுத தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ரூட் வேர்டு. ரூட் வேர்ட்னா எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குண்ணா. 5 கார்பன் இருந்தால் பென்ட்னு யூஸ் பண்ணணும். ஓகே, பென்ட். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு, எது முடிஞ்சிருச்சு, ரூட் வேர்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ்னா என்ன, ஆனால் சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டாங்கிறது. ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் primary suffix over here. Primary suffixங்கிறது என்னது, ஆனால் சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகேண்ணா. ஸோ 2-மித்தைல் பென்ட் ஏன். ஓகேண்ணா. செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னன்னு சொல்லி தரல. ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ் பற்றி இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ அந்த காம்பவுண்டோட பேர் என்ன, 2-மித்தைல் பென்டேன். பாருங்களேன், செகண்ட் பொசிஷனில் மித்தைல் குரூப் இருக்குது, ஆக்சுவலி செயின் என்ன, பென்டேன். ஓகே, 5 கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். பியூட்டிஃபுல்லாக எப்படி
இந்த நேமை வச்சே நம்மளால அந்த காம்பவுண்டை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, பென்டேன்னா 5 கார்பன் இருக்கும், அதில் செகண்ட் பொசிஷனில் மித்தைல் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? சரி, லெட்ஸ் கம் டு ஹியர். இங்கேயும் பாருங்கள் மெயின் கார்பன் செயின் எது? ஆனால் அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கேன்ல, அதான் மெயின் கார்பன் செயின். ஓகேவா? ஓகே, நவ் ஐ ஹாவ் டு டூ நம்பரிங். எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாமா? 1 2 3 அப்படி பண்ணோம்னா புரோமினுக்கு என்ன கிடைக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணுறேன் பாருங்கள், 3 4 5. பிகாஸ் எடுத்தோடனே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கன்சிடரே பண்ணக்கூடாது. என்ன கன்சிடர் பண்ணணும்? வி ஹாவ் டு கோ ஃபார் மினிமம் நம்பர் கிவன் டு சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? ஓகேண்ணா, லெட் மீ ஸ்டார்ட் நம்பரிங். 1 2 3 4 5. ஓகேவா? இது ஒரு நம்பரிங்க. லெட் மீ கோ ஃபார் ஒன் மோர் நம்பரிங். 1 2 3 4 5. ஓகேவா? இது ஒரு நம்பரிங். நவ் நீங்களே பாருங்களேன், மேலே கொடுத்துருக்க நம்பரிங் படி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு என்ன நம்பர் வருது? ஆனால் 3 + 4 வருது. 3 + 4 = 7. சம் என்ன சொல்லுது? ஆனால் புரோமினோட சப்ஸ்டிடியூவன்ட் நம்பர் இஸ் 3, குளோரினோட 4. ஸோ 3 + 4 is 7. இதே கீழே கொடுத்துருக்க மாதிரி பாருங்கள், ஆனால் புரோமினுக்கு 3, குளோரினுக்கு 2. 3 + 2 = 5. ஸோ 7 பெருசா 5 பெருசா? ஆனால் 7 பெருசு. நமக்கு என்ன தேவை? லோவஸ்ட் சம் ரூல். ஸோ அப்போ 5 தான் நம்ம யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்டு, மேலே இருக்க நம்பரிங் தப்பு பசங்களா? ஓகேவா? நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் ஏன் புரோமினுக்கு வந்து நம்பர் 3 இருக்குது? இதுதானே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் முன்னாடி வருது. அப்போ இதுக்கு தானே கம்மியான நம்பர் வரணும்னு கேட்டிங்கன்னா நோ. நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன? நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இஸ் மினிமம் நம்பர் டு சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் கரெக்ட். ஓகேவா? ஸோ 1 கீழே இருக்க நம்பர் கரெக்ட். 1 2 3 4 5. நவ் ஷால் வி ரைட் த நேம்? ஓகேண்ணா. எழுதும் போது நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேவா? நல்லா பாருங்கள், தேர்டு பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. ஓகே, இப்போ மெயின் செயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அது போக இருக்கிறதுலாம் சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஸோ தேர்டு பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. 3 ப்ரோமோ 3 ப்ரோமோ 2 குளோரோ 3 ப்ரோமோ 2 குளோரோ. ஓகே ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட் எழுதியாச்சு. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எழுதியாச்சு. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுதணுமா? நோனா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின், அதனால் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் ரூட் வேர்டு எழுதுவோம். எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 5 கார்பன் இருக்குண்ணா. ஸோ பென்ட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? எல்லாமே சிங்கிள் பாண்டா. ஸோ பென்ட் ஏன். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா இன்னும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் படிக்கவே இல்லை. சரியா? ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கவலைப்பட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த நம்பரிங் பாருங்கள். ஸோ நமக்கு தெரியும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் மெயின் கார்பன் செயின். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எப்படி? நம்பர் ஆஃப் கார்பன், அதிக கார்பன் இருக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இந்த செயினில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் கார்பன் செயின். நான் அது போக இந்த குளோரின் புரோமின் எல்லாம் சப்ஸ்டிடியூவன்ஸ். அது போக இருக்க அந்த குளோரின் புரோமின்லாம் சப்ஸ்டிடியூவன்ஸ். தென் மீ கிவ் த நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 5. சரியா? ஓகே. ஆர் கீழே இருந்து நம்பர் கொடுக்குறேன், 1 2 சாரி கீழே இருந்து இப்படி நம்பரிங் கொடுக்குறேன் ரிவர்ஸில். 1 2 let me use a different color. I think we can go for pink. 1 2 3 4 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சம் வந்து சேமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், குளோரினுக்கு 1 புரோமினுக்கு 5. ஸோ 1 + 5 = 6. கீழே பாருங்களேன், குளோரினுக்கு புரோமினுக்கு 1 குளோரினுக்கு 5. கீழேயும் வந்து 1 + 5 = 6. ஸோ லோவஸ்ட் சம் ரூல் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டு நம்பரிங்லையுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி விச் இஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு கம்மியான நம்பர் போகணும்? புரோமினுக்கு கம்மியான நம்பர் போகணும், குளோரினுக்கு கம்மியான நம்பர் வரணும். ஸோ திஸ் இஸ் ராங், வெராதர் திஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா? கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்ட். ஓகேண்ணா. ஏன்? பிகாஸ் சின்ஸ் லோவஸ்ட் சம் ரூல் சேமாக இருக்கிறதுனால நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நேம் எழுதும் போது நீங்கள் குழப்பி எழுதிடக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ப்ரோமோ. ஓகே, சப்போஸ் இப்படி எழுதுறேன். நீங்கள் எழுதும் போது ஆனால் ஐம் ரைட்டிங் ஃபார் 5 குளோரோ 1 ப்ரோமோ. எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ பென்ட் ஏன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்? பிகாஸ் ப்ரோமோ சப்ஸ்டிடியூவன்ட்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸில் தான் எழுதணும். எழுதும் போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மேண்டேட்ரி. ஸோ சி முன்னாடி வருது பாருங்கள், பிக்கு முன்னாடி. அதனால் இது வந்து தப்பு. சரியா? ஓகேண்ணா, திஸ் இஸ் ராங். ஓகே, திஸ் இஸ் ராங். ஏன் ராங்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது கரெக்டாக வரல. இதுக்கிட்ட ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் இல்லை.
சரியா? ஆர்டர் இல்லை. ஓகே, அப்புறம் எப்படி நான் அதுக்கு ப்ராப்பராக நேம் எழுதுறதுன்னா, நேம் எழுதும் போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுங்க. 1 ப்ரோமோ 1 ப்ரோமோ 5 குளோரோ 1 ப்ரோமோ 5 குளோரோ பென்ட் ஏன். ஓகேவா? ஓகேண்ணா, திஸ் இஸ் கரெக்ட். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது கரெக்ட். ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு let us look into the next question. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது பாருங்களா அடுத்தது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் கண்டுபிடிங்கடா. ஓகேவா? சி இப்படி கண்டுபிடிங்க 1 2 3 4 5. ஆனால் நான் இதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணுறேன்னா என்கிட்ட எத்தனை கார்பன் இருக்குது? வெறும் 5 கார்பன் தான் இருக்குது. ஓகே, அதை வச்சுருங்க. ஓகேவா? அது ஒரு சாய்ஸு. அதை விட்டுட்டு இப்படி இப்படி எடுங்க 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு என்ன வருது? இந்த இடத்துல 6 கார்பன் வருதுண்ணா. அப்போ நான் இதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹேவ் டு சூஸ் திஸ் ஆஸ் த மெயின் கார்பன் செயின். ஓகே, இதையும் வச்சுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் 2 செயின் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, இங்கே 1 2 3 4 5 6. ஓகே, and then if you want you can go for one more thing 1 2 3 4 5 6. எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எப்படி கணக்கு பண்ணாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் 6 தான் வரப்போகுது ஒரு ஸ்ட்ரைட் செயினில். ஓகேவா? பாருங்கள் 1 2 3 4 5 6. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை? 6 தான் இருக்க போகுது. சரியா? ஓகேண்ணா, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் 6ன்னு தெரிஞ்சிருச்சு. நவ் சூஸ் சம்திங். ஓகேவா? நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை இதை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சப்ஸ்டியூண்ட் வருது? 1. அந்த நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து ஒரு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 2 சப்ஸ்டியூண்ட் தான் வருது. பட் இதுவே இதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை சப்ஸ்டியூண்ட் வருது பாருங்கள்? 1 2 3 4. 4 சப்ஸ்டியூண்ட் வருது. ஓகேவா? ஸோ அப்போ எதை நம்ம மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும்? இதை தான் மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும். இது எப்படி நான் எடுத்தோடனே சூஸ் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஐ எம் சூஸிங் திஸ் ஒன் ஆஸ் யுவர் மெயின் கார்பன் செயின். நம்பரிங் கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். ஓகேவா? இப்போ இதுதான் மெயின் கார்பன் செயின் தெரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் சப்ஸ்டிடியூவெண்ட்? ஆனால் இவங்கெல்லாம் சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு லோ நம்பர் வரணும்னா நான் இங்கிட்டிருந்து தானே ஆரம்பிக்கணும். இங்கிட்டிருந்து ஆரம்பிச்சேன்னா 1 2 3 தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கே நம்பர் வரும். பட் இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் 1 2. ஸோ என்ன ஆகுது? எடுத்தோடனே சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு லோ நம்பர் வருதா? ஸோ அப்போ நான் எப்படி நம்பரிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த சைட்லேருந்து கொடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6. ஓகே, ஓகேண்ணா. இன்னும் நல்லா பாருங்கள். இது என்ன குரூப்பு? ஆனால் இந்த இடத்துல கார்பனை பாருங்களேன், எழுதுங்களேன். கண்டென்ஸ்ட் ஃபார்மில் எழுதுங்க. ஆனால் இது ஒரு கார்பனு 2 பாண்ட் போட்டிருக்கு. அப்போ மிச்சம் 2 பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கும். ஸோ CH2. இது பாருங்களேன் ஒரு கார்பனு. ஸோ ஒரு சிங்கிள் பாண்ட் இப்படி போட்டிருக்கு. ஓகே, அப்போ மிச்சம் 3 பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்கும். CH3. ஓகேவா? ஓகே, அண்ட் ஸோ ஆன். ஸோ திஸ் இஸ் CH2 CH3. ஸோ நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? CH2 CH3ன்னு வருது இந்த பாண்ட். இது பாருங்கள், இதான் ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். இது மெயின் செயின், இது ஆட் ஆயிருக்கு. CH2 CH3னா என்ன? ஆனால் C2H5 which means இத்தைல். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது? இத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. இங்கேயும் இத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட் 2 கார்பன் இத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. இங்கே ஒரு மித்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. இங்கேயும் ஒரு மித்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நேம் எழுதிடலாமா? ஓகேண்ணா. மேபி இது புரியலனா திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இதை கார்பன் செயினாக செலக்ட் பண்ணிக்கிறேன், மெயின் கார்பன் செயின். ஏன்னா லாங்காக இருக்குது, அதிக சப்ஸ்டிடியூவன்ஸும் வருது. சரி, அதுக்கப்புறம் நம்பரிங் கொடுக்குறேன். இப்படி 1 2 3ன்னு போடாமல் ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். ஏன்னா அப்போ தான் லோவஸ்ட் நம்பர் கிடைக்கும் சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ப்ரொசீட். சரியா? பட் ஐ நோ திஸ் இஸ் த லோவஸ்ட் நம்பர். 1 2 3 4 5 6. சரியா? ஓகே, நான் இப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ சப்ஸ்டிடியூவெண்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆனால் இங்கே ஒரு இத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட், 4ல் ஒரு இத்தைல் இருக்குது, 3ல் ஒரு இத்தைல் இருக்குது, 2லேயே 2 மித்தைல் இருக்குது. ஓகே, ஸோ ஹவு ஷுட் ஐ ரைட் த நேம்? ஸோ சப்ஸ்டிடியூவெண்ட்டை மட்டும் எழுதுகிறேன் பாருங்களேன். சப்ஸ்டிடியூவெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2, 2லேயே 2 இருக்குது. ஸோ 2, 2 டைமித்தைல். ஓகே, 2, 2 டைமித்தைல். அடுத்து இங்கே பாருங்கள் 3, 4 தேர்டு பொசிஷன்லையும் 4th பொசிஷன்லையும் சேர்த்து என்ன இருக்குது? டை இத்தைல் குரூப் இருக்குது. இத்தைல் குரூப் இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, ஸோ நவ் லெட் மீ ரைட் த நேம். ஓகே,
ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும், நான் சொல்லியிருக்கேன்ல இந்த டைக்கெல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கக்கூடாது. டை ட்ரைக்கெல்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு பாருங்கள், இ ஃபஸ்ட்டு வரணுமா எம் ஃபஸ்ட்டு வரணுமா? அண்ணா இ தானே ஃபஸ்ட்டு வரணும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். அப்போ அதை எழுதுங்க. 3,4 டை இத்தைல் 3,4 டை இத்தைல். அதுக்கடுத்து 2,2 டை மித்தைல் 2,2 டை மித்தைல். அண்ட் தென் ஃபைனலாக மொத்தம் எத்தனை கார்பன் சூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் கார்பன் செயினில்? 1 2 3 4 5 6 6 கார்பன் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெக்ஸு அண்ட் தென் எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால 8. ஸோ 3,4 டைத்தைல் 2,2 டைமித்தைல் ஹெக்சேன் காம்பவுண்டோட பேர். ஓகேவா, புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த மாதிரி தான் பசங்களாம் IUPAC நாமென்க்ளேச்சர் இருக்க போகுது. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, IUPAC நாமென்க்ளேச்சர் ஆஃப் சைக்ளோஅல்கேன். ஓகேவா, சைக்ளோஅல்கேன்னா என்ன? யா, சைக்ளோஅல்கேல்ஸ்னா ஒன்றும் இல்லை. அஸ் த நேம் சஜஸ்ட் தே ஆர் அல்கேன். அல்கேன்னா என்ன? சிங்கிள் பாண்டு தான், பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரோட இருக்கும். அதுதான் சைக்ளோஅல்கேன். சரிண்ணா, இந்த சைக்ளோ அல்கேன்ஸ் எல்லாம் எப்படி நேம் பண்ணுறது? அதுவும் இதே மாதிரி தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் கார்பன் செயினுக்கு நம்பரிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் 5 இது எழுதுவோம்ல, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், அது எல்லாமே எழுதணும். ஓகேவா, சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இந்த சைக்ளோ அல்கேனில் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணுறதுக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மெயின் கார்பன் செயின் இஃப் number of carbons in the ring is greater than or equals to number of carbon in open chain. அதாவது சிம்பிள் பசங்களா, இப்போது இங்கே பாருங்களேன், ஒரு ரிங்கும் இருக்குது, ஒரு ஓப்பன் செயினும் இருக்குது. இப்போ இதில் அந்த ஓப்பன் செயினை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணுமா, ஒரு இந்த ரிங்கை மெயின் கார்பனாக நான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை ரிங்கில் இருக்க கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் திஸ் ஓப்பன் செயினாக இருந்தால் then you have to choose the ring as your main carbon chain. For example, இங்கே பாருங்களேன், டோட்டலாக ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் 1 2 3. number of carbons in ring is 3. number of carbon open chain is 1 2. so I can say number of carbon in ring is greater than number of carbon in this open chain. ஸோ அப்போ எதை நான் மெயின் கார்பன் செயினாக செலக்ட் பண்ணணும்? ஆனால் இதை தான் நான் வந்து மெயின் கார்பன் செயினாக செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகேண்ணா, ஐ ஹாவ் டு சூஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 இருக்குது. ஓப்பன் செயின்லேயும் 1 2 3 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்இக்வாலிட்டியில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் செயின்லேயும் ரிங்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தாலுமே நீங்கள் ரிங்குக்கு தான் வந்து மெயின் செயின் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இங்கே ரிங் இருக்குது. ரிங்கில் எத்தனை கார்பன்? 1 2 3 தான் இருக்குது. பட் ஓப்பன் செயினில் 1 2 3 4. ஓகேவா, ஓகேண்ணா. ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் மெயின் கார்பன் செயினாக ரிங்கை சூஸ் பண்ண முடியாது. ரிங்கை எப்போ சூஸ் பண்ண முடியும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் ரிங் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் கார்பன் இன் ஓப்பன் செயின். இந்த இடத்துல ஓப்பன் செயினில் இருக்க கார்பன் ரிங்கில் இருக்கிறதோட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை தான் வந்து என்னவா சூஸ் பண்ணணும்? மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும். ஓகேண்ணா, சரி நம்பரிங்கில் எப்படி பண்ணுறது? சிம்பிள்டா, ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுங்க. ஓகேவா, ஸோ பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் 1ன்னு கொடுங்க. அப்போ தான் இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வரும். 1 2 3. ஓகேவா, சைக்ளிக்காக போகணும் நம்பர். ஓகே, இப்போ இப்படி போனீங்கன்னா இப்படியே தான் போகணும், இப்படி போனீங்கன்னா இப்படி போகணும். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரிங்குக்கு நீங்கள் நம்பர் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம மெயின் கார்பன் செயின் இதுதான். ஸோ அப்போ ரிங்கு வந்து இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகேவா, ரிங்கு இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். ஸோ 1 2 3 4. ஓகேவா, ஸோ இங்கெல்லாம் யார் சப்ஸ்டிடியூவெண்ட்? இங்கெல்லாம் இவங்க தான் சப்ஸ்டிடியூவெண்ட். சப்ஸ்டிடியூவெண்ட் யார் சப்ஸ்டிடியூவெண்ட்? இதோ இவங்கெல்லாம் சப்ஸ்டிடியூவெண்ட். பட் இந்த இடத்துல ரிங்கே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகே, இந்த இடத்துல ரிங்கே ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். சரியா, ஓகேண்ணா. சரி, நேமிங் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்கா? இத்தைல் குரூப் இருக்குது.
ஃபஸ்ட்டு பொசிஷனில் இத்தைல் குரூப் இருக்குது. பிகாஸ் பாருங்கள் CH2 CH3, இந்த CH2 CH3ன்னா அந்த குரூப் பேர் என்ன சொல்லியிருக்கேன், இத்தைல்னு சொல்லியிருக்கேன்னா. ஆமாண்ணா. ஸோ 1 இத்தைல், 1 இத்தைல். இது வந்து என்னது, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் ஒருவேளை நம்மளோட மெயின் கார்பன் செயின் பாருங்கள், ஞாபகம் வருதா, எப்படி லிங்க் ஆகுது பாருங்கள். நான் சொன்னேன்னா இல்லையா, பிரைமரி ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன சொன்னேன், ஆனால் பிரைமரி ப்ரிஃபிக்ஸுக்கு ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெயின் கார்பன் செயின் ஒரு ஓப்பன் செயினாக இருந்துச்சுன்னா எதுவும் எழுத தேவையில்லை. அதுவே சைக்ளிக்காக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரைட் த வேர்ட் சைக்ளோ. ஓகே, யூ ஹாவ் டு ரைட் த வேர்ட் சைக்ளோ. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம பிரைமரி ப்ரிஃபிக்ஸையும் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகே, 1 இத்தைல் சைக்ளோ. நான் ரூட் வேர்ட் எழுதுங்க. எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3. ஸோ 1 இத்தைல் சைக்ளோ ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்டா. ஸோ ஏன் 1 இத்தைல் சைக்ளோப்ரோபேன். ஆர் எப்போதுமே நம்ம 1ங்கிறத எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, ஆர் சிம்பிளி சைக்ளோப்ரோபைல், ஐ மீன் இத்தைல் சைக்ளோப்ரோபேன் எழுதினாலுமே ஓகே தான். இத்தைல் சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னாலுமே ஓகே தான். 1ங்கிறத எழுதணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. ஓகேவா, நீங்கள் எதுவுமே எழுதலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை படிக்கிறவங்க என்ன அசியூம் பண்ணிக்குவாங்க, ஓகே இத்தைலுக்கு முன்னாடி ஒன்றுமே போடல, அப்போ 1ல் தான் இத்தைல் ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் அசியூம் பண்ணிக்குவாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க நேம் எழுதுவோம். இந்த இடத்துல பாருங்கள், CH2 CH2 CH3 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப், ஸோ ப்ரோப். அண்ட் தென் அல்கைல் குரூப்புங்கிறதுனால ஐல், ப்ரோப்பைல். சரியா, ஓகேண்ணா. இந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் ப்ரோப்பைல். திரும்பி நேமிங் அதே மாதிரி தான், 1 ப்ரோப்பைல். ஓகே, 1 ப்ரோப்பைல். எத்தனை கார்பன் இருக்குது இங்கே, 3 கார்பன் இருக்குது. அண்ட் சைக்ளிக் செயினில் இருக்குது. ஸோ 1 ப்ரோப்பைல் சைக்ளோ ப்ரோப், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோ, சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன் 1 ப்ரோப்பைல் சைக்ளோ ப்ரோபேன். ஓகேவா, சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்கலாம். இங்கே மெயின் கார்பன் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. பட் சப்ஸ்டிடியூவெண்ட்டே யார், இதோ இங்கே இருக்க ரிங்கு தானே சப்ஸ்டிடியூவெண்ட்டு. ஸோ சப்ஸ்டிடியூவெண்ட்டோட பேர் வந்துட்டு அப்படியே எழுதுவோம் பசங்களா. இது எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 கார்பன் இருக்குது. அண்ட் தென் சைக்ளிக்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ 1 சைக்ளோ ப்ரோப்பைல். இதுவுமே ஒரு அல்கைல் குரூப் தானே, ஸோ அதனால் ப்ரோப்பைல் எழுதுவோம். பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால சைக்ளோ ப்ரோப்பைல். 1 சைக்ளோ ப்ரோப்பைல், சைக்ளோ ப்ரோப்பைல். எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, ஆனால் 4 கார்பன் இருக்குது. இது ஸ்ட்ரைட் செயினுங்கிறதுனால யூ நீட் நாட் யூஸ் த வேர்ட் சைக்ளோ அகைன். இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம். ஓகேவா, சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம் என்ன, ஆனால் சைக்ளோ ப்ரோப்பைல். ஓகே, நார்மலாக இருந்தால் சைக்ளோ ப்ரோபேன் எழுதுவோம். சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்ததுனால ப்ரோப்பைல்னு எழுதுகிறோம். ஓகேவா, இஃப் யூ வாண்ட் சம் மோர் கிளாரிட்டி தென் ஐ கேன் ஹெல்ப் யூ கைஸ் அவுட். CH4 ஆர் ஜென்ரலி RH அப்படிங்கிறது அல்கேன். ஓகேவா, அல்கேன் ஹைட்ரோகார்பன், பட் ஜென்ரலி அல்கேன். இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்க, வெறும் R குரூப் மட்டும் வருது அப்படின்னா அது அல்கைல். அல்கைல். ஃபார் எக்ஸாம்பிள் CH4 எடுத்துக்கோங்க. CH4ங்கிறது மீத்தேன். ஓகேவா, அதோட பேர் வந்து மீத்தேன். ஆர் இதை எப்படி எழுதலாம், CH3Hன்னு எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்டா. ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் என்ன வரும், ஆனால் எனக்கு CH3 வரும். ஓகே, இது பேர் என்ன, ஆனால் இது பேர் வந்துட்டு மித்தைல். ஓகே, இது பேர் வந்துட்டு மித்தைல். இது வந்துட்டு மீத்தேன், இது வந்துட்டு மித்தைல். ஓகேவா, சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு let's say we have this CH3 CH3. ஓகேவா, ஓகே, இது பேர் என்ன, ஆனால் 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத்து, 2 கார்பனுமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. ஸோ ஏன் ஈத் ஏன். ஓகேவா, ஓகே. ஆர் இதை நான் இப்படி எழுதலாம், CH3 CH2 ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இப்படி பிரித்து. ஓகேவா, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நான் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன் பசங்களா, லைக் திஸ். If I remove one hydrogen, then that will be called ஈத்தேன். இருந்துச்சா, ஒரு ஹைட்ரஜன் எடுத்ததுக்கப்புறம் அது இத்தைல்னு கூப்பிடுவோம். CH3 CH2 ஒரு டேஷ். ஸோ திஸ் இஸ் ப்ரோப்பைல், சாரி ப்ரோப்பைல் என்ன பாருங்கள், இத்தைல். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான். இப்போ அந்த சைக்ளோ ப்ரோப்பைலுக்கு வேணாலும் சொல்லிடுறேனே.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது லைக் திஸ். ஓகே ஓகேண்ணா, கொஞ்சம் டீட்டெயிலாக வரைவோம் லைக் நவ் இஃப் யூ சி டோட்டலாக எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, இதில் 3 கார்பன் இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன், பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால சைக்ளோ ப்ரோபேன். சரியா? சரி ஓகேண்ணா. நான் இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க நீங்கள். ஓகேவா? ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் இது வந்து ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடும்ண்ணா. இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூவண்ட் இப்படி வந்துடும். ஓகே, இது போய் இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் போயிருச்சு. ஸோ அப்போ ஒரு டேஷ் மட்டும் சும்மாவே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து இப்போ சைக்ளோ ப்ரோபைல், சைக்ளோ ப்ரோபைல். ஓகேவா? ஓகே, நான் சப்ஸ்டிடியூண்ட்டாக வந்துச்சுன்னா அது ப்ரோபைல். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, நவ் லெட் அஸ் கண்டினியூ வித் திஸ் கொஷின். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூவன்ட் பேரே என்ன? ப்ரோப். 3 கார்பன் இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்ட், ப்ரோபேன் தான். பட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்ததுனால ப்ரோபைல், அதுவும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால சைக்ளோ ப்ரோபைல். எங்கே அட்டாச் ஆயிருக்கு சைக்ளோ ப்ரோபைல்? ஃபஸ்ட்டு பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 சைக்ளோ ப்ரோபைல் டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குண்ணா. ஸோ 1 சைக்ளோ ப்ரோபைல் பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். ஸோ 1 சைக்ளோ ப்ரோபைல் பியூட்டேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிண்ணா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ லுக் ஓவர் ஹியர், ஹவு மெனி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஆர் இந்த ரிங்? அண்ணா 4 5 6 கார்பன் இருக்குண்ணா. பட் ஸ்ட்ரைட் செயினில் 1 2. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. அந்த அகைன் 1 ஆர் 1 மேக்ஸிமமே ஸ்ட்ரைட் செயினில் 2 கார்பன் தானே இருக்குது. ஸோ அப்போ ரிங்கு தான் வந்து இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? மெயின் கார்பன் செயினை எடுத்துக்குவோம். சரிண்ணா, ஸோ மெயின் கார்பன் செயினாக ரிங்கை சூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, அப்போ சப்ஸ்டிடியூவன்ஸ்லாம் இருக்குல்ல, நம்பரிங் கொடுப்போமா? ஓகே, ஸோ பாருங்கள் 1 2 3 4 5 6. எங்கேருந்து வேணாலும் ரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ப்ரிஃபர் ஹியர். ஓகேவா? ஐ ப்ரிஃபர் கோயிங் ஹியர் 1 2 3 4 5 6. ஓகே, சரிண்ணா. சரி, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரியா? 2 சைடும் நம்பரிங் பண்ணி பார்ப்போம். லைக் திஸ் ஆல்சோ வில் ட்ரை டு நம்பர். ஆரல்ஸ் இதுலேருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6. சரி, இப்போ இதில் எதுக்கு லோவஸ்ட் நம்பர் வருது செக் பண்ணுவோமா? ஓகே, உள்ள பிங்க் கலரில் எழுதியிருக்கோம்ல, அதோட சம் செக் பண்ணி பாருங்கள். இத்தைலுக்கு என்ன சம் வருது, ஐ மீன் என்ன நம்பர் வருது? 2 வருது. ப்ளஸ் இந்த இடத்துல 1 + 1 1 + 1. ஓகேவா? டோட்டலாக 2 சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குது. 1 + 1. ஸோ 2 + 1 + 1 is 4 வருது பசங்களா. பிங்க் கலரில் இருக்க மாதிரி நம்பர் பண்ணோம்னா 4 வருது. அண்ட் தென் இப்படி நம்பர் பண்ணி பாருங்களேன், எல்லோ கலரில் நம்பரிங் பண்ணி பாருங்களேன். இத்தைலுக்கு என்ன நம்பர் வருது? 1 வருது. 1 ப்ளஸ் இதுக்கு பாருங்கள் 2 + 2. ஸோ என்ன வருது? 5 வருது. ஸோ அப்போ எது கரெக்டான நம்பர்? லோவஸ்ட்டு சம் ரூல் படி ஃபாலோ பண்ணோம்னா உள்ளே பண்ணியிருக்கிறது தான் கரெக்டான நம்பர். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ ஏன் இந்த இடத்துல 2 வாட்டி 2 போட்டிருக்கேன்? ஏன்னா 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, அதனால் 2 தடவை 2 போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ராங். which is wrong? This numbering is wrong, rather this numbering is correct. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. now let us write the name. ஓகேவா? அந்த நம்பரிங் போட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. let us remove this. எப்படி நம்பரிங் பண்ணணும்னு புரிஞ்சது இல்லை? ஓகே. சரி, now let us write the naming. ஸோ 1ல் யார் இருக்கா? 2 மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் பேர் 1,1 டைமித்தைல். அதுக்கப்புறம் பாருங்கள் சப்ஸ்டிடியூவன்ட் என்னென்ன பேர் இருக்குன்னு எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 1,1 டைமித்தைல் குரூப் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கா? ஆனால் 2 இத்தைலும் இருக்குது. ஓகே, சரி. இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி யாரை ஃபஸ்ட் எழுதணும்? ஆனால் இந்த டி தானே முன்னாடி வரணும் ஈக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒதான் வாங்குவீங்க. நான் என்ன சொன்னேன்? டை ட்ரை டெட்ராக்கெலாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும், எம்மையும் ஈயும் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா ஈயை தான் முன்னாடி எழுதணும். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு ரைட் 2 மித்தைல், அதுக்கப்புறம் 1,1 டைமித்தைல், 1,1
டைமித்தைல். அது போக என்ன இருக்கு? 6 கார்பன் ஒரு சைக்ளிக் செயின்ல இருக்கு, எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ சைக்ளோஹெக்ஸேன். 2 மித்தைல் 1,1 டைமித்தைல் cyclohexane. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் நேம். எப்படி இந்த சைக்ளோஹெக்ஸேன் எழுதுன? பிகாஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது மெயின் செயின். அப்போ வி ஹாவ் டு யூஸ் த பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் ஆஸ் சைக்ளோ. நெக்ஸ்ட் ரூட் வேர்ட் என்ன? எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். ஓகேவா? புரிஞ்சுதா பசங்களா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நவ் லெட் அஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் டாபிக் which is IUPAC nomenclature of complex substituent. சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நேம் கொடுக்கறது? சரி பசங்களா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்னா என்ன? சிம்பிள்டா. ஃபஸ்ட்டு இது ஒரு நார்மல் காம்பவுண்டாகவே நினச்சிட்டு நேமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஆனால் நம்மளோட வேலை மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதில் எது லாங்கஸ்ட் கார்பன் செயின்? ஆனால் அதோ இங்கே இருக்குது பாருங்களேன், இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும். ஓகேவா? ஹவு ஷுட் வி கிவ் த நம்பரிங்? வி ஷுட் கிவ் த நம்பரிங் இன் சச் அ வே தட் த சப்ஸ்டிடியூவன்ட் ஷுட் கெட் த லோவஸ்ட் நம்பர். ஸோ இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆனால் இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோண்ணா. ஓகே, சூப்பர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி நம்பரிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ நம்பரிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன், 5th பொசிஷனில் நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. பட் இதை சப்ஸ்டிடியூவன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ஸ்டிடியூவன்ஸுக்குள்ளே சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, திரும்பி இந்த சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்னா ஒன்றும் இல்லை பசங்களா, பேர் தான் காம்ப்ளெக்ஸ், பட் ரொம்ப சிம்பிள். விச் மீன்ஸ் தட் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு உள்ள சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா? சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லுவோம். அந்த இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் லோக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களா. லோக்கண்ட், LOCANT. இங்கே எழுதுறேன் பாருங்களேன். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்னா என்ன? சப்ஸ்டிடியூவன்ட் inside the substituent. Okay, so that is what known as complex substituent. It is known as complex substituent or சில புக்ஸ்ல complex locant அப்படின்னு கூட கொடுத்திருப்பாங்க. complex substituent or complex locant. சரியா? ஓகேண்ணா, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் ஆர் லோக்கண்ட். சரிண்ணா, இதை எப்படின்னா நேமிங் பண்ணுறது? நேமிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்டா. என்ன பண்ணுங்க, நார்மலாக நம்ம ஒரு காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணுவோம்? அண்ணா மெயின் செயின் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நம்பரிங் பண்ணி இப்படி தானே நேம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி நம்பரிங் பண்ணணும் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். இதான மெயின் செயினு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறதான மெயின் செயினு. இந்த மெயின் செயினோட அட்டாச் ஆகிருக்குல சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? டேரெக்டாக எந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆனால் மெயின் செயின்லேருந்து டேரெக்டாக இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்குண்ணா. அப்போ அதுக்கு நம்பர் 1 கொடுங்க. ஓகேவா? மெயின் செயின்லேருந்து எது வழியாக அந்த சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு? ஆனால் இந்த கார்பன் வழியாக தான் மெயின் செயினோட பாண்ட் போட்டிருக்குன்னா அப்போ அந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுங்க. பட் 1ன்னு கொடுக்க மாட்டோம், 1 கொடுப்போம். சரி, ஏன்னா இது சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே நம்பரிங் பண்ணுறோம். ஸோ 1 கொடுப்போம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கேயும் மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்க. மெயின் கார்பன் செயின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 3 இப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. பிகாஸ் இதுக்கு உங்களால் நேம் பண்ண தெரியும். என்ன வரும்? ஆனால் மொத்தமாக 1 to 11 கார்பன் இருக்கா? ஸோ உண்டெக் ஏன் அப்படின்னு போட்டுருவீங்க. சரியா? பிகாஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால. இப்போ சப்ஸ்டிடியூவன்ட் எப்படி நேம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இட் இஸ் நத்திங் பட், இங்கே என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது? ஆனால் 1ல் 2 மித்தைல் குரூப் இருக்குது. 2-லையும் 1-ல 2 மித்தைல் குரூப் இருக்குது. 2-லையும் 2 மித்தைல் குரூப் இருக்குண்ணா. சூப்பர். ஸோ அப்போ எப்படி நேம் பண்ணணும்? 1 கமா 1 நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எம் நேமிங் இட் அகைன். 1 கமா 1 கமா 2 கமா 2 கமா 2 டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? 1 கமா 1 2 கமா 2 என்ன இருக்கு அந்த இடத்துல? ஆனால் மித்தைல் குரூப் இருக்கு. மித்தைல் குரூப் இருக்கு. ஓகே,
மித்தைல் குரூப் இருக்கு. இப்போ மெயின் கார்பன் செயினில் எத்தனை கார்பன்? இது வந்து இந்த சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே இருக்க சப்ஸ்டிடியூவன்ட்டை எழுதியிருக்கோம். நவ் இப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டை நேம் பண்ணுவோமா? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3. ஸோ ப்ரோப் ப்ரோப் ஏன் பசங்களா, சரியா? ஓகே, ப்ரோப் ஏன். ஓகே, சாரி, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? மொத்தமாக 4 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா? 4 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் த வேர்ட் டெட்ரா. சாரி அபவுட் தட். வி ஹாவ் டு யூஸ் த வேர்ட் டெட்ரா. 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா. ஓகேவா? ஓகே, நான் வி ஹாவ் டு யூஸ் த வேர்ட் டெட்ரா. 1 dash, 1 dash, 2 dash, 2 dash, டெட்ரா மித்தைல். 4 மித்தைல் குரூப் இருக்குது. எதில் இருக்குது? ப்ரோபேனுங்கிற செயினில் இருக்குது. 1 dash 2 dash இதுதான் மெயின் கார்பன் செயின். ப்ரோபேனுங்கிற செயினில் இருக்குது. இது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம்டா பசங்களா. ஓகேவா? இப்படி தான் வந்து நேமிங் கொடுக்கணும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது ஒரு சில ஃபேமஸான காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? அடிக்கடி இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்லாம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன். இங்கே ஒரு செட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ஸ். பார்த்தாலே தெரியும். இங்கே மெயின் கார்பன் செயின் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் மெயின் செயின் சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்களேன், இந்த சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளேயே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. இப்போ இதுதான் மெயின் கார்பன் செயின், இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளேயே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ சப்போஸ் இதை மெயினாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்டிடியூவன்ட், இல்லை இதை மெயினாக பார்க்குறீங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். புரியுதா? சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட். சரிண்ணா, சரி, இங்கே என்னன்னா 2 பேர் கொடுத்துருக்கீங்க, காமன் நேம் IUPAC நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்டா. IUPACங்கிறது நான் சொன்னேன், இவங்க வந்து ஒரு யூனியனு, இவங்க தான் ரூல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ரூல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பீப்புளாக சேர்ந்து அங்கங்கே இருக்க கெமிஸ்டாக சேர்ந்து வச்ச நேம் தான் இந்த காமன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சில பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த பஸ் ஸ்டாண்டோட ஆக்சுவல் நேம் வந்து வேறையாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த லோக்காலிட்டியில் இருக்க பீப்புள் நீங்களாம் சேர்ந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்கல்ல. பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்கும், ஸோ இந்த ஸ்கூல் பேரை சொல்லி இந்த பஸ் ஸ்டாப் பேரை சொல்லுவீங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு தியேட்டர் இருக்கும், அந்த தியேட்டர் பேரை சொல்லி அந்த பஸ் ஸ்டாப் பேரை சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரி பீப்புளாக சேர்ந்து வச்ச காமன் நேம்ஸ், பீப்புளாக சேர்ந்து வச்சது தான் காமன் நேம். பட் IUPAC சேர்ந்து அஃபிஷியலாக கொடுத்த ரூல் தான் IUPAC நேம். ஓகேவா? பட் வி டோன்ட் யூஸ் காமன் நேம் வெரி மச். காமன் நேமை நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். IUPAC நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த காமன் நேம் எல்லாமே ரிப்பீட்டட்லி நம்மளோட JEE மெயின்ஸ், நீட், ஈவன் அட்வான்ஸ் வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அண்ட் தென் இந்த காமன் நேமை ஜஸ்ட் நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பசங்களா. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பேர்டனாகவே தெரியாது, புரிஞ்சு படிச்சிடுவீங்க இந்த காமன் நேமையும். சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு ஐசோ ப்ரோப்பைல்னு காமன் நேம் கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேமை சொல்கிறேன்டா, மெயின் கார்பன் செயின் கிடையாது. இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் ஐசோ ப்ரோப்பைலாம். ஓகேவா? இது ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டில் எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் 1 2 3 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் ப்ரோப் அண்ட் தென் சப்ஸ்டிடியூவன்ட்டுங்கிறதுனால ஐல், ப்ரோப்பைல். சரி, நான் ப்ரொப்பைல் எப்படி வந்துச்சுன்னு புரியுது, ஏன்னா 3 கார்பன் இருக்குது, சப்ஸ்டிடியூவன்ட்டு, ஸோ ப்ரொப்பைல் வந்துச்சு. ஏன் இந்த வேர்டு ஐசோ வந்துச்சு? சூப்பரான கேள்வி. ஐசோ ஏன் தெரியுமா வந்துச்சு? அவங்க எல்லாம் சேர்ந்து, இந்த லோக்கலில் இருக்க கெமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தில் அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, லாஸ்ட் பட் 1 கார்பன், அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன். ஓகேவா? லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பனில் 2 CH3 குரூப் இருந்தா, நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் லாஸ்ட் கார்பன் இந்த சப்ஸ்டிடியூவன்ட்ல இல்லையா? இல்லை நான் இது ஃபர்ஸ்ட் கார்பன், சரி விடு, இது லாஸ்ட் கார்பன். ஓகேவா? ரெண்டில் ஏதோ ஒன்று லாஸ்ட் கார்பன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன் எது? ஆனால் இது உத வாங்குவீங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன் இது. செயினா இப்படி தானே பார்க்கணும். ஓகேண்ணா. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன், லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன் இஸ் திஸ். இந்த லாஸ்ட் பட் 1 கார்பன் சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில். லாஸ்ட் பட் 1 கார்பன், லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பன். இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பனில் 2 CH3 குரூப் இருந்தால் அதுக்கு பேர் ஐசோ பசங்களா. ஓகேவா?
ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இப்போ புரிஞ்சுதா எப்படி இந்த ஐசோங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஓகேண்ணா. அப்போ இங்கே வாங்க. இப்போ இந்த நேமை மறந்துடுங்க, இங்கே வாங்க. ஆனால் இங்கேயும் பாருங்க, லாஸ்ட் பட் ஒன் கார்பன், லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பனில் 2 CH3 குரூப் இருக்கு. நீங்களே பாருங்கண்ணா. ஆமாண்டா இருக்குடா. லாஸ்ட் பட் ஒன் கார்பனில் 1 2 2 CH3 குரூப் இருக்கு. அப்போ இது பேரும் ஐசோ வருமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இது பேரும் ஐசோ வருது. அந்த இதில் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4, மொத்தமாக 4 கார்பன் இருக்குண்ணா. ஸோ 4 கார்பன் இருந்தால் ரூட் வேர்டு என்ன? பியூட். அண்ட் தென் இது சப்ஸ்டிடியூவன்ட்டுங்கிறதுனால ஐல். ஸோ ஐசோ பியூட்டைல். புரிஞ்சுதா? எப்படி காமன் நேமும் புரிஞ்சு படிச்சிட்டிங்களா? சூப்பர்டா. சரி. இப்போ அடுத்து இந்த ஐசோ பியூட்டைல் மாதிரியே ஐசோ பியூட்டைலையே இன்னும் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு? இது என்னென்னா செக் பியூட்டைல், இது என்னென்னா டெர்ட் பியூட்டைலுங்கிறது சொல்கிறேன் பாருங்க. சி, இதுதான்டா சப்ஸ்டிடியூவன்ட், இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்துட்டு மெயின் கார்பன் செயினில் அட்டாச் ஆயிருக்கு. எந்த கார்பன் வழியாக அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆனால் மெயின் கார்பன் செயினில் இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டு தோ இந்த கார்பன் வழியாக அட்டாச் ஆயிருக்குண்ணா. இந்த கார்பன் வழியாக அட்டாச் ஆயிருக்கு. சூப்பர்டா, கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் இந்த கார்பனோட டிகிரி என்ன? ஆனால் இந்த கார்பனோட டிகிரி வந்துட்டு 2 டிகிரி. 2 டிகிரிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆனால் செகண்டரி. செகண்டரி. அவ்வளோதான், பிடிச்சிட்டிங்க. ஸோ செகண்டரி பியூட்டைல தான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா செக் பியூட்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா ஏன் காமன் நேம் வந்துச்சுன்னு? செகண்டரி பியூட்டைல தான் செக் பியூட்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் அடுத்து இந்த டெர்ட் பியூட்டைல்னா என்ன? அதே தான்டா. அங்கே பாருங்க, மொத்தம் 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இது பியூட்டைல் சப்ஸ்டிடியூவன்ட்னு உங்களுக்கு தெரியும். நவ் எந்த கார்பன் வழியா மெயின் செயின்ல அட்டாச் ஆயிருக்கு? ஆனா தோ இந்த கார்பன் வழியா மெயின் செயின்ல அட்டாச் ஆயிருக்குன்னா அப்ப அந்த கார்பனோட டிகிரி என்ன? ஆனா 1 2 3 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. 3 டிகிரினா ஸோ டெர்ட் பியூட்டைல். ஓகேவா? கிளியரா? ஓகே, சூப்பர்டா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்களேன். ஆனால் இது என்னன்னா நியோன்னு வந்திருக்கு. நியோனாலும் சிம்பிள். ஐசோனா என்ன சொன்னேன்? ஆனால் ஐசோனா லாஸ்ட் பட் 1 கார்பனில் 2 CH3 குரூப் இருந்தால் அது ஐசோன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி லாஸ்ட் பட் 1 கார்பனில், லாஸ்ட்டுக்கு முன்னாடி கார்பனில் 3 CH3 குரூப் இருந்தால் அது பேர் நியோபென்டைல் பசங்களா. சரியா? அது பேர் நியோபென்டைல். ஓகேவா? கிளியரா? திரும்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணவா? சூப்பர். லாஸ்ட் பட் 1 கார்பன்ல 2 CH3 குரூப் இருந்தா அது பேரு ஐசோப்ரோபைல். அதே மாதிரி தான் லாஸ்ட் பட் 1 கார்பன்ல 2 CH3 குரூப் இருந்தா அது பேர் ஐசோ. அந்த எத்தனை கார்பன் இருக்கு டோட்டலா? 1 2 3 4. ஸோ பியூட்டைல். சரி, நெக்ஸ்ட் இதே பியூட்டைல் குரூப் 4 கார்பன் இருக்கு. அந்த சப்ஸ்டிடியூவன்ட் செகண்டரி கார்பன் வழியா மெயின் செயின்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா செக் பியூட்டைல்னு சொல்லுவோம். இதே 4 கார்பன் இருக்கு அந்த பியூட்டைல் குரூப் டெர்ஷரி கார்பன் வழியா மெயின் செயின்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்ட் பியூட்டைல்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபைனலா லாஸ்ட் பட் 1 கார்பன்ல 3 CH3 குரூப் இருந்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? நியோ பென்டைல். ஏன் பென்டைல்? ஏன்னா 5 கார்பன் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5. அதனால பென்ட்டுங்கிற கீவேர்டு, ஐலுங்கிறது சப்ஸ்டிடியூவன்ட்ங்கிறதுனால. சரியா? ஓகேண்ணா. நான் இது எல்லாத்துக்கும் காமன் நேம் புரிஞ்சிச்சு. பட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் காமன் நேம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் சில கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஐசோப்ரோபைல் ஆன் ரியாக்ஷன் வித் திஸ் கெமிக்கல் கிவ்ஸ் ரைஸ் டு திஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிறப்ப ஐசோப்ரோபைல்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் உங்களால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி ஆன்சர் எழுத முடியும். சரி, ஓகே. நம்ம IUPAC நேம் எப்படி கொடுக்குறது? சிம்பிள்ரா. IUPACனா என்ன சொன்னேன்? ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மெயின் இதையும் நம்ம எப்போதும் நேமிங் பண்ணுற மாதிரியே இவ்வளோ நேரம் எப்படி நேமிங் பண்ணிட்டு வந்தோம் அதே மாதிரியே அந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கும் நேமிங் கொடுங்க. பட் 1 2 நம்பர் போடாமல் 1 2 நம்பர் போட சொன்னீங்கன்னா சரி, சூப்பர். எங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்? ஆனால் மெயின் கார்பன் செயினோட கனெக்ட் ஆயிருக்குல்ல அந்த கார்பன்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 ஜஸ்ட் மினிட், கலர் பிளாக்கு மாறிடுச்சு. 1 ஓகேவா? ஓகேண்ணா. 1 அண்ட் தென் எப்படி நான் போகிறது? நான் இப்படி போட்டுமா? உன் இஷ்டம்டா, எப்படி வேணுமோ போ. நான் கீழே போகிறேன். 2 ஸோ 1 2 சரியா? ஓகேண்ணா. நான் இப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் மட்டும் எழுதுறேன். ஐ எம் நாட் ரைட்டிங் த என்டையர் காம்பவுண்ட்ஸ் நேம். எனக்கு மெயின் கார்பன் செயின் என்னன்னு தெரியாது, வெறுமனே MCCன்னு தான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட IUPAC நேம் எழுதுறேன் பாருங்க. என்ன இருக்கு? 1 மித்தைல் குரூப் இருக்கு. 1 மித்தைல். 1 மித்தைல் எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. 1 2. ஸோ இத் and then இதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான், ஆயில். 1 மித்தைல் இத்தைல். ஓகேவா?
கிளியரா? ஓகேண்ணா. 1 டேஷ் மித்தைல் இத்தைல், ஏன்னா இதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், அதனால 1 டேஷ் மித்தைல் இத்தைல். சரி, நெக்ஸ்ட் இதுக்கு நம்பரிங் பண்ணுங்கண்ணா. 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். ஓகே, ஸோ 2 டேஷ்ல மித்தைல் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ 2 டேஷ் மித்தைல், 2 டேஷ்ல மித்தைல். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு மெயின் செயின்ல? 1 2 3. ஸோ ப்ரோப் ப்ரோப் அண்ட் தென் இதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் அப்படிங்கிறதுனால ஐல் ப்ரோபைல். சரிண்ணா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இங்கே நான் எப்படி நம்பரிங் பண்ணணும்? இங்கேருந்து பண்ணணும். 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ். இப்போ 1 டேஷில் மித்தைல் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1 டேஷ் மித்தைல், 1 டேஷ் மித்தைல். சரி, மொத்தம் மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3. ஸோ 1 டேஷ் மித்தைல் ப்ரோப் ஐல். ஓகேண்ணா, இதெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ஸோட பேர், என்டையர் காம்பவுண்டோட பேர் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒயிட் கலரில் எழுதியிருக்க சப்ஸ்டிடியூவன்ஸோட பேர். சரி, நெக்ஸ்ட் இங்கே எப்படி நம்பரிங் பண்ணுறது? மெயின் கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுங்க. 1 டேஷ், இப்படி 1 டேஷ், அதுக்கப்புறம் 2 டேஷ் இப்படி கொடுங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நவ் இஃப் யூ சி 1 டேஷில் எத்தனை சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு? 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. என்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு? மித்தைல் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ரைட் 1 டேஷ் comma 1 dash, 1 dash comma 1 dash dimethyl, dimethyl. ஓகே, ஸோ மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. ஸோ இத் அண்ட் தென் இதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டுங்கிறதுனால ஐல். 1 டேஷ் கமா 1 டேஷ் டைமித்தைல் இத்தைல். சரியா? ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இங்கே எப்படி நம்பரிங் கொடுக்கறது? மெயின் கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டேஷ், அப்புறம் செகண்ட் நம்பர் 2 டேஷ், அதுக்கப்புறம் 3 டேஷ். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். அண்ணா நான் இப்படி பண்ண மாட்டேன். 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் இப்படி போடுவேண்ணா. டேய், இப்படி போட்டாலும் ஒன்று தான்டா, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்காக நான் வேணா இப்படி பண்ணுறேன். உங்களுக்காக வேணா நான் இப்படி போட்டு எழுதி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், 2 டேஷுங்கிற கார்பனில் 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட்? ஒரு மித்தைல், இன்னொரு மித்தைல். ஸோ யூ ஹேவ் டு ரைட் 2 டேஷ் கமா 2 டேஷ் டைமித்தைல், டைமித்தைல். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3, 3 கார்பன் இருக்கா? ஸோ ப்ரோபைல். 2 டேஷ் கமா 2 டேஷ் டைமித்தைல் ப்ரோபைல். ஆனால் அப்போ நான் வந்து இப்படி நம்பரிங் பண்ணாமல் இப்படி நம்பரிங் பண்ணிட்டேன்னா 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் நம்பரிங் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு நேம் வேறு மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா சேம் தான் வரும். நல்லா பாருங்களேன், இப்போ ஒரு வேளை நான் ஸ்ட்ரைட் செயினில் இப்படி நம்பரிங் பண்ணியிருந்தாலும் 2 டேஷில் என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது? CH3 CH3. ஸோ 2 டேஷ் கமா 2 டேஷ் டைமித்தைல் 1 2 3 ப்ரோபைல். இல்லை நான் வந்து இப்படி பண்ணுறேன், இப்படி நம்பரிங் பண்ணுறனாலும் சேம் தான். 2 டேஷில் 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. 2 டேஷ் கமா 2 டேஷ் டைமித்தைல் ப்ரோபைல். இல்லைனா நான் வந்து மேலே இருக்க கார்பனுக்கு போடல, கீழே இருக்க நம்பருக்கு 1 2 3 இப்படி வந்து மெயின் செயினை சூஸ் பண்ணுறேன். அப்படி சூஸ் பண்ணாலும் ஒன்று தான்டா. 2 டேஷ் கமா 2 டேஷ் டைமித்தைல் ப்ரோபைல். கிளியரா? ஸோ எப்படி வேணாலும் நம்பரிங் போட்டுக்கலாம், பட் த சப்ஸ்டிடியூவன்ட் ஷுட் கெட் த லோவஸ்ட் நம்பரிங். சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. சாரி, இந்த இடத்துல ப்ரோபேன்னு போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது எப்படி நேம் பண்ணுறவங்களுக்காக காமிச்சேன். பட் ஸ்டில் இதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஏன்னு போட முடியாது, ஐல்னு போடணும். சரியா? இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம் எழுதிருக்கோம்ல பசங்களா? ஆமாம். சின்ஸ் திஸ் இன் இட் செல்ஃப் இஸ் அ சப்ஸ்டிடியூவன்ட், ஸோ வி ஹேவ் டு ரைட் ப்ரோபைல். ஓகேவா? ப்ரோபைல். ஓகே, ஸோ இங்கெல்லாம் எழுதியிருக்கோம்ல இந்த மாதிரி தான். சரிண்ணா, இது கிளியர். நவ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் திஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டை வி ஆல்வேஸ் ரைட் இன்சைட் அ ஸ்கொயர் பிராக்கெட். சரியா? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் எப்படி எழுதுவோமா? ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளதான் எழுதுவோமா? அண்ட் போத் IUPAC and common name are accepted for complex locant. சரியா? காம்ப்ளெக்ஸ் லோக்கண்ட்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு IUPAC நேம் வேணாலும் வச்சுக்கலாமா, இல்லை காமன் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? IUPAC நமக்கு ஒரு இது தந்துருச்சு. சரி, நீங்கள் வேணும்னா காமன் நேம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ப்ரையாரிட்டி நீங்கள் எதுக்கு தரணும்? ப்ரையாரிட்டி இஸ் கிவன் ஃபார் IUPAC நேம். ப்ரையாரிட்டைஸ் IUPAC நேம். ஒருவேளை IUPAC நேம் இல்லை, காமன் நேம் கொடுத்துருந்தாலுமே அது கரெக்டு தான், தப்பு இல்லையா? சரியா? ஓகேண்ணா. அண்ட் பை காமன் நேம் தே வில் அலோ ஒன்லி ஐசோ அண்ட் நியோ. ஐசோ அண்ட் நியோ தான் அலௌடு. சரியா? இந்த செக்கு டெர்ட்டு இதெல்லாம் அலௌடு கிடையாது.
செக்டர்ட் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க காமன் நேம்லேயுமே. சரியா? இதில் காம்ப்ளெக்ஸ் லோக்கண்ட்டுக்கு எழுதுறதுக்கு. பட் இது ஒரு காமன் நேம் தான். காம்ப்ளெக்ஸ் லோக்கண்ட்டுக்கு நீங்கள் காமன் நேம் வைக்கிறீங்கன்னா ஐஸோ நீயோ யூஸ் பண்ணுங்கள், செக்டர்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஃபார் காம்ப்ளெக்ஸ் டை, ட்ரை, டெட்ரா எக்ஸெட்ரா கன்சிடர்ட் ஆல்ஃபபெட்டிக்கலி. நம்ம நார்மலாக நேமிங் பண்ணும்போது இந்த டை, ட்ரை, டெட்ரா இதெல்லாத்துக்கும் ஆல்ஃபபெட்டிக்கலோட கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதும் போது இந்த டை, ட்ரை, டெட்ரா இதையுமே நீங்கள் என்ன பண்ணணுமா, ஆல்ஃபபெட்டிக்கலி கன்சிடர் பண்ணணுமா. சரியா? ஓகே. இஃப் 2 or more சேம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட், ஒரே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டு 2 அல்லது 3 தடவை வந்துச்சு அப்படின்னா தென் திரும்பி நம்ம டை ட்ரைன் எழுத மாட்டோம். சரியா? டை ட்ரைன் எப்போ எழுதுவோம், இந்த மாதிரி பாருங்களேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு உள்ள 2 குரூப் இருக்குது, அப்போ நம்ம டை, ட்ரை, டெட்ராலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் திரும்பி நம்ம இந்த இடத்துல என்ன டை 1,1 2,2 டெட்ராமித்தல்னு எழுத முடியும்? நோ. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல டை ட்ரைன் எழுதாமல் பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியா? பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ். இங்கேயுமே பிஸ்னா 2ங்கிறத மீன் பண்ணுது, ட்ரிஸ் அப்படின்னா 3ங்கிறத மீன் பண்ணுது, டெட்ராகிஸ் அப்படின்னா 4 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இஃப் 2 or more சேம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் ப்ரெசென்ட் தென் யூஸ் பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ் எக்ஸெட்ரா அவுட் சைட் தி பிராக்கெட். இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஓகே let us try to solve this question. ஸோ இது ஒரு சைக்ளோ அல்கேன். ஓகேவா? ஸோ எப்படி மெயின் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும், we have to look into the number of carbons in the ring. ஆனால் நம்பர் ஆஃப் கார்பன் இன் ரிங்கு 5னா ஓப்பன் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2. ஓகேவா? 1 2 இதுதான் ஒரே செயினில் பார்க்கும்போது 1 2 இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்டிடியூவண்ட்டாக 3 இருக்குது. இப்போ இதை மெயின் செயினாக எடுத்திங்கன்னா இது சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? ஸோ இதை மெயின் செயினாக எடுத்திங்கன்னா இது சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே. ஸோ ஒரே செயினில் ஸ்ட்ரைட் செயினில் 2 கார்பன் தான் இருக்குது, ஓப்பன் செயினில் 1 சப்ஸ்டிடியூவண்ட்டாக தான் இருக்குது. ஓகேண்ணா? அப்போ நம்ம எதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும் அண்ணா, we have to choose ring as our main carbon chain. சொல்லியிருக்கேனா இல்லையா? if number of carbon present in ring is greater than or equals to number of carbon present in the open chain then we have to choose ring as your main carbon chain. சரி, இப்போ ரிங்கை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணியாச்சு. எப்படி நம்பரிங் பண்ணணும், இது இங்கேருந்து நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3 4 5 நம்பரிங் பண்ணிட்டோம். நவ் இப்போ இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட்டு. சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, நல்லா பாருங்களேன். ஆமாண்ணா, இப்போ இதை வந்து மெயின் செயினாக எடுக்கிறேன், சப்ஸ்டிடியூவன்ட்டில் இதை மெயின் செயினாக எடுக்கிறேன்னா இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட். சரி, அதுக்கு பேர் எப்படி எழுதுறது, சிம்பிள். மெயின் செயினோட அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்புறம் வேணும்னா இங்கே 2 கொடுங்க, அவர் இங்கே கூட 2 கொடுங்க. வேணும்னா நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன் 2. நவ் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் பேரை தான் எழுதுவோம் எப்போதுமே இல்லையா? ஆமாண்ணா. let me write the substituent name. let me write the substituent name. 1 என்ன கனெக்ட் ஆயிருக்கு, மித்தைல் கனெக்ட் ஆயிருக்கு. 1 மித்தைல். ஓகே, டோட்டலாக மெயின் செயினில் சப்ஸ்டிடியூவன்ட்டோட மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2. ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத் சப்ஸ்டிடியூவன்ட்டுங்கிறதுனால இத்தைல். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டை எதில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஸ்கொயர் பிரேசஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ டேஷ். இப்போ மெயின் கார்பன் செயினுக்கு வருவோம். ஓகேவா? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, அண்ட் தென் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சைக்ளோங்கிற ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஸோ சைக்ளோ 1 2 3 4 5 பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன். ஓகேவா? சைக்ளோபென்டேன். ஸோ 1 மித்தைல் இத்தைல் சைக்ளோபென்டேன். ஓகேவா? ஓகேண்ணா. அண்ணா நீங்கள் ஏன் இந்த 1ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணல, வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? 1ங்கிற பொசிஷனில் என்ன இருக்குது, 1ங்கிற பொசிஷனில் கரெக்டாக இந்த மெயின் கார்பன் செயினோட 1ங்கிற பொசிஷனில் 1 மித்தைல் இத்தைலுங்கிற சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. வேணும்னா 1 போடலாம். பட் நீங்கள் எழுதாமல் விட்டாலுமே அது 1ன்னு சொல்லி படிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட்டு let us
try to name this compound. I think இது ரெண்டுமே சேம் காம்பவுண்ட் தான் நினைக்கிறேன். So we need not worry about it. We can just delete it. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். இது எப்படி நேமிங் பண்ணுறதுன்னு. ஸோ பாருங்களேன், ஓப்பன் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் ஓப்பன் செயின் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓப்பன் செயினில் பாருங்களேன் 1 2. ஓகே, அதே மாதிரி இந்த ஓப்பன் செயின்லையும் பாருங்கள் 1 2. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் செயினில் இங்கேயும் 2 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் 2 கார்பன் தான் இருக்குது. ஓகேவா? பட் ரிங்கில் பாருங்கள் 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா, 6 கார்பன் இருக்கிறதுனால எப்படி நம்பரிங் பண்ணணும்? ஆனால் 6 கார்பன் இருந்தால் முதல்ல ரிங்கை தான் நம்ம மெயின் கார்பன் செயினாக ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்பரிங் பண்ணுறது? ஆனால் நான் சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்பரிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னு பாருங்கள், இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 1 வருது, பட் இந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு 6 வருதுடா. அதுவே இப்படி நம்பரிங் பண்ணால் 1 இப்படி எழுதுங்க கீழே 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ பாருங்கள், சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வந்துருச்சா? ஓகேண்ணா, லோவஸ்ட் நம்பர் வந்துருச்சு. நவ் சப்ஸ்டிடியூண்ட் வந்துட்டு நார்மலாக காம்ப்ளெக்ஸா? ஆனால் இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட். ஏன் அப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் பாருங்கள், இதுதான் சப்ஸ்டிடியூண்ட்டு, இந்த சப்ஸ்டிடியூண்ட்குள்ளேயே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. சரி, அப்போ நம்பரிங் எப்படி கொடுப்போம்? மெயின் கார்பன் செயினோட இந்த ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு 1 நம்பரும் கொடுப்போம். 1 2 ஓகேவா? சிமிலர்லி இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள் 1 2 ஓகேவா? 1 2 சரிண்ணா. இப்போ இதுக்கு நேம் நம்ம எப்படி கொடுக்குறது? இதுக்கு நம்ம நேம் எப்படி கொடுக்குறது? இந்த சப்ஸ்டிடியூண்ட்டோட நேம் மட்டும் இங்கே எழுதுறேன் பாருங்கள். இந்த சப்ஸ்டிடியூண்ட்டோட நேம் மட்டும் 1 யார் அட்டாச் ஆயிருக்கா? மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்காங்க. 1 மித்தைல் 1 மித்தைல் டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. ஸோ ஈத் அண்ட் தென் இவங்களும் சப்ஸ்டிடியூண்ட்டுங்கிறதுனால ஐல் 1 மித்தைல் இத்தைல். நவ் நல்லா பாருங்க, இதே மாதிரி சப்ஸ்டிடியூண்ட் 2 இருக்குடா. ஒரே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட் இருக்கு. அப்போ நம்ம திரும்பி டை ட்ரைங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் we have to use the word bis tris டெட்ராகிசன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி நேம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மெயின் கார்பன் செயினில் 1ங்கிற பொசிஷன்லையும் சரி 2ங்கிற பொசிஷன்லையும் சரி 1 2 1 2 யார் இருக்கா? ஆனால் சேம் சப்ஸ்டிடியூண்ட் இருக்காங்க. ஸோ 1 2 பிஸ் 1 2 பிஸ் அப்படிங்கிற வேர்டை எழுதணும். ஏன் பிஸ்னா ரெண்டு சேம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைன்னு யூஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகிடும். 1 2 டைன்னு போட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட் பேர் எழுதக்கூடாது, பிஸ்ன்னு எழுதணும். சரியா? பிஸ் 1 மித்தைல் இத்தைல். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? சைக்ளோஹெக்ஸேன். சைக்ளோஹெக்ஸேன். ஓகேவா? ஸோ 1 2 பிஸ் 1 மித்தைல் இத்தைல் சைக்ளோஹெக்ஸேன். பாருங்களேன், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு IUPAC நேம்னா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தப்போ உங்களுக்கு IUPAC நேம் சுத்தமாக புரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு காம்பவுண்டோட IUPAC நேமை உங்களால் அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க முடியுது. எடுத்தோடனே உங்களால் எழுத முடியலன்னா ஐ பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் நானும் உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த IUPAC நேம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயின் கார்பன் செயினே கண்டுபிடிக்க தெரியாதுடா பசங்களா. அப்படியே முழிப்பேன், என்ன இது மெயின் கார்பன் செயினுங்கிறாங்களே ஐயோ அப்படின்னு ஒழிச்சிட்டு இருந்தேன். பட் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். சரியா? ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ். யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகேண்ணா. ஆரல்ஸ் இது புரியாதவங்களுக்கு நான் திரும்பி ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறேன். பசங்களா பாருங்கடா, நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் ரிங் is greater than number of carbons in your open chain. அதனால நம்ம ரிங்கை மெயின் கார்பன் குரூப் மெயின் கார்பன் செயினாக கன்சிடர் பண்ணிடுறோம். சரி, அப்போ மற்றதெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட். நல்லா பாருங்களேன், இங்கே சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளேயே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, அதனால இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட். சரி, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு எப்படி நேம் பண்ணணும்? ஆனால் கார்பன் மெயின் கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு 1 நம்பரு, அதுக்கப்புறம் 2 நம்பர்.
1 டேஷ் 2 டேஷ் சரியா ஓகே 1 டேஷில் மித்தைல் இருக்குது ஸோ அதான் எழுதுகிறேன் 1 டேஷ் மித்தைல் 2 கார்பன் இருந்ததுனால இத்தைல் 1 டேஷ் மித்தைல் இத்தைல் நவ் ஒரே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது 1 அண்ட் தென் 2ங்கிற பொசிஷனில் ஸோ 1,2 பிஸ்ன்னு எழுதணும் சரியா அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்க இஃப் 2 ஆர் மோர் சேம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் present then use பிஸ் ட்ரிஸ் டெட்ராகிஸ் எக்ஸெட்ரா அவுட் சைட் த பிராக்கெட் ஓகேவா ஸோ பிராக்கெட்டுக்கு வெளியே பிஸ்ன்னு போட்டுட்டோம் சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எழுதிட்டோம் 1 டேஷ் மித்தைல் இத்தைல் சைக்ளோஹெக்சேன் இந்த மெயின் கார்பன் செயினோட நேம் என்ன சைக்ளோஹெக்சேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நவ் லெட் அஸ் மூவ் டு யுவர் நெக்ஸ்ட் set of topics which is nomenclature of alkene and alkene இவ்வளோ நேரம் எதை நேமிங் பண்ணிருந்தோம் alkanes நேமிங் பண்ணிருந்தோம் இப்போ alkene which is double bond alkyne which is ட்ரிபிள் பாண்ட் பசங்களா ஸோ இந்த டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்க காம்பவுண்டை எப்படி நேமிங் பண்ணுறது இங்கேயும் அதே தான் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணணும் இங்கேயும் அதே தான் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணணும் தென் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த கார்பன் செயினுக்கு நம்பரிங் கொடுக்கணும் மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்பன் செயினுக்கு நம்பரிங் கொடுக்கணும் பட் இங்கே அந்த மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணுறோம்ல அந்த ரூல் மட்டும் டிஃபர் ஆகும் பசங்களா அந்த ரூல் மட்டும் டிஃபர் ஆகும் போன வாட்டி என்ன இருந்துச்சு ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தோம் தென் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் பட் இந்த இடத்துல ரூல் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா வருது இப்போ நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா தென் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தென் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்களேன் இது வரைக்கும் அல்கேனாக இருந்தால் வெறும் சிங்கிள் பாண்டாக இருந்தால் நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஸோ இதில் என்ன செயினை சூஸ் பண்ணுவீங்க ஒருவேளை இது அல்கேனாக இருந்தால் ஒருவேளை இப்படி அல்கேனாக இருந்தால் எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஆனால் 1 2 3 4 5 இதுதானே என் மெயின் கார்பன் செயின் அல்கேனாக இருந்தால் டபுள் பாண்ட் பிக்சருக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தென் ப்ரையாரிட்டி டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணுமா நீங்கள் சூஸ் பண்ணுற கார்பன் செயினில் மேக்ஸிமம் டபுள் பாண்ட் இருக்கணுமாண்டா ஸோ இப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் டபுள் பாண்ட் இருக்கா நான் ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் வருது பட் இதுவே நான் இப்படி சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 3 4ன்னு நான் சூஸ் பண்ணியிருக்க செயினில் என்ன தான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கம்மியாக இருந்தாலும் மல்டிபிள் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கா ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அல்கீன் அண்ட் தென் அல்கைனுக்கு நேம் பண்ணுறப்ப சரியா அல்கைனாக இருந்துச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க ஓகேவா கிளியரா பசங்களா ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இங்கே ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மெயின் கார்பன் செயின் சூஸ் பண்ணணும் எப்படி போகலாம் எதர்னா 1 2 3 4 இப்படி போகலாம் இப்படி போனால் எனக்கு எத்தனை மல்டிபிள் பாண்ட் வருது 2 மல்டிபிள் பாண்ட் விச் மீன்ஸ் 2 டபுள் பாண்ட் வருது என் செயினில் ஓகே அதுவே நான் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 3 4 5 6 ஆர்எல்ஸ் பாருங்களேன் இது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு சாய்ஸ் நமக்கு 2 மல்டிபிள் பாண்ட் வந்துருச்சு நவ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் 1 2 3 4 5 இப்போ ஸ்டில் சேம் இந்த செயின்லையும் பார்த்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட் இருக்குது இந்த செயின்லேயும் 2 டபுள் பாண்ட் தான் இருக்குது பட் எத்தனை கார்பன் இருக்குது 5 கார்பன் இருக்குடா பசங்களா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்ல எல்லோ கலர் செயின் அதில் 2 டபுள் பாண்ட் வருது பட் 4 கார்பன் தான் இருக்குது செகண்ட் இதில் பாருங்கள் 2 டபுள் பாண்ட் இருக்குது பட் 5 கார்பன் இருக்குது ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸு சேம் இந்த ப்ளூ கலர் செயின்லையும் எல்லோ கலர் செயின்லையும் மல்டிபிள் பாண்ட்ஸ் 2 தான் வருது 2 டபுள் பாண்ட் தான் வருது ஸோ அதை விட்டுருங்க அடுத்த ப்ரையாரிட்டிக்கு போங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் எதில் இருக்குது இந்த ப்ளூ செயினில் இருக்கா எல்லோ செயினில் இருக்கா ஆனால் ப்ளூ செயினில் தானே இருக்குது ஸோ அப்போ இதை சூஸ் பண்ணணும் பட் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்படி நான் ஒரு செயினை சூஸ் பண்ணால் என்னடா ஆகும் 1 2 3 4 5 6 இப்பயும் பார்த்தீங்கன்னா என் கார்பன் செயினில் 2 டபுள் பாண்ட் இருக்குது ஸோ நான் சூஸ் பண்ண 3 செயின்லேயுமே 2 டபுள் பாண்ட் இருக்குது ஸோ அப்போ டபுள் பாண்டுங்கிறது ஒரு ஃபேக்டராக இல்லை அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த செயினை கன்சிடர் பண்ணும்போது 4 தான் இருந்துச்சு 2 டபுள் பாண்ட் 4 கார்பன் அடுத்து இங்கே பாருங்கள் இதை கன்சிடர் பண்ணும்போது 2 டபுள் பாண்ட் 5 கார்பன் பட் இப்போ இதை கன்சிடர் பண்ணும்போது 2 டபுள் பாண்ட் 6 கார்பன் 2 டபுள் பாண்ட் 6 கார்பன் ஸோ அப்போ எதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும் அண்ணா இப்போ நீங்கள் கடைசியாக சூஸ் பண்ணீங்கல்ல இதை தான் நம்ம மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும் புரியுதா பசங்களா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தென் யூ ஆர் அட் அ வெரி ரைட் ட்ராக் சரியா ஓகே
let us now go to the numbering. சரி நான் இப்போ மெயின் கார்பன் செயின் சூஸ் பண்ணிட்டோம், நம்பரிங் எப்படி பண்ணுறது? ஓகே, இந்த இடத்துல நம்பரிங் தான் பண்ணிருந்தேனா. let us assume உங்களுக்கு நம்பரிங் பண்ண தெரியாது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோமே. நம்பரிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கார்பன் செயின் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதோ இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்படி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல you have to identify the carbon chain like this. ஓகே, now இதுக்கு எப்படி நம்பரிங் பண்ணுறது? நம்ம எதுக்கு இப்போ முன்னாடி ப்ரையாரிட்டி கொடுத்தோம்? ஆனால் மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தோம். அப்போது மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். ஓகேவா? நம்பரிங் ஆஃப் மெயின் கார்பன் செயின் பாருங்கள், அல்கீன் அண்ட் அல்கைன் வந்துச்சுன்னா மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த மல்டிபிள் பாண்ட். மல்டிபிள் பாண்டுக்கு தான் மினிமம் நம்பர் வரணும். அதுக்கப்புறம் தான் யாருக்கு நம்பர் கொடுக்கணும்? மினிமம் நம்பர் கிவன் டு சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, அல்கேனில் என்னவா இருந்துச்சு? ஆனால் அல்கேனில் மினிமம் நம்பர் கிவன் டு சப்ஸ்டிடியூவன்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு தான் மினிமம் நம்பர் கொடுக்கணும். பட் இங்கே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்தப்ப நீங்கள் என்ன பண்ணணுமா? இந்த மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான், டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸுக்கு தான் மினிமம் நம்பர் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிடியூவன்ட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரோமின் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இல்லையா? ஆமாண்ணா. அப்போ நம்ம வெறுமனா இது அல்கேனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அல்கேனாக இருந்தால் இப்படி நம்பரிங் பண்ணியிருப்போம்னா புரோமினுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி 1 2 3ன்னு பண்ணியிருப்போம். ஓகேவா? பட் இது வந்துட்டு அல்கீன் இல்லை, சாரி அல்கேன் இல்லை, அல்கீன். டபுள் பாண்ட் வந்ததுனால டபுள் பாண்டுக்கு தான் லோவஸ்ட் நம்பர் வரணும். ஸோ நல்லா பாருங்களேன், இப்படி ஆரம்பிப்போம் 1 2 3. ஓகேவா? ஸோ டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க, டபுள் பாண்டுக்கு 2 நம்பர் வரும். ஒரு கார்பனில் ஒரு நம்பர், இன்னொரு கார்பனில் ஒரு நம்பர். ஓகேவா? அப்போ டபுள் பாண்டோட நம்பர் எதுன்னு கேட்டால் இந்த லோவஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்குவீங்க. இந்த டபுள் பாண்ட் என்ன பொசிஷனில் இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது? ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஒருவேளை இந்த டபுள் பாண்ட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் என்ன சொல்லுவீங்க? டபுள் பாண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, தேர்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட் இங்கே நம்பரிங் கொடுப்போமா? ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? இப்படி கொடுத்தாலும் டபுள் பாண்டுக்கு 2 3, ஐ மீன் டபுள் பாண்டுக்கு நம்பர் 2 வருது. ஓகே, அண்ட் தென் டபுள் பாண்டுக்கு நம்பர் 2 வருது, சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நம்பர் 4 வருது. ஓகேவா? இதுவே நான் இப்படி நம்பர் கொடுக்குறேன் 1 2 3, let me take it 1 2 3 4. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரோமினுக்கு 1 வருது, டபுள் பாண்டுக்கு 2 வருது. எப்படி பார்த்தாலும் இந்த சைடு நம்பரிங் பண்ணாலும் சரி, கீழே இருந்து நம்பரிங் பண்ணாலும் சரி, டபுள் பாண்டுக்கு நம்பர் 2 தான் வருது, டபுள் பாண்டுக்கு நம்பர் 2 தான் வருது. பட் மேலே இருக்க மாதிரி போனால் புரோமினுக்கு 4 வருதுடா பசங்களா. லோவஸ்ட் சம் ரூல் என்ன சொல்லுது? ஆனால் நீங்கள் கொடுக்குற நம்பரிங் மினிமமாக இருக்கணும். ஸோ மேலே லோவஸ்ட் சம் ரூல் போட்டு பாருங்களேன். டபுள் பாண்டுக்கு என்ன வருது? 2 வருது. டபுள் பாண்டுக்கு 2 வருது, ப்ளஸ் புரோமினுக்கு 4 வருது. 2 + 4 6 ஆகுது. சரி, அதுவே கீழே இருக்கிறதுக்கு பாருங்களேன், இதுக்கு நம்பரிங் பார்த்தோம்னா டபுள் பாண்டுக்கு 2 வருது, புரோமினுக்கு 1 வருது. ஸோ 3. ஸோ எது கரெக்டு? ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா, தப்பு, இதுதான் கரெக்டு. ஸோ கீழே இருக்க நம்பரிங் படி தான் நம்ம போகணும் பசங்களா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? டபுள் பாண்டுக்கு மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தாலும் சரி, கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தாலும் சரி, சேமாக தான் வருது நம்பர். ஸோ மினிமம் நம்பர் கிவன் டு டபுள் பாண்ட் அப்படிங்கிற க்ரைட்டீரியா ஃபில் ஆயிடுது. ஸோ அப்போ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த சப்ஸ்டிடியூவன்ட். அப்போ டபுள் பாண்டுக்கு சேம் நம்பர் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்ததுக்கு போயிடுறோம். சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு மினிமம் நம்பர் வரணும். மேலே இருக்க மாதிரி பண்ணோம்னா சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு மேக்ஸிமம் நம்பர் 4 வருது, அது கொடுக்கக்கூடாது. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு மினிமம் நம்பருங்கிறதுனால 1 கொடுக்குறோம். கிளியராடா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். நெக்ஸ்ட்டு let us move towards this. இதுக்கு வந்து நம்பரிங் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து நம்பரிங் கொடுக்கலாம் 1 2 3 4, ஆர் இப்படி நம்பரிங் கொடுக்கலாம், ஆர் இப்படி நம்பரிங் கொடுக்கலாம் 1 2 3 4. நவ் இது ரெண்டில் எதிராக கரெக்டு? நீங்களே பாருங்கள், மேலே இருக்க மாதிரி கொடுத்தாலும் சரி, கீழே இருக்க மாதிரி கொடுத்தாலும் சரி, டபுள் பாண்டுக்கு 2ங்கிற பொசிஷன் தான் வருது. ஸோ மினிமம் நம்பர் கிவன் டு மல்டிபிள் பாண்ட், எஸ், சாட்டிஸ்ஃபைட். நவ் நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தோம்னா குளோரினுக்கு 1 புரோமினுக்கு 4 வருது. ஓகேவா? எல்லோ கலரில் கொடுத்தோம்னா குளோரினுக்கு 1 புரோமினுக்கு 4 வருது. இல்லை ரெட் கலரில் கொடுத்தோம்னா புரோமினுக்கு 1 குளோரினுக்கு 4 வருது. நீங்களே சொல்லுங்களேன் எது கரெக்டு? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் புரோமின் தானே முன்னாடி வருது. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு சேம் நம்பர் வருது. இப்படி கொடுத்தாலும்
1 + 4 5 தான் வருது. ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். ரெட் கலரில் கொடுத்தாலும் சப்ஸ்டிடியூண்ட்டில் இருக்க இதெல்லாம் ஐ மீன் லோவஸ்ட் சம் ரூல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். புரோமினுக்கு 1 ப்ளஸ் குளோரினுக்கு 4 5 வருது. கீழே இருக்க மாதிரி எல்லோ கலரில் நம்பரிங் கொடுத்தாலும் குளோரினுக்கு 1 புரோமினுக்கு 4 5 தான் வருது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட். அப்போ அதில் எது சூஸ் பண்ணணும்னா நவ் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தோம்னா புரோமின் தான் முன்னாடி. ஸோ புரோமினுக்கு தான் கம்மியான நம்பர் வரணும். ஸோ புரோமினுக்கு வந்து 1, குளோரினுக்கு வந்து 4ங்கிறது கரெக்டு. ஸோ எல்லோ கலர் நம்பரிங் வந்து தப்பு, ரெட் கலர் நம்பரிங் தான் கரெக்டு பசங்களா. சரியா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஏன் இது கரெக்டு? பிகாஸ் லோவஸ்ட் நம்பர் வருது. ஓகேவா? திஸ் இஸ் கரெக்ட். பிகாஸ் சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வருது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் ஃபாலோ ஆகுது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் நேம் எப்படின்னா எழுதுறது? சிம்பிள்டா. இங்கேயும் அதே மாதிரி தான் நேம் எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆனால் புரோமின் தான் சப்ஸ்டிடியூவண்ட். எங்கே அட்டாச் ஆயிருக்கு? 3rd பொசிஷனில். ஸோ 3 ப்ரோமோ 3 ப்ரோமோ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 3 கார்பன் இருக்குண்ணா. ஸோ ப்ரோப் சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? ஆனால் டபுள் பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்டா இருந்தால் ஏன்னு போட்டுருவேன். பட் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதை ஈன்னு போடணும். அண்ட் எந்த பொசிஷனில் இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ப்ரோப் 1 ஈன். ஓகேவா? 3 ப்ரோமோ ப்ரோப் 1 ஈன். ஓகேவா பசங்களா? ஆர் இந்த 1 வந்து சில டைம் நம்ம போடாமல் விட்டுடலாம். 1ங்கிறத மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 3 ப்ரோமோ ப்ரோப் ஈன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா? வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு. ஓகேண்ணா? சரி, இப்போ அடுத்து இதை எப்படி நான் நேமிங் பண்ணுறது? இதுவும் சிம்பிள். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டை நேம் பண்ணுங்கள். எந்த நம்பரிங் கரெக்ட்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க நம்பரிங் தான் கரெக்டு. ஸோ 1 ப்ரோமோ ஆர் வெறுமான ப்ரோமோன்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ 1 ப்ரோமோ. அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் எந்த பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கு? செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ பியூட் 2 ஈன். ஓகேவா? கிளியரா? 1 ப்ரோமோ பியூட் 2 ஈன். சரியா? அதுதான் இந்த காம்பவுண்டோட நேம். சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி நேமிங் பண்ணுவோம். ஆனால் சிம்பிள். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டை நேமிங் பண்ணுங்க. 1 ப்ரோமோ சாரி, இந்த இடத்துல கம்மா வராது, ஹைஃபன் வரும். 1 ப்ரோமோ. சரிண்ணா, 1 ப்ரோமோ. நெக்ஸ்ட்டு 4 குளோரோ. 1 ப்ரோமோ 4 குளோரோ. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குண்ணா. ஸோ பியூட் எத்தனாவது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது? ஆனால் ரெட் கலர் நம்பரிங் தான் கரெக்டு. ஸோ செகண்ட் பொசிஷனில் இந்த கன்ஃபியூஷன் பண்ணிடாதீங்க. டபுள் பாண்டுக்கு 2 3 2 நம்பர் இருக்குது. நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணுவோம்? மினிமம் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் நம்பரிங், கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல அதனால். ஸோ பியூட் 2 ஈன் பசங்களா. ஓகேவா? ஓகேடா. ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேமிங்கை பாருங்களேன். ஐயூபேக் நேமிங் ரொம்ப சிம்பிள்டா. ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இது டஃப்பே கிடையாது. ஓகே, சரி. இப்போ ரூல் 3 ரூல் 4ன்னு 2 ரூல் இருக்குது பசங்களா. சரியா? இந்த அல்கீன் அல்கைனுக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2 மோர் எக்ஸ்ட்ரா ரூல் இருக்குது. அல்கேன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணிவிடுங்க, நம்பரிங் போட்டு முடிச்சிடுங்க. நான் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ஃபர்மேஷன் தராங்க. அதாவது என்னன்னா, இஃப் 2 or more சேம் மல்டிபிள் பாண்ட், அதாவது 2 டபுள் பாண்ட் இருக்குது, 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா, தென் யூஸ் டை ட்ரை டெட்ரா பிஃபோர் த பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்னால் என்ன? ஈன் ஆர் ஐன். ஈன் ஆர் ஐனுக்கு முன்னாடி நம்ம டை ட்ரை டெட்ரா அப்படி யூஸ் பண்ணோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நேமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்பரிங் கொடுப்போமா? 1 2 3 4. அண்ணா தப்புண்ணா நீங்கள் கொடுத்தது. நான் எப்படி கொடுக்குறேண்ணா? 1 2 3 4 டே எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். பாருங்களேன், இந்த டபுள் பாண்டுக்கு என்ன நம்பர் வருது? 1 வருது. இந்த டபுள் பாண்டுக்கு 3 வருது. அதே மாதிரி மேலே இருக்கிறதுல பாருங்கள், இந்த டபுள் பாண்டுக்கு 1 வருது, இந்த டபுள் பாண்டுக்கு 3 வருது. எல்லாமே ஒன்று தான். எப்படினாலும் கொடுத்துங்க. நான் மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ இதோட நேமிங் எப்படி எழுதுவோம் அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் இல்லை. மெயின் கார்பன் செயின் பண்ணால் சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. ஸோ பியூட். இப்போ டபுள் பாண்ட் இருக்கா, சிங்கிள் பாண்ட் இருக்கா? ஆனால் டபுள் பாண்ட் இருக்குது. எந்தெந்த பொசிஷனில் இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷனில், தேர்டு பொசிஷனில். ஸோ பியூட் 1,3 டை ஈன். சரியா? 2 இருக்கிறதுனால டை
ஈன். சரியா? பியூட் 1,3 டைஈன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், நம்பரிங் கொடுங்க. 1 2 3 4. எந்த ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டும் இல்லை. ஸோ டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடலாம். பியூட் பியூட் 1,3 பாருங்க, இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு நம்பரிங் 1, இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு நம்பரிங் 3. ஓகே, பியூட் 1,3 டை ஐன். ஓகேவா? பியூட் 1,3 டை ஐன். கிளியரா? ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சிம்பிள், உங்களுக்கே தெரிஞ்சது தான். பட் நான் ஒரு ரூலாக எழுதி கொண்டு வந்துட்டேன், ஸோ தட் யூ கைஸ் நெவர் ஃபர்கெட் இட். சரியா? நெக்ஸ்ட், இஃப் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கெட்டிங் சேம் நம்பர், டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் சேம் நம்பர் வருது அப்படின்னா டியூரிங் த நம்பரிங், தென் ஒன்லி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு டபுள் பாண்ட். ஏன் நான் டபுள் பாண்டுக்கு, நான் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா ஒழுகும். ஏன்னா நல்லா பாருங்கள், டபுள் பாண்டு ஈன், ட்ரிபிள் பாண்டு ஐன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யார் வருவா? நான் என்ன சொன்னேன், நம்பரிங் சேம் ஆயிருச்சு அப்படின்னா தென் சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு மினிமம் நம்பர், தென் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கன்சிடர் பண்ணோம்னா டபுள் பாண்டுக்கு ஈன் இருக்கா, ஈ தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் முன்னாடி வரணும். ஸோ சேம் நம்பர் வருது அப்படின்னா தென் டபுள் பாண்டுக்கு தான் மினிமம் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் டு ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த கீழே இருக்க காம்பவுண்ட்ஸை நேம் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்களேன், இப்போ இதுக்கு நான் நம்பரிங் கொடுக்குறேன். 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் கொடுக்கலாம். ஆர் 1 2 3 4 5 இப்படி நம்பரிங் கொடுக்கலாம். சரியா? ஸோ மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தா டபுள் பாண்டுக்கு என்ன நம்பர் வருது? ஆனால் 1 ஆர் 2 நம்ம லோவஸ்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ 1. ட்ரிபிள் பாண்டுக்கு 4 ஆர் 5 நம்ம லோவஸ்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம், 4. ஸோ சம் பண்ணி பாருங்களேன், 1 + 4 என்ன வருது? 5 வருதுண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கீழே இருக்கிறத பண்ணி பார்ப்போமா? ஓகே, கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தோம்னா ட்ரிபிள் பாண்டுக்கு 1 ஆர் 2 இதில் வந்து சூஸ் பண்ணோம்னா 1 தான் சூஸ் பண்ணுவோம். 1. டபுள் பாண்டுக்கு 4 ஆர் 5 4 தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தாலும் என்ன வருது? நமக்கு 1 + 4 = 5 தான் வருது. ஸோ மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தாலும் சரி, கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தாலும் சரி, டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு சேம் நம்பர் வருது. இப்போ இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுதான் இந்த ரூல் சொல்லுது. இஃப் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் ஆர் கெட்டிங் சேம் நம்பர் டியூரிங் நம்பரிங் தென் ஒன்லி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு யுவர் டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டுக்கு தான் லோவஸ்ட் நம்பர் வரணுமா? ஸோ மேலே பாருங்களேன், டபுள் பாண்டுக்கு 1 வருது, கீழே டபுள் பாண்டுக்கு 4 வருது. ஸோ இதுதான் கரெக்ட், கீழே இருக்கிறது தப்பு பசங்களா. சரியா? இப்போ இதுக்கு நம்பரிங் நேமிங் பண்ணிடலாமா? ஓகே, மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்கு? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? சப்ஸ்டிடியூவன்ட் இல்லைனா ஸோ டேரெக்டாக கார்பன் செயினுக்கு நம்ம போயிட வேண்டியதுதான். 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. ஸோ பென்ட்டு டோட்டலாக ஓகே பென்ட் போட்டாச்சு. அண்ட் தென் எங்கே டபுள் பாண்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, பென்ட் 1 ஈன். ஃபோர்த்து பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, பென்ட் 1 ஈன் 4 ஐன். ஓகேவா? கிளியரா? ஸோ பென்ட் 1 ஈன் 4 ஐன் தான் இந்த காம்பவுண்டோட நேம். சரி, நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இங்கே நான் இதில் வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டே இல்லைடா. ஸோ டேரெக்டாக நம்பரிங் கொடுக்குறது தான். இப்படி கொடுக்குறேன் 1 2 3 4 5. ஆர்எல்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்படி வேணாம், இப்படி கொடுப்போம், இங்கேருந்து ஆரம்பிப்போம் 1 2 3 4 5. சரிண்ணா, இப்போ இது ரெண்டில் எது கரெக்டு? நல்லா பாருங்களேன், மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தா டபுள் பாண்டுக்கு 2 ஆர் 3 வருது, எதை சூஸ் பண்ணுவோம்? 2 சூஸ் பண்ணுவோம். ட்ரிபிள் பாண்டுக்கு 4 ஆர் 5 வருது, எதை சூஸ் பண்ணுவோம்? 4 சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 + 4 = 6. சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு என்ன வருது? 1 ஆர் 2 வருது, எது சூஸ் பண்ணுவோம்? 1 சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1 சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டபுள் பாண்டுக்கு 3 ஆர் 4 வருது, எதை சூஸ் பண்ணுவோம்? 3 சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 + 1 = 4 தாண்டா வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் டபுள் பாண்டுக்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தா தான் டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வருது. அதாவது ட்ரிபிள் பாண்டுக்கு 1 வருது, டபுள் பாண்டுக்கு 3 வருது. ஸோ கீழே இருக்க நம்பரிங் தான் சூஸ் பண்ணணும் நீங்கள். எப்போ இந்த ரூல் 4 அப்ளை ஆகும்? இஃப் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் கெட்டிங் சேம் நம்பர். இப்படி கொடுத்தாலும் டபுளுக்கு 1 ட்ரிபிளுக்கு 4, இப்படி கொடுத்தா ட்ரிபிளுக்கு 1 டபுளுக்கு 4, இப்படி வந்துச்சு சேம் நம்பர் வந்துச்சுன்னா தான் டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இல்லாட்டி மினிமம்க்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ மேலே இருக்கிறது இஸ் ராங், கீழே இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நேமிங் பண்ணால் என்ன வரும்? ஆனால் இதுக்கு வந்துட்டு நேமிங் பண்ணால் we will get மொத்தமாக இதில் சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் இருக்கா? நோனா, எந்த ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டும் இல்லை, வெறும் கார்பன் செயின் தான். ஓகே, மொத்தம் எத்தனை கார்பன்? 5 கார்பன். ஸோ பென்ட்டு
தென் எந்தெந்த இடத்துல டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, ஆனால் கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 1 அயன் 3 ஈன், பட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ பென்ட் 3 ஈன் 1 அயன், பென்ட் 3 ஈன் 1 அயன். ஓகேவா? ஓகேண்ணா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நேமிங் வந்து நீங்கள் பண்ணணும். சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ மேபி லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 5-6 எக்ஸாம்பிள் போட்டோம்னா முடிஞ்சிடும்டா. ஓகே, சரி. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் வருது, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணணும். மல்டிபிள் கார்பன், மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? ஓகே, என்ன க்ரைட்டீரியா, டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மெயின் கார்பன் செயினில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கிறதே இந்த ஒரு செயின் தான், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இதுதான் மெயின் கார்பன் செயினை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நவ் இதுக்கு நம்பரிங் கொடுக்கணும். We should give numbering in such a way that multiple bond gets the lowest number. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் பாண்டுக்கு 2 வருது. ஓகேவா? பட் இதுவே நான் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3ன்னு, இதுதான் கரெக்ட். டபுள் பாண்டுக்கு 1ங்கிற நம்பர் வருது. ஸோ திஸ் நம்பர் இஸ் கரெக்ட். டோன்ட் வரி அபவுட் ப்ரோமின் குளோரின், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் யோசிக்க வேணாம். சரியா? மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு கம்மியான நம்பர் வரணும். ஸோ இப்படி தான் நான் நம்பரிங் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒரு கார்பன் இருக்குது 4, நோ கமெண்ட்ஸ்டா, இது குளோரின்டா, கார்பன் கிடையாது. சரியா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்பரிங் கொடுக்கணும், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. நவ் முடிஞ்சிருச்சு, மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், நம்பரும் கொடுத்துட்டோம். நவ் சப்ஸ்டிட்யூவன்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆனால் 1ங்கிற பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது, 1 ப்ரோமோ. பாருங்களேன், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஓகேவா? ப்ரோமினுக்கு கம்மியான நம்பர் வந்துச்சு, குளோரினுக்கு அதிகமான நம்பர் போயிடுச்சு. பட் ஒருவேளை இப்படி இல்லாட்டியும், ஒருவேளை இந்த டபுள் பாண்ட் இங்கே இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, டபுள் பாண்ட் இங்கே இருந்தால் இப்படி இருந்து நம்பர் பண்ணணும். இப்போ ஒரு நாள் டபுள் பாண்ட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே தான் 1 கொடுக்கணும், 2 3, அப்போ ப்ரோமினுக்கு அதிக நம்பர் வரும், குளோரினுக்கு கம்மியான நம்பர் போகும். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் சப்ஸ்டிட்யூவன்ட்டோட நம்பரிங். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன, டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும். சரிண்ணா? ஸோ 1 ப்ரோமோ, நெக்ஸ்ட்டு தேர்டு பொசிஷனில் குளோரோ இருக்குது, 1 ப்ரோமோ, 1 ப்ரோமோ 3 குளோரோ, 3 குளோரோ. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, ப்ரோப் 1 ஈன். ஓகேவா? ஓகே, ஸோ ப்ரோப் 1 ஈன். ஓகேண்ணா. ஸோ சப்ஸ்டிட்யூவன்ட் எல்லாத்துக்கும் கமான்னு போட்டு எழுதிக்கோங்க. சப்ஸ்டிட்யூவன்ட்லேருந்து ரூட் வேர்டுக்கு போகிறப்ப ஹைஃபன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இந்த கார்பனுக்கு கொடுப்போமா? ஓகேண்ணா, இந்த இடத்துல 2 டபுள் பாண்ட் இருக்குது, சிம்பிள்டா, 1 2 3. இப்படி கொடுத்தேன்னா இந்த டபுள் பாண்டுக்கு 1, இந்த டபுள் பாண்டுக்கு 3. இல்லை இப்படி கொடுக்குறேன் 1 2 3நாலுமே இந்த டபுள் பாண்டுக்கு 1, இந்த டபுள் பாண்டுக்கு 2. ஓகே, நல்லா பாருங்கள், எப்போவுமே லோவஸ்ட் நம்பர் தானே ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆமாண்ணா. ஸோ இந்த டபுள் பாண்டுக்கு 1 or 2 எதை சூஸ் பண்ணுவோம், 1. இந்த டபுள் பாண்டுக்கு 2 or 3 எதை சூஸ் பண்ணுவோம், 2. ஓகேவா? அதே மாதிரி கீழே நம்பரிங் பண்ணாலும் அதே சேம் தான். இந்த டபுள் பாண்டுக்கு 1, இந்த டபுள் பாண்டுக்கு 2. ஓகே, சரி. லெட்ஸ் கிவ் த நேமிங் டு திஸ். ஸோ டோட்டலாக சப்ஸ்டிட்யூவன்ட் எதுவும் இருக்கா? இல்லைனா வெறும் கார்பன்ஸ் மட்டும்தான். எத்தனை கார்பன்ஸ் இருக்குது, 3 கார்பன்ஸ் இருக்குது. ப்ரோப்பு எந்தெந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, 1,2ல். ஸோ ப்ரோப் 1,2 டைஈன். ப்ரோப் 1,2 டைஈன் பசங்களா? ஓகேவா? சரி, ஓகேண்ணா, சூப்பர். நெக்ஸ்ட்டு இதுக்கு வருவோம். ஸோ இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதோ இதுதான் மெயின் கார்பன் செயின். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கிவ் நேமிங் இன் சச், நம்பரிங் இன் சச் வே தட் டபுள் பாண்ட் கெட்ஸ் த லோவஸ்ட் நம்பர், லைக் 1 2 3. பாருங்களேன், லைக் நான் மேலே சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ குளோரினுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு, அது நம்ம பிரச்சனை இல்லை. டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் இருக்கா? ஓகே, நான் இதை எப்படி நேமிங் பண்ணணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் நேமிங் பண்ணணும். 3 ப்ரோமோ, 3 ப்ரோமோ. மொத்தமாக எத்தனை கார்பன், 1 2 3, 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப்பு 1 ஈன். குளோரினை விட்டோம் பாருங்கள், 3 ப்ரோமோ 1 குளோரோ, 3 ப்ரோமோ 1 குளோரோ. ஓகேண்ணா, 3 ப்ரோமோ 1 குளோரோ, 3 கார்பன் இருக்குது. ப்ரோப் 1 ஈன். ப்ரோப் 1 ஈன். ஓகேவா? 3 ப்ரோமோ 1 குளோரோ, ப்ரோப் 1 ஈன். சரியா? ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க.
இப்படி நம்பரிங் கொடுப்போம் 1 2 3 4ன்னு, ஆர் இப்படி நம்பரிங் கொடுப்போம் 1 2 3 4ன்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் டபுள் பாண்டுக்கு சேம் நம்பர் வருது. 1 ஐ மீன் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு எய்தர் 1 4 ஆர் 1 1 3 யூ ஹேவ் டு சூஸ். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்னு பாருங்கள். நம்பரிங் கொடுக்குறோம் பசங்களா, சரியா? இப்படி போகிறோம் 1 2 3 4. எஸ் 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 1 2 3 4. ஸோ இப்போ சூஸ் பண்ணி பாருங்களேன். மேலே கொடுத்துருக்குற மாதிரி நம்பரிங் பார்த்தோம்னா ட்ரிபிள் பாண்டுக்கு 1 1 ஆர் 2ல் எதை சூஸ் பண்ணுவோம் 1, டபுள் பாண்டுக்கு 3 ஆர் 4ல் எதை சூஸ் பண்ணுவோம் 3. ஓகே, கீழே கொடுத்துருக்க மாதிரி போனோம்னா டபுள் பாண்டுக்கு 1 ஆர் 2ல் எதை சூஸ் பண்ணுவோம் 1, 3 ஆர் 4ல் 3. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் தான் வருது. பட் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஆனால் டபுள் பாண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோவஸ்ட் நம்பர். திஸ் இஸ் த கரெக்ட் நம்பரிங். ஓகேவா? கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்ட் நம்பரிங். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு 1 வருது, ட்ரிபிள் பாண்டுக்கு 3 வருது. ஸோ ரைட் த நேமிங். நேமிங் எழுதிடுவோமா? ஓகேண்ணா. ஸோ சப்ஸ்டிடியூவன்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் கார்பன் செயின் தான். 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் 1 ene, okay, 3 ine, but 1 ene 3 ine. ஓகேவா? சரிண்ணா. நெக்ஸ்ட் let us try to name this compound. ஸோ இந்த இடத்துல மெயின் கார்பன் செயின் என்ன அண்ணா? அதோ இதுதானா மெயின் கார்பன் செயின். ஓகே, now numbering கொடுக்கணும். we should give numbering in such a way that double bond should get the lowest number. I mean multiple bond should get the lowest number. சரிண்ணா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபுள் பாண்டுக்கு 3, இந்த டபுள் பாண்டுக்கு 5. 5 + 3 is 8, which is high. இதுவே இப்படி நம்பரிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்பரிங் கொடுக்குறேன். let's say I'm giving like this 1 2 3 4 5 6 இப்படி நம்பரிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி நம்பரிங் கொடுத்தா இந்த டபுள் பாண்டுக்கு 1 வருது, இந்த டபுள் பாண்டுக்கு 3 வருது. ஓகே ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் நம்பரிங். சப்ஸ்டிடியூவன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமாண்ணா, 5th பொசிஷனில் குளோரோ இருக்குது. ஸோ 5 குளோரோ 5 குளோரோ. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. ஸோ 5 குளோரோ ஹெக்ஸ் 5 குளோரோ ஹெக்ஸ். எங்கே இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் தேர்டு பொசிஷன்லையும். ஸோ 1,3 டைஈன் டைஈன். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதை எப்படி நேமிங் பண்ணுறது? சிம்பிள்ரா, இதுதான் மெயின் கார்பன் செயினே. ஸோ நம்பரிங் கொடுப்போமா? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஆர் இப்படி உல்ட்டாவும் நம்பரிங் கொடுத்து பார்த்துருவோம். லைக் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, சரி. ஸோ இப்போ இதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஆனால் இந்த டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் 1 ஆர் 2 சூஸ் பண்ணுவோமா? 1 சூஸ் பண்ணுவோம் 1. இந்த டபுள் பாண்டுக்கு 5 ஆர் 6 சூஸ் பண்ணுவோமா? 5. ட்ரிபிள் பாண்டுக்கு 7 சூஸ் பண்ணுவோமா? 8 சூஸ் பண்ணுவோமா? ஆனால் 7. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? 1 + 5 + 7. ஸோ 8 + 1 13 வருது. 1 + 5 + 7 which is 13. ஓகேவா? சரி, இது கீழே இருக்க மாதிரி பார்த்தோம்னா ட்ரிபிள் பாண்டுக்கு 1 சூஸ் பண்ணுவோமா? 2 சூஸ் பண்ணுவோமா? 1ண்ணா. டபுள் பாண்டுக்கு 3 சூஸ் பண்ணுவோமா? 4 சூஸ் பண்ணுவோமா? 3ண்ணா. அடுத்து இந்த டபுள் பாண்டுக்கு 7 சூஸ் பண்ணுவோமா? 8 சூஸ் பண்ணுவோமா? 7ண்ணா. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 1 + 7 + I mean 1 + 7 + 3 which is simply 11. which is simply 11. ஓகேவா? ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என் சைஸை கூட கம்மி பண்ணிக்கிறேனே. ஐ மீன் வேணாண்டா, ரொம்ப குட்டியாக தெரியுது. ஆல்ரெடி கொஞ்சம் இப்படி நோத்தி இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லையா? 1 + 5 + 7 13 வருது. மேலே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தோம்னா, கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தோம்னா 11 வருது. அப்போ எது கரெக்டு? ஆனால் கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்டு, இது வந்து ராங். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நேம் எழுதிடலாமா? ஓகேண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி நேம் எழுதணும் அப்படின்னா என்னென்ன இருக்குது? மொத்தமாக எத்தனை கார்பன்? 1 2 3 4 டோட்டலாக 8 கார்பன்ஸ் இருக்குது. கரெக்டு தானே? 1 2 3 4 5 6 7 8 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ 8 கார்பன் இருந்தால் என்ன போடணும்? ஆக்ட். அடுத்து டபுள் பாண்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா அதுதானே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் முன்னாடி வருது. எந்தெந்த பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது? கீழே இருக்க நம்பரிங் தான் கரெக்ட்னு சொல்லியிருந்தேன். 3rd பொசிஷன்லையும் 7th பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் வருது. ஆக்ட் 3,7 டைஈன். ஆக்ட் 3,7 டைஈன். நெக்ஸ்ட்டு
ட்ரிபிள் பாண்ட் எங்கே வருது? ஆனால் ட்ரிபிள் பாண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வருது. ஆக்ட் 3,7 டைஈன் 1 ஐன் பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர் பசங்களா. திரும்பி நான் என்னோட பழைய இடத்துக்கே போயிடுறேன். ஐயோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ டு திஸ் கொஷின். நெக்ஸ்ட் டாப்பிக்கே போயிடுவோம். சப்ஸ்டிடியூவன்ட் கண்டெய்னிங் மல்டிபிள் பாண்ட். மல்டிபிள் பாண்டே சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இதான் மெயின் கார்பன் செயின். சப்ஸ்டிடியூவண்ட்டில் டபுள் பாண்ட் வருது. அப்போ நம்ம அல்கேனை என்ன சொல்லியிருந்தோம்? ஆனால் அல்கேனை, அதாவது அல்கேன் சிங்கிள் பாண்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் அல்கைல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ CH4 மீத்தேன் சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? மித்தைல்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த இடத்துல டபுள் பாண்டே சப்ஸ்டிடியூவண்ட்டாக வரும்போது என்ன பண்ணணும்? சிம்பிள்டா. அல்கீன் டபுள் பாண்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் அது பேர் அல்கினைல் அப்படின்னு எழுதணுமா? அல்கினைல் அப்படின்னு எழுதணுமா? இதுவே ட்ரிபிள் பாண்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால், அல்கைன் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் அதை அல்கைனைல் அப்படின்னு எழுதணுமா? அல்கனைன் எழுதணுமா? ஓகேவா? ஒருவேளை டைரக்டாக டபுள் பாண்டே மெயின் கார்பன் செயினில் டைரக்டாக டபுள் பாண்டே அட்டாச் ஆகுது அப்படின்னா அப்போ அது பேர் வந்து அல்கைலிடீன். அல்கைலிடீன். சரியா? புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் வந்தால் அல்கினைல்னு எழுதணும், அல்கீன் எழுதக்கூடாது, அல்கினைல்னு எழுதணும். ஓகேவா? பிகாஸ் இஃப் யூ சி இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டில் அதை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டில் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அல்கேன்னு எழுதாமல் ப்ரொப்பைல், பியூட்டைல், அல்கைல்னு எழுதுகிறோமா? ஆமாண்ணா. அது மாதிரி ஒருவேளை இந்த சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அல்கீன் எழுதக்கூடாதான், அல்கீன் எழுதக்கூடாதான். என்ன எழுதணுமா? அல்கினைல் அப்படின்னு எழுதணுமா பசங்களா? ஒருவேளை சப்ஸ்டிடியூவன்ட்டுக்குள்ளே ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அல்கைனைல் அப்படின்னு எழுதணுமா? அல்கைன்னு போடாமல் அல்கைனைல், அல்கினைல். ஓகேவா? ஐலுங்கிற விட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை டபுள் பாண்டு டேரெக்டாக மெயின் கார்பன் செயினோட இப்படி ஆட் ஆயிருக்கு, டேரெக்டாக டபுள் பாண்ட் இப்படி மெயின் கார்பன் செயினோட ஆட் ஆயிருக்குன்னா அல்கைலிடீன்னு போடணுமா பசங்களா? அல்கைலிடீன்னு போடணுமா? சரியா? ஆனால் அப்போ டேரெக்டாக ட்ரிபிள் பாண்ட் இப்படி ஆட் ஆச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட் எப்படிடா ஆட் ஆக முடியும்? நினச்சி பாருங்க. இது ஒரு மெயின் கார்பன் செயின். இங்கே ட்ரிபிள் பாண்ட் ஆட் ஆச்சுன்னா இந்த கார்பனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. 1 2 3 4 5 5 பாண்டாக போட முடியும் கார்பன்னால? இல்லைண்ணா. ஓகே, ஸோ யூ கைஸ் ஷுட் லேர்ன் திஸ். சரியா? நீங்களாக வந்து ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிக்காதீங்க, சொல்கிறத மட்டும் கவனிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? சரிண்ணா. இப்போ இது மாதிரி ஒரு மெயின் கார்பன் செயின் இருக்குது. இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட். சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு எப்படி நேம் பண்ணுறது? சிம்பிள். சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் வந்தால் அல்கினைலுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத் ஈன்னு போடாமல் இனைல், இத்தினைல். ஓகேவா? அந்த சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் வந்துட்டு இத்தினைல். ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். அண்ணா இந்த இடத்துல என்ன இருக்குது? இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் த நம்பரிங் 1 2 3 ஸோ ப்ரோப் 3 கார்பன் இருக்குது. ப்ரோப் 1 ப்ரோன் இல்லை, ப்ரோப் 3 கார்பனுங்கிறதுனால ப்ரோப் 1 இனைல். சரியா? ஈன் கிடையாது, இனைல். ஆர் சிம்பிளி ப்ரோபினைல்னு கூட நீங்கள் எழுதலாம், 1 பொண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆர் ப்ரோபினைல், ப்ரோப் இனைல். ஓகேவா? சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இந்த மாதிரி மெயின் கார்பன் செயினோட ட்ரிபிள் பாண்ட் ஆட் ஆயிருக்குன்னா அல்கைனைல்னு போடணும். இங்கே 2 கார்பன் இருக்கிறதுனால இத்தைனைல். 2 கார்பனுங்கிறதுனால இத்து, 2 கார்பனுங்கிறதுனால இத்து. அண்ட் தென் ட்ரிபிள் பாண்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்ததுங்கிறதுனால ஐனைல், YNYL, இத்தைனைல். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? மெயின் கார்பனோட அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு 1 நம்பர். ஸோ 1 2 3 ஸோ சப்ஸ்டிடியூவண்ட்டோட பேர் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு, 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு. அண்ட் தென் செகண்ட் பொசிஷனில் ப்ரோப் 2 ஐனைல், YNYL. ஓகேவா? ஓகேண்ணா. ப்ரோப் 2 வைனைல். சரி, நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் டேரெக்டாக கார்பனோட அட்டாச் ஆயிருந்துச்சு, மெயின் கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் அல்கைலிடீன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எத்தனை கார்பன் இருக்குது சப்ஸ்டிடியூவன்ட்டில்? ஆனால் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ மெத்தைலிடீன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 கார்பன் 2
2 கார்பன். ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால இத்தைலிடீன். ஓகேவா? இத்தைலிடீன், இத்தைலிடீன், இத்தைலிடீன். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் தானே பசங்களா? எதுவும் டவுட் இல்லையே? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிஷியலி கொஞ்சம் இன்ட்ரூகிங்காக இருக்கும், போக 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 உங்களுக்கு அது ஈஸியாக மாறிடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு சைக்ளிக் அல்கீன். சைக்ளோ அல்கீனுக்கு ஃபஸ்ட் நேமிங் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி சைக்ளோ அல்கீன் இருந்தால் எப்படி நேமிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமாண்ணா. சைக்ளிக் அல்கீன் இருந்தால், சைக்கிள்குள்ளே டபுள் பாண்ட் வந்தா, ட்ரிபிள் பாண்ட் வந்தா எப்படி நான் நேம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்டா. ரூல் 1, ஆல்வேஸ் கிவ் ஃபர்ஸ்ட் நம்பர் டு அல்கீன். என்ன தான் இதில் டபுள் பாண்ட் இப்போ பாருங்கள், நீங்கள் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக்கை நான் அந்த இடத்துல பண்ணவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேகமாக என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அண்ணா சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் போகணும்ண்ணா. ஸோ 1 2 3 இப்படி போவீங்கடா. நீங்கள் பண்ணுறதை சொல்கிறேன் பாருங்கள். எடுத்தோடனே சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர்னு இப்படி போவீங்க. 1 சாரி ஃபர்ஸ்ட் லெட் மீ டூப்ளிகேட் திஸ் அ பிட் பிகாஸ் நிறைய யூஸ் ஆகும் இது. ஓகே. ஸோ ஒரே காம்பவுண்டு தான், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு பண்ணி காட்டுறேன். எடுத்தோடனே சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர்னு இப்படி போவீங்க. 1 2 3 4 5 6. நான் உங்கள்கிட்ட திரும்பி வந்து கேட்பேன், ஏண்டா சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு இங்கே பாரு டபுள் பாண்ட் வந்துருச்சுன்னா ரூல் என்ன சொல்லுது நம்மள்கிட்ட? டபுள் பாண்ட் வந்துருச்சுன்னா ரூலு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நம்பரிங் சொல்கிறேன் பாரு, மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த மல்டிபிள் பாண்ட். டபுள் பாண்டுக்கு தான் மினிமம் நம்பர் போகணும், அதை தானே ரூல் சொல்லுது. அப்புறம் எப்படி நீ வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கலாம்? மல்டிபிள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் போனதுக்கு அப்புறம் தான் நீ சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கே போகணும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ இங்கே கொடுத்த நம்பரிங் வந்துட்டு கரெக்ட், தப்பு. ஓகேவா? திஸ் இஸ் ராங். சரிண்ணா, அப்போ நான் டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் கொடுக்கறதுக்காக இப்படி போகிறேன். 1 2 3 4 5 6 இப்படி போகிறேன். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா டே this is still wrong. டபுள் பாண்ட்லேருந்து நம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? சரி, நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன், 1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வந்துருச்சுண்ணா. சூப்பர், நான் கரெக்டாக பண்ணிட்டேண்ணா. 1 2 3 4 5 6 கரெக்டா? ஏண்டா டபுள் பாண்டில் ஒரு கார்பனுக்கு இருக்கிறதுலே கம்மியான நம்பர் 1, இன்னொரு கார்பனுக்கு மேக்ஸிமம் நம்பர் 6. இது எப்படி வரும்? இது எப்படா வரும்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். சரிண்ணா, இப்போ இத்தனை ராங்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணா. நான் வந்து டபுள் பாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்படி போகிறேண்ணா, இங்கே ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6. அண்ணா இது கரெக்டு தானேண்ணா, இது நீங்கள் தப்புன்னே சொல்ல முடியாது. டேய் இதுவும் தப்புடா. அண்ணா என்னன்னா நீங்கள் போங்கண்ணா, நான் போகிறேன், அந்த வீடியோ விட்டே போகிறேண்ணா. அப்படிலாம் இல்லை, இங்கே வா, நான் சொல்கிறேன் பாரு. நீ இவ்வளோ யோசிச்சியே இப்படி நம்பரிங் பண்ணலாமா? இந்த கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, டபுள் பாண்டுக்கு நம்பரிங் கொடுக்க போகிற, ஏன் இங்கேருந்து நம்பரிங் கொடுக்குற? கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3 4 5 6. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கும் லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு, சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கும் லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல 5 நம்பரிங் பண்ணியிருக்கோமே, இதில் எது கரெக்டு? ஆனால் கடைசியாக நீங்கள் பண்ணது தானே கரெக்டு, அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணது எல்லாமே ராங்கு. சரியா? So make sure you guys learn this. This is wrong. This is also wrong. This is also wrong. Okay. And this is also wrong. இது மட்டும் தான் கரெக்ட். சரியா? This is right. சரி, இப்போ இதோட நேம் எப்படி எழுதுவோம்? இதோட நேம் வந்துட்டு சிம்பிளி we will write it as, or கீழே எடுத்து வச்சுக்கிறேன். This is right. Okay. நான் இதோட நேம் எப்படி எழுதுறது? சிம்பிள்டா. ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேர்டு பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ இதோட நேம் வந்து பாருங்கள், 3 மித்தைல். ஓகே. ஸோ சப்ஸ்டிடியூவண்ட் எழுதியாச்சு. நவ் மெயின் செயினுக்கு வருவோம். மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் 6 கார்பன் இருக்குது. அண்ட் தென் இது வந்து சைக்ளிக்காக இருக்குது. ஸோ சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன், சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். ஓகேவா? I hope this is clear. ஓகேடா. ஓகே, புரிஞ்சதில்ல? நான் இதை வச்சு இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஆனால் எப்படி நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்? ஆனால் டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் வரணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 அண்ட் தென் 2 3 4. பாருங்களேன், நம்மளை அறியாமையே என்ன பண்ணிட்டோம்? டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் கொடுக்குறப்ப சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு மினிமம் நம்பர் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் இப்படி போகலாம், 1
2 3 4னு போகலாம். பட் பாருங்கள் டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர், சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு அதிக நம்பர் வருது. உங்களால் சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கும் கம்மியான நம்பர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படியே போயிடலாமே. உங்களால் முடியும்னா கொடுங்க, முடியாதுன்னா கஷ்டப்பட வேணாம். 1 2 3 4. ஸோ இப்படி பார்த்தோம்னா டபுள் பாண்டுக்கும் நம்பர் 1 கிடச்சிருச்சு, சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கும் நம்பர் 1 கிடச்சிருச்சு, ரெண்டு பேருமே ஹாப்பி. ஓகே, ஸோ வி கேன் ரைட் ஆஸ் சப்ஸ்டிடியூவண்ட் பேர் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 1 மித்தைல் சைக்ளோபியூட், 4 கார்பன் இருக்குது, அதுவும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால சைக்ளோபியூட். ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா, 1 ஈன், 1 மித்தைல் சைக்ளோபியூட் 1 ஈன். ஓகேவா, சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுக்குறது? அண்ணா நான் வந்து இங்கே பாருங்களேன், ஒருவேளை நீங்கள் இப்படி கொடுக்கலாம், 1 2 இப்படி கொடுத்து இப்படி போனாலும் ஒன்று தான், ஆர் 1 2 3 4னு வந்தாலும் ஒன்று தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருது, விச் இஸ் 1. டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருது 1ன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டை பற்றி கொஞ்சம் பாவப்பட்டு பாருங்கள். சரி, டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வந்துருச்சு, சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்க முடியுமா? முடியும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா புரோமினுக்கு லோவஸ்ட் நம்பர் போகும், இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா குளோரினுக்கு லோவஸ்ட் நம்பர் போகும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு வருவா? புரோமின்னா. ஸோ அப்போ புரோமினுக்கு 1ங்கிற நம்பர் கொடுத்துட்டு குளோரினுக்கு 2ங்கிற நம்பர் கொடுத்துருங்க, ரெண்டு பேருமே ஹாப்பி. 2 3 4. ஸோ இப்போயுமே நேம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டோட நேமை தான் எழுதணும். 1 ப்ரோமோ 2 குளோரோ, 1 ப்ரோமோ 2 குளோரோ. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது, அதுவும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோ பியூட் 1 ஈன், சைக்ளோபியூட் 1 ஈன். ஓகேவா, சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வருவோம். இதை பாருங்களேன், இந்த இடத்துல எப்படின்னா நம்பரிங் கொடுக்குறது? ஆனால் இப்படி போகலாமா? 1 2 3 4 இப்படி போனோம்னா டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வந்துடுது, பட் சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு ஹையஸ்ட் நம்பர் வருது. ரேதர் நம்ம இப்படி போகலாமே, 1 2 3 4. ஸோ இப்படி போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஆனால் இப்படி போனோம்னா டபுள் பாண்டுக்கும் லோவஸ்ட் நம்பர், சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கும் லோவஸ்ட் நம்பர். ஸோ தேர்டு பொசிஷனில் மித்தைல் இருக்குது, டோட்டலாக 4 கார்பன் இருக்குது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோ பியூட் 1 ஈன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, சைக்ளோபியூட் 1 ஈன். ஓகேவா, சரிண்ணா. நெக்ஸ்ட் இந்த கார்பன், இந்த காம்பவுண்டுக்கு நேமிங் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இந்த கார்பனுக்கு எப்படி நேமிங் பண்ணுறது? சிம்பிள், டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோவஸ்ட் நம்பர். ஸோ நான் இப்படி போகிறேன் 1 2, ஆர்எல்ஸ் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு தப்பாக நம்பரிங் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5. ஸோ இப்படி பார்த்தோம்னா இந்த டபுள் பாண்டுக்கு 1 வருது, இந்த டபுள் பாண்டுக்கு 4 வருது. ஸோ 1 + 4 is 5. பட் இதுவே நான் இப்படி நம்பரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், which is 1 2 3 4 5. ஸோ இப்படி போனோம்னா இந்த டபுள் பாண்டுக்கு 1 வருது, இந்த டபுள் பாண்டுக்கு 3 வருது இல்லையா? ரெட் கலரில் நம்பரிங் பண்ணனா 1 2 3. ஸோ 1 + 3, this is 4. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் நம்பரிங். ஓகேவா, ஸோ அப்போ எப்படி நம்பரிங் பண்ணணும்? ஆனால் ரெட் கலரில் நீங்கள் பண்ணியிருக்க மாதிரி தான் நம்பரிங் பண்ணணும். ஆர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ட்ரை சம் அதர் திங்ஸ். ஓகேவா, வேணும்னா இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5. இது தப்பு, ஏன்னா டபுள் பாண்டில் ஒரு சைடு லோ ஒரு சைடு ஹையாலாம் இருக்க முடியாது. சரியா, ஓகேண்ணா. அப்போ எது கரெக்டான நம்பரிங்? ஆனால் வி ஹாவ் டு கோ லைக் திஸ், 1 2 3 4 5. சரி, ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? சப்ஸ்டிடியூவன்ட் இல்லைனா ஜஸ்ட் கார்பன் செயின் தான். எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது. ஸோ அதுவும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோபென்ட் 1,3 டைஈன், சைக்ளோபென்ட் 1,3 டைஈன் பசங்களா. ஓகேவா, கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், இதான் மெயின் கார்பன் செயின், இதான் சப்ஸ்டிடியூவன்ட். சரியா? ஸோ நமக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் நம்மளோட டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். ஸோ 1 2 3 4 5 6. ஆனால் நான் இப்படி நம்பரிங் பண்ணுறேன், 1 2 3 4 5 6. இப்படி பண்ணிங்கன்னா, வெளியே இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு 5 வருது, உள்ளே இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு 4 வருது. அப்போ எது கரெக்ட்? ஓகேண்ணா, உள்ளே இருக்க மாதிரியே பண்ணிடலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட்டோட பேர் எழுதுங்க. 4th பொசிஷனில் யார் இருக்கா?
அண்ணா சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் இருக்குது. சப்ஸ்டிடியூவன்ட்குள்ளே டபுள் பாண்ட் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு யூஸ் த வேர்ட் அல்கினைல். ஓகேவா? சரி, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன், ரெண்டு கார்பன். ஸோ இத்தினைல், 4 இத்தினைல், 4 இத்தினைல். மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ 4 இத்தினைல் சைக்ளோ ஹெக்ஸ், ஹெக்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஈன், சைக்ளோ ஹெக்ஸ் 1 ஈன். ஓகேவா? ஸோ 4 இத்தினைல் சைக்ளோ ஹெக்ஸ் 1 ஈன், ஒரு சிம்பிளாக 4 இத்தனைல் சைக்ளோ ஹெக்ஸின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? சரிண்ணா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இங்கே நம்பரிங் கொடுப்போம். ஸோ இங்கேயுமே அதே தான், நீங்கள் சப்ஸ்டிடியூவன்ஸ்லாம் மறந்துடுங்க, டபுள் பாண்டுக்கு தான் லோவஸ்ட் நம்பர். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரியே நம்பரிங் கொடுக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா. 1 2 3 4 5. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூவன்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. ஓகேவா? நான் மறக்கிறேன் அப்படின்னா ஓகே, மறக்கல, ஓரமாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கா? ப்ரோமோ இருக்குது. 2 ப்ரோமோ கமா 3 குளோரோ, 3 குளோரோ. ஓகே, 2 ப்ரோமோ 3 குளோரோ. மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ பென்ட், பென்ட் 2,3 டைஈன், 2,3 டைஈன் பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். பட் இதுவே இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு ட்விஸ்டட் கொஷின் ஒன்று வந்து சொல்லவா? ஓகே, இப்போ எப்படி வந்தால் 2 ப்ரோமோ 3 குளோரோ பென்ட், சைக்ளோ விட்டுட்டேன் பாருங்கள், சாரி பசங்களா. இந்த இடத்துல சைக்ளோ வரணும். ஓகேவா? ஸோ வி ஷுட் ஏன்னா 5 கார்பன் எப்படி இருக்குது? சைக்ளிக்கில் இருக்குது. ஸோ சைக்ளோ பென்ட் 2,3 டையின். சரியா? 2,3யும் இல்லை, 1,3. ஐம் சாரி சாரி சாரி. ஸோ அந்த இடத்துல பாருங்களேன், இப்படி உரமாக போய்க்கிறேன். சி, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோ பென்ட், இந்த டபுள் பாண்டோட நம்பர் 1, இந்த டபுள் பாண்டோட நம்பர் 3. ஸோ 1,3 டைஈன். சரிண்ணா. நான் இப்போ இதுவே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது இந்த கொஷினில். சாரி, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இது மாதிரி இருந்தால் இந்த நேம் கரெக்ட். ஐயோ, எங்கடா போச்சு? இதுகளும் சரி பண்ணுது. சரி, இப்போது இந்த மாதிரி இருந்தால் அந்த நேம் கரெக்டு. பட் இதுவே இதில் ஒரு சின்ன சேஞ்சு, இதில் ஒரு சின்ன சேஞ்சு. ஓகேவா? புரோமினை இங்கிட்டு கொடுக்காம இங்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, புரோமினை இங்கிட்டு கொடுக்காம இங்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா தென் யூ கான்ட் ப்ரொசீட் வித் த சேம் நம்பரிங். ஓகேவா? பிகாஸ் இப்படி இந்த நம்பரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் புரோமினுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 கிடைக்குது. ஓகே, புரோமினுக்கு வந்துட்டு 3 கிடைக்குது, குளோரினுக்கு வந்து 2 கிடைக்குது. ஓகே, ஸோ இதோட நேமிங் எழுதுகிறேன் பாருங்களேன். இப்போ இதே ஒன்றும் இல்லை, அதே காம்பவுண்ட் தான், புரோமினியும் குளோரினையும் ஸ்வாப் பண்ணியிருக்காங்கடா. அந்த நீங்கள் இதே மாதிரி நம்பரிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நேம் வரும்? ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதும் போது 3 ப்ரோமோ 3 ப்ரோமோ 2 குளோரோ, 3 ப்ரோமோ 2 குளோரோ. மொத்தம் 5 கார்பன் இருக்குது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோ, சைக்ளோ பென்ட், பென்ட் 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட், தேர்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட். ஸோ சைக்ளோ பென்ட் 1,3 டைஈன், டைஈன். ஓகேவா? சரிண்ணா. பட் இதுவே இதுவே நீங்கள் இதை இப்படி நம்பரிங் பண்ணி பாருங்களேன். 2 டபுள் பாண்ட் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து 1 2 ஆரம்பிக்காமல் இங்கேருந்து 1 2 ஆரம்பிச்சு பாருங்களேன். இப்படி ஆரம்பிச்சு பாருங்களேன். இங்கேருந்து 1 2 3 போகாமல் இப்படி ஆரம்பிங்க. 1 2 3 4 5. இப்படி பார்த்தாலும் டபுள் பாண்டுக்கு 1 and 3 தான் கிடைக்குது. பட் புரோமினுக்கு கம்மியான நம்பர், குளோரினுக்கு அதிகமான நம்பர் கிடைக்குது. ஸோ இதோட நேம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி என்ன வரும்? இந்த இடத்துல புரோமினுக்கு முன்னாடி நம்பர் 2 வரும், குளோரினுக்கு முன்னாடி நம்பர் 3 வரும். பட் ராதர் இங்கே என்ன இருக்குது? புரோமினுக்கு முன்னாடி 3 இருக்குது, குளோரினுக்கு முன்னாடி 2 இருக்குது. புரோமினுக்கு முன்னாடி 3 இருக்குது, குளோரினுக்கு முன்னாடி 2 இருக்குது. ஸோ அப்போ எது கரெக்டு? அண்ணா இதுதானா கரெக்டு, இது வந்துட்டு ராங்கு. சரியா? இப்படி போடக்கூடாது. ஏன்னா ஹியர் புரோமின் ஹேஸ் ஹை நம்பர்.
ஓகே, இது வந்து கரெக்ட். ஏன் கரெக்ட்னா ஹியர் bromine has low number. bromine has low number. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. So this is the correct order. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயம்டா, இதெல்லாம் எடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. பட் இஃப் யூ டூ கொஷின் ப்ராக்டிஸ்னா, நான் உங்களுக்காகவே கொஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இஃப் யூ கைஸ் ஜாயின் மை டெலிகிராம் குரூப், அந்த இடத்துல இந்த IUPAC நேமிங் இந்த லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் செட் ஆஃப் கொஷின்ஸ், ஒரு பெரிய கொஷின் பேங்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, let us move to the very interesting part, which is IUPAC nomenclature of functional groups டா. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? அல்கேன், அல்கீன், அல்கைன் பார்த்துட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி நம்ம படிப்போம்னு மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்களேன். பாருங்கள், இந்த IUPAC ஃபங்க்ஷனல் குரூப்போட இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட MCC மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணுறதுக்கு ரூல் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி தரணுமா, ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ், ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா இனிஷியலி எப்படி இருந்துச்சு? இனிஷியலி நம்ம அல்கேனுக்கு நேமிங் பண்ணும்போது பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் அல்கேனுக்கு நேமிங் பண்ணோம்ல, ஆமாண்ணா. அப்போ ரூல் வந்து சிம்பிள். நம்ம மெயின் கார்பன் செயின் எப்படி செலக்ட் பண்ணணும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அல்கீன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அல்கீன் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்க மாதிரி மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன். கார்பன் கம்மியாக இருந்தாலுமே நிறைய பாண்ட் இருக்க மாதிரி, மல்டிபிள் பாண்ட் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும்னு நமக்கு ஒரு ரூல் கொடுத்தாங்க. அப்படியே அப்டேட் ஆகுது பாருங்க. திரும்பி இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் which contains functional group தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா மெயின் கார்பன் செயின் சூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தான் என்ன, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ். சரியா? மல்டிபிள் பாண்ட்ஸை விட எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன், அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். ஸோ இந்த ரூல் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு அல்கேனில் வெறுமன நம்பர் ஆஃப் கார்பன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா போதும். அதிக கார்பன் இருந்துச்சுன்னா அதை மெயின் செயினாக சூஸ் பண்ணிடு, கம்மியான கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணாத. அடுத்து டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்தோடனே கம்மியான கார்பன் இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக மல்டிபிள் பாண்ட் இருக்க மாதிரி செயினை சூஸ் பண்ண சொன்னாங்க. நவ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்தோடனே அதிகமாக ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க மாதிரி செயினை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் மல்டிபிள் பாண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ அது மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல எப்படி செயின் சூஸ் பண்ணுறது? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இது ஒரு கார்பனில் OHங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? படிப்போம், பின்னாடி படிப்போம். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, எல்லாத்தையும் படிக்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ OHங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்களேன், ஸோ இந்த கார்பனில் OH இருக்குது, இந்த கார்பனில் OH இருக்குது. அப்போ நம்ம மெயின் செயினில் என்ன பண்ணணும்னா இந்த கார்பன்ஸ் விச் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப்பை எடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, யூ கேனாட் சூஸ் திஸ் ஆஸ் யுவர் மெயின் செயின். ஆனால் நான் வந்து இதை மெயின் செயினாக சூஸ் பண்ணுறேன், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குது. நோ, நம்பர் ஆஃப் கார்பன்ஸும் நமக்கு மேட்ரு பண்ணலை, நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸும் மேட்ரு ஆகலை. எது மேட்ரு ஆகுது? ஆனால் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம மெயின் கார்பன் செயின்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி எடுத்தோம்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் வருது. ஸோ திஸ் இஸ் த பிரைமரி கார்பன் செயின். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இப்படி இதில் வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு ஓகே. ஸோ இப்படி எடுத்தோம்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சி குரூப் தான், ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது. அதை செயினில் எடுத்துட்டோம். அது போக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஒரு குரூப்புமே இல்லை. ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப், அதை சூஸ் பண்ணிடணும் மெயின் கார்பன் செயினில். ஓகேவா? ஸோ நான் இங்கேயே அதை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி போகாமல் நான் இப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆச்சு, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஆச்சு, டபுள் பாண்டுக்கு டபுள் பாண்டும் ஆச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் சூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்பை கார்பன் செயின்குள்ளே எடுத்துடணும். எடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். ஸோ நான் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு ஒரு டபுள் பாண்டு. ஓகே, தப்பு இல்லை. பட் இப்போ இதுவே நம்மள்ட்ட இன்னொரு வழியும் இருக்குது. என்னென்னா இப்படி சூஸ் பண்ணலாமே, ஃபங்க்ஷனல் குரூப்பு இப்படி போய் டபுள் பாண்டு.
இப்படி போய் டபுள் பாண்டு. ஸோ இப்போ நான் ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, பாருங்கள் நான் ரெட் கலரில் சூஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்தா எனக்கு என்ன வருது அண்ணா, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு ப்ளஸ் ஒரு டபுள் பாண்டு ப்ளஸ் எத்தனை கார்பன் வருது 1 2 3 4 5 6 ப்ளஸ் 6 கார்பன்ஸ் வருது. ஓகேவா? ஓகேண்ணா. பட் இதுவே நான் ப்ளூ கலரில் சூஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துடுது, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. சரியா? அதுக்கப்புறம் எத்தனை கார்பன் வருது 1 2 3 4 5. ஓகே, அண்ட் தென் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ப்ளஸ் 1 டபுள் பாண்ட் ப்ளஸ் 5 கார்பன். நீங்களே பாருங்களேன், ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஒன்று தான். ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குது, அதுவும் ஒன்று தான். நவ் அப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸுக்கு போகணும். இந்த மாதிரி ரெட் கலரில் செயின் சூஸ் பண்ணிங்கன்னா 6 கார்பன் வருது, ப்ளூ கலரில் செயின் சூஸ் பண்ணிங்கன்னா 5 கார்பன் வருது. அப்போ எதை மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணணும், ஆனால் ரெட்டை தானே நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ரெட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் main carbon chain. Blue color is not correct main carbon chain because இந்த இடத்துல only 5 carbons, only 5 carbons and here 6 carbons இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணுறோம். எப்போ கார்பனை கன்சிடர் பண்ணுறோம், ஃபங்க்ஷனல் குரூப்பை முடிஞ்சு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம், மல்டிபிள் பாண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் கார்பனை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எடுத்தோம் கவுத்தோம் நம்ம நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்க்காக போகலை. ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற மெயின் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். ஓகே, இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸுக்கு போகிறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்களேன், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னடா, மெயின் கார்பன் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். ஓகே, நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் சூஸ் பண்ணுறேன். மெயின் கார்பன் செயின் இருக்கணும், சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்னென்ன இருக்குது அண்ணா, நம்மளோட செயினில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ப்ளஸ் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. தென் அது போக ஆனால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஒரு டபுள் பாண்டு, தென் அது போக எத்தனை கார்பன் இருக்குது 1 2 3 4 5 ப்ளஸ் 5 கார்பன் இருக்குது, ப்ளஸ் எத்தனை சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது ஆனால் இந்த மெயின் செயினை தவிர இது 1 இருக்குண்ணா. ஸோ திஸ் இஸ் 1 சப்ஸ்டிடியூவன்ட் ப்ளஸ் 1 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஓகேவா? பட் இதுவே நான் இப்படி சூஸ் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்கள், ரெட் கலரில் சூஸ் பண்ணுறேன். ரெட் கலரில் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தானே இருக்கேன், பரவாயில்ல, நான் இன்னும் நோத்தவே இல்லையா அந்த சைடு. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு பாருங்களேன், மொத்தமாக நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது ஆனால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ரெட் செயின்குள்ளே பாருங்கள், ரெட்டை நம்ம மெயின் கார்பன் செயினாக சூஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ப்ளஸ் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா? மெயின் கார்பன் செயின்குள்ளே ஒரு டபுள் பாண்டும் வந்துருச்சு, ஒரு டபுள் பாண்டும் வந்துருச்சு. ப்ளஸ் எத்தனை கார்பன் இருக்குது அண்ணா கார்பன் செயினில் பாருங்கள், ரெட்டுக்குள்ளே 1 2 3 4 5, இங்கேயும் 5 கார்பன் இருக்குது, ப்ளஸ் 5 கார்பனும் இருக்குது. சரியா? ஸோ இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ரெண்டுலேயுமே பாருங்கள், ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டும் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனும் இருக்குது. பட் இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. பட் இதுவே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரோமின் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், இந்த குரூப் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஓகேவா? 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது ப்ளஸ் 2 சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கிறதுனால நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ இதை தான் சூஸ் பண்ணுவோம், இதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். சரியா? புரியுதா பசங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு நான் டபுள் பாண்ட்ஸ்லாம் காட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணுறதுல இனிமேல் யாருக்குமே எந்த டவுட்டுமே வரக்கூடாது. ஓகேவா? சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, பக்கா பசங்களா? சரியா? இது புரிஞ்சுது அப்படின்னா தென் இதுக்கப்புறம் உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஓகே, மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் அடுத்து நம்பரிங் பண்ணணும். நம்பரிங்கும் அதே மாதிரி தான், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம். மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன், followed by minimum number for multiple bond, followed by minimum number for substituents, followed by your alphabetical order. ஓகேவா? அப்படியே அப்டேட் ஆகிட்டே வருது. இனிஷியலி அல்கேனுக்கு இதை மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஐயோ என்னது எரேஸ் ஆயிடுச்சு. அல்கேனுக்கு இதை மட்டும் பார்த்தோம் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு அல்கைனுக்கு இது வரைக்கும் சேர்த்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஓவராலாக ஃபங்க்ஷனல் குரூப் வந்ததுக்கப்புறம்
அப்டேட் ஆகிட்டே போகுது இந்த ஆர்டர். சரியா? இதுக்கு மேலே அப்டேட் ஆகாது. ஓகேவா? அவ்வளோதான். இதான் ஃபைனல் ஃபங்க்ஷனல் குரூப்போட இந்த ஆர்டரை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் இந்த ஃபைனல் ஆர்டரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பாண்ட், நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன், நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட். இதுதான் ரூல். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே இதோட சப்செட் தான். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி நம்பரிங் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ணா இதானா மெயின் கார்பன் செயின், which is maximum number of carbon containing functional group. ஓகேவா? இந்த கார்பன் தான் ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெயின் ஆகுது. ஸோ அந்த கார்பனை செயின்குள்ளே எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கு, தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு, தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட், 2 சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. சரியா? ஓகேண்ணா. நவ் கிவ் த நம்பரிங். எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க கார்பனுக்கு மினிமம் நம்பர் போகணும். மல்டிபிள் பாண்ட்லாம் அதுக்கப்புறம் தான். அண்ணா நான் வந்து மல்டிபிள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா உத வாங்குவீங்க. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் மினிமம் நம்பர் போகணும். சரியா? ஆனால் அப்போ குளோரின் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையான்னு கேட்டால் குளோரின் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். சரியா? இதை வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். குளோரின் இஸ் நத்திங் பட் அ சப்ஸ்டிட்யூவன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஃப்ளோரோ குளோரோ எல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். அல்கைல் குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், அல்காக்சி குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், ஹாலஜன் குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். சரியா? அதே மாதிரி நைட்ரோ, NO, N3 இது எல்லாமே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேண்ணா. சரி, அப்படியேங்கப்பா பேஜ் போய்கிட்டே இருக்கே. ஓகே, பட் எனிவே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ இன்டெப்த்தாக போய் நடத்திட்டு இருக்கேன் பசங்களா. சரி, ஸோ இப்போ பாருங்களேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நம்பரிங் கொடுக்கக்கூடாது, இங்கிட்ட இருந்து நம்பரிங் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் டபுள் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க கார்பனுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? இதை எப்படி நேமிங் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல எப்படி நம்பரிங் கொடுப்போம்? 1 2 3 4 5. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்ன நம்பர் வருது? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 வருதுன்னா டபுள் பாண்டுக்கு 4 வருது. ஸோ 3 + 4 = 7. ஓகேவா? ஓகே, இதுவே ரிவர்ஸில் நம்பரிங் கொடுத்து பாருங்களேன். 1 2 3 4 5. ஸோ எப்படி நம்பரிங் கொடுத்தாலும் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 தான் வருது. பட் கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தோம்னா டபுள் பாண்டுக்கு கம்மி நம்பர் வருதுடா. 1 + 3 = 4ன்னு வருது. அப்போ எது கொடுக்கணும்? ஆனால் மேலே இருக்க மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, கீழே இருக்கிறது தான் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 2 டைப்பில் கொடுத்தாலுமே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க கார்பனுக்கு சேம் நம்பர் தான் வருது. ஸோ அப்போ அதை விட்டுருங்க, அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. மினிமம் நம்பர் ஷுட் பி கிவன் டு டபுள் பாண்ட். டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் வர மாதிரி நம்பரிங் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்களேன். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இப்படி நம்பரிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5. இப்படி நம்பரிங் கொடுத்தோம்னா கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 வருது. இப்படி நம்பரிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5. ஸோ எப்படி நம்பரிங் கொடுத்தாலும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 தான் வருது. ஓகேவா? எப்படி நம்பரிங் கொடுத்தாலும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 தான் வருது. ஸோ என்ன பண்ணுவோம்? வி வில் கிவ் நம்பரிங் லைக் திஸ். இப்படி நம்பரிங் கொடுப்போம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது? டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் வருது, சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கும் லோவஸ்ட் நம்பர் வருது, கீழே இருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தோம்னா. ஸோ திஸ் நம்பரிங் இஸ் ரைட். திஸ் இஸ் ரைட். மேலே இருக்கிறது வந்துட்டு ராங். ஓகேவா? இப்படி நம்பரிங் கொடுக்கக்கூடாது. இஃப் யூ வாண்ட் நான் அதை கொடுத்து தப்புன்னு சொல்லி வேறு நான் கலரில் போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5. ஸோ இப்படி பார்த்தோம்னா புரோமினுக்கு 4, டபுள் பாண்டுக்கும் 4, அண்ட் தென் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 3 தான் வருது. ஸோ திஸ் இஸ் ராங். கீழே இருக்கிறது தான் கரெக்ட். எப்படி கொடுத்தாலும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு சேம் நம்பர் தான் வருது. அது போக சப்ஸ்டிட்யூவன்ட் டபுள் பாண்டுக்குலாம் லோவஸ்ட் நம்பர் கொடுத்துருங்க. பாருங்களேன், இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அடுத்த கண்டிஷன்ஸுக்கு போங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்பரிங் வந்து கொடுக்கணும் பசங்களா. ஸோ எப்படி கார்பன் செயினை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன், அது போக எப்படி நம்பரிங் கொடுக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சூப்பர். தென் லெட் அஸ் ஸ்டார்ட் தி நேமிங் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஆல்கஹால்னு வந்துச்சுன்னா நான் எப்படி திரும்பி ரீகால் பண்ணுங்கள், எப்படி வந்து இவ்வளோ நேரம் IUPAC நேம் பண்ணிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் எதை எடுத்தோம்? ஆனால் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஆமாண்ணா, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் இல்லையா? ஆமாம். ஓகே, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ்க்கு அப்புறம் நடுவில் ரூட் வேர்டுன்னு ஒன்று எடுத்தோம். ரூட் வேர்டுன்னு எடுத்தோம்.
ஓகேவா? ஆமாண்ணா. ப்ளஸ் ரூட் வேர்டுக்கு அப்புறம் we've got primary suffix. ஓகே, பேருக்கு முன்னாடி வருது ப்ரிஃபிக்ஸ், பேருக்கு ஐ மீன் ரூட் வேர்டுக்கு முன்னாடி வருது ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டுக்கு அப்புறம் வருது சஃபிக்ஸ். ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ்டா. சரியா? ஓகே ஓகேண்ணா. ஸோ இதில் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன? ஆனால் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு we learnt, அதாவது substituents and its position. Substituents and its position. ஓகே. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்ன? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு நேச்சர் ஆஃப் கார்பன் செயின். நேச்சர் ஆஃப் கார்பன் செயின், அதாவது சைக்ளிக்கா ஏசைக்ளிக்கா? சைக்ளிக்கா ஏசைக்ளிக்கா? ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ரூட் வேர்டு எதை சொல்லிச்சு? ரூட் வேர்டு வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸை சொல்லிச்சு. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பிரைமரி சஃபிக்ஸ் என்ன சொல்லிச்சு? பிரைமரி சஃபிக்ஸ் வந்து அந்த செயின் சேச்சுரேட்டடா இல்லையா, டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா, ஏனா ஈனா ஐனா அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் வந்துட்டு சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு சொல்லிச்சு. தென் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து என்ன சொல்லிச்சு? ஆனால் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொன்னீங்கண்ணா. செகண்டரி சஃபிக்ஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொன்னீங்க. பட் இதை நம்ம அப்புறமா படிப்போம்னு சொன்னீங்க. அதை படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே சரி. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குடா பசங்களா. சி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், different functional groups has different secondary suffix. ஓகே. ஓ அப்படியாண்ணா. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நாங்கள் ஒவ்வொரு பேர் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமாடா, மொத்தமாகவே ஒரு 10 சஃபிக்ஸ் தான் இருக்குது, 10 குரூப் தான் இருக்கும், அடிக்கடி வரும். ஸோ அந்த 10 குரூப்புக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் if you guys want, I can provide you with for example, ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்துட்டு OH ஆல்கஹால்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட செகண்டரி சஃபிக்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல். இதோட செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஆல், OL, ஆல்னு சொல்லுவோம், ஆல்கஹால். ஸோ ஆல் அப்படின்னு எழுதுவோம் செகண்டரி சஃபிக்ஸ்க்கு பதிலாக. இதுவே இந்த மாதிரி COOHனா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதோட செகண்டரி சஃபிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will write oic acid. ஓகே. ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு 7-8 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த 7-8 ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் டிஃப்ரெண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வேறு, செகண்டரி சஃபிக்ஸ் வேறு. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்டரி சஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா. ஸோ இப்போ ஆல்கஹால் வந்துச்சுன்னா அதோட செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஆல்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹால் வந்துச்சுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? OH குரூப், OH இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்துச்சுனாலே அது ஆல்கஹால்னு அசியூம் பண்ணிடுங்க. ஓகேவா? வந்துச்சுன்னா அப்படி இல்லை, கார்பனோட இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா OH which is hydroxy group, hydroxy group OH attached to carbon, attached to carbon அப்படி இருந்துச்சு அப்படின்னா this is, and then இப்படியும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, attached to carbon chain, attached to carbon chain is nothing but alcohol. பாருங்களேன், இந்த OHங்கிற குரூப்பு இந்த கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த OHங்கிற குரூப்பு கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்கு. OHங்கிற குரூப்பு டைரெக்டாக கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், OHங்கிற குரூப்பு கார்பன் செயினோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்கஹால். சரிண்ணா, இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுமா? செகண்டரி சஃபிக்ஸாக ஆல் யூஸ் பண்ணுமா? அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே சேம்டா. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் பொசிஷன் கண்டுபிடிங்க, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் நேச்சர் ஆஃப் கார்பன் செயின் எழுதுங்க, ரூட் வேர்ட் எழுதுங்க, பிரைமரி சஃபிக்ஸ் எழுதுங்க, செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் OL அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆல்கஹால் வந்துச்சுன்னா செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் OL. சிம்பிள் தான் ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எதுவும் டஃப்லாம் கிடையாது. சரி,
போட்டுருவோமா? ஓகேண்ணா. ஸோ இப்போ தான் இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க போகிறீங்க. ஓகே, சரி எப்படி நம்பரிங் பண்ணணும்? அண்ணா ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணணும். மெயின் கார்பன் செயினில் என்ன இருக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் மஸ்ட் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்படி மெயின் கார்பன் செயின் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் எடுக்க முடியும், இங்கே வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி நம்பரிங் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3 4 இப்படி நம்பரிங் பண்ணனா ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு நம்பர் 3 வருது. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கோ லைக் திஸ் 1 2 3 4. ஸோ இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு லோ நம்பர் வருதா? ஆமாண்ணா. ஸோ நவ் ஹவு டு நேம் திஸ்? யூ ஹாவ் டு நேம் இட் லைக், ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எழுதுங்க, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். எடுத்தோடனே செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தான் எழுதணும். சப்ஸ்டிடியூவன்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட் எங்கே இருக்குது? தேர்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ 3 ப்ரோமோ. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எழுதிட்டீங்க. நவ் கார்பன் செயினுக்கு வாங்க. 1 2 3 4 4 கார்பன் செயின் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் அண்ணா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எழுதிட்டோம், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுத வேணாமா? ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் நல்லா சொல்லியிருக்கேன். ஓப்பன் செயினாக இருந்தால் எதுவும் எழுத வேண்டாம். சைக்ளிக் செயினாக இருந்தால், சைக்கிள் மாதிரி இருந்தால் தான் சைக்ளோ அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இது ஓப்பன் செயினா க்ளோஸ் செயினா? ஆனால் ஓப்பன் செயின் தானா? அப்போ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் தேவையில்லை. ரூட் வேர்டுக்கு வந்துருங்க. எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குண்ணா. ஸோ 2 ப்ரோமோ பியூட். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு. நவ் எந்த இடத்துல அடுத்து இப்போ அங்கே பாருங்கள் என்ன எழுதிட்டீங்க? ரூட் வேர்டு எழுதிட்டீங்க. ரூட் வேர்டுக்கு அப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ். வெதர் செயின் சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? அண்ணா நம்ம செயின் வந்து அன்சாச்சுரேட்டட்னா. எங்கள் இடத்துல அன்சாச்சுரேஷன் இருக்குது? தேர்டு பொசிஷனில் அன்சாச்சுரேஷன். அன்சாச்சுரேஷனாக டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 3 ஈன். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் எழுதிருப்பீங்கடா. ப்ரூட் 3 ஈன் வரைக்கும் எழுதிருப்பீங்க. நவ் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? செகண்டரி சஃபிக்ஸும் எழுதுகிறோம். எங்கே இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப்? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 2 ஓல் த்ரூ ஓல். ஓகே, நவ் இந்த மாதிரி செகண்டரி சஃபிக்ஸ் எழுதும் போது ப்ரைமரி சஃபிக்ஸில் இந்த ஈ வரும்ல, அதை வந்து கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். ஈயை வந்து கேன்சல் அவுட் பண்ணி ஃபைனலாக பேர் எப்படி தெரியுமா எழுதுவோம்? 3 ப்ரோமோ பியூட் 3 இன் 2 ஓல். ஓகேவா? 3 இன் 2 ஓல் அப்படின்னு எழுதிடுவோம். ஓகே, 3 இன் 2 ஓல். ஈயை வந்துட்டு கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகேண்ணா, அவ்வளோதான்டா. எப்படியோ ஒன்றுமே தெரியாதவங்கள ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் நேம் எழுதுகிற அளவு கொண்டு வந்துட்டேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் ஏன் ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகிடுவீங்களா பசங்களா? இப்போது ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு நடுவில் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 கொஷின் போகிறீங்க, ஈஸியாக இருக்குது. தேர்டு கொஷினே உங்களால் போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. பட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு லெக்சர்? ஐ ஹோப் ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3.5 4 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 4 ஹார்ஸ் லெக்சர் கண்டென்ட்டில் ஒன்றுமே தெரியாமல் இருந்து இவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அதுதான் நம்மள்ட்ட இருக்க பிரச்சனையே. ஸோ எவ்வளோ ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் பண்ணுற எஃபோர்ட்டுக்கு நீங்கள் நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு லெக்சர் மச். பூமர் போடலாம் நான் விரும்பலை. லெட் மீ மூவ் மை சைட். சரியா? என்னை வந்துட்டு நானே இந்த பக்கம் நோத்தி வச்சுக்கிறேன். பிகாஸ் இது வேறு ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது பசங்களா. அதுக்கு நான் என் வீடியோ ஆஃப் பண்ணால் உங்களை பார்த்து என்னால் பேச முடியாது. அதுக்காக தான் நான் கேமராவே வாங்கி வச்சுருக்கேன். சரி, ஓகே. நவ் கமிங் பேக் டு த கொஸ்டின். சரி, இதை எப்போ நான் பண்ணுறது? சிம்பிள். கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் கார்பன் செயின். ஓகேவா? சரி, நம்பரிங் எப்படி பண்ணணும்? OH இருக்க கார்பனுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். அப்போ இப்படி தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5. ஓகே, சரிண்ணா. நான் 1 2 3 4 5 போட்டாச்சு. நான் எப்படி பண்ணுறது? ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூவன்ட் இருக்க கார்பனை எழுதணும். ஸோ 4 ப்ரோமோ. 4th பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. நவ் அதுக்கு அடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுதணுமா? இது ஓப்பன் செயின்னா ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எழுத வேணாம். ரூட் வேர்டு என்ன? 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்டு. பென்ட்டு. தென் சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? சேச்சுரேட்டட் தானா? ஏன்? நவ் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால இந்த ஈ போட மாட்டோம். பென்டன். பென்டன் ஏஎன்இன்னு போடுவோம்ல, எப்பயும் ஈன்னு போட்டு. இப்போ என்ன செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஆனால் 2OH, அது 2ல் ஆல் இருக்குது, 2 ஆல். பட் இந்த ஈயை வந்து விட்டுருவோன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனல் நேம் வந்து 4 ப்ரோமோ பென்டன். அவர் வேணா எழுதிக்கோங்களேன், எழுதிட்டு அடிச்சிருவோம். 4 ப்ரோமோ பென்டென் எழுதிட்டீங்க. நவ் இப்போ செகண்டரி சஃபிக்ஸும் எழுதுறீங்க. ஓகேவா? ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸ் இஸ் ஆல். நவ் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஈயை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவல் நேம் இஸ் 4 ப்ரோமோ பென்டன் 2 ஆல். 4 ப்ரோமோ பென்டன் 2 ஆல் பசங்களா.
ஓகேவா? சரி, இதுதான் கரெக்டான நேம். ஓகேவா? இப்படி எழுத மாட்டோம். இதுதான் கரெக்டான நேம். ஆர்னு போடுறது கரெக்டாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் நேம். அதே மாதிரி திஸ் இஸ் த கரெக்ட் நேம். சரி, நெக்ஸ்ட் இங்கே வருவோம். இது வந்து சைக்ளிக்காக இருக்குது. ஸோ சைக்ளிக்காக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம டபுள் பாண்டுக்கு நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, நோ, ஆல்வேஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் தான்டா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ கிவ் இட் லைக் திஸ் 1 2 3 4 5 6. ஓகே, வெறுமனா டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுன்னா அவர் தான் விஐபி. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் விஐபிக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுப்போம். அது மாதிரி இங்கே தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? சரிண்ணா. ஸோ ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேமிங்? அண்ணா ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை. வேகமாக ஒரு பையன் நடுவில் கூட்டத்துலேருந்து எந்திரிச்சு, அண்ணா OH ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தானே? டேய், OH ஃபங்க்ஷனல் குரூப்பு. சப்ஸ்டிடியூவன்ட்னா அல்கைல் குரூப் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டு, அல்காக்சி குரூப் சப்ஸ்டிடியூவன்ட்டு, ஹாலஜன் குரூப் சப்ஸ்டிடியூவன்ட்டு, அது போக NO2 NO N3 இந்த 6 சப்ஸ்டிடியூவன்ட் தான். சரியா? இப்போ இந்த இடத்துல OH தான் சப்ஸ்டிடியூவன்ட். OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஆனால் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குடா. ஒருவேளை 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் படிப்போம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பின்னாடி ஸ்பாயிலர் அலர்ட் மாதிரி. 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2க்குமே செகண்டரி சஃபிக்ஸ் எழுத மாட்டோம். 2 ஃபங்க்ஷனல் குரூப் வரப்ப ஒன்றை சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணிடுவோம், இன்னொன்று ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம். பட் நீங்கள் பயப்பட வேணாம், அது வரப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் சின்ன ஸ்பாயிலர் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா திடீர்னு நான் அதை காமிச்சோன்னே நீங்கள் பயந்து ஓடிடக்கூடாது இல்லை, அதனால். சரிண்ணா. நவ் ஹவு டு நேம் திஸ்? இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் எதுவுமே இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்குது. ஸோ நவ் டைரெக்ட்லி கம் டு த, அப்போ என்ன, அது சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை அப்படின்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் காலி. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்க்கு வருவோம். சைக்ளிக் செயினாக இருந்தால் சைக்ளோங்கிற பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாண்ணா. சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் சைக்ளோ அப்படிங்கிற பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேண்ணா. ஸோ சைக்ளோ ரூட் வேர்டு என்ன? 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸ் எந்த இடத்துல அன்சாச்சுரேஷன் இருக்குது? செகண்டில். சைக்ளோ ஹெக்ஸ் 2 ஈன் ஈ போட மாட்டோம். ஸோ 2N ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறதுனால. அண்ட் தென் 1ல் ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஆல் 2 ஈன் 1 ஆல். சரியா? இதுதான் நேம். ஓகேவா? ஓகேண்ணா. சைக்ளோஹெக்ஸீன், சைக்ளோஹெக்ஸ் 2 ஈன் 1 ஓல். செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட், ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வருவோம். கார்பன் செயின் எதை கன்சிடர் பண்ணலாம்? நான் இதே கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நவ் இப்போ பாருங்களேன், நீங்கள் படித்த ஒவ்வொரு திங்கையும் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் இப்படி நம்பரிங் கொடுக்குறேன். 1 2 1 2 3 4 5. ஸோ இப்படி பார்த்தாலும் எனக்கு கார்பனுக்கு என்ன நம்பர், ஆல்கஹாலுக்கு என்ன நம்பர் வருது? 3 தான் வருது. இதுவே நான் இப்படி நம்பரிங் கொடுக்குறேன். 1 2 3 4 5. ஸோ இப்படி நம்பரிங் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹாலுக்கு நம்பர் 3 தான் வருது. ஆல்கஹாலுக்கு நம்பர் 3 தான் வருது. ஸோ எது கரெக்டு அண்ணா? மேலே இருக்கிறது கரெக்டாக, கீழே இருக்கிறது கரெக்டான்னு பார்க்குறப்ப நல்லா ஒத்து பாருங்கள். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் வருது. மேலே இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு 1, ட்ரிபிள் பாண்டுக்கு 4. கீழே இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டுக்கு 1, டபுள் பாண்டுக்கு 4. அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும்? ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டுமே வருது, ரெண்டுக்குமே சேம் நம்பர் வருதுன்னா டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ மேலே இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? மேலே இருக்கிறது தான் கரெக்ட். இப்போ நேமிங் எழுதிடுவோமா? ஓகேண்ணா. ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை. ஸோ டேரெக்டாக நேமிங் பண்ணிடலாம். இந்த இடத்துல எத்தனை கார்பன் இருக்குது? சரி, இந்த இடத்துல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணுமா? பிரைமரி ப்ரிஃபிக்ஸும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா சைக்ளிக்காக இந்த மாதிரி இருந்தால் தான் சைக்ளோங்கிற பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஓப்பன் செயின் தான் இருக்குது. ஸோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண வேணாம். யூ கேன் டைரெக்ட்லி ரைட் ரூட் வேர்டு என்ன? 1 2 3 4 5. 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 1 ஈன் பென்ட், 1 ஈன். ஃபோர்த்து பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, 4 ஐன். அதுக்கப்புறம் தேர்டு பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ ஆல். பட் செகண்டரி சஃபிக்ஸ் எழுதும் போது இந்த ஈயை அடிச்சிடுவோன்னு சொல்லியிருக்கேன்னா ஆமாண்ணா. ஸோ அந்த ஈயை அடிச்சுட்டு பென்ட் 1 ஈன் 4 ஐன் 3 ஆல். ஓகேவா? இதுதான் பசங்களா ஆக்சுவல் நேமு. பென்ட் 1 ஈன் 4 ஐன் 3 ஆல். ஓகே, கிளியரா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இதுக்கு எப்படி மெயின் செயின் சூஸ் பண்ணுறது? ஆனால் இதுதான் மெயின் செயின். ஓகே, ஸோ 1 2 3 இப்படி தான் நம்பரிங் பண்ணணும். 1 2 3 இல்லை கீழேருந்து நம்பரிங் பண்ணாலுமே ஓகே தான். 1 2 3 நம்பரிங் பண்ணாலுமே நமக்கு ஓகே தான். ஸோ
இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? நோனா, சப்ஸ்டிடியூவன்ட்டே இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு எழுதிருங்க. ஸோ ப்ரோப், ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட் ப்ரோப் அண்ட் 3 இடத்துல ஆல்கஹால் இருக்கு. ஸோ 1, 2, 3 ட்ரை ட்ரை ஆல் ட்ரை ஆல். ஸோ ப்ரோப்பன் 1, 2, 3 ட்ரை ஆல். ஓகேவா? கிளியரா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்களேன். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்களேன். சரி, ஸோ இதை எப்படி நம்பரிங் பண்ணுவோம்? ஆனால் இங்கேயும் சிம்பிள்னா டபுள் பவுண்டில் இருந்து தான் போவோம். ஸோ லெட் அஸ் சே ஃப்ரம் திஸ் வி ஆர் ஸ்டார்டிங். டபுள் பவுண்ட்லேருந்து போகணுமா இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து போகணுமா? இருங்க, நான் முதல்ல என்ன நோத்திக்கிறேன் ஓரமாக. ஐ திங்க் மறைக்கிறேன். ஓகே, மறைக்கல, எழுதிடலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. டபுள் பாண்டே இருந்தாலும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 1. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் இப்படி 2, 3ன்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கும், பட் டபுள் பாண்டுக்கு ஹையஸ்ட் நம்பர் கிடைக்கும். நம்ம ப்ரையாரிட்டி என்ன? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுத்துட்டியா, அடுத்து டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடு. ஸோ 2, 3, 4, 5, 6டா. ஓகே, ஓகேண்ணா. 6. நவ் இதுக்கு நேமிங் பண்ணிடுவோமா? ஓகேண்ணா. ஸோ நேமிங் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? ஃபஸ்ட்டு 6th பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. ஸோ 6 ப்ரோமோ, 6 ப்ரோமோ சைக்ளோ, 6 கார்பன் எதில் இருக்குது? சைக்ளோவில் இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது, சைக்ளோ ஹெக்ஸ். செகண்ட் பொசிஷனில் ஈன். ஸோ 2En, En தான், திரும்பி இன்னொரு ஈ போட மாட்டோம், ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, செகண்டரி சஃபிக்ஸ் எழுதணும். ஸோ 2n 1 ஆல், 2n 1 ஆல். ஸோ 6 ப்ரோமோ சைக்ளோ ஹெக்ஸ் 2n 1 ஆல். ஓகேவா? கிளியரா பசங்களா? ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பசங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷனல் குரூப்லலாம் நான் சும்மா பொறுமையாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இப்படி, ஐ மீன் மெயின் கார்பன் செயின் இப்படி சூஸ் பண்ணணும், நம்பரிங் இப்படி கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இப்படியே சொல்லிட்டே போனோன்னா இந்த லெக்சர் இன்னும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் போயிடும். ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருக்குமே மெயின் கார்பன் செயின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்பரிங் எப்படி கொடுக்குறதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் டேரெக்டாக மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணி நம்பரிங் போட்டு நேம் எழுதிடுவேன். ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இப்படி நம்பரிங் பண்ணலாமா இப்படி நம்பரிங் பண்ணலாமான்னு. சரியா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் டாபிக் which is aldehyde. ஓகேவா? இப்போ ஆல்கஹால்னு ஒரு குரூப் இருந்துச்சு, இது மாதிரி aldehydeனு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வருது. ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute, I'll be back. ஓகே பசங்களா, லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் திஸ் nomenclature of aldehyde. சரி, அல்டிஹைட் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அல்டிஹைட்னா சிம்பிள்ரா, இந்த மாதிரி சி டபுள் பாண்ட் ஓன்னு ஒரு குரூப் இருக்கும். சரியா? இந்த குரூப்புக்கு பேர் நம்ம கார்போனைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். 12th இதுக்குன்னே தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சி டபுள் பாண்ட் ஓன்னு ஒரு குரூப் இருக்கும், அதுக்கு ஒரு சைடு ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கு ஒரு சைடு ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு சைடு மேபி ஒரு அல்கைல் குரூப் இருக்கலாம், அதாவது ஒரு கார்பன் செயின் இருக்கலாம், ஆர் ஹைட்ரஜனே இருக்கலாம். சரியா? ஸோ சி டபுள் பாண்டோங்கிற குரூப்பு அதுக்கு ஒரு சைடு கன்ஃபார்மாக ஹைட்ரஜன் இருக்கும். அல்டிஹைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் அடுத்து கீட்டோன்னு ஒன்று வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அல்டிஹைட்னா ஒரு சைடு கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு சைடு மேபி ஹைட்ரஜன் இருக்கலாம், ஒரு மேபி அல்கைல் குரூப் இருக்கலாம், அதுதான் அல்டிஹைட். ஓகேவா? சரி, இந்த மாதிரி அல்டிஹைட் வருது அப்படின்னா தென் செகண்டரி சஃபிக்ஸாக எதை யூஸ் பண்ணுவோமா? அல் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோமா? ஓகே, சரிண்ணா. இப்போ இதுக்கு நம்பரிங் கொடுத்துருவோமா? ஓகே, ஸோ வி ஷுட் நோ தட் ஆல்வேஸ் லோவஸ்ட் நம்பர் இஸ் கிவன் டு த ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இங்கே எது ஃபங்க்ஷனல் குரூப்? இந்த இங்கே பாருங்களேன். ஆனால் இங்கே என்ன வெறும் டபுள் பாண்ட் ஓ மட்டும் இருக்குது. டே, கீழே கார்பன் இருக்குடா, சி டபுள் பாண்ட் ஓ, ஒரு சைடு ஹச் இருக்குது. அப்போ ஒரு சைடு ஹச் இருந்தாலே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சி டபுள் பாண்ட் ஓக்கு ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ஏதோ ஒரு சைடு ஹைட்ரஜன் இருந்துச்சுனாலே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அது அல்டிஹைட் குரூப் தான் அப்படின்னு. சரி, இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா எப்படி நம்பரிங்க ஸ்டார்ட் பண்ணுறது? சி, இது ஒரு கார்பன் தானே, கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 1 2 3 4. ஆனால் இதை எப்படின்னா நீங்கள் பண்ணீங்கன்னு என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான். நான் சொல்கிறேன், டே இங்கே பாரு, இது என்ன குரூப்பு? சி டபுள் பாண்டோ குரூப்பு. இங்கே ஒரு கார்பன் இருக்கும், இங்கே ஒரு கார்பன் இருக்கும், இங்கே ஒரு கார்பன் இருக்கும். கார்பன் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எதர் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அவன் கேட்குறான், ஆனால் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹைட்ரஜன்லேருந்து நம்பர் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறான். டே, ஹைட்ரஜனை எப்படி மெயின் கார்பன் செயின்குள்ளே நம்ம ஆட் பண்ண முடியும்? கார்பன்லேருந்து தான் போகணும். சரியா? ஸோ 1 2 3 4 திஸ் இஸ் த கரெக்ட் நம்பரிங். சரியா? ஓகேண்ணா. சரி, இப்போ எப்படி நேமிங் கொடுக்குறது? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூவன்ட் எழுதுங்க. 3 ப்ரோமோ, எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன். ஸோ பியூட்டு டபுள் பாண்டா, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட்
அதுக்கப்புறம் 1 அல் 1 ஏஎல் அல். ஸோ 3 ப்ரோமோ பியூட்டன் 1 அல். ஓகேவா? சரி ஓகேண்ணா சூப்பர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எழுதி பார்ப்போமா? ஓகே, இந்த காம்பவுண்ட் எப்படி நம்பரிங் மெயின் கார்பன் செயின் எப்படி செலக்ட் பண்ணுறது அண்ணா? இதுதான் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ செகண்ட் பொசிஷனில் இத்தைல் குரூப் இருக்குது. CH2 CH3 குரூப் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ 2 இத்தைல் 2 இத்தைல் 2 இத்தைல். அது போக என்ன இருக்குது? மொத்தமாக 1 2 3 4 4 கார்பன். 2 இத்தைல் பியூட். தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. பியூட் 3 EN. E வராது, வெறும் EN தான். 2 பியூட், சாரி 2 இத்தைல் பியூட் 3 இன் 1 அல்டிஹைட். C டபுள் பாண்ட் O, ஒரு சைடு H இருக்குது. ஸோ 1 அல் 3 இன் 1 அல். ஓகேவா? சரி ஓகேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் திஸ் காம்பவுண்ட். சரி, ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு சைடு H இருக்குது. அப்போ இது ஒரு அல்டிஹைட் குரூப். C டபுள் பாண்ட் இருக்குது, இங்கிட்ட ஒரு H இருக்குது. அப்போ இதுவும் ஒரு அல்டிஹைட் குரூப். ஸோ எப்படி வேணாலும் நம்பரிங் பண்ணலாம். எப்படி பண்ணுவோமே 1 2 3. ஸோ எந்த ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டும் இல்லை, எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஸோ ப்ரோ எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. டேய், கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தால் தான் ஈன் போடணும். கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரோப்பன் 1,3 1,3 டை அல்டிஹைட். அல்டிஹைடுக்கு பதிலாக அல்லுன்னு எழுதுவோம். ப்ரோப்பன் 1,3 டை அல். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். ஸோ இதில் பாருங்கள் எப்படி நம்பரிங் பண்ணணும். ஆனால் இதுதான் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஸோ இதுதான் மெயின் கார்பன் செயின். 1 2 3 4. ஸோ வி ஹாவ் டு ரைட் லைக், அந்த எந்த ஒரு சப்ஸ்டிடியூண்ட்டும் இல்லை. ஸோ பியூட் பியூட் தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. 3 இன் தான், ஈன் கிடையாது, EN. ஃபஸ்ட்டு பொசிஷனில் அல்டிஹைட் 1 அல். 3 இன் 1 அல். ஓகேவா? ஓகேண்ணா. பியூட் 3 இன் 1 அல். சரி, நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் வருவோம். ஐ ஹோப் நான் அதை மறைக்கலன்னு நினைக்கிறேன். வேணா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம் அண்ணா? இதுவும் C டபுள் பாண்ட் O H. ஒரு சைடு H இருந்தாலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அது வந்து அல்டிஹைட். ஓகேவா? அதே மாதிரி C டபுள் பாண்ட் O H அல்டிஹைட் குரூப். ஸோ எப்படி நம்பரிங் கொடுக்கலாம்? 1 2 3 4. இல்லை இப்படி உல்டாவாக கொடுத்தாலும் சேம் தான், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இஃப் யூ ரைட் வாண்ட் ஐ கேன் ஆல்சோ கிவ் லைக் திஸ் 1 2 3 4. ஸோ என்ன வருது அண்ணா? மொத்தமாக 4 கார்பன் இருக்குது, எதுவுமே சப்ஸ்டிடியூவன்ட் கிடையாது. ஸோ பியூட் பியூட் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. 2 இன் 1,4 டை அல். 1,4 டை அல். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ மேக் ஷூர் யூ கைஸ் லேர்ன் திஸ். ஃபைன். ஸோ அல்டிஹைட் வந்துச்சுன்னா செகண்டரி சஃபிக்ஸ் அல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது C டபுள் பாண்ட் O பக்கத்தில் ஒரு சைடு OH வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்டிஹைட்னு நான் சொல்லியிருந்தேன். C டபுள் பாண்ட் Oக்கு ஒரு சைடு H வந்துருச்சுன்னா அது அல்டிஹைட். அதே மாதிரி C டபுள் பாண்ட் Oக்கு ஒரு சைடு OH வந்துருச்சு அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேணாலும் வரலாம், ஒரு கார்பன் வரலாம், இல்லை ஹைட்ரஜன் வரலாம். ஓகே, அல்டிஹைடுக்கும் அதே மாதிரி தான். அல்டிஹைடுக்கும் C டபுள் பாண்ட் Oக்கு ஒரு சைடு ரைட் ஆர் லெஃப்ட் ஒரு சைடு ஹைட்ரஜன் வந்துருச்சுனாலே அது அல்டிஹைட். மற்ற ஒரு சைடு என்ன வேணாலும் வரலாம், அல்கைல் குரூப் வரலாம், ஹைட்ரஜன் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட்னா C டபுள் பாண்ட் O இருக்கணும், கார்பனைல் குரூப் இருக்கணும், ஒரு சைடு கண்டிப்பாக OH இருக்கணும், மற்ற சைடு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஹைட்ரஜன் இருக்கலாம், இல்லை மேபி இன்னும் ஒரு சில கார்பன் செயின் கூட இருக்கலாம். ஓகே, இப்படி வந்துச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஓயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஓயிக் ஆசிட். சரி, எப்படி நேமிங் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பாருங்களேன், இதுதான் C. இந்த இடத்துல பாருங்க கார்பன் இருக்கு, C டபுள் பாண்ட் O. C டபுள் பாண்ட் Oக்கு ஒரு சைடு OH இருக்கு, அப்போ இது கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்க இருந்து தான் இதை கண்டிப்பாக நம்ம கார்பன் செயினில் எடுத்தே ஆகணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஸோ நம்பரிங்கும் இப்படி தான் கொடுப்போம். 1 2 3 4 5. நம்மளோட தேவை ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மினிமம் நம்பர் வரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. ஓகேண்ணா. சரி, இப்போ நேமிங் பண்ணுவோமா? நல்லா பாருங்கள், சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? எஸ்ண்ணா. ஃபோர்த்து பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது, 4 ப்ரோமோ. டோட்டலாக 5 கார்பன், ஸோ அதனால் பென்ட்டு. தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ 4 ப்ரோமோ பென்ட்
3ene 4 bromo pent 3ene 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, அப்போ ஓயிக் ஆசிட்னு போடணும். 1 ஓயிக் ஆசிட். சரியா? ஓகேண்ணா. 4 bromo pent 3ene ஈன் வராது, கரெக்ட். 3n 1 ஓயிக் ஆசிட். 4 bromo 3n 1 ஓயிக் ஆசிட். சரிண்ணா. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி நேம் பண்ணுறது நல்லா பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஆனால் இங்கே ரிங்கில் 1 2 3 4 கார்பன் இருக்குது. மெயின் கார்பன் செயினில் 1 2 கார்பன் தான் இருக்குது. அப்போ நான் மெயின் கார்பன் செயினை நான் இதுவாக யூஸ் பண்ணிக்குவேன். அதாவது ஒடியூஸே சாரி, இந்த ரிங்கை நான் மெயின் கார்பன் செயினாக யூஸ் பண்ணிக்குவேன்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான். ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மெயின் கார்பன் செயின். ஓகேவா? ரிங்கெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு ஓப்பன் செயினில் வருது அப்படின்னா அதுதான் மெயின் கார்பன் செயின். அப்போ 1 2 இது வந்து எதுவாக ஆக்ட் ஆகுது ஆனால் திஸ் ஆக்ட்ஸ் as a substituent. இந்த இடத்துல நான் கிளியராக எழுதுறேன் பாருங்கள். அதாவது even though number of carbon in ring is greater than number of carbon in open chain we choose open chain due to the presence of functional group. ஓகேவா? due to the presence of functional group வந்துருச்சுன்னா அதுதான் பசங்களா மெயின் செயின் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. we choose open chain because of functional group. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. ஓகேல? சரிண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது சப்ஸ்டிடியூவண்ட்டா? அண்ணா 1 2 3 4 சைக்ளோபியூட்டைல் இருக்குது. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூவண்ட்டை இப்படி எழுதணும், 2 சைக்ளோபியூட்டைல். தென் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அண்ட் 1 ஓயிக் ஆசிட். இத்தன் 1 ஓயிக் ஆசிட். ஓகேவா? ஓகே. ஐ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன் பசங்களா. ஓகே சரிண்ணா. நெக்ஸ்ட்டு ஆரல்ஸ் யாருக்காவது இது கன்ஃபியூசிங்காக இருந்தால் சிம்பிள்டா, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுன்னா அதுதான் மெயின் கார்பன் செயின். ஓகே. இதுவே ஃபங்க்ஷனல் குரூப் டேரெக்டாக இந்த மாதிரி சைக்ளிக்கோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வேறு நேம் தருவோம். பட் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஓப்பன் செயின் இருக்குது, அந்த ஓப்பன் செயினில் அந்த ரிங் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓப்பன் செயினை தான் நம்ம மெயின் கார்பன் செயினை எடுத்துக்குவோம். இதுவே ஒருவேளை இப்படி டேரெக்டாக இதோட கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் அப்போ வேறு நேம் இருக்குது, ஸ்பெஷல் நேம் இருக்குது. அதை வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி. ஓகே. பட் இந்த இடத்துல பாருங்கள், டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகலை, ரிங்கோட ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பனோட ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அவ்வளோதான். சரியா? ஓகேண்ணா. Now let's again give name to this. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 கார்பன் இருக்குது. நல்லா பாருங்கள், C டபுள் பாண்ட் O குரூப்பு, அதுக்கு ஒரு சைடு OH குரூப் இருக்குது. அப்போ இது கார்பாக்சிலிக் ஆசிட். சரிண்ணா. ஸோ ப்ரோப் 3 கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அண்ட் 1,3 டை ஓயிக் ஆசிட். ப்ரோப்பன் 1,3 டை ஓயிக் ஆசிட். ஓகேவா? ஓகேண்ணா. சரி. I hope this is clear. Let us move to the next functional group. இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆல்கஹால் பார்த்துருக்கோம். ஆல்கஹாலோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஆல். அதுக்கடுத்து ஆல்டிஹைட் பார்த்தோம். ஆல்டிஹைடோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? அல். அதுக்கடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோம். கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஓயிக் ஆசிட். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் let us move to the nomenclature of acid halide. ஆசிட் ஹலைட்னா சிம்பிள்டா, C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சைடு ஹாலஜன் குரூப் வந்துருச்சுன்னா அது ஆசிட் ஹலைட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறதெல்லாம் பாருங்கள், எல்லாமே இந்த C டபுள் பாண்ட் O குரூப்பை சுற்றியே தான் ரிவால்வ் பண்ணிருக்கு. C டபுள் பாண்ட் O குரூப்புக்கு ஒரு சைடு
ஹைட்ரஜன் வந்துருச்சு, கன்ஃபார்மாக ஒரு சைடு ஹைட்ரஜன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஆல்டிஹைட். ஓகேவா? சி டபுள் பாண்டோ குரூப்புக்கு ஒரு சைடு எதர் ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு OH குரூப் இருந்துச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி சி டபுள் பாண்டோ குரூப்புக்கு ஒரு சைடு எதர் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹாலஜன் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் ஆசிட் ஹலைட். இன்னொரு சைடு என்ன வேணாலும் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், அல்கைல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன கொடுப்போமா? ஆயில் ஹாலைட் அப்படின்னு கொடுப்போமா. இப்போ ப்ரோமோ இருந்துச்சுன்னா ப்ரோமைடு, குளோரின் இருந்துச்சுன்னா குளோரைட். ஓகேவா? ஜென்ரலாக ஹாலைட்னு கொடுத்துருக்கேன். ப்ரோமின் இருந்துச்சுன்னா ப்ரோமைட், குளோரின் இருந்துச்சுன்னா குளோரைட். சரி, இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? சரிண்ணா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கீழே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், சி டபுள் பாண்டோ குரூப் இருக்குது, அதுக்கு ஒரு சைடு ப்ரோமின் இருக்குது. அப்போ இந்த என்டையர் குரூப், இந்த என்டையர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன? ஆசிட் ஹாலைடு. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோமின் இருக்கிறதுனால ஆசிட் ப்ரோமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேண்ணா. நம்ம இதுக்கு எப்படி நம்பரிங் கொடுப்போம்? இது ஒரு கார்பன் தானே, இதுலேருந்து நம்பரிங் கொடுப்போம். ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு தான் லோவஸ்ட் நம்பர். 1 2 3 4 5. சரியா? ஓகேண்ணா. நவ் எங்கே சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னு பாருங்க. ஆனால் தேர்டில் ப்ரோமோ இருக்குது. தேர்டில் ப்ரோமோ இருக்குது. அதுக்கப்புறம் வேகமாக ஒரு பையன் வந்து ஆனால் 1ல் கூட ப்ரோமோன்னு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. டேய், 1ல் சப்ஸ்டிடியூவன்ட் கிடையாது, அது வந்து இது என்டையராக சேர்த்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ சப்ஸ்டிடியூவன்ட் என்னது? ஜஸ்ட் தேர்டு பொசிஷனில் மட்டும்தான் இருக்குது. 3 ப்ரோமோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் ஃபோர்த்து பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 4 இன் 3 ப்ரோமோ பென்ட் 4 இன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்மளோட இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதோட பேர் என்ன? ஆசிட் ஹாலைடு. எக்ஸ்னு வெறுமனா ஹாலஜன் இருந்தால் ஹாலைட், ப்ரோமின் இருந்தால் ப்ரோமைட். ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் என்ன? ஆயில் ஹாலைட்னு எழுதணும். எந்த பொசிஷனில் இருக்குது? 1ல் இருக்குது. ஸோ 1 ஆயில் ப்ரோமைட். ஓகேவா? ஓகேண்ணா. என்னண்ணா பேரே ஏதோ விசித்திரமாக இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான்டா இருக்கும். பட் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருச்சுல்ல? ஓகே. பேர் எவ்வளோ கஷ்டமாக வந்தால் என்ன, எழுதுறது தெரிஞ்சிருச்சுன்னா சிம்பிள். திரும்பி இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்டோ இருக்குது, ஒரு சைடு குளோரின் இருக்குது. அப்போ இது ஒரு ஆசிட் ஹாலைடு. எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? 1 2 3 4 5 6. ஓகே. ஓகேண்ணா. நவ் லெட்ஸ் டூ த நேமிங். ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? இல்லை. ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. ஸோ ஹெக்ஸ் டபுள் பாண்ட் இருக்கா? எஸ். 3,5 ஹெக்ஸ் 3,5 டை இன் ஹெக்ஸ் 3,5 டை இன். ஓகே. 1ல் ஆயில் குளோரைடு இருக்குது, ஆயில் ஹாலைடு. குளோரின் இருந்தால் ஆயில் ஹாலைடு. 3,5 டை இன் 1 ஆயில் குளோரைடு. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. அண்ட் தென் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஆனால் ஏன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஈயை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிக்யூட்டிவாக வவ்வல்ஸ் வர விட மாட்டோம் பசங்களா. வவ்வல்ஸ் என்ன? AEIOU. இப்போ இந்த இடத்துல இ இருக்குது, அடுத்து ஓ இருக்குது. கன்சிக்யூட்டிவ் வவ்வல்ஸ் வரதுனால இந்த ஈயை கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? ஒருவேளை வவ்வல்ஸ் வரலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கேன்சல் பண்ண மாட்டோம். ஓகே. ஓகேண்ணா. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாத்துலேயுமே வவ்வல்ஸ் வந்திருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இ வருது, இந்த இடத்துல ஆயிக் ஆசிட்க்கு ஓ வருது. இஓ கன்சிக்யூட்டிவ் வவ்வல்ஸ் தான். ஸோ அதனால் அந்த ஈயை கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஓகே. ஒருவேளை வவ்வல்ஸ் வரலைன்னா கேன்சல் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்குது. சரி. ஸோ ஆசிட் ஹாலைட் முடிஞ்சிச்சு. நவ் லெட்ஸ் கோ ஃபார் சைனைட். சைனைட்னா சிம்பிள்ரா. சி ட்ரிபிள் பாண்ட் என், கார்பனும் நைட்ரஜனும் ட்ரிபிள் பாண்ட் போட்டுருச்சுன்னா அந்த குரூப் பேர் தான் சைனைடு. சைனைடு வந்துச்சுன்னா அதுக்கு சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோமா? நைட்ரைலுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நான் பாருங்கள், இதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 5 6 7. ஓகே. நவ் லெட்ஸ் டூ த நேமிங். மொத்தமாக சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் இருக்கா? இல்லை. 7 கார்பன். ஸோ ஹெப்ட் 6வது பொசிஷனில் டபுள் பாண்ட். ஹெப்ட் 6 இன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நைட்ரைல் 1 நைட்ரைல். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இஎன் இது ரெண்டும் கன்சிக்யூட்டிவ் வவ்வல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஈ அடிக்க மாட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல ஓ இருந்துச்சு, ஏ இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த ஈ அடிச்சிருவோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல இ, இது என், இது ரெண்டும் வவ்வல்ஸ் கிடையாது. அதனால் நம்ம அப்படியே விட்டுருவோம். சரிண்ணா.
ஓகே நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் வெறும் ட்ரிபிள் பாண்ட் என்ன இல்லை, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. ஸோ சி ட்ரிபிள் பாண்ட் என்ன நைட்ரைல் குரூப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 2 3 4 5 6 7 ஓகேவா, மொத்தம் 7 கார்பன் இருக்குது இங்கேயும். ஸோ ஹெப்டு, பட் ஹெப்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, அதை போடணுமா இல்லையா? ஆமாண்ணா. 4 ப்ரோமோ, 4 ப்ரோமோ ஹெப்டு, ஹெப்டு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? ஆமாண்ணா. 4th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, 6th பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ 4 ஈன் 6 ஐன், 4 ஈன் 6 ஐன் 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? நைட்ரைல் இருக்குது. 1 நைட்ரைல், 1 நைட்ரைல். ஸோ பாருங்கள் ஈயும் என்னும் வவல்ஸில் வராது, இ வவல்ஸில் வரும், என் வவலில் வராது. ஸோ அதனால் ஈயை வந்து கேன்சல் பண்ண மாட்டோம். ஓகேவா? சரி ஓகேண்ணா. I hope this is clear. Super. Now let us then proceed to the next functional group, which is dicarboxylic acid. ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் COOH, அங்கே பாருங்கள் CO, இங்கிட்ட ஒரு OH. ஸோ சொல்லியிருந்தேன், அதாவது C டபுள் பாண்ட் ஓக்கு ஏதாவது ஒரு சைடு OH வந்துருச்சுனாலே அது கார்பாக்சிலிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் C டபுள் பாண்ட் ஓக்கு ஒரு சைடு OH இருக்குது, ஏதாவது ஒரு சைடு OH வந்துச்சுனாலே அதை கார்பாக்சிலிக் ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரே காம்பவுண்டில் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் வருது, ஒரே காம்பவுண்டில் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் வருது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் நேம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து காமன் நேம்ஸ் தான், இதெல்லாம் வந்து காமன் நேம்ஸ், சரியா? நாட் IUPAC நேம்ஸ், காமன் நேம்ஸ். இந்த காமன் நேம்ஸை மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் பசங்களா IUPAC நேமை விட, சரியா? IUPAC நேம் எழுதுறதை விட இந்த காமன் நேம்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், நடுவில் வந்து இது என்னென்னா ஏதோ 0 1 2 போடுறீங்க, சிம்பிள். 2 கார்பாக்சிலிக் ஆசிடை நடுவில் எந்த கார்பனுமே கனெக்ட் பண்ணல, டேரெக்டாக 2 கார்பாக்சிலிக் ஆசிட் கனெக்ட் ஆயிருக்கு. அதை தான் இந்த இடத்துல 0 வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், COOH CH2 சஃபிக்ஸ் N, எத்தனை CH2 இருக்குங்கிறத மீன் பண்ணும். திரும்பி COOH, ஒருவேளை N 0 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல CH2வே இல்லை, டேரெக்டாக 2 கார்பாக்சிலிக் ஆசிட் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து ஆக்சாலிக் ஆசிட். காமன் நேம் இஸ் ஆக்சாலிக் ஆசிட், காமன் நேம் இஸ் ஆக்சாலிக் ஆசிட், சரியா? ஓகேண்ணா. சரி, IUPAC நேம்னா சிம்பிள்டா. IUPAC நேம் வந்துச்சு அப்படின்னா தென் 1 2 1 2 மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கார்பன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் லெட் மீ ரைட் இட் கிளியர்லி. ஸோ இந்த காம்பவுண்டோட காமன் நேம் தான் என்னது? ஆனால் காமன் நேம் தான் ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, தென் இதோட ஆக்சுவல் IUPAC நேம், IUPAC நேம் எழுதுறது சிம்பிள். இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத், 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்துன்னு எழுதுவோம். ஸோ ஈத், ஈத் சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட் ஈத் அண்ட் 1,2 1,2 டைஆயிக் ஆசிட், சரியா? இத்தன் 1,2 டைஓயிக் ஆசிட். ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. OH. இஃப் யூ வாண்ட் டு டூ த IUPAC நேம் அண்ட் தென் காமன் நேம் ரெண்டுமே எழுதி பார்ப்போம், சரியா? ஓகேண்ணா. லைக் திஸ் IUPAC எழுதுவோம், காமன் நேமும் எழுதுவோம். சரி, ஸோ சரி, காமன் நேம் ஃபஸ்ட்டு என்ன? ஆனால் இங்கே பாருங்கள், C டபுள் பாண்ட் OH இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், C டபுள் பாண்ட் OH இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த 2 கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு நடுவில் எத்தனை கார்பன் கனெக்ட் பண்ணுது? 1 2 2 கார்பன் கனெக்ட் பண்ணுதுண்ணா. ஸோ இது மாதிரி 2 கார்பன் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அதோட பேர் வந்து சசினிக் ஆசிட், சரியா? சசினிக் ஆசிட். ஓகே, ஸோ காமன் நேம் வந்துட்டு சசினிக் ஆசிட். ஓகேண்ணா. now சசனிக் ஆசிட்னு தெரிஞ்சிருச்சு காமன் நேம். பட் IUPAC நேம் என்ன? சிம்பிள். IUPAC நேமுக்கு யூ ஹேவ் டு கோ லைக் திஸ் 1 2
3 4 ஆர் இப்படி கொடுத்தாலுமே சேம் தான், நம்பரிங் சேமாக தான் வரப்போகுது. ஸோ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டன் 1,4 1,4 டைஓயிக் ஆசிட் சரியா? ஓகேண்ணா. ஸோ இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, OMS GAPS. இதுக்கு வந்துட்டு லைக் அந்த நார்த் சைடில் ஒரு நல்ல ஒரு நிமோனிக் வச்சுருப்பாங்க. ஓ மை ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் சார் அ பார்ட்டி ஆர் கிவ் அ பார்ட்டி டு சார். ஓகேவா? இதுக்கான நிமோனிக் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த OMS like this. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளி ஓ மை ஸ்டூடெண்ட்ஸ் give a party to sir. Give a party to sir. ஓகே. ஸோ ஓ அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட், எம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம். மெலோனிக் ஆசிட், சசனிக் ஆசிட், குளுட்டானிக் ஆசிட், அடிபிக் ஆசிட், பிமெலிக் ஆசிட், சுபெரிக் ஆசிட். சரியா? ஓகே, திஸ் இஸ் அ நிமோனிக். So I would advise you guys, remember this mnemonic. Remember this mnemonic. Okay. ஓகேவா? ஸோ டைகார்பாக்சிலிக் ஆசிடோட காமன் நேமும் உங்களுக்கு தெரியும், IUPAC நேமும் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் காமன் நேம் சொல்லித்தரேன்னா, IUPAC நேமை விட இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிடுக்கு காமன் நேம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் கீட்டோன். ஓகேவா? கீட்டோனுக்கு போயிடுவோம். ஸோ கீட்டோன்னா என்ன? ஒன்றும் இல்லை பசங்களா, C டபுள் பாண்டோ குரூப் இருக்குல்ல, இதில் 2 சைடுமே கார்பன் செயின் அட்டாச் ஆகிருக்கணும். அல்டிஹைட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு சைடு கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஒரு சைடு கண்டிப்பாக OH குரூப் இருக்கணும். ஓகேவா? ஆசிட் ஹலைட்னா ஒரு சைடு கண்டிப்பாக ஹாலோஜன் இருக்கணும். இங்கே கீட்டோனுக்கு 2 சைடு கண்டிப்பாக கார்பன் தான் பசங்களா இருக்கணும். ஓகேவா? இந்த C டபுள் பாண்டோ குரூப்புக்கு 2 சைடும் கார்பன் செயின் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது C டபுள் பாண்டோ குரூப்பு, இங்கிட்ட ஒரு கார்பன், இங்கிட்ட ஒரு கார்பன். C டபுள் பாண்டோ குரூப்பு, இங்கிட்ட ஒரு கார்பன், இங்கிட்ட ஒரு கார்பன். C டபுள் பாண்டோ குரூப்பு, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். C டபுள் பாண்டோ குரூப், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அவ்வளோதான். சரியா? ஓகேண்ணா. நவ் இந்த C டபுள் பாண்டோ குரூப்புக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கீட்டோன் குரூப் வந்துச்சுன்னா, அதோட செகண்டரி சஃபிக்ஸ் இஸ் ஓன், ONE, ஓன். ஒன் கிடையாது, ஓன்னு சொல்லுவோம், கீட்டோன். ஸோ KETONன்னு சொல்கிறோம்ல, அந்த ஓனை தான் செகண்டரி சஃபிக்ஸாக வச்சுருக்கோம். சரி, நான் இதுக்கு எப்படின்னா நம்ம நேமிங் பண்ணுறது? நம்பரிங் கொடுங்க. such a way that functional group gets the lowest number. Okay, now எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன். ஸோ பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் 2 ஓன், பியூட்டன் 2 ஓன். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, இந்த இடத்துல இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 1 2 3 4 5 கொடுக்கலாமா, இல்லை இப்படி கொடுக்கலாமா? ஆனால் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு ஈக்குவல் நம்பர் வந்துச்சுன்னா டபுள் பாண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் 1 ஈன் 4 ஐன் 4 ஐன் அந்த ஈயை கட் பண்ணிடுவோம். 4 இன் 3 ஓன், 4 இன் 3 ஓன். ஓகேவா? கிளியரா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்? 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் இது எப்படி கீட்டோன் ஐடென்டிஃபை பண்ணுறது? C டபுள் பாண்டோ குரூப்புக்கு 2 சைடும் கார்பன், C டபுள் பாண்டோ குரூப்புக்கு 2 சைடும் கார்பன். அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 6 கார்பன். ஸோ ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அண்ணன் 2,4 2,4 டை ஓன் பசங்களா. சரியா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ அப்போ எடுத்தோன்னே நம்ம டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்து டபுள் பாண்டுக்கு 4 5 6. ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது.
ஹெக்ஸு அந்த அதுக்கு முன்னாடி சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ 6 ப்ரோமோ 6 ப்ரோமோ மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? ஹெக்ஸ் 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸு செகண்ட் பொசிஷனில் ஈன் இருக்குது. ஸோ 2 ஈன் 2 ஈன் 1 ஓன் 2 இன் 1 ஓன். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் சி டபுள் பாண்டோ குரூப்புக்கு ஒரு சைடு தான் ப்ரோமின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது ஹேலைட் கிடையாதா? ஆசிட் ஹேலைட் கிடையாதா? டேய் டேரெக்டாக அட்டாச் ஆயிருக்கணும். இந்த சி டபுள் பாண்டோ இது இருக்கா, டேரெக்டாக ப்ரோமின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது ஆசிட் ஹேலைட்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்டோ குரூப்போட டேரெக்டாக ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. அந்த கார்பனோட ப்ரோமின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது கீட்டோன் தான். ஓகேவா? சப்ஸ்டிடியூட்டட் கீட்டோன்னு சொல்லுவோம். சரிண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கீட்டோன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எஸ்டருக்கு போவோம். ஓகே பசங்களா, இப்போ நாமன்க்ளேச்சர் ஆஃப் எஸ்டர் வந்து பார்ப்போம். இந்த எஸ்டர் காம்பவுண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள்னா எஸ்டர்னா இங்கே பாருங்களேன், இந்த சி டபுள் பாண்டோ குரூப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சைடு ஓஆர் அப்படிங்கிற குரூப் இருக்கணும். ஓனா ஆக்சிஜன், ஆருங்கிறது சம் அல்கைல் குரூப். ஸோ சி டபுள் பாண்டோ குரூப்புக்கு ஒரு பக்கம் கன்ஃபார்மாக ஓஆர் அப்படிங்கிற குரூப் வந்துருச்சு அப்படின்னா அது பேர் எஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், சி டபுள் பாண்ட் ஓஆர், சி டபுள் பாண்ட் ஓ சம் குரூப் ஆர், சி டபுள் பாண்ட் அதுக்கப்புறம் ஓ சம் குரூப் ஆர். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கிட்ட இருந்தாலுமே ஓகே தான். ஓகேண்ணா, சரி இப்படி வந்துச்சுன்னா எப்படி நேமிங் பண்ணணும்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நேமிங் கொடுக்கணும். என்னன்னா இந்த ஆர் இருக்குல்ல, ஓவோட சேர்ந்து ஒரு ஆர் வருது இல்லை, அதையுமே நீங்கள் சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணுண்டா. ஓகே, என்னன்னா அப்போ அதை ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுக்க மாட்டோமா? நான் எப்படி தெரியுமா நம்பரிங் பண்ணுவோம்? 1 2 அப்படின்னு சொல்லி இப்படி நம்பரிங் பண்ணுவோம். இந்த ஆக்சிஜன் கூட வருதுல்ல, இதை வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக சொல்லுவோம். இதை வந்துட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டாக சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கே தெரியும் ஆர் குரூப் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா அது பேர் என்ன? ஆனால் ஆர் குரூப் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைல். அதுக்கு பேர் அல்கைல். ஓகே, அல்கைல். ஸோ இதோட நேம் வந்துட்டு அல்கைல் அல்கனோயேட். ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேரை எழுதிடணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பேர் எழுதணும். இது வந்துட்டு அல்கன் 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 வரும். அப்புறம் சஃபிக்ஸ் வந்து ஒயேட், சஃபிக்ஸ் வந்துட்டு ஒயேட். ஓகேவா? ஓகேண்ணா, ஆனால் எங்களுக்கு இன்னும் புரியலண்ணா, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே, தாராளமாக இப்போ பார்த்துருவோம். சரியா? ஐவ் காட் சம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் போடனே பக்காவாக உங்களுக்கு புரிஞ்சிடும்டா பசங்களா. சரியா? ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிள் போடுறேன். எடுத்தோன்னே இதை போடணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ஐயோ வேணாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute. இன்னொரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து வரைஞ்சிக்கிறேன். வந்து ப்ரோமினை தூக்கிடுவோம். சரி, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓ, ஒரு சைடு ஓ சம் குரூப் ஆர். ஸோ இது வந்து எஸ்டர் குரூப்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது வந்து எஸ்டர் குரூப்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இதுக்கு எப்படி நான் நேமிங் பண்ணுறது? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க இந்த ஓக்கு பக்கத்தில் வருது இல்லை, அதுவே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்னு, அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் தான் முன்னாடி எழுதணும். இப்போ ஓ பக்கத்தில் என்ன இருக்குது? மித்தைல் குரூப் இருக்குண்ணா. ஓகேவா? அப்போ மித்தைல் குரூப்பை எழுதுங்க. சப்ஸ்டிடியூவன்ட்னா மித்தைல் தானே? ஆமாண்ணா. ஸோ மித்தைல் சப்ஸ்டிடியூவன்ட் எழுதியாச்சு. மித்தைல் தென் பேலன்ஸுக்கு எழுத வருவோம். ஓகேவா? நம்பரிங் பண்ணுங்கள். 1 2 3 4. ஸோ 4 கார்பன் இருக்குது. ஸோ மித்தைல் பியூட் பியூட் எல்லாமே சிம்பிள் பாண்ட் தான். ஸோ அண்ட் தென் சி டபுள் பாண்டோ ஓஆர் குரூப் இருக்கிறதுனால ஒயேட், மித்தைல் பியூட்டனோயேட். ஓகேவா? மித்தைல் பியூட்டன் ஓயேட். ஓகே, கிளியரா பசங்களா? ஸோ இங்கே கூட பாருங்களேன், அதானே வந்திருக்கு அல்கைல் அல்கன் ஒயேட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே மித்தைல் பியூட்டன் ஒயேட். சரிண்ணா, அப்போ இங்கே இந்த சப்ஸ்டிடியூவன்ட் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமோ வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எழுதுங்க. பட் ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும். ஓகேவா? பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓஆர். ஸோ இந்த ஆர் இருக்குல்ல, ஓவோட அட்டாச் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும், விச் இஸ் மித்தைல் மித்தைல். ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, நம்பரிங் கொடுங்க. 1 2 3 4. ஸோ என்ன இருக்குது? தேர்டு பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. மித்தைல் 3 ப்ரோமோ. அண்ணா இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணலையா? கிடையாது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் கிடையாது. ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? மித்தைல் இருக்குது. ஸோ மித்தைல் இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது 3 ப்ரோமோ. மித்தைல் 3 ப்ரோமோ, அதுக்கப்புறம் பியூட்டன் ஓயேட், பியூட்டன் ஓயேட். ஓகேவா? கிளியரா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு
இங்கே வாங்களேன், இந்த இடத்துல பாருங்க, ஆனால் சி டபுள் பாண்ட் ஓ சம் குரூப் ஆர் இருக்கு, ஆனால் இது பார்க்க காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் மாதிரி இருக்கு. இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன பிரச்சனை, எழுதுவோம். நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கிறதோட நேம் தான் எழுதணும். இங்கே என்ன அட்டாச் ஆயிருக்கு, ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்க்கு எப்படி நேம் தருவோம், ஆனால் இந்த மெயின் செயினோட அட்டாச் ஆயிருக்க கார்பனுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், இன்னொரு கார்பனுக்கு அடுத்தடுத்த நம்பர் செகண்ட் 2'. ஸோ 1' மித்தைல் குரூப் இருக்கு, அதை க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகேவா, நான் என்னமோ சொல்கிறீங்களா, டேய் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட்டோட நேமிங்டா, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி நேமிங் பண்ணுறேன்னு. 1' மித்தைல் 1' மித்தைல் 2 கார்பன் இருக்கு, ஸோ இத்தைல். 1' மித்தைல் இத்தைல். ஓகே, தென் அது போக பாருங்க, அது போக இப்போ நம்பரிங் கொடுங்க. 1 2. ஓகே, 1 2 நம்பரிங் கொடுத்துட்டோம். 2ல் சைக்ளிக் செயின் ஒன்று இருக்குது, சரியா, சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்குது. எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 கார்பனுங்கிறதுனால சைக்ளோபியூட்டைல். ஓகே, 1' மித்தைல் இத்தைல். இதை ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுனால எழுதிடுறோம், ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஃபாலோடு பை 2 சைக்ளோபியூட்டைல் 2 சைக்ளோபியூட்டைல். தென் 2 சைக்ளோபியூட்டைலுக்கு அப்புறம் என்ன எழுதணும், ஆனால் சைக்ளோபியூட்டைலுக்கு அப்புறம் எத்தனை கார்பன் இருக்கு, 2 கார்பன் இருக்கு. ஸோ ஈத் அன், எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால அண்ட் தென் எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப் நேம் Y8. ஓகே ஓகேண்ணா, இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனால் அடி சிம்பிள்டா. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்க பேரை எழுதுங்க, எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்பரிங் பண்ணுங்க, சப்ஸ்டிடியூவன்ட் எழுதுங்க. செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, அது பேர் எழுதுகிறோம். ஃபாலோடு பை ரூட் வேர்ட் அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ், அவ்வளோதான். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் இதுக்கு அதே மாதிரி பண்ணுவோமா. பாருங்கள், ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்குது, இத்தைல் குரூப் இருக்குது. ஸோ இதோட நேம் வந்துட்டு இத்தைல் இத்தைல். நவ் லெட்ஸ் டூ த நம்பரிங். 1 2 3 4 5. ஓகேவா, ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்க பேர் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இத்தைல் இத்தைல். நெக்ஸ்ட் வாங்க, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் பாருங்கள். தேர்டு பொசிஷனில் ஒரு சைக்ளோ ப்ரோப்பைல் இருக்குது, 3 கார்பன், ப்ரோப் ஐல். ஸோ 3 சைக்ளோ ப்ரோப்பைல் இத்தைல் 3 சைக்ளோ ப்ரோப்பைல். ஓகே ஓகேண்ணா, இத்தைல் 3 சைக்ளோ ப்ரோப்பைல். தென் என்ன இருக்குது, ஆனால் எத்தனை கார்பன், 1 2 3 4 5, 5 கார்பன் இருக்குது. பென்ட் பென்ட் தேர்டு பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பென்ட் 3n 1OH 1OH. ஓகேவா, ஓகேண்ணா. இத்தன் பென்ட் இன் 1OH. ஓகே, ஐ ஹோப் இந்த எஸ்டரோட நேமிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ நோ திஸ் இஸ் அ லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட், பட் எனிஹோ எனக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன். எஸ்டர் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எழுதிடணும், அல்கைல். ஃபாலோடு பை பேலன்ஸ் இருக்க நேம் அல்கன் OH. அல்கைல் அல்கன் OH தான் கரெக்டான நேம், சரியா. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் let us move to this compound which is amide. அமைடுனா ஒன்றும் இல்லை பசங்களா, இந்த சி டபுள் பாண்டோ குரூப் இருக்குல்ல, அது பக்கத்தில் டேரெக்டாக நைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் அமைடு. ஓகேவா, என்ன வெறும் நைட்ரஜனா, ஆமாம் நைட்ரஜனால் எத்தனை பாண்ட் போட முடியும், 3 பாண்ட் போட முடியும். ஒரு பாண்ட் கார்பனோட போட்டுச்சுன்னா மிச்சம் 2 பாண்ட் அது ஹைட்ரஜனோட போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ ஆர் சி டபுள் பாண்டோ NH2, இதுவும் அமைடு தான். ஆர் சி டபுள் பாண்டோ NH, இன்னொரு பாண்ட் கார்பனோட போடலாம், அதுவும் அமைடு தான். ஆர் சி டபுள் பாண்டோ NRR, இதுவுமே அமைடு தான். ஓகேவா, ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனோட ஆட் ஆயிருக்குல்ல, இது அண்ட் தென் இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிடியூவண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, ஓகேண்ணா. இதையும் சப்ஸ்டிடியூவண்ட்டாக தான் எடுத்துக்குவோம். ஓகே, சரி. நம்பரிங் வந்து சி டபுள் பாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4, சரியா. இப்போ என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, ஆனால் 1 தேர்டு பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. அது போக இங்கே பாருங்கள், நைட்ரஜனோட CH2 CH3, இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். நைட்ரஜனோட CH3, இதுவும் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ எப்படி தெரியுமா பேர் எழுதுவோம், we will write as N, நைட்ரஜனோட அட்டாச் இருக்கிறதுனால N இத்தைல் N இத்தைல். ஓகே ஓகேண்ணா, N இத்தைல் N மித்தைல் N இத்தைல் N மித்தைல். ஓகே, N இத்தைல் N மித்தைல்
3 bromo n methyl 3 bromo ஓகே 3 bromo 1 2 3 4 4 கார்பன் இருக்கு ஸோ பியூட் என்ன பண்ணணும் அமைட் பியூட் 1 அமைட் அந்த எல்லாமே சிங்கிள் பாண்டா பியூட் அண்ட் அமைட் 1 அமைடுன்னு போட்டுக்கோங்க பியூட்டன் 1 அமைட் ஓகேண்ணா என்னண்ணா ஏதோ கச்சான்னு எழுதிக்கிட்டே போறீங்க சிம்பிள் தான்டா சி இதெல்லாம் சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுத்துக்கோங்க என் இத்தைல் என் மித்தைல் 3 ப்ரோமோ 4 கார்பன் இருக்கு ப்ரூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் அமைடு குரூப் இருக்கு ஓகேவா அமைடு பியூட்டன் 1 அமைடு நெக்ஸ்ட் இங்கே வாங்க இப்போ இங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் நம்பரிங் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 1 2 3 4 அண்ட் தென் இங்கே பாருங்க நைட்ரஜனோட ஈட்டினா இத்தைல் குரூப் சரியா ஈட்டினா இத்தைல் சப்ஸ்டிடியூவன்ட் சரிண்ணா சரி இப்போ இது எப்படி எழுதுறது சிம்பிள் என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு நைட்ரஜனில் இத்தைல் ஆடாக இருக்கு ஸோ n இத்தைல் 3 குளோரோ n இத்தைல் 3 குளோரோ n இத்தைல் 3 குளோரோ மொத்தம் எத்தனை கார்பன் 4 கார்பன் இருக்கு ஸோ பியூட் டபுள் பாண்ட் இருக்கா இருக்குண்ணா தேர்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கு பியூட் 3 in 1 amide பியூட் 3 in 1 amide ஓகேவா கிளியரா ஓகேண்ணா நான் என்னண்ணா ஸ்டார்டிங்கில் அழகாக இருந்துச்சு போக 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 இப்படி காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு இருக்கே இது என்னண்ணா நியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கதை நான் சொல்லித்தரேன்டா சரியா ஓகே ஸோ now let us proceed to the ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நாமன்க்ளேச்சர் ஆஃப் அமைன்ஸ் வந்து பார்ப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா சரியா சி அமைடுனா சி டபுள் பாண்டோ NH2 இங்கே பாருங்க சி டபுள் பாண்டோ NH2 சரியா இந்த இடத்துல அமைன் அப்படின்னா டேரெக்டாக NH2 கனெக்ட் ஆயிரும் சரி ஓகே இதுலேயும் நேமிங் பண்ணும்போது நம்ம போன வாட்டி எடுத்த மாதிரியே சப்ஸ்டிடியூவன்ஸ் எடுத்துக்குவோம் நல்லா பாருங்க ஒரு கார்பன் செயினை விட்டுருவோம் 2 கார்பன் செயின் வருது இந்த இடத்துல பாருங்க வெறுமனா NH2னா ஒரு கார்பன் செயின் ஒரு அமைன் விட்டுருவோம் 2 கார்பன் செயின் வரப்ப NH நடுவில் இருக்கு இங்கிட்ட ஒரு கார்பன் செயின் இங்கிட்ட ஒரு கார்பன் செயின் வருதுன்னா ஏதாவது ஒன்றை நம்ம சப்ஸ்டிடியூவன்ட்டாக எடுத்துக்குவோம் ஓகேவா இங்கே பாருங்க 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் R நைட்ரஜன் சுற்றி 3 கார்பன் செயின் இருக்குன்னா ஒரே ஒரு செயின் தான் மெயின் செயின் ஒரே ஒரு செயின் தான் மெயின் கார்பன் செயின் மற்ற 2 செயினையும் நம்ம என்ன எடுத்துக்குவோம் சப்ஸ்டிடியூவன்ட் எடுத்துக்குவோம் ஓகேவா சரி அதே மாதிரி அமைன் வந்தால் செகண்டரி சஃபிக்ஸா அமைன் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல பாருங்களேன் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கார்பன் செயின் இல்லையா 1 2 3 4 இப்படி நம்பரிங் கொடுக்கலாம் பட் அமைனுங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கம்மியான நம்பர் வரணும் ஸோ வி ஹேவ் டு கிவ் லைக் திஸ் 1 2 3 4 ஓகேவா சரிண்ணா இப்போ இதுக்கு நேம் எப்படி எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட் எழுதுங்க தேர்டு பொசிஷனில் ப்ரோமோ இருக்கு 3 ப்ரோமோ அண்ட் தென் 4 கார்பன் இருக்கு பியூட் சிங்கிள் பாண்ட் அண்ட் 2 அமைன் 2 அமைன் ஓகேவா ஓகேண்ணா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 2 கார்பன் செயின் இருக்கு அப்போ இதில் ஒன்றை தான் நம்ம கார்பன் செயினாக எடுத்துக்குவோம் மெயின் கார்பன் செயினா இன்னொன்று சப்ஸ்டிடியூவன்ட்டாக மாறிடும் ஸோ இங்கே பாருங்களேன் 1 2 2 கார்பன் இருக்கு ஸோ இதை செயினாக சூஸ் பண்ணிடுவோம் இதை சப்ஸ்டிடியூவன்ட்டாக எழுதிடுவோம் சரி சப்ஸ்டிடியூவன்ட்டாக எப்படி நான் எழுதுவோம் n மித்தைல் நைட்ரஜனோட மித்தைல் ஆடாக இருக்கு n மித்தைல் ஓகே அண்ட் தென் யூ கேன் சே 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத் சிங்கிள் பாண்ட் அண்ட் 1 amide ஈத்தன் 1 amide ஓகேவா ஓகேண்ணா n மித்தைல் ஈத்தன் 1 amide ஆர் சிம்பிளி யூ கேன் ரைட் n மித்தைல் ஈத்தன் அமைட்னு கூட எழுதலாம் சரியா எந்த தப்பும் இல்லை சரிண்ணா நெக்ஸ்ட்டு வில் கம் டு திஸ் இந்த இடத்துல பாருங்களேன் 2 கார்பன் செயின் இருக்குண்ணா இதில் எது பெருசு அண்ணா இதானா பெருசு 1 2 3 அப்போ என்ன பண்ணுங்கள் இதை வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ என்ன இருக்குது CH2 CH3 அப்போ n இத்தைல் n இத்தைல் 1 2 3 ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் ப்ரோப்பன் 1 அமைன் ஆர் ப்ரோப்பன் அமைன் சரியா ஓகே நெக்ஸ்ட் இங்கே வாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க இந்த இடத்துல பாருங்களேன் 1 2 3 4 இதான் மெயின் செயின் 1 2 3 4 சரி அந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது ஓகேவா 2 மித்தைல் 2
மித்தைல் மொத்தம் 4 கார்பன். ஸோ பியூட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் தென் 3 அமைன் 2 மித்தைல் பியூட்டன் 3 அமைன். ஓகேவா? சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே பாருங்களேன், நைட்ரஜனை சுற்றி 3 கார்பன் குரூப் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எதனா மெயின் கார்பன் செயினாக ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா நம்ம டபுள் பவுண்ட் இருக்கிறது தான் பசங்களை பண்ணுவோம். ஸோ 1 2 இதை வந்து மெயின் கார்பன் செயினாக வச்சுக்குவோம். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் சப்ஸ்டிடியூவன்ட்டு. என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது? என் இத்தைல், நைட்ரஜனோட ஒரு இத்தைல் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ என் இத்தைல். ஓகே, அது போக என் மித்தைல், என் இத்தைல், என் மித்தைல். ஓகே, என் இத்தைல், என் மித்தைல். தென் அது போக 2 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டுங்கிற பாருங்க, ஈத் ஈத் டபுள் பாண்ட். ஸோ ஈன் 1 அமைன். சரியா? ஃபங்க்ஷனல் குரூப் 1 அமைன். ஓகேண்ணா. ஸோ ஐ ஹோப் நம்ம ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் புரிஞ்சிருக்கும், நேமிங்கும் புரிஞ்சிருக்கும். அமைடுக்கு என்ன பண்ணணும், அமைனுக்கு என்ன பண்ணணும். அமைடு வந்தால் நேம் அமைடு தான், அமைன் வந்தாலும் நேம் அமைன் தான். பட் நல்லா பார்த்துக்கோங்க, சப்ஸ்டிடியூவன்ட் இருந்துச்சு அப்படின்னா என் இத்தைல் என் மித்தைல் இப்படி சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் எழுதுவோம். சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, நவ் அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ஆன்ஹைட்ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா எவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்னு கேட்டிங்கன்னா ஃபைனலுக்கு வந்துட்டோம் பசங்களா. சரியா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். தென் ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதோட வந்துட்டு கொஷின் PYQஸ்க்கு போயிடலாம். சரிண்ணா. நவ் லெட்ஸ் see how to solve this. ஓகே, அதாவது இப்போ ஆசிட் ஆன்ஹைட்ரேட்னா சிம்பிள்டா பசங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் ஆசிட் ஆன்ஹைட்ரேட். 2 C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கும். அந்த 2 C டபுள் பாண்ட் O குரூப்பும் நடுவில் ஆக்சிஜன் ஆட்டம் வழியாக லிங்க் ஆகிருக்கும். அதுதான் அது பேர் என்ன, ஆசிட் ஆன்ஹைட்ரைட். புரிஞ்சுக்கோங்க, ஆசிட் ஆன்ஹைட்ரைட்னா என்ன, 2 C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கும். 2 C டபுள் பாண்ட் O குரூப்புக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆசிட் ஆன்ஹைட்ரைட். சரிண்ணா, இந்த ஆசிட் ஆன்ஹைட்ரைடுக்கு எப்படி நேமிங் பண்ணுறது? இது ரொம்பவே சிம்பிள். செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஓயிக் ஆன்ஹைட்ரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நேமிங் பாட்டுக்கு வருவோம். இதை எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் பசங்களா. ஆசிட் ஆன்ஹைட்ரைட் எப்படி வரும்னா 2 கார்பாக்சிலிக் ஆசிட். ஆனால் கார்பாக்சிலிக் ஆசிடா? எஸ், C டபுள் பாண்ட் O OH, C டபுள் பாண்ட் O OH இல்லையா? ஆமாண்ணா. இந்த 2 கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன், இன்னொரு கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து OH மாலிக்யூல். ஸோ இதை சேர்த்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கதை அப்படியே சேர்த்து எழுதிருங்க. ஆர் C டபுள் பாண்ட் O திரும்பி அட்டாச்டு வித் O C டபுள் பாண்ட் O R டேஷ் அப்படியே வந்துடுதா? ஸோ இப்படி தான் இதை வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ நேமிங் பண்ணும்போது எப்படி தெரியுமா பண்ணுவோம், இதை பிரேக் பண்ணி இந்த ஆசிட் ஹைட்ரைடை பிரேக் பண்ணி 2 கார்பாக்சிலிக் ஆசிடாக பிரிச்சுருவோம். ஓகேவா? இந்த ஆசிட் ஹைட்ரைடை பிரேக் பண்ணி அந்த ஆன்ஹைட்ரைடை பிரேக் பண்ணி 2 கார்பாக்சிலிக் ஆசிடாக பிரிச்சுட்டு நேமிங் எழுதுவோம். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஆசிட் ஆன்ஹைட்ரைட் இருக்குது. சரியா? இதை நீங்கள் 2 கார்பாக்சிலிக் ஆசிடாக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படின்னா பை ஆடிங் அ வாட்டர் மாலிக்யூல். ஸோ நல்லா பாருங்கள், எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் O இருக்குது. இதோட என்ன ஆட் பண்ணால் அது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க C டபுள் பாண்ட் ஓவோட OH குரூப் ஆட் பண்ணிங்கன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். ஓகேவா? ஸோ வாட்டர் வருது இல்லை, வாட்டர்லேருந்து OH குரூப்பை இங்கிட்ட ஆட் பண்ணிடுங்க. ஸோ என்ன வருது, CH3 CH2 C டபுள் பாண்ட் O OH. H இங்கிட்ட ஆட் பண்ணிடுங்க. CH3 C டபுள் பாண்ட் O ஆல்ரெடி O இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா OH ஆகி என்ன ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடுமா? ஆமாண்ணா. ஸோ இப்போ நேமிங் எப்படி தெரியுமா எழுதணும்? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இது பிரிஞ்சிருச்சு. CH3 CH2 COOH, CH3 C டபுள் பாண்ட் O OH. ஓகேவா? ஓகே, நான் நல்லா பாருங்கள், இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3. ஸோ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் ஓயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஓயிக் ஆசிட்னு எழுத மாட்டோம். சரியா? நம்ம ப்ரோப்பனோயிக் அப்படின்னு மட்டும்தான் எழுதுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 கார்பன் இருக்குது, 1 2. ஓகே, ஸோ இது இத்தன் ஓயிக் அண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எது முன்னாடி வரணும், ஈ தானே முன்னாடி வரணும். ஸோ இப்படி தான் பசங்களை எழுதுவோம். இத்தனோயிக் ப்ரோப்பனோயிக் ஃபைனலாக நம்ம ஆன்ஹைட்ரைட் அப்படிங்கிற பேரை எழுதிடுவோம் பசங்களா. ஆல்ரெடி ஓயிக் இருக்குல்ல, அதனால் திரும்பி ஓயிக் ஆன்ஹைட்ரைட்னு எழுத மாட்டோம். சிம்பிளி ஓயிக் இருக்கிறதுனால ஆன்ஹைட்ரைட்னு மட்டும் எழுதிடுவோம். ஆனால் என்னன்னா சொன்னீங்க, திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்கண்ணா. ஓகே,
திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் சிம்பிள்டா. ஆக்சுவலி இருக்கிறதுலே ஈஸியானது இதுதான். பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள், சி டபுள் பாண்டோ குரூப், சி டபுள் பாண்டோ குரூப், நடுவில் ஆக்சிஜன் ஆட்டம் வழியாக லிங்க் ஆயிருக்கு. ஆக்சிஜன் ஆட்டம் வழியாக லிங்க் ஆயிருக்கு. இப்படி ஆக்சிஜன் ஆட்டம் வழியாக லிங்க் ஆயிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள். இது வந்து ஆன்ஹைட்ரன் நமக்கு தெரியும். நேமிங் எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணி 2 கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுவோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த சைடு பிரேக் பண்ணுறீங்கல்ல, நான் போய் இந்த சைடு பிரேக் பண்ணுறேன்னா எங்கிட்டு வேணாலும் பிரேக் பண்ணுங்கள், பட் பிரேக் பண்ணால் 2 சைடு கார்பாக்சிலிக் ஆசிட் வரணும். சி டபுள் பாண்டு ஓ இருக்குது. அப்போ இந்த சைடு என்ன ஆட் பண்ணணும்? ஆனால் ஜஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்? சி டபுள் பாண்ட் OH, கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்ட் O இருக்குது. அப்போ இந்த சைடு ஒரு OH ஆட் பண்ணிடணும். சி டபுள் பாண்ட் OH. ஓகேண்ணா? ஓகேண்ணா. நவ் லெட்ஸ் see how can we name this. நம்பரிங் பண்ணுங்க. ஸோ 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேயும் 1 2 3. ஓகே, சரிண்ணா. ஓகே. Now you just write 1 2 3ங்கிறதுனால இது பேர் ப்ரோப்பன் ஓயிக் ஆசிட். இங்கேயும் 1 2 3, அந்த இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது பசங்களா. சரியா? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூவன்ட் எழுதிக்கோங்க. 2 ப்ரோமோ 2 ப்ரோமோ. அது போக என்ன இருக்குது இந்த இடத்துல பாருங்கள்? ப்ரோப்பன் ஓயிக். 2 ப்ரோமோ 3 கார்பன், ப்ரோப் ஆசிட் ஆன்ஹைட்ரே சாரி கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எப்படி எழுதுவோம்? ஓயிக் ஆசிட்னு எழுதுவோமா? அந்த ஓயிக் போட்டுருங்க. 2 ப்ரோமோ ப்ரோப்பன் ஓயிக். நவ் இப்போ இந்த சைடு பாருங்க, ஆனால் இங்கே ஒரு ப்ரோப்பனோயிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம். 2 ப்ரோமோ ப்ரோப்பனோயிக். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, திரும்பி ப்ரோப்பன் ஓயிக். ப்ரோப்பன் ஏன்னா 3 கார்பன் இருக்குது, 1 2 3. ப்ரோப்பன் ஓயிக் அண்ட் ஹைட்ரைட். சரியா? ஹைட்ரைட். என்னண்ணா இப்படி தான் கொச்சன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாண்டா பசங்களா, அப்படி தான் இருக்கும். ஓகே, சிம்பிள். 2 ப்ரோமோ ப்ரோப்பனோயிக் அண்ட் தென் ப்ரோப்பனோயிக் அண்ட் ஹைட்ரைட். ஓகேவா? ப்ரோப்பனோயிக் அண்ட் ஹைட்ரைட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அவ்வளோதான் பசங்களா, இதோட கடைசி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் முடித்தோம்னா நம்மளோட இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நேமிங் வந்து முடிஞ்சிச்சுடா. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ½ an hour to 1 hourல நம்ம லெக்சரே முடிச்சிடலாம். அப்பா இவ்வளோ நேரமானா? எஸ். சரி, நாமன்கிளேச்சர் ஆஃப் இப்பாக்சைடு. இப்பாக்சைடுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்குது, நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்குது, நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? இப்படி இருந்தால் சிம்பிள்டா. இப்படி இருந்தால் சிம்பிள். ஹவ் யூ கைஸ் ஷுட் நேம்னா இதோட செகண்டரி சஃபிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இப்பாக்சி அப்படின்னு சொல்லுவோம். சரி, எப்படி நான் நம்பரிங் பண்ணுறது? இப்படி நம்பரிங் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது இந்த நடுவில் கேப் மாதிரி இருக்குல்ல, இதை மறைச்சிருங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5. யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ். ஓகேவா? 5ன்னு எழுதிட்டு கரெக்டாக இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எந்தெந்த கார்பனில் பாண்டு போட்டிருக்கு. ஆனால் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 and 3ல பாண்ட் போட்டிருக்கு. அப்போ யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ். 2, 3 பாருங்க, 2, 3 இப்பாக்சி. 2, 3 இப்பாக்சி. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. ஸோ பென்ட் ஏன். சரியா? 2, 3 இப்பாக்சி பென்டேன். சரியா? சரிண்ணா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் எப்படி நான் இப்போ சால்வ் பண்ணுறது? சிம்பிள்டா, யூ ஹேவ் டு டூ த நம்பரிங். ஓகேவா? ஓகே. ஸோ லைக் திஸ் 1 2 3 4 5 6. ஆனால் நான் கீழே நம்பரிங் பண்ணுறேன். டேய், கீழே கார்பனே இல்லை, ஆக்சிஜன் இருக்குது. சரி, இதுக்கு எங்கே பாருங்கள், ஆக்சிஜன் எதுக்கும் நடுவில் பாண்ட் போட்டிருக்கு? 2க்கும் 4க்கும் நடுவில் பாண்ட் போட்டிருக்கு. ஸோ 2, 4 இப்பாக்சி இப்பாக்சி ஹெக்ஸேன். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கேண்ணா, இங்கேயும் சிம்பிள். இந்த நடுவில் இருக்க கேப்பை மறைச்சிருங்க. ஸோ 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. ஓகே, ஓகேண்ணா. நவ் இங்கேயும் பாருங்களேன், இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட்டம் லிங்க் போட்டிருக்கு? ஆனால் ஆக்சிஜன் ஆட்டம் 2, 3 4, 5ல லிங்க் போட்டிருக்குண்ணா. ஜஸ்ட் ரைட் தட். ஓகே, ஹவ் டு ரைட் 2, 3 ஹவ் டு ரைட் 2, 3 அண்ட் தென் 4, 5. ஓகே, 2, 3 4, 5.
2, 3, 4, 5 epoxy epoxy டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? ஆனால் நம்மள்ட்ட மொத்தமாக 6 கார்பன் இருக்கு. ஓகேவா? 6 கார்பன் இருக்கு. பட் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 epoxy குரூப் இருக்கு. ஸோ அதனால டைங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம்னா 2, 3, 4, 5 டை epoxy டை epoxy ஹெக்ஸேன். சரியா? ஓகேண்ணா. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட அஃபிஷியலாக நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா. மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு? ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா ஆல்கஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆல்கஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அல்டிஹைட் போச்சு, அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆசிட் ஹாலைடு வந்துச்சு, அதுக்கப்புறம் சைனைடு வந்துச்சு, அப்புறம் டைகார்பாக்சிலிக் ஆசிட், அப்புறம் கீட்டோன், தென் எஸ்டர்ஸ், தென் அமைட், தென் அமைன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆசிட் ஆன்ஹைட்ரேட், அப்புறம் இப்பாக்சைட். ஸோ டோட்டலாக 12 வந்திருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. மேபி நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா பார்த்துக்கோங்க. சரி. ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்போட நேமிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நவ் நான் சொன்னேன்ல, ஒரு சைக்ளிக் காம்பவுண்டோட டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன வைப்போம்? டிஃப்ரெண்ட்டாக வைப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பேர்லாம் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு சைக்ளோபென்டேன், இது வந்து சைக்ளோபென்டேன், பட் டேரெக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச் ஆயிருக்கு. டேரெக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா சைக்ளோபென்டேன் ஸ்பெஷலாக எழுதுவோம் அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட நேம். எப்படி நான் எழுதுவோம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே படிச்சிடலாம். வென் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப், சரியா? கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்ட்லி அட்டாச்டு டு ரிங், directly attached to a ring, then ring is considered as a main carbon chain. ஓகேவா? டைரக்டா அட்டாச் ஆகலனா ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் மெயின் கார்பன் செயினை எடுத்துக்குவோம். டைரக்டா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ரிங்கை தான் மெயின் கார்பன் செயினை எடுத்துக்குவோமா. அண்ட் ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷனல் குரூப். அது என்னன்னா ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ்? இதோ பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதானே மெயின் கார்பன் செயின், அது பேர் எழுதிருங்க. சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக். இது என்னது? அல்டிஹைடா? அல்டிஹைட் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லை. அல்டிஹைடோட ஸ்பெஷல் நேம் வந்து கார்பால்டிஹைட். ஓகே, கார்பால்டிஹைட். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ சைக்ளோபென்டேன் கார்பால்டிஹைட். சரி, சூப்பர். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் என்ன எழுதுறது? இதுவும் சிம்பிள். நல்லா பாருங்கள். கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டாக ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதோட நேம் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சிம்பிளி அதே மாதிரி சைக்ளோபென்டேன். இந்த இடத்துல நம்ம நார்மலாக என்ன எழுதுவோம்? ஒரு நிமிஷம், இங்கே போயிடுச்சு. ஸோ நார்மலாக என்ன எழுதுவோம்? ஆனால் நார்மலாக ஆயில் ஹலைட்னு எழுதுவோம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன எழுதுவோம்னா ஸ்பெஷல் நேமாக கார்போனைல் குளோரைட். ஸ்பெஷல் நேம்டா இதெல்லாம். டைரக்டாக ரிங்கோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா சைக்ளோபென்டன் கார்போனைல் குளோரைட். ஓகே, சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எஸ்டர் குரூப்பு டைரக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எஸ்டர் குரூப் டைரக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா சிம்பிள். ஓகேவா? யூ ஜஸ்ட் ரைட். ஃபஸ்ட்டு எஸ்டருக்கு எப்படி நேமிங் பண்ணுவோம்? ஆனால் சப்ஸ்டிடியூவெண்ட்டை எழுதிடுவோம். அதை எழுதிருங்க. ஓகேவா? இது சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகே, இது சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அல்கைல், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல, அல்கைல் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சைக்ளோபென்டேன், அல்கைல் சைக்ளோபென்டேன். பென்டேன் எஸ்டர் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா எழுதணும்? கார்ப் ஆக்சிலேட் அப்படின்னு எழுதணும். ஓகே, யூ ஹேவ் டு ரைட் கார்ப் ஆக்சிலேட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ், கீப் இன் மைண்ட். ஸோ ஒருவேளை இப்படி டைரெக்டாக இந்த ஆயில் ஹாலைடு வந்துட்டு அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா கார்போனைல் குளோரைன் எழுதணும். இல்லைனா அதே அல்டிஹைட் டைரெக்டாக ரிங்கோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா கார்பால்டிஹைட்னு எழுதணும். எஸ்டர் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா கார்பாக்சிலேட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் டைரெக்டாக அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதை கார்பாக்சிலிக் ஆசிட்னு எழுதலாம். இதுக்கு நமக்கு எதுவும் ஸ்பெஷல் நேம் தேவையில்லை. ஐயூபேக்கில் என்ன எழுதுவோம்? ஓயிக் ஆசிட்னு எழுதுவோம்ல. இந்த இடத்துல வெறுமனே கார்பாக்சிலிக் ஆசிட்னு எழுதிடுங்க. ஸோ சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஓகேண்ணா. சைக்ளோபென்டேன்
கார்பாக்சிலிக் ஆசிட். சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன எழுதுறது? அமைடு குரூப்புக்கு சி டபுள் பாண்டோ NH2 அமைடு குரூப்புக்கு என்னென்ன எழுதுறது? சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி சைக்ளோபென்டேன் அமைடுக்கு பதிலாக கார்பாக்ஸ் அமைடு அப்படின்னு எழுதிருங்க. கார்பாக்ஸ் அமைடு. ஓகே, இதெல்லாம் ஸ்பெஷல் நேம். ஓகேண்ணா. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே சிஎன்னுக்கு ஐயூபேக் நேம் என்ன கொடுப்போம்? சைனைன்னு கொடுப்போம். இங்கே ஐயூபேக் நேம் வந்து நைட்ரைல்னு கொடுப்போம். இந்த இடத்துல சிம்பிளி யூ ஜஸ்ட் ரைட் கார்போநைட்ரைல். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல 6 மெம்பர் ரிங் இருக்குது. ஸோ சைக்ளோ ஹெக்சேன் கார்போநைட்ரைல். ஓகேவா? இந்த ஸ்பெஷல் நேமின் ஞாபகம் வச்சுக்கோ. கார்போ நைட்ரைல். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவும் டவுட் இல்லையே. கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் டைரெக்டாக ரிங்கோட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தென் ரிங்கை மெயின் கார்பன் செயினாக கன்சிடர் பண்ணிக்குவோம். அது போக அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ் கொடுப்போம். சரியா? ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ். அது என்ன ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ்னா, அல்டிஹைடாக இருந்தால் கார்பால்டிஹைட், ஆயில் குளோரைடாக இருந்தால் ஆயில் ஹாலைடாக இருந்தால் கார்போனைல் குளோரைட், எஸ்டராக இருந்தால் கார்பாக்சிலேட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட்னு எழுதுவோம். அமைடாக இருந்தால் கார்பாக்ஸ் அமைட். ஓகேவா? அதே மாதிரி சைனைடு இருந்துச்சுன்னா அதை கார்போநைட்ரைல் அப்படின்னு எழுதுவோம் பசங்களா. கிளியரா? ஓகேண்ணா. நவ் let us then proceed to the next topic, which is specific rule of 1993. சரியா? இந்த ரூலை வந்து 1993 எடுத்துகிட்டு வராங்க. சரி, அது என்னன்னா specific rule of 1993? இட்ஸ் வெரி சிம்பிள்டா. specific rule of 1993 என்ன தெரியுமா சொல்லுது? when 3 or more some carbon containing functional group, when 3 or more carbon containing functional group are present on your main carbon chain. Okay, when 3 or more carbon containing functional group are present on your main carbon chain, then we can't be able to include their carbons in main carbon chain. So we will exclude all of them and use special secondary for them, special secondary suffix for them. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க புரியல. பாருங்களேன், இந்த இடத்துல மொத்தமாக மூணு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. COOH மூணு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. சின்ஸ் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மெயின் கார்பன் செயினில் இந்த கார்பனையும் கணக்கெடுப்பீங்க. 1 2 3 4 5. பட் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இதாகிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒருவேளை ஆனால் நான் இது ரெண்டையும் எடுக்கிறேன். 1 2 3 4ன்னு எடுத்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வெளியே போயிடுது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுவோம்? எடுத்தால் மூணையுமே எடுக்கணும், இல்லைனா எடுக்கவே கூடாது. ஸோ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே மூணையுமே நம்ம கார்பன் செயினில் எடுக்க வேணாம். அதனால் என்ன பண்ணுவோம்? இது எதையுமே மெயின் செயினில் கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ 1 2 3 இப்படி தான் பசங்களா மெயின் செயின் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்படி எழுதிட்டு ஸ்பெஷல் நேம் என்ன? கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்பெஷல் செகண்டரி சஃபிக்ஸ் இப்போ தானே பார்த்தோம், கார்பாக்சிலிக் ஆசிட்னே எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ப்ரோப் அண்ட் தென் ஏன்னு எழுதிடுவோம். ப்ரோப் ஏன் 1 2 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். சரி, நவ் நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இங்கேயும் 3 கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன பண்ணுவோம்? நேமிங் அப்படி தான் பண்ணுவோம். சரியா? மூணையுமே ஒன்று கன்சிடர் பண்ணணும் மெயின் செயின்குள்ளே. அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாக நம்பரிங் கொடுத்துருவோம். 1 2 3 4ன்னு கொடுத்து இட் இஸ் 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஆன் பியூட் ஆன் and then ஏனே போட்டுருவோம். ஏன்னா அந்த இடத்துல வவல்ஸ் வரல. பியூட் ஏன் 1 2 3 ட்ரை சைனைடோட ஸ்பெஷல் நேம் என்ன சொன்னோம்? ஆனால் கார்போநைட்ரைல். அதை எழுதிருங்க. 1 2 3 கார்போநைட்ரைல். ட்ரை கார்போநைட்ரைல். ட்ரை கார்போநைட்ரைல். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. I hope this is clear. I hope this is clear. Okay, super. Now next
ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் ரூல் ஆஃப் 1993 முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொன்னேன்ல 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்தால் என்ன பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 2 ஆர் மோர் தென் 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சு அப்படின்னா நம்ம பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் மெயினாக எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடும். ஓகேவா? சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ ஃபார் example we have something like this. We have a carbon chain. இந்த கார்பன் செயினில் இது வந்துட்டு COOH இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். and then அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு some CN cyanide குரூப் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இது ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரூப். இது ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரூப் தான் இல்லையா? ஆமாண்ணா, ஐ வில் கிவ் இட் எக்ஸாம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே இந்த சைடு வந்துட்டு சம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. and then இங்கே வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அமைனுங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. and then இங்கே வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, OHங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையுமே ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. we consider, I mean actually we do not consider, we do not consider every functional group எப்போ when 2 or more than 2 functional group are present. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் நமக்கு 2 or 2க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. when 2 or more than 2 functional groups are present, we do not consider every functional group. நம்ம எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பையும் கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிண்ணா, அப்புறம் எதை தான் கன்சிடர் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா we actually only consider one as the primary functional group. okay, we only consider one group. We only consider one group as primary functional group, other functional groups becomes substituent. ஓகேவா? என்னதான் அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாகவே இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை மட்டும்தான் நம்ம பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம். மற்ற குரூப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம். கார்பாக்சிலிக் ஆசிட் முன்னாடி இதெல்லாம் பவர் கம்மி, ஐ மீன் ப்ரையாரிட்டி கம்மி. ஸோ அதனால் இதெல்லாம் சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்துக்குவோம். ஆனால் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு டவுட் வருதுல்ல, அதுக்கு தான் ப்ரையாரிட்டி டேபிள் வச்சிருக்கேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. when 2 or more than 2 functional group are present, then we do not consider every functional group as primary functional group. We do not consider every functional group as primary functional group. Okay, just a minute. Rather, we only consider one group as a primary functional group and other functional group becomes substituents. ஸோ சப்ஸ்டிடியூவன்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தானே செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மட்டும்தான் நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆனால் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதுவோம். ஓகேவா? சப்ஸ்டிடியூவன்ஸுக்கு நம்ம செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் ப்ரையாரிட்டி ஆர்டர் என்ன, அண்ட் தென் அது ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன, ஒருவேளை அது சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறின செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிடுறோம். ஓகேவா? கிளியரா? ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்பி சொல்கிறேன். ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்டில்
2 ஆர் மோர் தென் 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா தென் எல்லாத்தையும் நம்ம பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் பிரைமரி, மற்ற குரூப் எல்லாம் சப்ஸ்டிடியூவன்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? சரிண்ணா, அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் செகண்டரி சஃபிக்ஸு, சப்ஸ்டிடியூவன்ஸுக்கெல்லாம் செகண்டரி ப்ரிஃபிக்ஸு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக ஆக்ட் ஆச்சுன்னா அதோட சஃபிக்ஸ் என்ன? ஓகே, இல்லை சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி என்னோட சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆகுது. வி வில் ஜஸ்ட் கண்டினியூ திஸ் வித்தின் 5 minutes. சரியா? லெட்ஸ் டேக் அ ஸ்மால் பிரேக். நான் பிரேக் எடுத்துகிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஓகே பசங்களா, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓவர் ஹியர். சரி, இப்போ அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கான் பசங்களா, செகண்ட் ப்ரையாரிட்டி சல்ஃபனிக் ஆசிட், ஓகேவா, தேர்டு ஆன்ஹைட்ரைட், ஃபோர்த்து எஸ்டர், ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து நம்மளோட ஆயில் ஹாலைடு அதாவது ஆசிட் ஹாலைடு, சிக்ஸ்த்து அமைடு, செவன்த்து நைட்ரைலு, நைட்ரைல் மீன் சைனைட் குரூப், எயித்து ஐசோசைனைட் அதாவது கார்பன் வழியாக அட்டாச் ஆச்சுன்னா அது பேர் சைனைட், நைட்ரஜன் வழியாக பாண்டு போட்டுச்சுன்னா அது பேர் ஐசோசைனைட். ஓகேவா? ஓகேண்ணா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் அல்டிஹைட், அதுக்கப்புறம் கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் தயால் அமைட். ஓகே, சரி, நான் இது நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சிம்பிள், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான நிமோனிக்னு இல்லை. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் வச்சுக்குவேன். கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், ஆன்ஹைட்ரைட், எஸ்டர், ஆசிட் குளோரைட், ஓகேவா, ஆசிட் ஹாலைட், அமைட், நைட்ரைல், ஓகே, அமைட், சைனைட், ஐசோசைனைட், ஓகேவா, சைனைட், ஐசோசைனைட், அதுக்கப்புறம் அல்டிஹைட், கீட்டோன், ஆல்கஹால், தயால், ஃபைனலாக அமைன். ஓகேவா? ஓகே, இது இன்னும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஆசிட். ஓகே, ஆமாண்ணா, இது ரெண்டும் பார்க்குறப்பே தெரியுது, இது ரெண்டும் என்னது? ஆசிட் இல்லையா? கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ ஆசிடுக்கு தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா? ஆனால் பை ப்ரையாரிட்டி வாட் டு யூ மீன்? ஐ வில் சே நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் சி டபுள் பாண்ட் ஓ குரூப்போட வேறு வேறு இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? ஓகேண்ணா, these are all nothing but acid derivatives. okay, acid ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல அந்த அசிட்டிக் ஆசிட் கையில் ஊற்றுச்சுன்னா அது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு மட்டும் சம் ரெட் கலரில் தெரியுதா, அங்கே தான் ஆசிட் ஊற்றுச்சு. பெண்ணை பிடிச்சி எழுதுறதுக்கே வலிக்குது பசங்களா. ஓகே, திஸ் இஸ் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். சரியா? ஓகே, நாட் ஓன்லி தெம், இதுக்கு அடுத்து இருக்கிறது இது வரைக்குமே ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் தான். சி டபுள் பாண்டோ எக்ஸ், சி டபுள் பாண்டோ NH2, இது வரைக்குமே ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் தான். பிகாஸ் பாருங்கள், சி டபுள் பாண்டோ குரூப்போட சம்திங் அட்டாச் ஆயிருக்கு, சி டபுள் பாண்டோ குரூப்போட சம்திங் அட்டாச் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்கள், சி டபுள் பாண்டோ குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் சி டபுள் பாண்டோ குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆசிடுக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து கப்பிள் 1ன்னு சொல்லுவோம் பசங்களா. ஓகே, சைனைட், ஐசோசைனைட், இது ஒரு கப்பிள். ஓகே, இது ஒரு கப்பிள். ஸோ வி கால் இட் கப்பிள் 1. ஓகே, திஸ் இஸ் கப்பிள் 1. ஓகேவா? ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு அல்டிஹைட் கீட்டோன், இது ஒரு கப்பிள், கப்பிள் 2. கப்பிள் 2. நெக்ஸ்ட் தேர்டு பாருங்க, ஆல்கஹால் தயால், இது வந்துட்டு கப்பிள் 3. ஓகேவா? கப்பிள் 3. தென் ஃபைனலாக அமைன். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சாலும் ஓகே. நான் எது சொல்லுவேன்னா இது ஒரு மாதிரி லைக் ஸ்லாங்காக வந்துடும் பாருங்கள். கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், ஆன்ஹைட்ரைட், எஸ்டர், ஆசிட் ஹலைட், ஆசிட் ஹலைட், அமைடு, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், ஆசிட் ஹலைட், ஓகே, சாரி, கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், ஆன்ஹைட்ரைட், எஸ்டர், கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், ஆன்ஹைட்ரைட், எஸ்டர், அதுக்கப்புறமா ஆசிட் ஹலைட், அமைடு, ஆசிட் ஹலைட், அமைடு, தென் சைனைட், ஐசோசைனைட், ஓகே, அல்டிஹைட், கீட்டோன், ஆல்கஹால், தயால், ஃபைனலாக அமைன். ஓகேவா? இதுதான் ப்ரையாரிட்டி ஆர்டர். மொத்தமாக 13 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் இதை தாண்டி எதுவும் வராது. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஒன்றா பார்ப்போம். ஒன்றா பார்ப்போம். இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் எதை மீன் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டரில் டாப்பில் இருக்கா? அண்ட் தென் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, அதுதான் ப்ரையாரிட்டி ஆர்டரில் டாப்பு. சரியா? ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு பாருங்களேன், இப்போ ஆல்கஹால் வந்துட்டு எங்கே இருக்குது? ஆல்கஹால் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டரில் 11th பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கொஷின் தராங்க உங்களுக்கு.
என்னடா அது, ஜஸ்ட் அ மினிட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வருது. இந்த கொஷின் ஜஸ்ட் அ மினிட். டன் டன் டெலிட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வருது. அந்த கொஷினில் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது பசங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போடுவோம். ஓகே. நவ் லெட்ஸ் சே இந்த சைடு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, COOH குரூப் இருக்கு, இந்த சைடு OH குரூப் இருக்கு. ஓகேவா? நவ் அக்கார்டிங் டு திஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ஆர்டர், ப்ரையாரிட்டியில் யார் ஃபர்ஸ்ட் வரா? கார்பாக்சிலிக் ஆசிட் தானே ஃபர்ஸ்ட்டு. ப்ரையாரிட்டியில் carboxylic acid is greater than your alcohol. Carboxylic acid is greater than your alcohol. அப்போ எதை ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம்? கார்பாக்சிலிக் ஆசிடை ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம், நம்ம ஆல்கஹாலை சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் பசங்களா. ஓகேவா? ஓகேண்ணா. அப்போ நேமிங் எப்படி கொடுப்போம்? இப்படி கொடுப்போம். ஃபஸ்ட்டு மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 1 2 3 4 5 இப்படி தான் போவோம். சரியா? திஸ் இஸ் 1 2 பிகாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குல்ல, இது ஆக்சுவலி எப்படி இருக்கும்? இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நான் வரைஞ்சிருக்காது அப்படி வரைஞ்சிருக்கேன், பட் இப்படி தான் இருக்கும். லைக் திஸ். டபுள் பாண்ட் O, இந்த சைடு OH. ஓகேவா? ஒரு தினம் நான் கொஞ்சம் நல்லா வரைகிறேன் பாருங்களா. லைக் திஸ். ஸோ C டபுள் பாண்ட் O OH. இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. இங்கிட்டு இருக்கிறது வந்து ஆல்கஹால்னு வச்சுக்குவோம். சரியா? இங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆல்கஹால். நவ் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம். ஓகேவா? இதை வந்துட்டு ஆல்கஹாலை ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். சரி, நம்பரிங் எப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோவஸ்ட் நம்பர் 1 2 3 4. ஓகே ஓகேண்ணா. ஸோ இதோட நேமிங் எப்படி பண்ணுவோம்? சிம்பிள். ஆல்கஹால் வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறினா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ஸோ எடுத்துகிட்டு போய் முன்னாடி எழுதுங்க. ஸோ 4th பொசிஷனில் ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன யூஸ் பண்ணணும் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்கஹால் பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் ஆல். சரியா? செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிச்சுன்னா ஹைட்ராக்சிங்கிற பேரை யூஸ் பண்ணணும். சரியா? ஓகேண்ணா. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் 4 hydroxy 4 hydroxy 1 2 3 4 bute 1 oic acid. bute எல்லாமே சிங்கிள் பாண்ட். butane 1 oic acid. ஓகேவா? butane 1 oic acid. clear? I hope this is clear. super super super. next ஒருவேளை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துருவோம். சரியா? இப்போ இதே மாதிரியே ஒரு கார்பன் செயின் இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து என்ன இருக்குது? லெட்ஸ் சே கீட்டோன் இருக்குது. அந்த இந்த சைடு வந்துட்டு லெட்ஸ் சே அல்டிஹைட் இருக்குது. அல்டிஹைட் C டபுள் பாண்ட் ஓக்கு ஒரு பக்கம் H இருந்துச்சுன்னா அது பேர் அல்டிஹைட். C டபுள் பாண்ட் ஓக்கு ரெண்டு சைடு கார்பன் இருந்துச்சுன்னா அது பேர் கீட்டோன். ஓகேவா? நான் நீங்களே சொல்லுங்கள், ப்ரையாரிட்டி ஆர்டரில் யார் மேலே வரா? ஆனால் ப்ரையாரிட்டி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அல்டிஹைட் மேலே வருது, கீட்டோன் கீழே வருது. அப்போ அல்டிஹைடும் கீட்டோனுக்கும் ஃபைட் வரும்போது அல்டிஹைடை தான் நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம். ஓகேவா? கீட்டோனை செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் எடுத்துக்குவோம். ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல எது ஃபங்க்ஷனல் குரூப்? அல்டிஹைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோன் வந்துட்டு சப்ஸ்டிடியூவன்ட். சரியா? ஓகே, நம்பரிங் எப்படி என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி 1 2 3 4 5 இந்த இடத்துல 6. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எழுதிடுவோமா? ஆமாண்ணா. எத்தனாவது இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது? 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ கீட்டோன் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் அதுக்கு ஆக்ஸோங்கிற பேரை யூஸ் பண்ணலாமா, ஆர் கீட்டோங்கிற பேரை யூஸ் பண்ணலாமா? ஆக்ஸோ ஸ்லாஷ் கீட்டோனா ஆக்ஸோ ஆர் கீட்டோ ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? கீட்டோன் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஆக்ஸோங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஐ எம் ரைட்டிங் த வேர்ட் ஆக்ஸோ. ஸோ
5-oxo 5-oxo மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு 1 2 3 4 5 6 ஸோ 6னா ஹெக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் 1 அல் 5-oxo ஹெக்சன் 1 அல் ஆர் இது நீங்கள் 5-oxoக்கு பதிலாக இன்னொரு வேர்ட் சொன்னேன்ல என்னது அது ஆனால் இந்த இடத்துல ஆக்ஸோங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் ஆர் கீட்டோங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணலாம்ண்ணா ஓகே ஸோ ஆர் ஐ கேன் ஆல்சோ ரைட் 5 கீட்டோ ஹெக்சன் 1 அல் 5 கீட்டோ ஹெக்சன் 1 அல்னு கூட எழுதலாம் ரெண்டு நேமே கரெக்ட் ஓகேவா சரிண்ணா ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பாக்சிலிக் ஆசிட் தான் டாப் எப்போதுமே அது ஃபங்க்ஷனல் குரூப் பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் எடுப்போம் ஆனால் எப்போதுமே அந்த பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுப்பேன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன்னா இந்த இடத்துல அதுக்கு செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க யாரோட வந்தாலுமே இதனால டாப்பு அப்புறம் இதை நம்ம எப்பயுமே சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுக்க மாட்டோமே இதுக்கே அந்த பேர்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு சின்ன கிளாஷ் இருக்குது பசங்களா என்னன்னா சில ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கில் சல்ஃபோனிக் ஆசிடை டாப் மோஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ப்ரையாரிட்டி ஆர்டரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பட் நம்ம இந்தியன் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிடை டாப் மோஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ ஆக்சுவலி நம்மளோட JEE நீட்டை பொறுத்த வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஓகே பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேவா சரி ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட செகண்டரி சஃபிக்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்துச்சுன்னா ஓயிக் ஆசிட் ஒருவேளை அது சப்ஸ்டிடியூண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கார்பாக்சின்னு எழுதணும் சல்ஃபோனிக் ஆசிட் பிரைமரியாக வந்துச்சுன்னா சல்ஃபோனிக் ஆசிட்னு எழுதணும் இல்லைனா சல்ஃபோ அப்படின்னு எழுதணும் ஆன்ஹைட்ரைடை பொறுத்த வரைக்கும் இது எப்போதுமே ஃபங்க்ஷனல் குரூப் தான் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்க செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருக்க முடியாது ஓகேவா ஏன்னா ரெண்டு சைடு C டபுள் பாண்டோ குரூப் இருக்குல்ல there cannot be it can never be considered as a what do you say substituent ஓகேவா இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரி நான் இது அடுத்து எஸ்டரை பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒயேட்டு அதுவே சப்ஸ்டிடியூண்ட்டாக மாறுச்சுன்னா அல்கன் ஆயில் ஆக்சி அண்ட் அல்காக்சி கார்போனைல் அது என்னன்னா அண்டு அதாவது என்ன மீனிங்னா இந்த வேர்டும் யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்டும் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ரெண்டு டிஃப்ரெண்ட் இடத்துல இந்த வேர்டை சேஞ்ச் பண்ணிக்குவோம் என்ன எக்ஸாம்பிளுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா ஓகே இது எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறத சொல்கிறேன் எங்கே அல்கனாயில் ஆக்சி யூஸ் பண்ணுவோம் எங்கே அல்காக்சி கார்போனைல் யூஸ் பண்ணுவோம்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் வாட் இஸ் திஸ் குரூப் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன் ஸோ இந்த சைடு பாருங்கள் C டபுள் பாண்ட் OH இது வந்துட்டு என்ன கார்பாக்சிலிக் குரூப் COOH கார்பாக்சிலிக் குரூப் ஸோ எப்போதுமே கார்பாக்சிலிக் குரூப் வந்துச்சுனாலே இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு இந்த இடத்துல பாருங்கள் C டபுள் பாண்ட் OR இது என்ன குரூப்பு ஆனால் எஸ்டர் குரூப்புண்ணா இது வந்துட்டு சிம்பிளி எஸ்டர் குரூப் இது கார்பாக்சிலிக் குரூப்பு இது எஸ்டர் குரூப்பு ஓகேவா சரி ஓகேண்ணா கார்பாக்சிலிக் குரூப் எஸ்டர் குரூப் நான் நீங்களே சொல்லுங்கள் ப்ரையாரிட்டியில் யார் மேலே அண்ணா ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பாக்சிலிக் குரூப் தானே மேலே கார்பாக்சிலிக் குரூப் தான் மேலே ஃபாலோடு பை அவர் எஸ்டர் குரூப் COOR குரூப் அதுக்கப்புறம் தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கார்பாக்சிலிக் குரூப்பை ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்குவோம் இதை வந்துட்டு சப்ஸ்டிடியூண்ட்டாக வச்சுக்குவோம் ஓகேவா சரி லெட்ஸ் டூ த நம்பரிங் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோவஸ்ட் நம்பர் அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும் 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓகேவா ஓகே அப்போ சப்ஸ்டிடியூவன்ட் எங்கே இருக்குது ஆனால் 5th பொசிஷனில் இருக்குது ஓகே சப்ஸ்டிடியூவன்ட் 5th பொசிஷனில் இருக்குது நவ் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நம்ம எந்த நேமை யூஸ் பண்ணணும் எஸ்டர் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா ரெண்டு நேம் கொடுத்துருக்கீங்கண்ணா ஒன்று வந்துட்டு அல்கனாயில் ஆக்சி இன்னொன்று வந்துட்டு அல்காக்சி கார்போனைல்னு இருக்குது ஓகேவா சரி இப்போ இந்த ரெண்டில் எந்த வேர்டை யூஸ் பண்ணணும் ஐ வில் சே ஓகே ஸோ இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா இஃப் கார்பன் ஆஃப் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் எழுதுறேன் பாருங்க if carbon of ester that is இந்த C double bond இருக்குல்ல is included in main carbon chain ஒருவேளை எஸ்டரோட கார்பன் வந்து எஸ்டரோட அந்த
கார்பன் வந்து CO, if carbon of ester, இங்க பாருங்க இதான் எஸ்டரோட கார்பன், if carbon of ester is included in the main carbon chain, then you have to use the word alkoxycarbonyl. ஓகேவா, then you have to use the word alkoxycarbonyl. Okay na, if carbon of ester is included in main carbon chain, then use alkoxycarbonyl. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இந்த எஸ்டரோட கார்பன் மெயின் செயினில் கவுண்ட் ஆகுதா? ஆமாம், நான் கவுண்ட் ஆகுது. தென் யூ ஹாவ் டு யூஸ் த வேர்ட் alkoxycarbonyl ஆஸ் தி சப்ஸ்டிடியூட், செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே எப்படி நேம் எழுதுவோம் அண்ணா? alkoxycarbonyl, alkoxycarbonyl. ஓகேண்ணா, தென் alkoxycarbonylங்கிறது நம்ம என்ன எழுதிட்டோம்? சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எழுதிட்டோம். ஓகேவா? ஓகே, நம்ம எதோட சேர்த்து எழுதியிருக்கோம்? இது ஃபுல்லாக சேர்த்து எழுதிட்டோம் alkoxycarbonylனு. ஸோ யூ நீட் நாட் கவுண்ட் திஸ் கார்பன் அகைன். ஓகேவா, இதோட சேர்த்து அப்படியே எழுதிட்டோம் alkoxycarbonyl அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மெயின் செயினில் கவுண்ட் ஆகுறதுனால இப்படியே போட்டோம், இது alkoxycarbonylனு எழுதிட்டோம். ஓகேவா, 5th நம்பர் கூட போட்டுக்கோங்க, இதை எழுதிட்டோம். நவ் இது போக பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதுங்க. 1 2 3 4 4 கார்பன் இருக்குண்ணா. ஏன்னா இங்கேயே கார்பன் போட்டுட்டோம். சரியா? ஓகேண்ணா, alkoxycarbonyl. இப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. பியூட்டன், பியூட்டன் 1 oic acid. ஓகே, ஓகேண்ணா, I hope this is clear. ஓகே, அதாவது இஃப் கார்பன் ஆஃப் எஸ்டர் இஸ் இன்க்ளூடட்னு கூட சொல்ல வேணாம், இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு மெயின் கார்பன் செயின், இஸ் directly connected, directly connected to main carbon chain, then we call it what? Ana, then we use the word alkoxycarbonyl. ஓகேவா? ஓகேண்ணா, சரி. நான் ஒருவேளை இப்படி டைரக்டாக கனெக்ட் ஆகலைன்னா இங்கே பாருங்களேன், டைரக்ட்லி கனெக்டட், கார்பன் ஆஃப் எஸ்டர் இஸ் டைரக்ட்லி கனெக்டட், அதனால alkoxycarbonyl யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை if the carbon of ester is not directly connected to MCC, then we will use the another word என்ன கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அண்ணா? alkanoil oxyன்னு கொடுத்துருக்கீங்கண்ணா. alkanoil oxy அப்போ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. இதோ இங்கே பாருங்களேன். Here if you see, this is carboxylic acid, so this is the functional group, and this is C double bond O OR, or C double bond O OR. This is அதாவது இது வந்து எஸ்டரு. ஸோ எஸ்டருங்கிறப்ப நம்ம சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகே, ஓகேண்ணா. நவ் இஃப் யூ சி, இந்த எஸ்டரோட கார்பன் வந்து டைரெக்டாக மெயின் செயினில் கனெக்ட் ஆகலை, ஆக்சிஜன் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? alkanoil oxyங்கிற விட யூஸ் பண்ணணும். ஓகே, அதையும் எழுதிடுறேன். இஃப் கார்பன் ஆஃப் எஸ்டர் is not directly connected to main carbon chain, is not directly connected to main carbon chain, then we use alkanoil oxy. Then we use alkanoil oxy. alkanoil oxy. சரியா? ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துல இந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் என்ன எழுதுவோம்? ஆனால் alkanoil oxy அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? சரி, ஸோ நேம் இஸ் alkanoil oxy. alkanoil oxy followed by எத்தனை கார்பன் இருக்கு? ஆனால் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ we will write 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட், alkanoil oxy, பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட், பியூட்டன் 1 oic acid or simply oic acid எழுதலாம், பியூட்டனோயிக் ஆசிட். கிளியரா பசங்களா?
புரிஞ்சுதா? ஸோ ஏன் எஸ்டருக்கு 2 நேம் இருக்குன்னு இப்போ தெரியுதா? ஒருவேளை மெயின் கார்பன் செயினோட டைரெக்டாக அந்த கார்பன் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு யூஸ் அல்காக்சி கார்போனைல். இல்லை மெயின் கார்பன் செயினோட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, ஆக்சிஜன் வழியாக கனெக்ட் ஆயிருக்குன்னா யூ ஹாவ் டு யூஸ் அல்கனாயில் ஆக்சி. இப்போ இதே மாதிரி ஆரல்ஸ் இப்போ இதுக்கான நேமிங்கும் பார்த்துடலாமே. இந்த இடத்துல பாருங்களேன். திஸ் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட், திஸ் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துட்டாலே அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓ ஓஆர், இது வந்து ஒரு அல்காக்சி குரூப். ஸோ அல்காக்சி குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஐ மீன் எஸ்டர் குரூப். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு முன்னாடி எஸ்டர்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆக்ட் ஆகும். திஸ் ஆக்ட்ஸ் as a functional group, this acts as a substituent. சரிண்ணா. let's do the numbering. Let's do the numbering. So 1 2 3 4 பாருங்க, 5th கார்பனா, அதாவது இந்த எஸ்டரோட கார்பன் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு. எஸ்டரோட கார்பன் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு டு த மெயின் கார்பன் செயின். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தென் we have to use the name alkoxy carbonyl. ஓகேவா? சரிண்ணா. இங்கே என்ன அல்காக்சி இருக்குது? ஆனால் இங்கே மித்தைல் குரூப் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ மித்தாக்சி, ஓகே, ஆக்சோ மித்தைல். ஓகே, இந்த சைடு மீத்தேன் குரூப் இருக்கா? ஸோ மித்தாக்சி கார்போனைல், மித்தாக்சி கார்போனைல். புரியுதா? ஓகேண்ணா. ஸோ மெத்தாக்சி கார்போனைல். ஓகே, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்குண்ணா. மெத்தாக்சி கார்போனைல் பியூட்டனோயிக் ஆசிட், பியூட்டனோயிக் ஆசிட். ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துலையுமே கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது ரைட் சைடு, சி டபுள் பாண்ட் OH. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த சைடு பார்த்தோம்னா எஸ்டர் குரூப் இருக்குது. ஸோ தட் ஆக்ட்ஸ் as a substituent. பட் நல்லா பாருங்களேன். ஓகே, நம்பரிங் பண்ணிடுவோம். ஸோ 1 2 3 4 1 2 3 4. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டரோட கார்பன் மெயின் செயினோட டைரக்டாக அட்டாச் ஆகலை, ஆக்சிஜன் வழியாக அட்டாச் ஆயிருக்கு. அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? அல்கனாயில் ஆக்சி யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இங்கே என்ன அல்கேன் இருக்குது? ஆனால் மீத்தேன் இருக்குது. ஸோ மித்தனாயில் ஆக்சி, அல்கன் ஆயில் ஆக்சி, அதுதான் பேர். சரியா? இங்கே ஆறுன்னு இருக்கிறதுனால அல்கன்னு போட்டிருக்கேன். இங்கே CH3 இருந்தால் மித்தன் ஆயில் ஆக்சி அப்படின்னு போடணும். ஓகேவா? மித்தன் ஆயில் ஆக்சி. திரும்பி எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டன் ஓயிக் ஆசிட். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு கீட்டோனுக்கு பார்ப்போம். சரியா? அங்கே பாருங்களேன், இந்த அல்டிஹைட் கீட்டோனுக்கு, அல்டிஹைடுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு 2 கொடுத்துருக்கேன், ஆக்சோ அண்டு ஃபார்மைல்னு கொடுத்துருக்கேன். ஆனால் கீட்டோனுக்கு தானே கொடுத்துருக்கீங்க. அங்கே நீங்கள் இது 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்லாஷ் போட்டிருந்தா இது அல்லது இது, இது 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அண்டு போட்டிருந்தா இதுவும் யூஸ் பண்ணுவோம், இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் கீழே தயாலுக்கும் ஸ்லாஷ் போட்டிருப்பேன், விச் மீன்ஸ் நீங்கள் மெர்சாப்டோனும் எழுதலாம், ஒரு சல்ஃபனைல்னு எழுதலாம். ஓகே, பட் அண்டு போட்டிருந்தேன்னா இதுவும் யூஸ் பண்ணுவோம், இதுவும் யூஸ் பண்ணுவோம். சரி, இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? அல்டிஹைடு சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா எந்த இடத்துல ஆக்சோ யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல ஃபார்மாயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்துடலாமா? ஓகேண்ணா, அதுவும் இம்பார்ட்டன்ட். இங்கே வாங்களேன், இங்கே வாங்க. ஸோ நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல என்ன குரூப் இருக்குது? ஆனால் சி டபுள் பாண்ட் OH. ஸோ அப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துருச்சுனாலே அதை அடிச்சுக்க யாருமே கிடையாது, அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்டிடியூவன்ட் தான். அப்படியே பாருங்கள், இந்த சைடு என்ன இருக்குது? சி டபுள் பாண்ட் O, ஒரு சைடு H. அப்போ இது வந்து இது வந்து அல்டிஹைடு, இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது? ஆனால் சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, நவ் இது சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்கிறப்ப லெட்ஸ் டூ த நம்பரிங். 1 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அல்டிஹைடோட கார்பனையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவோம். அண்ட் if the carbon of aldehyde is included in your main carbon chain, main carbon chainல அல்டிஹைடோட கார்பனும் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா then we will use the word oxo. சரியா? ஓகேண்ணா. if carbon of aldehyde is included in main carbon chain,
if aldehyde of carbon, if carbon of aldehyde is included in main carbon chain, then we use oxo. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது carboxylic acid. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பே. ஓகேவா, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. நெக்ஸ்ட் அப்படியே நம்பரிங் கொடுக்குறேன் பாருங்க, 1 2 3 4 5. ஓகே, இது ஃபங்க்ஷனல் குரூப் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்க இது வந்து என்னது, சி டபுள் பாண்ட் ஆஃப் ஹெச், இது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டிடியூவன்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ யூ நீட் நாட் கவுண்ட் திஸ். இது ஃபங்க்ஷனல் குரூப்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இது சப்ஸ்டிடியூவன்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்டிஹைடோட கார்பன் வந்துட்டு மெயின் கார்பன் செயினில் வரல. ஓகேவா, ஸோ அது மாதிரி இஃப் கார்பன் ஆஃப் அல்டிஹைட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மெயின் கார்பன் செயின். ஓகே, if carbon of aldehyde is not included in main carbon chain, is not included in main carbon chain, then what do we use? We use formyl. Okay va, then we use the term formyl. ஓகேண்ணா, இப்போ இதுக்கு நேமிங் எப்படி பண்ணுறது? சிம்பிள். ஸோ இந்த இடத்துல எத்தனை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் என்ன, 5th பொசிஷனில் இருக்குது. ஓகே, 5th பொசிஷனில் என்ன இருக்குது, ஆக்ஸோ இருக்குது. ஓகே, 5th பொசிஷனில் ஆக்ஸோ. ஓகேவா, அஸ்டம் மினிட், 5th பொசிஷனில் ஆக்ஸோ இருக்குது. ஸோ 5 ஆக்ஸோ. நான் இந்த கார்பனோட சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள், மொத்தமாக 5 கார்பன் இருக்குது. பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட், and then இது என்னது, carboxylic acid. ஸோ pentanoic acid. ஓகே, ஸோ 5 ஆக்ஸோ pentanoic acid. சரியா? ஓகேண்ணா, 5 ஆக்ஸோ pentanoic acid. சரி, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்களேன், மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும்டா, சாரி, இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1, ஸோ 2 3 4, எஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இப்போ தான் எனக்கு கேட்குது. 5 and then 6. ஓகே, 6 கார்பன் இருக்குது மொத்தமாக. சரி, அண்ட் தென் சப்ஸ்டிடியூவன்ட் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 4th பொசிஷனில் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. அண்ட் இந்த அல்டிஹைடோட கார்பனை வந்து மெயின் கார்பன் செயினில் கவுண்ட் பண்ணல. அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஃபார்மைல். ஸோ 4 ஃபார்மைல். 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸு, எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன்னு அண்ட் தென் 1 ஓயிக் ஆசிட் ஆர் சிம்பிளி ஓயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா, 4 ஃபார்மைல் ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஓகேவா, கிளியரா பசங்களா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ மொத்தமாக 2 இது மட்டும் எக்ஸப்ஷன் இருந்துச்சு. எக்ஸப்ஷன் இல்லை, 2 ஃபங்க்ஷன் குரூப்புக்கு மட்டும் 2 செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, ஒன்று எஸ்டருக்கு வந்து 2 இருந்துச்சு, அல்கனாயில் ஆக்சி, அல்காக்சி கார்பனைல். எப்போ அல்கனாயில் ஆக்சி யூஸ் பண்ணுவோம், எப்போ அல்காக்சி கார்பனைலுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோங்கிறது சொல்லிட்டேன். அதே மாதிரி நம்ம அல்டிஹைடுக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம தம்பி அல்டிஹைடு இங்கே இருக்காரா, இந்த அல்டிஹைடுக்கும் பார்த்தீங்கன்னா 2 செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சு, ஒன்று ஆக்ஸோ, இன்னொன்று ஃபார்மாயில். ஸோ எங்கே ஆக்ஸோ யூஸ் பண்ணுவோம், எங்கே ஃபார்மாயில் யூஸ் பண்ணுவோங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா, மற்றபடி இருக்கிறதெல்லாம் சேம் தான்டா. ஓகேவா, வி வில் ஜஸ்ட் சால்வ் சம் 3-4 more questions. ஓகே, இப்போ இந்த கொஷினை பார்ப்போம். இங்கே பாருங்களேன், மொத்தம் என்னென்ன இருக்குது. இங்கே முதல்ல எது ஃபங்க்ஷனல் குரூப்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ணா இங்கே சி டபுள் பாண்டோ ஓஹெச் இருக்குண்ணா. அண்ணா சி டபுள் பாண்டோ ஓஹெச் இருந்துச்சுனாலே அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா, இது ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ சைனைடு என்ன ஆயிடுது, சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடுது. அந்த குளோரின் இஸ் ஆல்ரெடி சப்ஸ்டிடியூவன்ட். குளோரின் ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாது, அது சப்ஸ்டிடியூவன்ட் தான். சரி, அப்புறம் எப்படி நம்பரிங் பண்ணுறது? ஆனால் சிம்பிள்ண்ணா, யூ ஜஸ்ட் டூ த நம்பரிங் லைக் திஸ். 1 2 3 4 5. ஏன்னா டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் கொடுக்கல, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லீஸ்ட் நம்பர் வரணும். ஓகேவா, சரி. ஸோ இஃப் யூ டூ ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஆனால் செகண்ட் பொசிஷனில் குளோரோ, 2 குளோரோ சைனைடு, அதாவது சிஎன் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா என்ன பேர் யூஸ் பண்ணணும்? சியானோ யூஸ் பண்ணணும் பசங்களா. இங்கே பாருங்கள், சைனைடு வந்துட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா அதோட செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன? சியானோ. ஓகேவா, ஓகேண்ணா, we have to use the word cyano. So 2 chloro, 2 cyano, 2 chloro, 2 cyano, 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கா. ஸோ பென்ட்டு
எல்லாமே சிங்கிள் பாண்டா கிடையாது, டபுள் பாண்ட் இருக்கு. எந்த பொசிஷன்ல? 4th பொசிஷன்ல. பென்ட் 4 in 1 oic acid, 1 oic acid. ஓகேவா? 2 chloro 2 cyano பென்ட் 4 in 1 oic acid. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்க வருவோம். இங்க பாருங்க, carboxylic acidum alcoholic. So carboxylic acid is the functional group. Okay, this alcohol is substituent. This is functional group. சரி, எப்படின்னா நம்பரிங் பண்றது? இப்படி பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். மேல இருந்து கீழே பண்ணுங்க, கீழே இருந்து மேலே போங்க. So this is 1, 2, this is 3 and this is 4. ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்கஹால் வந்து என்ன ஆயிடுச்சு? சப்ஸ்டிடியூவன்ட் ஆயிடுச்சு. ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவன்ட்டாக வந்தால் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஆனால் we have to use the word ஹைட்ராக்சி. இந்த இடத்துல பாருங்களேன், ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவன்ட்டாக ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்துச்சுன்னா ஆல் யூஸ் பண்ணணும். சப்ஸ்டிடியூவன்ட்டாக வந்துச்சுன்னா ஹைட்ராக்சிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல இப்போ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி 2,3 டைஹைட்ராக்சி டைஹைட்ராக்சி மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? ஆனால் 4 கார்பன் இருக்குண்ணா. ஸோ பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். அண்ட் பியூட் அண்ட் மொத்தமாக பியூட்டன். ஓகே, 1,4 ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் 4th பொசிஷன்லையும் யார் இருக்கா? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறதுனால செகண்டரி சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓயிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓயிக் ஆசிட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இந்த இடத்துல சூப்பரான ஒரு கொஸ்டின் பாருங்க. மொத்தம் 3 கார்பன் இருக்கு. ஓகேவா? இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப், எது சப்ஸ்டிடியூவன்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆனால் சி டபுள் பாண்ட் ஓ, ஒரு சைடு ஹச் இருக்கு. அப்போ இது வந்து என்னது? அல்டிஹைட். ஆமாண்ணா, ஒரு சைடு ஹச் இருந்துச்சுனாலே அல்டிஹைட்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. ஓகேவா? 6 இங்கே பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ, 2 சைடு கார்பன் இருக்கு. ஸோ இது என்னது? கீட்டோன். ஓகே, அல்டிஹைட் அண்ட் கீட்டோன். சரியா? ஓகேண்ணா. ஸோ அல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் பார்க்கும்போது யார் ஃபங்க்ஷனல் குரூப்பு? அல்டிஹைட் தானே ஃபங்க்ஷனல் குரூப்பு. கீட்டோன் வந்துட்டு ஜஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட் தான். கீட்டோன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஸோ நம்பரிங் கொடுத்துருவோமா? ஓகேண்ணா. நமக்கு தெரியும், அதாவது அல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோவஸ்ட் நம்பர். ஸோ 1, 2, 3. ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் பேர் எழுதிக்குவோம். கீட்டோன் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்துச்சுன்னா என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். கீட்டோங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம், ஆர் ஆக்ஸோங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். கீட்டோங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். 2 கீட்டோ 3 கார்பன் இருக்குது. ப்ரோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் அல்டிஹைட் இருக்குது, அல். 2 கீட்டோ ப்ரோப் 1L ஆர் சிம்பிளி 2 கீட்டோ ப்ரொப்பனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கீட்டோ ப்ரொப்பனல். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. 2 கீட்டோ ப்ரொப்பனல். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சல்ஃபனிக் ஆசிட் இருக்குது, அமைன் இருக்குது. அமைனெல்லாம் கடைசிடா. சரியா? 13வது பிளேஸில் வச்சுருப்போம் நம்ம அமைனை. ஃபங்க்ஷன் இது ப்ரையாரிட்டி ஆர்டரில். இங்கே பாருங்கள், அமைனு கடைசியில் இருக்குது. அந்த அமைனுக்கு ப்ரிஃபிக்ஸும் அதுதான், சஃபிக்ஸும் அதுதான். சரியா? ஓகே, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கடைசி. அதனால் சஃபிக்ஸும் அமைன் தான். ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணாலும் அமைன் தான் எழுதணும். சஃபிக்ஸாக, அதாவது சஃபிக்ஸுங்கிற சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணாலும் அமைன் தான் எழுதணும். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இந்த கார்பனுக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும் 1, தென் மல்டிபிள் பாண்டுக்கு 2, 3, 4 அண்ட் தென் 5 அண்ட் தென் 6. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூவன்ட் எழுதுங்க பார்ப்போம். ஆனால் 6th பொசிஷனில் அமைன் இருக்குது, அதுதான் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, 6 அமைன். ஓகே, நெக்ஸ்ட் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது, பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சைக்ளோ ஹெக்ஸு எல்லாமே டபுள் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டா கிடையாதுண்ணா. செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஹெக்ஸ் 2 in 1 SO3H. SO3H வந்தால் ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்தால் என்ன போடணும்?
ஆனால் SO3H ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்தால் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படியே தானே போடணும் ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்தால். இதுவே சப்ஸ்டிடியூண்ட்டாக வந்தால் சல்ஃபோ யூஸ் பண்ணணும். எப்போ வந்து SO3H சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும்? கார்பாக்சிலிக் ஆசிடும் சல்ஃபோனிக் ஆசிடும் வரும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆகிடும், SO3H வந்து சப்ஸ்டிடியூண்ட் ஆகிடும். ஓகேவா? சரிண்ணா. பட் இந்த இடத்துல சல்ஃபோனிக் ஆசிடும் அமைனும் இருக்குது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது வந்துட்டு ஜஸ்ட் சப்ஸ்டிடியூண்ட். ஓகேவா? ஸோ 6 அமைன் சைக்ளோஹெக்ஸ் 2ஈன் 1 சல்ஃபோனிக் ஆசிட் ஆர் 2N சல்ஃபோனிக் ஆசிட். 2ஈன்னு எழுதலாம், ஏன்னா ஒவ்வொரு இல்லைல்ல அதுக்கு அடுத்து வருது. ஆமாண்ணா, சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, சல்ஃபோனிக் ஆசிட். ஓகேவா? கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஃபைன். அவ்வளோதான் பசங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 or 2க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குரூப் வருதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிற அந்த ஒரு ப்ரையாரிட்டி தரமாட்டோம். ஒன்றை தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம், மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்னவா எடுத்துக்குவோம்? வெறுமனா சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ 2 பேர் வராங்கன்னா யாரை ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுக்கிறது, யாரை சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுக்கிறது, அதுக்கு தான் இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் மேலே இருக்கவங்கள நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்குவோம், கீழே இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேவா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இதோட ஃபங்க்ஷனல் குரூப்போட நேமிங் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பசங்களா. ஓகேவா? சரி, ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னென்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? ஆனால் ரிங்கில் இருக்க எல்லா கார்பனுமே sp2 கார்பனாக இருக்கணும்டா. எல்லா கார்பனுமே sp2 கார்பனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர். நவ் ஒரு சில ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக மெயின் கார்பன் செயினாக கன்சிடர் பண்ணிக்குவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பென்சீனை மெயின் கார்பன் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். நம்ம பாட்டுக்கு 1 2 3 4 இப்படிலாம் நம்பரிங் பண்ணுற மாட்டோம். இந்த ரிங்கு வந்துச்சுன்னா அதை பென்சீன்னு சொல்லி அப்படியே கன்சிடர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல நம்ம டேரெக்டாக அதை டொல்லிவீன்னு எழுதிடுவோம். ஓகேவா? ஈவன் தோ டொல்லிவீனுங்கிறது இதோட ஒரு காமன் நேம் தான். பட் ஐயூபேக்கே என்ன பண்ணிட்டாங்க, ஐயூபேக் அந்த IUPAC யூனியன் இருக்குல்ல, அவங்களே வந்து ஓகே எல்லாரும் ஃபேமஸாக ரொம்ப காமன் நேமே கூப்பிட்டு இருக்கீங்க, வச்சுக்கோங்க, இதே நம்மளும் ஐயூபேக் நேம் வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் பென்சீன் மேலே, சரி தெரிஞ்சுக்கோங்க, பென்சீன் மேலே CH3 வந்தால் அது பேர் டொல்லிவீன், பென்சீன் மேலே OH குரூப் வந்தால் அது பேர் ஃபீனால், பென்சீன் மேலே NH2 குரூப் வந்துச்சுன்னா அது பேர் அனிலின், பென்சீன் மேலே OCH3 குரூப் வந்துச்சுன்னா அது பேர் அனிசோல். அதே மாதிரி பென்சீன் மேலே ஆல்டிஹைட் குரூப் வந்துச்சுன்னா அது பேர் பென்ஸ் ஆல்டிஹைட் ஆர் பென்சீன் கார்ப் ஆல்டிஹைட். ஓகேவா? இந்த நேம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஒரு சின்ன A4 ஷீட்டில் எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட வாலில். ஓகே, இதெல்லாம் மறக்கக்கூடாது. சிமிலர்லி பென்சீன் மேலே கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சுன்னா பென்சோயிக் ஆசிட், பென்சீன் மேலே எஸ்டர் வந்துச்சுன்னா அல்கைல். நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம்? எஸ்டருக்கு எப்படி நேம் எழுதுவோம்? ஆனால் இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட், ஆக்சிஜன் கூட வருது சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ அல்கைல், மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் பென்சோயேட். நெக்ஸ்ட் பென்சீன் மேலே அமைடு வந்துச்சுன்னா பென்சமைடு, பென்சீன் மேலே ஆசிட் குளோரைடு வந்துச்சுன்னா பென்சாயில் குளோரைடு. ஓகேவா? ஃபைனலி பென்சீன் மேலே நமக்கு இந்த மாதிரி CN வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் வந்து பென்சீன் நைட்ரைல். ஓகேவா? பென்சீன் நைட்ரைல். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும்டா. 11th பெருசாக யூஸ் ஆகியும் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில் ஃபீனால் வரும், டொல்லிவின் வரும், அனிலின், அனிசோல் எல்லாமே வரும். இது எல்லாமே 12th கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. ஈவன் சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் படிப்பீங்க. இன்ஃபேக்ட் ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன் படிப்போம், பென்சோயிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் படிப்போம், பென்சால்டிஹைட் படிப்போம், அல்கைல் பென்சோயேட் படிப்போம், பென்சோயில் குளோரைட் படிப்போம், பென்சோ நைட்ரைல் படிப்போம். இது எல்லாத்தோட ப்ரிப்பரேஷனே கிளாஸ் 12th படிப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரிமெம்பர் தீஸ் நேம்ஸ். சரியா? ஓகே, ஸோ இப்போ தான் ஞாபகம் வச்சிட்டிங்க. நவ் ஒரு சில நேமிங் பார்ப்போம். ஒரு ரூல் என்னன்னா, பென்சீன் ரிங் இருக்கு, பென்சீன் ரிங் மேலே பியூர் அல்கேன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? பியூர் அல்கேன், அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் கிடையாது, ஈவன் எந்த ஒரு சப்ஸ்டிடியூன்ஸுமே கிடையாது, பியூர் அல்கேன், கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பென்சீன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மெயின் கார்பன் செயின். இல்லை ஒருவேளை
இஃப் பியூர் அல்கேன் இஸ் நாட் அட்டாச்சு, அல்கேனுக்குள்ள பியூராக இல்லாமல் சம் சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புரோமின் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது, ஆர் மேபி குளோரின் அப்படிங்கிற சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த அல்கேனை தான் நம்ம எதாவது எடுத்துக்குவோம், மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்குவோம், பென்சீனை வந்துட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாற்றிடுவோம். ஓகேவா, இதை வந்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாற்றிடுவோம். ஓகே ஓகேண்ணா, அதாவது இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா பென்சீன் ரிங் மேலே பியூர் அல்கேன் இருந்துச்சுன்னா பென்சீன் தான் மெயின் கார்பன் செயின். ஓகேவா, இதுவே பென்சீன் மேலே பியூரான அல்கேன் இல்லை, சம் சப்ஸ்டிடியூவன்ஸ் அட்டாச் ஆயிருக்கு அந்த அல்கேனில் அப்படின்னா அதுதான் அந்த அல்கேன் தான் மெயின் கார்பன் செயின், பென்சீன் வந்துட்டு ஜஸ்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கும் பசங்களா. ஓகேவா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்ல. ஓகே, போயிடலாம் நெக்ஸ்ட். let's do some naming. let's do some naming. ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கெலாம் நேமிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு பென்சீன் ரிங் மேலே புரோமினும் அட்டாச் ஆகிருக்கு, குளோரினும் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எப்படி நம்பரிங் கொடுப்போம், ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுப்போம்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 பசங்களா. ஓகேவா, சரிண்ணா. நவ் யூ ஜஸ்ட் சே தட் எப்படி இது நேம் பண்ணுறது, ஆனால் பென்சீனை மெயின் கார்பன் செயினாக எடுத்துடுவோம். பென்சீனை மெயின் கார்பன் செயினாக எடுத்துடுவோம். நவ் சப்ஸ்டிடியூவன்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் புரோமின் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் எதுவும் இல்லை, தேர்டு பொசிஷனில் குளோரின் இருக்குது. அப்போ நேமிங் எப்படி தெரியுமா எழுதுவோம், 1 ப்ரோமோ 1 ப்ரோமோ 3 குளோரோ. ஓகேவா, 1 ப்ரோமோ 3 குளோரோ 1 ப்ரோமோ 3 குளோரோ பென்சீன் அப்படின்னு எழுதிடுவோம். சரியா, பென்சீன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல பென்சீனை மெயின் கார்பன் செயினாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா, சரி. நவ் நெக்ஸ்ட் இங்கே வாங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குது, ஒரு பென்சீன் ரிங் மேலே 2 CH3 குரூப் இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே சப்ஸ்டிடியூவன்ட் தான். இப்படி பண்ணலாமா, ஓகேண்ணா, இப்படி எழுதுவோம் 1 2 3 4 5 6. ஸோ மொத்தமாக 6 கார்பன் இருக்குது, 6 இதுக்கும் பண்ணிட்டோம். இப்போ எங்கெங்கே சப்ஸ்டிடியூன்ஸ் இருக்குது, 1,2ல் 2 மித்தைல் இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் 1,2 டைமித்தைல் 1,2 டைமித்தைல் பென்சீன். அவ்வளோதான் பசங்களா, 1,2 டைமித்தைல் பென்சீன். ஓகேவா, புரிஞ்சுது அதோட நேமு. ஓகேண்ணா, 1,2 டைமித்தைல் பென்சீன் புரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் 2 ஆல்கஹால் குரூப் இருக்குது, அதுவும் சப்ஸ்டிடியூவன்ஸ் தான். ஸோ 1 2 3 4 5 6. இப்போ 1,3ல் டை டை ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் என்ன எழுதணும், ஆனால் ஹைட்ராக்சி அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவண்ட்டாக வந்தால் வி ஹாவ் டு ரைட் ஹைட்ராக்சி. பட் 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 நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆல்கஹால் வந்து ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஃபங்க்ஷனல் குரூப்பா, அண்ணா ஆல்கஹால் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னா. ஸோ ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா, இந்த இடத்துல பென்சீன் இருக்குல்ல, பென்சீன் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடும். ஓகே, இந்த இடத்துல பென்சீன் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடும். ஸோ பென்சீன் 1,3 டை ஆல். ஓகே, ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்தால் என்ன எழுதுவோம், ஆல் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, கிளியரா, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஆனால் பென்சீன் மேலே OH இருக்குது, அதோட புரோமின் இருக்குது. ஓகேவா, இதை நீங்கள் எப்படி தெரியுமா நேமிங் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்போதும் ஃபங்க்ஷனல் குரூப் தான் லோவஸ்ட் நம்பர். ஸோ 1 2 3. ஓகே, ஸோ யூ கேன் ரைட் as 3 ப்ரோமோ பென்சீன் 1 ஆல் அப்படின்னு எழுதலாம். 3 ப்ரோமோ பென்சீன் 1 ஆல்னு எழுதலாம். ஆர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனால் பென்சீன் ரிங் மேலே OH இருந்தால் அது பேர் ஃபீனால்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன எழுதலாம்னா 3 ப்ரோமோ இதை சுருக்கி ஃபீனால் அப்படின்னு எழுதிடலாம். 3 ப்ரோமோ ஃபீனால்னு எழுதலாம், இதுக்கு எந்த தப்பும் இல்லை. சரியா, யூ கேன் ரைட் as 3 ப்ரோமோ ஃபீனால். ஓகேண்ணா, சரி. அப்போ இதுக்குண்ணா இதுக்கும் பாருங்கள், இந்த பென்சீன் மேலே OH இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், அண்ணா பென்சீன் மேலே OH இருந்தால் ஃபீனால்னு சொல்லியிருக்கீங்கண்ணா. ஆரல்ஸ் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இப்படி எழுதுங்கடா. ஃபங்க்ஷனல் குரூப் எது, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதுக்கு 1 நம்பர் தருவேன், இதுக்கு 2 நம்பர் தருவேன். ஸோ யூ வில் ரைட் as 2 மித்தைல். எப்படி எழுதுவீங்க நேம், 2 மித்தைல்
ஆல்கஹால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ பென்சீன் 1 ஆல் அப்படின்னு எழுதுவீங்க. 2 மித்தைல் பென்சீன் 1 ஆல் அப்படின்னு எழுதுவீங்க. நவ் இந்த பென்சீன் 1 ஆலை நான் என்னவா எழுத முடியும்? அப்படியே தூக்கி ஃபீனால்னு எழுதிட முடியும். ஓகேவா? ஓகேண்ணா. ஆர் யூ கேன் சிம்பிளி ரைட் 2 மித்தைல் ஃபீனால். 2 மித்தைல் ஃபீனால். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நேமிங் பண்ணுறது? இந்த இடத்துல இருக்க காம்பவுண்டுக்கு சிம்பிள். யூ ஜஸ்ட் டூ த நம்பரிங். ஓகேண்ணா. இப்போ CH3 ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டு, புரோமினும் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டு. ஓகே. பட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு வருவா? ஆனால் புரோமின் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ 1 2 3 4. ஓகேவா? ஓகே. ஸோ சப்ஸ்டிடியூவன்ஸ் எங்கெங்கே இருக்குது? 1ல் ப்ரோமோ இருக்குது. 1 ப்ரோமோ. அண்ட் தென் 4th மித்தைல் இருக்குது. 4 மித்தைல் 1 ப்ரோமோ 4 மித்தைல் பென்சீன். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா நான் பென்சீன் CH3 டொல்யூவின்னு எழுதுவேன்னு கேட்டிங்கன்னா நோடா, அதை நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். வெறுமனா பென்சீன் மேலே CH3 வந்தால் தான் டொல்யூவின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது ஒரு குரூப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதோட ஆக்சுவல் நேமை ரெண்டையுமே சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணி தான் எழுதுவோம். ஓகே. வெறுமனா இப்படி பென்சீன் மேலே வெறும் CH3 மட்டும் இருந்தால் தான் டொல்யூன்னு சொல்லுவோம். ஒருவேளை இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட் வந்துருச்சு, குளோரினோ ப்ரோமினோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் நம்பரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்பரிங் கொடுத்து CH3யுமே ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக சேர்த்து தான் எழுதுவோம். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. Now let's go for some more questions. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, அமைன் இருக்குது. நமக்கு தெரியும் யாரை வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் தானே ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம். கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் லோவஸ்ட் நம்பர். 1 தென் 2 3 4 5 6. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்படி நேம் எழுதலாம். ஓகேவா? அதாவது 5 அமைன் 5 அமைன் தென் 3 ஹைட்ராக்சி. சரியா? சப்ஸ்டிடியூவண்ட்டாக வருது ஆல்கஹால். 5 அமைன் 3 ஹைட்ராக்சி 1 ஓயிக் ஆரல்ஸ் பென்சீன் 1 ஓயிக் ஆசிட். ஏன்னா அது ஃபங்க்ஷனல் குரூப். பென்சீன் 1 ஓயிக் ஆசிட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பென்சீன் மேலே கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சுன்னா அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லுவோம்? பென்ஸ் ஓயிக் ஆசிட்னு சொல்லுவோமா? அதனால் நான் இந்த சப்ஸ்டிடியூவன்ஸை அப்படியே வச்சுட்டு 5 அமைன் 3 ஹைட்ராக்சின் அப்படியே வச்சுட்டு இந்த பென்சீன் 1 ஓயிக் ஆசிட் இருக்குல்ல, அதை நான் சிம்பிளி பென்சோயிக் ஆசிட்னு எழுத போகிறேன். அதை ஐம் சிம்பிளி கோயிங் டு ரைட் பென்சோயிக் ஆசிட் பசங்களா. ஓகே. ஏன்னா அப்படி எழுதுறீங்க? why? because I have already mentioned to you guys that பென்சீன் மேலே கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வந்துச்சுன்னா அது பேர் என்ன? பென்சோயிக் ஆசிட்னு நம்மளால் எழுத முடியும். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் 2 ஆல்கஹால் குரூப் இருக்குது. ஐ திங்க் இதை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் மேலேயே, இல்லையா? ஆமாண்ணா, மேலேயே எழுதிட்டோம். ஸோ பென்சீன் 1,3 டையோல்னு எழுதணுமா? இந்த இடத்துல சிம்பிள். இது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, இது செகண்ட் கார்பனில் இருக்குது. ஸோ பென்சீன் 1,2 டைஆல். பென்சீன் 1,2 டைஆல். ஓகே. ஓகேண்ணா. சரி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஆனால் 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? சிம்பிள்டா. 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தாலும் யூ ஜஸ்ட் டூ த நம்பரிங். கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் குரூப்பாக கன்சிடர் பண்ணணும், இல்லையா? ஆமாண்ணா. ஸோ யூ டூ த நம்பரிங். 1 இருந்தால் அது பென்சோயிக் ஆசிட்னு எழுதலாம். 2 இருந்தால் நம்பரிங் பண்ணிடுங்க. 1 2. ஸோ பென்சீன் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். பென்சீன் 1,2 டைஓயிக் ஆசிட். 1,2 டைஓயிக் ஆசிட். சரியா? ஓகே.
நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க என்ன இருக்குது, பென்சீன் மேலே ஒரு அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, வெறும் அல்கைலாக இல்லை சப்ஸ்டிடியூவண்ட்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்கணும். ஓகே, எதை மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்கணும், இதை தான் மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் தென் செகண்ட் கார்பன். ஓகேவா, ஓகே. நவ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே முன்னாடி எழுதிடுறேன். சொல்லியிருந்தானே இங்கே ஐ திங்க் ஓவர் ஹியர் பென்சீனை வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தானே. ஆமாண்ணா, இஃப் பியூர் அல்கேன் இஸ் நாட் அட்டாச் டு பென்சீன் தென் பென்சீன் இஸ் கன்சிடர்ட் அ சப்ஸ்டிடியூவன்ட் அண்ட் கால்ட் ஆஸ் ஃபினைல். ஓகேவா, அண்ட் known as phenyl. சரியா, PHENYL அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். சரியா, ஓகேண்ணா. ஸோ 1 2 2 கார்பன் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு கார்பனில் பென்சீன் ரிங் சப்ஸ்டிடியூண்ட்டாக இருக்குது. ஸோ 1 phenyl with single bond and OH. 1 phenyl ஈத்தன் OH. ஓகேவா, கிளியரா பசங்களா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஃபினைல். ஓகேவா, ஃபினைலோட அல்கேன் கனெக்ட் ஆகிருக்கு, பட் அதில் சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது. அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், மெயின் கார்பன் செயினாக எடுத்துக்கணும். ஸோ டபுள் பாண்டும் சப்ஸ்டிடியூவன்ட்டும் இருக்குது. யாருக்கு லோவஸ்ட் நம்பர் போகணும், டபுள் பாண்டுக்குண்ணா 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. ஸோ தேர்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எழுதிடுவோமா, ஃபோர்த்து பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. தேர்டு பொசிஷனில் ஃபினைல் இருக்குது. தென் அது போக 5 கார்பன் பென்ட்டு. ஏன்னா ஈனா அண்ணா ஈன் 1 ஈன், ஸோ வெறுமனே ஈன்னே எழுதிடுறேன். 4 ப்ரோமோ 3 ஃபினைல் பென்டீன். ஓகேவா, ஏன் இந்த இடத்துல 1 போடல, வேணும்னா போடலாம், வேணாட்டி விட்டுடலாம். ஓகேவா, சரிண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதோட ஒரு பெரிய சங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நாமன்க்ளேச்சர் ஆஃப் பைசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தென் நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஸ்பைரேன் காம்பவுண்ட்ஸ். ஸோ பைசைக்கிளிக் காம்பவுண்ட்னா சிம்பிள்ரா. இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு சைக்கிள் இருக்கும், இங்கிட்டு ஒரு சைக்கிள் இருக்கும், இப்படி ஒரு சைக்கிள் இருக்கும், இங்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வரும்டா, இப்படி மேலே வந்துட்டு போயிருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது இப்படி இருக்கும், பிரிட்ஜ் மட்டும் இப்படி மேலே வந்துட்டு போயிருக்கும். ஓகே, ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கும், பிரிட்ஜ் மட்டும் இப்படி மேலே வந்துட்டு போயிருக்கும். ஓகேப்பா, அதுதான் பைசைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். சரி, இந்த பைசைக்ளிக் காம்பவுண்டோட நேமிங் வந்து ரொம்பவே சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to use the primary prefix as bicycle. ஓகேவா, பைசைக்ளோன்னு போட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். பைசைக்ளோ x dot y dot z alkane. ஆனால் அது என்ன x dot y dot z alkane? சிம்பிள். இந்த x y zலாம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பாத்துலேயும் எத்தனை கார்பன் இருக்குது, நான் குழப்பாதீங்கன்னா. சரி, சிம்பிளுங்க பாருங்கள். இந்த நடுவில் வந்திருக்கிறது தான் பிரிட்ஜுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் பிரிட்ஜ், and this is bridge head. Okay, and இதே மாதிரி இது ஒரு bridge head. ஓகேவா, ஓகே, நான் பிரிட்ஜ் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இதையும் ஒரு பிரிட்ஜ் ஹெட்னு சொல்லுவோம். அதில் இந்த நடுவில் வருது பார்த்தீங்களா, அதை பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகே, நான் இந்த எக்ஸு ஒய் ஜெட்லாம் என்னென்னா, இப்போ 3 பாத்து இருக்குது. இப்படி ஒரு இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கு 3 வழியாக வரலாம். ஒன்று நான் இப்படி நடந்து வரலாம், ஆர் இப்படி ஏறி வரலாம், ஆர் இப்படி சுற்றி வரலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டுங்கிறதுலாம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அலாங் தீஸ் ஈச் பாத். ஓகேவா, ஓகே. ஸோ நல்லா பாருங்களேன், நல்லா பாருங்களேன். இந்த சைடு எத்தனை கார்பன் இருக்குது, பிரிட்ஜுக்கு நடுவில் 1 2 2 கார்பன் தான் இருக்குது. பிரிட்ஜுக்கு நடுவில் எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. ஓகே, இந்த பிரிட்ஜில் 2 கார்பன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்ஜில் பாருங்கள், ஒன்லி 1 கார்பன். அண்ட் தென் இந்த பிரிட்ஜில் பாருங்கள் 1 2 3. பிரிட்ஜ் ஹெட்டை விட்டுருங்க, பிரிட்ஜில் இந்த பாத்தில் வரும்போது 1 2 3 கார்பன் இருக்குது. ஓகேவா, 3 கார்பன். ஸோ இப்போ இதுக்கு நேம் எப்படி தெரியுமா எழுதுவோம்? அண்ட் தென் பாருங்கள், எக்ஸ் டாட் ஒய் டாட் ஜெட்டில் எக்ஸ் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் தான், ஃபாலோடு பை ஒய், ஃபாலோடு பை ஜெட். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அண்ணா 3, ஒய்யோட வேல்யூ என்ன 2, ஜெட்டோட வேல்யூ என்ன 1. ஸோ யூ ஹாவ் டு ரைட், இந்த காம்பவுண்டோட நேம் எழுதுகிறேன் பாருங்கள், பை
cyclo bicyclo 3,2,1 or 3.2.1 alkane. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அண்ணா? யூ கேன் ரைட் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கவுண்ட் பண்ணிடுவோமா? 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் இருக்கிறதுனால ஆக்டேன். ஆக்டேன். ஆனால் சுத்தமாக புரியலண்ணா. ஓகே, மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். லெட் மீ ஹெல்ப் யூ கைஸ் அவுட் ஒன் மோர் டைம். ஓகே, இங்கே கீழே பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஹெட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆனால் இதுதானே பிரிட்ஜ் ஹெட்டு. ஓகே சரியா? இப்போ இந்த சைடு எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் 2 கார்பன் இருக்குது இந்த பாத்தில். இங்கே 1 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் இருக்குது. ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு நேம் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு பைசைக்ளோ காம்பவுண்ட், நடுவில் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ பைசைக்ளோ நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் 2 followed by அடுத்த greatest number which is also 2 followed by lowest number 1. So x, y, z னா x should be greater than y and y should be greater than z. So அதனால 2 2 1 மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்கு? ஆனால் இங்கிட்ட ஒரு 4 5 6 7. ஸோ ஹெப்டேன். ஹெப்டேன். ஓகே, புரிஞ்சுதா? அவ்வளோதான் பசங்களா. அந்த இது ஒன்றும் ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப கேட்கக்கூடிய ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கைஸ் கேன் ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட ஓகே தான். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்களேன், மேபி உங்களோட நேரம் கேட்டுட்டாங்கன்னா. ஓகே சரி, இப்போ அடுத்து சப்ஸ்டிடியூண்ட் வந்தால் என்ன பண்ணுறது? பைசைக்ளிக் காம்பவுண்டில் சப்ஸ்டிடியூண்ட் வந்தால் என்ன பண்ணுறது? நம்பரிங் ப்ராப்பராக பண்ணணும் பசங்களா. ஓகேவா? எப்போதுமே பிரிட்ஜ் ஹெட்டில் இருந்தால் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். வி ஆல்வேஸ் ஓகே, ஆக்சுவலி பிரிட்ஜ் ஹெட்டில் இருந்து ஆமாம், எஸ், வி ஆல்வேஸ் start the numbering from bridge head. Yes, obviously. We always start numbering from bridge head. Okay na, for example இப்போ இது ஒரு bridge head இங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 ஒரு சர்க்கிளை முடிச்சுட்டு தான் அடுத்த இதுக்கு போக முடியும். 5 6 ஆனால் இப்படி போட்டால் ரொம்ப தூரமாக போகுதுண்ணா. ஓகே, ஐ மீன் சப்ஸ்டிடியூட்டுக்கு ரொம்ப அதிக நம்பர் வருது. அப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4 இப்படி போடலாமா? 1 2 3 4 போடலாமா? ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல 5 6. ஸோ சைக்ளிக்காக ஃபுல்லாக நம்பர் முடிச்சதுக்கப்புறம் கடைசி நம்பர் இங்கே வரணும் 7. சரிண்ணா? நவ் யூ ஜஸ்ட் ரைட் சப்ஸ்டிடியூண்ட் பேர் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஓகே, என்ன சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது? செகண்ட் பொசிஷனில் ப்ரோமோ இருக்குது. ஸோ 2 ப்ரோமோ 2 ப்ரோமோ. ஒவ்வொரு பாத்திரம் எத்தனை கார்பன் இருக்குது? ஆனால் இந்த பாத்தில் 2 கார்பன் இருக்குது, இந்த பாத்திரம் 2 கார்பன் இருக்குது, இந்த பாத்தில் 1 கார்பன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இஸ் 2 followed by second one is also 2 and then final is 1. 2.2.1 டோட்டலாக 7 கார்பன். ஸோ ஹெப்டேன். ஹெப்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்பரிங் பண்ணுறது? இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்பரிங் பண்ணுறது? ஸ்டில் த சேம் தான். ஓகேவா? பிரிட்ஜ் ஹெட் எய்தர் இந்த பிரிட்ஜ் ஹெட்லேருந்து இந்த பிரிட்ஜ் ஹெட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 நான் பாட்டுக்கு 1 நீங்கள் வச்சு 2 இங்கிட்ட ஏறிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சைக்ளிக்காக முடிச்சுட்டு கடைசி நம்பர் தான் பிரிட்ஜ் மேலே வரணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 ஃபைனலாக 7. ஓகேவா? ஸோ அப்போ நேமிங் எப்படி எழுதணும்? அண்ணா 7 ப்ரோமோ 7 ப்ரோமோ 2 குளோரோ 2 குளோரோ 7 கார்பன் இருக்கிறதுனால ஹெப்டு, எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன் 2 குளோரோ ஹெப்டேன். ஸோ நேமிங் ஆஃப் பைசைக்ளோ காம்பவுண்ட் முடிஞ்சுதா? அவ்வளோதான் பசங்களா. சூப்பர். தென் we just have only one more topic which is nomenclature of spirane compounds. சரியா? ஸ்பைரேன் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த மாதிரி பாருங்கள், 2 சைக்ளோ அல்கேன்ஸ், அதாவது 2 ரிங்கு ஒரு கார்பன் ஆட்டம் மூலியமாக அட்டாச் ஆயிருக்கணும். 2 rings attached via the same carbon atom. அதுதான் நம்ம ஸ்பைரேன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஸ்பைரோன் காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம நேம் பண்ணுறது? சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைரேன் காம்பவுண்டோட ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஸ்பைரோ. சரியா? we will use the word ஸ்பைரோ. அந்த நேம் எப்படி வரும்னா ஸ்பைரோ x.y alkane.
ஸ்பைரோ எக்ஸ் டாட் ஒய் அல்கேன். எக்ஸ்னா எத்தனை மெம்பர் இருக்காங்க இந்த ரிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 3. இங்கே எக்ஸோட வேல்யூ இஸ் 3. ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 1 2 3 4. ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் 4. இந்த இடத்துல அப்படியே உல்ட்டா எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் ஒய். ஓகேவா? எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் ஒய். சரி, நவ் ஆக்சுவலி வி வில் நாட் கன்சிடர் திஸ் மிடில் கார்பன். ஓகேவா? இது காமனாக இருக்கிறதுனால இந்த கார்பனை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் இந்த கார்பன்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? நடுவில் இருக்க மிடில் கார்பனை வி ஓன்ட் கன்சிடர். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் 1 2 இப்படி நம்பரிங் பண்ணுறது இப்படி தான் 1 2 3 4 5 6. பட் இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ என்னன்னா இந்த மிடில் கார்பனை தவிர்த்து இந்த ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது, இந்த ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது. ஆனால் இந்த ரிங்கில் மிடில் கார்பனை விட்டுட்டிங்கன்னா 2 கார்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 2. இந்த ரிங்கில் மிடில் கார்பனை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் 3. ஸோ ஆக்சுவல் நேம் இஸ் ஸ்பைரோ. ஸ்பைரோ எத்தனை கார்பன் ஆனால் 2.3. 2.3. டோட்டலாக எத்தனை கார்பன்னா இருக்குது ஆனால் 6 கார்பன் இருக்குது. ஸோ ஸ்பைரோ 2.3 ஹெக்சேன். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனா சரியாக போயிடும். ஓகேவா? இங்கடா ரிங்கே காணா போச்சு. ஓகே, ஸோ திரும்பி சொல்கிறேன். ஸ்பைரேன் காம்பவுண்ட்னா 2 ரிங்கு அட்டாச்சு த்ரூ அ சேம் கார்பன் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர். ஓகேவா? ஓகே, நவ் ஃபஸ்ட்டு இதை நேமிங் பண்ணுறதுக்கு நம்பரிங் எழுதிக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த சைக்கிளை முடிச்சிடணும். இந்த சைக்கிளில் இந்த இருக்க சர்க்கிள்னு சொல்ல பாருங்கள், சைக்கிளில் நம்பரிங் பண்ணனா ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை ஃபுல்லாக முடிச்சிடணும். 2 3 4 and then 5 6 7. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. Now how to name it? First ஸ்பைரோ. ஸ்பைரோ. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டாட் ஒய். இந்த மிடில் கார்பனை தவிர்த்து இந்த ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது ஆனால் 3. இந்த மிடில் கார்பனை தவிர்த்து இந்த ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது ஆனால் 3. ஸோ 3.3. 3.3 டோட்டலாக 7 கார்பன் இருக்குது. ஸோ ஹெப்டேன். ஹெப்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். ஸோ எப்படி நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2. பட் அந்த சைக்கிளை ஃபுல்லாக முடிச்சிடணும். 3 4 5 6 7. ஓகேவா? ஓகேண்ணா. நவ் ஸ்பைரோ. ஸ்பைரோ இந்த மிடில் கார்பனை தவிர்த்து இங்கே எத்தனை கார்பன் இருக்குது 2. ஸோ 2 டாட் இந்த மிடில் கார்பனை தவிர்த்து இங்கே 4. ஸோ ஸ்பைரோ 2.4. டோட்டலாக 7 கார்பன் இருக்குது. ஸோ இங்கேயும் ஹெப்டேன். இங்கேயும் ஹெப்டேன். தென் ஃபைனலாக இதுலேயும் சப்ஸ்டிடியூண்ட் வந்தால் என்னென்ன பண்ணுறது, சிம்பிள்டா. நடுவில் மிடில் கார்பனை பார்த்து வச்சுக்கோங்க. நவ் எங்கேருந்து வேணாலும் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம். ஸோ என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் புரோமினுக்கு 6th நம்பர் கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறது கேட்குது. ஓகே, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 இங்கே வருமா? 3 இங்கே வந்துருச்சுன்னா 4 திரும்பி இப்படி போக முடியுமா என்ன? நோண்ணா, முடியாதுண்ணா. 4 வந்து நான் திரும்பி இப்படி தான் போகணும். 4 5 6 அதுக்கப்புறம் 7. இது என்னது இது? இந்த ரிங்லேருந்து அந்த ரிங் போயிட்டு அந்த ரிங்லேருந்து திரும்பி இந்த ரிங் வருதா? கிடையாது. நான் திரும்பி என்ன சொல்கிறேன், ஒரு ரிங்கில் ஒரு சைக்கிளில் நம்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைக்கிளில் முடிச்சுட்டு தான் அடுத்த சைக்கிள் போகணும். ஸோ பெஸ்ட் என்ன தெரியுமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4. பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சு இந்த சைக்கிளை முடிச்சிட்டிங்க. நவ் யூ கோ ஃபார் ஹியர் 5 6 7. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்ன வரும்? சிம்பிளி 6 ஸ்பைரோ. ஆமாம், ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூண்ட் எழுதிடுங்க. 6 ப்ரோமோ 1 குளோரோ. 6 ப்ரோமோ 1 குளோரோ. மொத்தம் 7 கார்பன் இருக்குது. ஸோ ஸ்பைரோ, இது ஸ்பைரோ காம்பவுண்ட், அதை மறந்துடாதீங்க. 6 ப்ரோமோ 1 குளோரோ ஸ்பைரோ
ஸ்பைரோ. இந்த மிடில் கார்பனை விட்டால் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன். இந்த மிடில் கார்பனை விட்டால் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன். ஸோ 3.3 ஹெப்டேன். ஹெப்டேன். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா, புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா, உங்களோட ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் லெக்சரோட எல்லா கண்டென்ட்டும் இதோட ஓவர். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பிவைக்யூஸ் வச்சுருக்கேன். பிவைக்யூ சால்வ் பண்ணிவிட்டு வி கேன் ஜஸ்ட் வைண்ட் தி செஷன். ஓகேவா? அண்ட் தென் ஆல்மோஸ்ட் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டான பிவைக்யூஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரல. ஆர்எல்ஸ் ஜஸ்ட் அ மினிட், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பிவைக்யூஸும் இருக்குது. இதை சால்வ் பண்ணிவிட்டு தென் இன்னும் கொஞ்சம் பிவைக்யூஸும் நம்ம சால்வ் பண்ணோம். சரியா? பட் நான் உண்மையாக சொல்லிடுறேன், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அந்த லெவலுக்கு பிவைக்யூஸே இருக்காதுடா. நம்ம அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எத்தனை மணி நேரம் ஆச்சு, எனக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிட்டேன். பார்க்குறவங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஐ திங்க் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் இது வரைக்கும் JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், நீட்டு எல்லாத்துலேயும் கேட்டதை விட 2-3 லெவல் எக்ஸ்ட்ராவே போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உண்மையான பிவைக்யூஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பிவைக்யூஸ் கூட இதில் ஆட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute. இன்னும் ஒரு செட் ஆஃப் பிவைக்யூ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, யா, ஓகே பசங்களா. ஸோ உங்களுக்காக நான் இன்னும் நிறையா பிவைக்யூஸ் வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லெட் அஸ் சால்வ் தீஸ் பிவைக்யூஸ். ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டெட் ஈஸியாக இருக்கும் பிவைக்யூஸ் பார்த்தீங்கன்னா. சரி, சிம்பிளாக என்ன கேட்டிருக்காங்க, இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள், இந்த காம்பவுண்ட் நான் எழுதுகிறேன் பாருங்கள். CH3 C டபுள் பாண்ட் O அண்ட் தென் CH, இங்கே 2 CH3 குரூப் கனெக்டாக இருக்கான். CH3 CH3. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அண்ணா, பார்த்தாலே தெரியுது இது ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் டூ த நம்பரிங். நல்லா பாருங்களேன், எப்படி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் வரணும். 2 3 4. மெயின் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, நம்பரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, தேர்டு பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ சப்ஸ்டிட்யூவன்ட் இஸ் 3 மித்தைல். 3 மித்தைல், 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட் 2 ஓன். ஓகே, ஸோ 3 மித்தைல் 2 பியூட்டனோன். கரெக்டு தான், பியூட் 2 ஒன்னும் எழுதலாம். ஆர் இதை இன்னொரு வாட்டி இன்னொரு நேமில் எப்படி எழுதலாம்னா, தேர்டு பொசிஷனில் மித்தைல் குரூப் இருக்குது, மித்தைல் 2 பியூட்டன் ஓன் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேவா? 2 பியூட்டன் ஓன் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது எல்லாமே முன்னாடி கேட்டிருந்தது தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். திஸ் வாஸ் ஆஸ் இன் யோர் AIEEE ஆல் இந்தியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2004 கேட்டிருந்தது. ஸோ இதோட காம்பவுண்ட் நேம், ஐ மீன் ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. சிம்பிளாக இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்குது. ஸோ இதான் ஃபங்க்ஷன் குரூப். தட் ஷுட் பி த லோவஸ்ட் நம்பர் 1, தென் 2. இந்த இடத்துல பாருங்கள் 2 மித்தைல் குரூப் இருக்குது. 3 4 5 6. ஸோ இதோட பேர் வந்து எழுதணும் அப்படின்னா சிம்பிளி ஐ கேன் ரைட் சப்ஸ்டிட்யூவன்ட் என்ன, 3,3 டைமித்தைல். 3,3 டைமித்தைல், மொத்தமாக 6 கார்பன் இருக்குது. அண்ட் தென் சைக்ளோ. சரியா? சைக்ளோ. ஸோ சைக்ளோ ஹெக்ஸ் ஃபஸ்ட்டு, ஐ மீன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் வேறு. சைக்ளோ ஹெக்சன் 1 ஆல். ஓகே, ஆர் 3,3 டைமித்தைல். 3,3 டைமித்தைல் 1 சைக்ளோஹெக்சனால்னு கூட எழுதலாம். ஓகேவா? ஃபங்க்ஷனல் குரூப்போட நம்பரிங்க அதுக்கு முன்னாடி போட்டாலும் ஓகே, இல்லை என்டையராக ரூட் வேர்டுக்கு முன்னாடியே போட்டாலும் ஓகே தான், தப்பு இல்லை. 1 சைக்ளோஹெக்சனால். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ விச் மீன்ஸ் யுவர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். தப்பி தவறி கூட ஹைட்ராக்சிங்கிறத டிக் போட்டுறாதீங்க. ஏன்னா ஹைட்ராக்சிங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம், வென் ஆல்கஹால் பிஹேவ்ஸ் அஸ் அ சப்ஸ்டிட்யூவன்ட். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு, let us solve this question which was asked in your AIEEE 2008. The correct decreasing order of priority of the functional groups of organic compounds in the IUPAC system. ஓகேவா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் we know carboxylic acid is the has highest priority. Highest priority. Okay, so carboxylic acid தான் first, followed by your sulfonic acid.
ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்கிறதுல வேறு யார் இருக்கா? அல்டிஹைடும் அமைடும் இருக்காங்க. ஸோ ஆன்ஹைட்ரைடு அமைடு வரும். சரியா? அமைடு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட அல்டிஹைடு வரும். ஓகே, சரி, ஓகேண்ணா. ஸோ திஸ் ஆப்ஷன் 4 இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? டிக்ரீசிங் தானே கேட்டிருக்காங்க. கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபனிக் ஆசிட், அமைடு, அல்டிஹைடு. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. IUPAC நேம் ஆஃப் நியோபென்டேன். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் நியோபென்டேனை மனப்படம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடுவீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஆனால் பென்டேன்னா 5 கார்பன் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். சி 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 சி. பட் நியோ அப்படின்னா லாஸ்ட் பட் 1 கார்பனில் 3 CH3 குரூப் இருக்கணும். அப்போ ஐ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். CH3 CH3 CH3, இந்த இடத்துல ஒரு CH3. இதுதான் நியோபென்டேன். ஏன்னு பாருங்க, லாஸ்ட் பட் 1 கார்பன்ல எத்தனை CH3 குரூப் இருக்கு? 1 2 3. ஆனால் 4 CH3 குரூப் இருக்கே, இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மேபி இந்த சைடு ஒரு குரூப் கூட அட்டாச் ஆகலாம். ஓகேவா? லாஸ்ட் பட் 1 கார்பனில் 3 CH3 இருந்தால் அது பேர் நியோன்னு சொல்லியிருக்கேன். சரி, இதோட IUPAC நேம் எழுதிடுவோமா? ஓகேண்ணா. சூஸ் அ மெயின் கார்பன் செயின். 1 2 3. ஸோ எப்படி வேணாலும் நம்பரிங் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே பண்ணாலும் ஓகே, இப்படி பண்ணாலும் ஓகே. 2,2 டைமித்தைல் 2,2 டைமித்தைல். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது மெயின் கார்பன் செயினில்? 3 தானே இருக்குது. ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் 2,2 டைமித்தைல் ப்ரோபேன். Okay, so 2,2 dimethyl propane. Option D is the correct answer. Next, this one has been your JEE 1987 and the IIT exam in the காலத்துல. So CH2 double bond CH single bond CH CH3 CH3 இவங்க கொடுத்திருக்க காம்பவுண்ட திரும்பி எழுதியிருக்கேன். ஓகே. Now if you see ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ப்ரையாரிட்டி எதுக்கு? டபுள் பாண்டுக்கு தான். ஸோ you should choose this as your primary carbon chain or main carbon chain and numbering இப்படி கொடுக்கணும். 1 2 3 4. so we will get third positionல methyl group substituent இருக்கு. 3 methyl but 1 or இதை சிம்பிளா 1 butene கூட எழுதலாம். ஓகேவா? 1 butene. So 3 methyl 1 butene is the correct answer. Let us move to the next question. So இதோட IUPAC name கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஸ்டிட்யூவன்ஸும் இல்லை. we just have to identify the main carbon chain. So maximum number of கார்பனுக்கு தான் priority. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே. ஸோ லாங்கஸ்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வேறு ஏதாவது லாங்கஸ்ட் செயின் இருக்கா? 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்படியும் போகலாம். 5 6 7. ஓகே. ஸோ இப்படி போனோன்னு வச்சுக்கோங்களேன். தென் இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்படி போனோம்னாலும் சேம் தான், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் 7 இருக்குது. மெயின் கார்பன் செயினில் 7 இருக்குது. ஓகேண்ணா. தென் ஹவு ஷுட் வி ஸ்டார்ட் நம்பரிங்? ஓகேவா? இதை வந்து விட்டுருங்க. இதை விட்டுருங்க. திஸ் இஸ் த மெயின் கார்பன் செயின் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எப்படி நம்பரிங் பண்ணணும்? இப்படி பண்ணணும். அப்போ தான் சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கும். 3 4 5 6 7. ஓகேவா? ஓகே. ஆர்எல்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஹெப்டேன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் யூ கைஸ் கேன் சால்வ் திஸ். தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? இத்தைல் இருக்குது. ஸோ 3 இத்தைல் and then 4,4 dimethyl 4,4 dimethyl. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது மெயின் கார்பன் செயினில்? 7 கார்பன் இருக்குது. ஸோ ஹெப்ட் ஏன். ஓகே. ஸோ 3 ethyl 4,4 dimethyl heptane is the correct answer. Let us move to the next question. இதுக்கு எப்படி நேமிங் பண்ணுறது? சிம்பிள். திஸ் இஸ் சைக்ளோ அல்கீன். டபுள் பாண்டுக்கு தான் மினிமம் நம்பர் வரணும். ஸோ எய்தர் 1 2 இப்படி போகலாம். பட் இப்படி போனீங்கன்னா குளோரினுக்கு அதிக நம்பர் வருது. ஸோ ரேதர் நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 then 3 4 5 6.
So what do we get? Anna, we get 3 bromo, 3 bromo, 1 chloro, 1 chloro. எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு, சைக்ளிக் நேச்சர்ல இருக்கு. சைக்ளோ ஹெக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் ஈன் இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம், சைக்ளோ ஹெக்ஸீன். ஸோ 3 ப்ரோமோ 1 குளோரோ சைக்ளோ ஹெக்ஸேன் கிடையாது, 1 ப்ரோமோ கிடையாது, 6 ப்ரோமோ கிடையாது, 2 ப்ரோமோ 6 குளோரோ சைக்ளோ ஹெக்ஸீன். இந்த இடத்துல ஏன் தப்பாக கொடுத்துருப்பாங்க பசங்களா, சரியா? ஈன் தான் வரணும், சைக்ளோ ஹெக்ஸீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 bromo 1 chloro cyclohexene டபுள் பாண்ட் இருக்கிறதுனால. ஓகேவா? லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எப்படி IUPAC நியமிக்கிறது? திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2019. சரி, ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்டும் கார்பனும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்டும் கார்பனும் இருக்கப்போ மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷன், அதாவது மெயின் கார்பன் செயின் செலக்ட் பண்ணும்போது அதிகபட்சமான டபுள் பாண்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கார்பன் செயினாக இருக்கணும் பசங்களா. ஓகே, ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் யுவர் கார்பன் செயின். ஓகே, இப்போ இதுக்கு நான் 2 டைப்பாக நம்பரிங் கொடுக்குறேன். இங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறேன், 1 2 3. ஃபஸ்ட்டு கார்பன் செயின் எதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் இந்த கார்பன் இருக்கா, ஆமாம். தென் இங்கே ஒரு கார்பன், 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 இங்கே ஒரு கார்பன். இதை வந்து நான் மெயின் செயினாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேண்ணா. நான் நம்பரிங் கொடுக்குறேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஓகே, ஆர் இந்த இடத்துல CH2 வரணும், ஆர் இப்படி நம்பரிங் கொடுக்குறேன். இதில் எது கரெக்ட்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ எல்லோ கலரில் கொடுத்துருக்க மாதிரி நம்பரிங் கொடுத்தா சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு 3ங்கிற நம்பர் வருது, 4ங்கிற நம்பர் வருது, 5ங்கிற நம்பர் வருது. ஓகே, ஸோ வி கெட், இதில் பார்த்தீங்கன்னா வி கெட் 3 + 4 + 5 9 + 3 12. ஓகே, சரி, இந்த மாதிரி நம்பரிங்கில் பார்த்தோம்னா ஆனால் 3 வருது, 4 வருது, 5 வருது. அதே 3 + 4 + 5 எப்படி பண்ணாலும் ஒன்று தான் பசங்களா. ஓகேவா? வெரிஃபை பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ யூ நீட் நாட் worry about anything. ஓகேவா? நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்க மாதிரியே கொடுக்குறேன். நவ் லெட்ஸ் டூ த நேமிங். எதெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட்? ஆனால் இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, 3,5 3,5 டைமித்தைல், 3,5 டைமித்தைல். ஓகே, நெக்ஸ்ட்டு 3,5 டைமித்தைல். 4th இத்தைல் இருக்குது. ஸோ 4th இத்தைல் இல்லை, 1 2 3 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பைல். 3,5 டைமித்தைல், 4 ப்ரொப்பைல், 4 ப்ரொப்பைல், 7 கார்பன் இருக்கு. ஸோ ஹெப்ட், ஹெப்ட் 4 ப்ரொப்பைல் ஹெப்ட் 1. இந்த டபுள் பாண்டோட நம்பரிங் என்ன? 1. இந்த டபுள் பாண்டோட நம்பரிங் என்ன? 6. ஹெப்ட் 1,6 டைஈன். ஹெக்ஸ் 1,6 டைஈன். ஐ திங்க் இந்த தேர்டு பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டுன்னு நினைக்கிறேன் பசங்களா. தேர்டு பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் தான் ஆப்ஷன் மேட்ச் ஆகும், ஏன்னா ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 ஈன் 6 ஐன் அப்படின்னு போடணும். ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கோம் நம்ம. அது ட்ரிபிள் பாண்டுன்னு கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டபுள் பாண்டுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்பரிங் கொடுக்குறப்ப. ஸோ இந்த நம்பரிங் தான் கரெக்ட். ஸோ ஹெப் 1 ஈன் 6 ஐன். ஓகே, which means 3,5 dimethyl 4 propyl hept 6 19 கிடையாது, hept 1 6 9. this is the correct answer. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு எத்தனை கொஷின் இருக்குது? ஐ திங்க் இன்னும் ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. the correct IUPAC name of the compound is, correct IUPAC name. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் கார்பன் செயினில் எடுத்துக்கணும். 1 2 3 4 5. ஸோ ஆல்கஹால் சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடுது, மித்தைல் குரூப்பும் சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறிடுது. ஸோ வாட் வி வில் கெட்? அண்ணா வி வில் கெட் மொத்தமாக 3 ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி 4 மித்தைல். 4th பொசிஷனில் மித்தைல் இருக்குது. 3 ஹைட்ராக்சி 4 மித்தைல். டோட்டலாக எத்தனை கார்பன்? அண்ணா 5 கார்பன்னா. ஸோ பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட். அண்ட்
ஓயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஓயிக் ஆசிட். ஓகேவா, பென்டன் ஓயிக் ஆசிட், 3 ஹைட்ராக்சி 4 மித்தைல் பென்டனோயிக் ஆசிட். சூப்பர். நெக்ஸ்ட்டு இங்கே வருவோம், ஐயூபேக் நேம் ஆஃப் த கரெக்ட் காம்பவுண்ட். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், அந்த இங்கே ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாண்டும் சப்ஸ்டிடியூவன்ஸும் இருக்குது. நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ நான் இதை வந்துட்டு மெயின் கார்பன் செயினாக கன்சிடர் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஓகேவா, ஓகேண்ணா. சரி. ஸோ நம்பரிங்கும் கொடுக்குறேன் பாருங்கள். டபுள் பாண்ட் தான் ஷுட் கெட் த லோவஸ்ட் நம்பரிங். ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ 1 2 3 கரெக்ட் தான். Now you just try to find out the substituents. என்னென்னலாம் substituents இருக்குது, ஆனால் தேர்டு பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்குது, அண்ட் தென் ஃபோர்த்து பொசிஷனில் ஒரு ப்ரோமோ இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன்லாம் சப்ஸ்டிடியூட்லடா. இந்த கார்பன் இங்கே 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 3 பாண்ட் போட்டிருக்கு, 4வது பாண்ட் ஹைட்ரஜனோட போட்டிருக்குன்னு அவங்க அதில் காட்டியிருக்காங்க. ஓகேவா, சரி சப்ஸ்டிடியூன்ஸ் எழுதுங்க. 4 ப்ரோமோ, 4 ப்ரோமோ, let's write this, 4 bromo, 3 methyl. 3ல பாருங்க இது ஒரு கார்பன், இந்த கார்பனோட மித்தைல் குரூப் அட்டாச்சாக இருக்குது. 4 bromo, 3 methyl, 1 2 3 4 5, 5 கார்பன் இருக்குது இல்லையா. ஆமாம், நான் 4 bromo 3 methyl, 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்டு, அண்ட் தென் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, பென்ட் 2 ஈன். ஓகே, so 4 bromo 3 methyl pent 2 ene. Option D is the correct option pasangala. Okay va. Then we have one more question which was asked in your 2020. So இந்த இடத்துல பாருங்க carboxylic acid இருக்கு, aldehyde இருக்கு. So இதுதான் functional group, இது வந்துட்டு just substituent. So எப்படி numbering பண்ணணும், we should give numbering in such a way that functional group gets the lowest number. So 1 2 and then almost எப்போதுமே இதை மறந்துடாதீங்க, ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனை நாங்கள் என்ன பண்ணணும், மெயின் செயினில் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் சப்ஸ்டிடியூட். ஸோ இதிலேருந்து அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள். 1 ஓகே, சி டபுள் பாண்ட் இங்கேருந்து கன்சிடர் பண்ணணும், கார்பனையும் கன்சிடர் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஆனால் 2ல் மித்தைல் குரூப் இருக்குது, 5ல் பார்த்தீங்கன்னா அல்டிஹைடு இருக்குது, அண்ட் அல்டிஹைடோட கார்பனை நம்ம மெயின் கார்பன் செயினில் கன்சிடரே பண்ணல. அப்போ ஃபார்மைலுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். 5 ஃபார்மைல். ஓகேவா, ஐ திங்க் 5 ஒன்லி, ரைட். 1 2 3 4 5 6. ஓகே, ஆரல்ஸ் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். ஓகேவா, யூ கேன் ட்ரை அண்ட் இன்க்ளூட் திஸ். இந்த சைடு போனாலும் 6 கார்பன் தான், அதே மாதிரி இந்த சைடு போனாலும் 6 கார்பன் தான், எதுவும் சேஞ்ச் இல்லையே. ஆமாண்ணா, ஒருவேளை இங்கே இன்னும் 2 கார்பன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயினை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பாருங்களேன், இப்படி வந்தாலும் 6 கார்பன் தான், அல்டிஹைடை கணக்கில் எடுத்தாலும் 6 கார்பன் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அல்டிஹைடை ஃபிக்ஸ் பண்ணியே எழுதுங்க. சரியா, அல்டிஹைடை உள்ளே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிடர் பண்ணால் என்ன வருது, 1 2 3 4 5 6. நான் பாருங்கள் செகண்ட் பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் டை மித்தைல் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 5 டைமித்தைல், அண்ட் தென் அது போக 5th பொசிஷனில் 6th பொசிஷனில் ஆக்ஸோ இருக்குது. ஓகேவா, 6th பொசிஷனில் ஆக்ஸோ இருக்குது. ஆரல்ஸ் நான் உங்களை எப்படி எழுத சொல்லியிருக்கேன்ல, இஃப் தி கார்பன் ஆஃப் aldehyde is considered in main chain. If carbon of aldehyde is considered in main chain, then write the word oxo. So 6 oxo, 6 oxo, total எத்தனை கார்பன், 1 2 3 4 5 6. So hex, third பொசிஷனில் டபுள் பாண்ட், in ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஓயிக் ஆசிட், ஹெக்சன் ஓயிக் ஆசிட். ஓகே, ஓகேண்ணா. ஸோ 2 5 டைமித்தைல் 6 ஆக்ஸோ ஹெக்சன் ஓயிக் ஆசிட். ஹெக்ஸ் தேர்டு பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, தேர்டு பொசிஷனில் இருக்குது. ஹெக்ஸு 3n ஓயிக் ஆசிட், ஹெக்ஸ் 3n ஓயிக் ஆசிட். ஓகேவா, ஓகேண்ணா. which means option 4 is your correct option. Okay, okay pasangala. So with this we've completed the first lecture of our organic chemistry series. I hope you guys loved the lecture because நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லெக்சர் நல்லா
ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஐ ஸ்டே இன் ஹாஸ்டல். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், திடீர்னு பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நான் அந்த லெக்சர் போட்டிருக்கேன். அண்ட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பீன் ஆஸ்கிங் மீ ஏன்னா ரெகுலராக லெக்சர் போடலான்னு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் லெக்சருக்கு நடுவில் எத்தனை வாட்டி எந்திரிச்சு போனேன்னு. பிகாஸ் திடீர்னு டோர் க்ளோஸ் ஆகிருக்கும், யாராவது தட்டுவாங்க, ஐ ஹவ் டு கோ ஓப்பன் இட். சரியா? ஓகே. Keeping all this aside, I will try my best to help you guys out to clear all your doubts for your 26, 27 எல்லா அட்டெம்ப்ட்டுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? ஓகே. அண்ட் இஃப் யூ கைஸ் ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் லைக் அண்ட் ஷேர், ஜஸ்ட் டூ ஸோ. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்குது. யூ கேன் ஜாயின் இட் டு கெட் தி ரிட்டன் நோட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ. இந்த வீடியோட ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே பசங்களா, we will wind the session over here. I will meet you guys on next session. Tata, bye bye.